இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் சிறு சேமிப்பு. ஆம், அருளிலார்க்கு அவ்வுலகு இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகு இல்லை என்பது வள்ளுவன் வாக்கு. அறம், பொருள், இன்பம் என்னும் மூன்றனுள் ஒருவன் பொருளை அடைந்துவிட்டால் ஏனைய அறமும் இன்பமும் தாமே வந்தடையும். அத்தகு பொருளை பெறாதவன் கொள்ளன் பட்டறையில் இரும்பு படுவது போன்று துன்பப்பட நேரும் என்கிறது நாலடியார். சிறுக கட்டி பெருக வாழ் என்பது பழமொழி. மனிதன் தன் உழைப்பினால் ஈட்டிய ஊதியத்தை தனக்கும் தன் நாட்டுக்கும் பயன்படுமாறு சேமித்தல் வேண்டும். தேனீக்கள் மலர்தோறும் சென்று துளி துளியாக சேமித்த தேன்தான் மக்களுக்கு மிக பெரிய அளவில் பயன்படுகிறது. எறும்புகள் கூட மழைக்காலம் வருவதற்கு முன்பே உணவுப் பொருள்களை சிறிது சிறிதாக சேமித்து வைத்துக் கொள்கின்றன. சிறு சேமிப்பினால் பணம் வீண் செலவு ஆகாமல் பெருகுகிறது. வட்டியும் கிடைப்பதோடு பாதுகாப்பாகவும் உள்ளது. சேமிக்கும் பழக்கத்தால் சிக்கனம் வளர்கிறது. பிற்கால நல்வாழ்வுக்கும் திடீர் என விளையும் நோய், விபத்து போன்ற சமயங்களிலும் கைகொடுத்து உதவுகிறது. நம் வருவாயின் சிறு பகுதியை சிறுக சிறுக சேமிக்கும் பழக்கமே சிறு சேமிப்பு என கொள்ளலாம். சிறு துளி பெருவெள்ளம் என்ற பழமொழி போல் நாம் இவ்வாறு சேமிக்கும் பொருளானது பின்னாளில் நமக்கு மிகுந்த பயனை தரும் என்றால் அது மிகையாகாது. சேமிப்பு என்பது சிக்கனத்தின் குழந்தை என்றும் கூறலாம். வேகமும் போட்டியும் நிறைந்த இவ்வுலகில் பொருளின் தேவை யாவர்க்கும் உள்ளதே. அணைக்கட்டில் சேமித்த நதிநீர் விவசாயத்திற்கு பயன்படுவது போல் நாம் சேமித்த பொருளானது தகுந்த காலத்தில் பயன்படும் என்பதில் ஐயமில்லை. மனிதனின் வாழ்க்கை பயணத்தில் 3 வகையான தேவைகள் ஏற்படுகின்றன. அன்றாடத் தேவை, அவசரத் தேவை, எதிர்காலத் தேவை. இவற்றில் பின்னிரு தேவைகளை நிறைவு செய்ய சேமிப்பு வகை செய்கின்றது. சேமிப்பு ஒரு நல்ல பழக்கம். இதனால் வீண் செலவும் ஆடம்பர செலவும் தவிர்க்கப்படுகின்றன. சேமிக்கும் பணம் மறைமுகமாக நாட்டிற்கும் நேரடியாக நமக்கும் பயன்படுகிறது. முதுமை காலத்திலும் அவசர காலத்திலும் நம்பிக்கை நட்சத்திரமாக சிறு சேமிப்பு விளங்குகிறது. இதனால் பெருமையோடும் மகிழ்வோடும் வாழ முடிகிறது. ஆகாறு அளவு ஈட்டியதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை என்கிறது திருக்குறள். சேமிப்பும் சிக்கனமும் நம் இரு கண்கள். சிக்கனத்தின் வழி சேமிப்பை பெருக்குவோம். சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும் என்பதே இன்றைய தினத்தின் திறவுகோல். இன்றைய கருத்துச் சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம், இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு வேளாண் செய்தி. நான் உங்கள் அஸ்வினி. இன்னைக்கு நாம நிலக்கடலையில் வரக்கூடிய தண்டழுகல் நோய் பற்றி பார்க்க போறோம். இந்த நோயினுடைய அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா, வெண்மையான பூசணி வித்துக்கள் பாதிக்கப்பட்ட செடியின் வேரும் தண்டும் சந்திக்கும் இடத்தில் அதிகமாக காணப்படும். இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி பிறகு நோய் தீவிரமடைந்து காய்ந்து விடுகிறது. இந்த நோயை கட்டுப்படுத்தும் முறைகள்: முதலில் மண்ணின் மேல் உள்ள கழிவுகளை ஆழமாக உழவ வேண்டும். பிறகு விதையை ட்ரைகோடர்மா விரிடி கிலோவிற்கு 4 கிராம் அளவில் விதை நேர்த்தி செய்யலாம். அல்லது டிவிரிடி ஹெக்டருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து மண்ணில் போடலாம். அல்லது ஆமணக்கு புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு ஹெக்டருக்கு 500 கிலோ என்ற அளவில் பயன்படுத்தலாம். இன்னைக்கு நிலக்கடலையில வரக்கூடிய தண்டழுகல் நோயும் அதனை கட்டுப்படுத்தும் முறையையும் பார்த்தோம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியோடு நாளை சந்திப்போம்.
நான் உங்கள் அஸ்வினி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி மண் வாசனை நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் விவசாயம் சார்ந்த பலவிதமான தகவல்களை உங்களுக்கு நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட பேராசிரியர் RM லட்சுமணன் வேளாண் விஞ்ஞானி இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அவரு நமக்கு என்ன விதமான தகவலை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு இந்த மண் வாசனை நிகழ்ச்சியில என்ன விவசாயம் சார்ந்த தகவலை நீங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்க சார்? ஆரம்பமாக நம்ம ஒரு பூ விவசாயிகள் நிறைய இருக்கிறாங்க திருவண்ணாமலை, வேலூர் பக்கம். அந்த பூ விவசாயிகளுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரிங்க சார். இப்ப இந்த பூ விவசாயம் அப்படின்னும் போது இது சாதாரணமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விவசாய முறையிலேருந்து தனிப்பட்டு இருக்குது. ஏன்னா பூ ரொம்ப மென்மையானது அப்படின்ற ஒரு முறையிலையுமே கூட பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இதுக்கு தனிப்பட்ட விதமா ஏதாவது முறைகள் இருக்குதா? இப்ப பயிர் பண்ணக்கூடிய விதத்திலேயே காய்கறி பயிர் பண்றதுக்கும் இல்ல மற்ற மரங்களை வளர்க்கறதுக்கும் இந்த பூச்செடிகளை வளர்க்கறதுக்கும் வித்தியாசம் ஏதாவது இருக்குதுங்களா? கண்டிப்பாக. பூ ரொம்ப மென்மையானது. உங்களுக்கு பூக்கள் விவசாயம் பண்ணுவதுன்றது கடினமான ஒரு செயல் கூட. அதுவும் இல்லாமல் காலையில் 4 மணி 5 மணிக்கெல்லாம் மார்க்கெட்டுக்கு போய் சேரணும். அது அந்த பூ மார்க்கெட்டுக்கு போகலைன்னா உங்களுக்கு வியாபார விலை கிடையாது. அந்த விலை இல்லாத போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அந்த விவசாயிகள் அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூக்களை வியாபாரத்துக்காக மார்க்கெட்டுக்கு அனுப்பாமல், சந்தைக்கு அனுப்பாமல், அதை நேராக ஒரு கம்பெனிக்கு, சென்ட் எடுக்கிற கம்பெனிக்கு அனுப்பிச்சா உங்களுக்கு அது லாபகரமாக இருக்கும். இப்போ இது சம்பந்தமாக நம்ம செங்கத்தில் கூட இப்போ புதுசாக ஒரு கம்பெனி வருது, ஒரு புது சென்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள கம்பெனிகளுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். சரிங்க சார். இப்போ இந்த பூ விவசாயம் பண்ணும்போது அது உபரியா போகுது, இல்ல அதை சரியான நேரத்துல உரிய நேரத்துல கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படின் போது அதை இந்த சென்ட் கம்பெனிகளுக்கெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்றீங்க. இதை ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு பொருளா பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா? அப்படி வேற என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல இதை ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா மாற்ற முடியும்? அதாவது இப்போ நம்மளுடைய இதெல்லாம் அதிகமாக மகசூல் எடுக்கிறது ஒண்ணு இல்லாம அதிக விலை கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நம்மளால வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்த முடியுமா அப்படின்ட்டு. அப்ப இது சம்பந்தமாக நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பூக்களுக்காக பூ விவசாயம் செய்பவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனி மாதிரி ஆரம்பிச்சு அவங்க இந்த பூக்களுக்கு மதிப்பு கூட்டி, அதாவது நம்ம பூக்கள் என்ன பண்றாங்க, பொதுவா ஒரு மாலையை கட்டுறாங்க, இல்லைன்னா ஒரு பூச்சரமா கட்டிட்டு அந்த பூச்சரத்தை தான் கொண்டு போய் அவங்க வியாபாரம் பண்றாங்க. அப்போ அந்த பூச்சரங்கள் எங்கே கட்டப்படுது அப்படின்னு பார்த்தா நகரங்கள்ல கட்டப்படுது. அப்ப அவங்களுக்கு தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் வருது. அது அவங்களுக்கு அதிகமாக கூலி கொடுத்து செய்ய வேண்டி இருக்குது. நம்ம ஊர்ல நாமளே பூக்களை கட்டி நம்ம கொண்டு போய் பூச்சரங்களா கொண்டு போய் வியாபாரம் பண்ணோம்னா இன்னும் எளிதா இருக்கும். அந்த லாபம் நம்மள சேரும். அந்த வேல்யூ அடிஷன் பண்ணதுக்கு நமக்கு லாபமா இருக்கும். இப்போ இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனின்னு சொன்னீங்க சார், அது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனின்றது கொஞ்சம் புதுசா இருக்குது. நம்மளுடைய விவசாயிகளுக்கு இதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்ல முடியுங்களா? அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு விவசாயிகளை அலங்கரித்து பார்ப்பது அப்படின்றது தான் என்னுடைய இது. விவசாயிகள் மிகச் சிறந்தவர்கள், அந்த இவனுக்கு வியாபாரம் தெரிவதில்லை அவங்களுக்கு அப்படின்றது தான் நமக்கு தெரிந்த விஷயங்கள். அவங்களுக்கு வியாபாரத்தை எப்படி செய்வது, வணிகத்தை எப்படி செய்வது அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி அவங்களையும் ஒரு வியாபாரத்துக்கு உட்பட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அந்த இதுக்கு இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க, படித்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் விவசாயத்துக்கு வர்றாங்க. அப்படின்றதுனால உங்களுக்கு அவங்களெல்லாம் சேர்த்து ஒரு கம்பெனியாக, அதாவது கம்பெனிஸ் ஆக்ட்லயே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனிஸ்
ஆக்ட் பிரகாரம் நீங்கள் வந்து அதை செயல்பட்டால் மானியமாக ஒரு 10 லட்சம் ரூபாய் வரையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தராங்க, மத்திய அரசுலேருந்து. அதுவும் இல்லாமல் 1 கோடி ரூபாய் வரையும் உங்களுக்கு வந்து வட்டி இல்லா கடன், வட்டி இல்லா கடன் வந்து ஒரு 10% உங்களுடைய முதலீட்டுக்கு. ஆனால் 1 கோடி ரூபாய் வரையும் கடன் கொடுக்குறாங்க, எந்தவித ஒரு இதுவும் இல்லாமல், சொத்தும் இல்லாமல் கவர்மெண்ட் கேரண்டியில் அவங்க கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு கிடைக்காது, சாதாரண கம்பெனிகளுக்கு கிடைக்காது, இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிகளுக்கு உண்டு. சரிங்க சார், இப்போ பூ விவசாயத்தை பத்தி இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க. மக்களுக்கு இது எல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்ற நம்புறோம். இன்னைக்கு நம்மளுடைய மண்வாசனை நிகழ்ச்சியில டாக்டர் RM லக்ஷ்மணன், வேளாண் விஞ்ஞானி, பூ விவசாயத்தை பத்தி பலவிதமான தகவல் உங்களுக்கு கொடுத்தாங்க. இது பயனுள்ளதா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட இன்னொரு மண்வாசனை நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறோம். இது VIT பண்பலை 90.8. நன்றி நேயர்களே. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை, உங்கள் VIT பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. செவிச்செல்வம், VIT பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் சிற்பங்கள் பற்றிய அறிவுசார் தரவுகளோடு உங்கள் காயத்ரி. சிற்பம் என்பது ஒரு முப்பரிமாண கலைப்பொருளாகும். இது கடினமான அல்லது நெகிழ்வுத்தன்மை கொண்ட பொருட்களுக்கு உருவம் கொடுப்பது மூலம் உருவாக்கப்படுகிறது. பொதுவாக சிற்பங்கள் செய்வதற்கு பயன்படும் பொருட்கள் கற்கள், உலோகம், மரம், மண் என்பவை ஆகும். கல், மரம் போன்றவற்றை பயன்படுத்தும் போது சிற்பங்கள் செதுக்குவதன் மூலம் செய்யப்படுகின்றன. வேறு பொருட்களில் செய்யும் போது ஒட்டுதல், உருக்கி வார்த்தல், அச்சுகளில் அழுத்துதல், கைகளால் வடிவமைத்து சூளையில் சுடுதல் போன்ற பலவித செயல்முறைகளை கையாளப்படுகின்றது. சிற்பங்களை உருவாக்குபவர் சிற்பி எனப்படுவார். வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட காலத்தில் இருந்து சிற்பக்கலை வளர்ந்து வருகிறது. மனித நாகரிகத்தையும் அதன் வளர்ச்சி கூறுகளையும் எடுத்துக்காட்டும் சான்றுகளில் சிற்பக்கலை இன்றியமையாத ஒன்றாக உள்ளது. நாடுகளின் தொன்மை வரலாற்றை அம்மக்கள் வளர்ந்த சிற்பக்கலை வழியாகவே பெரிதும் அறிய முடிகிறது. இந்த சிற்பங்களை செய்ய கருங்கல், மாக்கல், பளிங்குக்கல், சலவைக்கல் ஆகியவையும், உலோகங்களில் பொன், வெள்ளி, வெண்கலம், செம்பு ஆகியவையும் ஏற்பவையாகும். வடிவம் முழுவதையும் முன்புறம் பின்புறம் இரண்டையும் காட்டும் சிற்பங்களை முழு வடிவு சிற்பங்கள் என்றும், வடிவத்தில் ஒரு புறம் மட்டும் காட்டும் சிற்பங்களை புடைப்புச் சிற்பங்கள் என்றும் வகைப்படுத்துவர். பண்டைய பண்பாட்டு கலாச்சாரங்களின் எச்சமாக மண்பாண்டங்களை தவிர ஏனைய படைப்புகள் யாவும் அழிவுற்றன. மனிதனின் படைப்புகளில் காலத்தால் அழியாமல் வாழக்கூடிய கலைப்படைப்பு சிற்பமாகும். மற்றவை விரைவில் அழியக்கூடிய பொருட்களை கொண்டு செய்யப்படுகிறது. இந்த சிற்பங்கள் பல்வேறு கலாச்சாரங்களில் பெரும்பாலும் மத வழிபாடுகளை மையமாக கொண்டு அதன் அடிப்படையாக உருவாக்கப்பட்டன. அது போன்ற ஒரு பெரிய சிற்பங்களை படைத்தல் என்பது தற்போதைய நூற்றாண்டு வரை ஒரு தனி நபருக்கு மிகவும் விலை உயர்ந்ததும் அதிக செலவு பிடிக்கக்கூடியதாகும். பண்டைய மத்திய தரைக்கடல் நாகரிகம், இந்தியா, சீனா, ஆப்பிரிக்கா மற்றும் பல தென் அமெரிக்க கலாச்சாரங்கள் இது போன்ற சிற்பங்கள் மூலமாகவே இன்றளவும் வாழ்ந்து கொண்டுள்ளன. மேற்கத்திய சிற்பக்கலை பண்பாடு பண்டைய கிரேக்கத்தில் தொடங்கியது. மேலும் கிரேக்கர்களே செவ்வியல் காலத்தில் பெரும்பான்மையான புகழ்பெற்ற படைப்புகளை தந்தவர்கள் ஆவர். மேலும் மறுமலர்ச்சி காலத்தில் மைக்கேல் ஏஞ்சலோவின் சிற்பக்கலைகளை போன்ற படைப்புகளை உருவாக்கும் மேதைகள் சிற்பக்கலைக்கு உயிரூட்டினர். இந்த சிற்பக்கலையில் பல வகைகள் உள்ளன. அவை தனிச்சிற்பம், புடைச்சிற்பம், செதுக்கு சிற்பம் ஆகும். தனிச்சிற்பங்களின் அடிப்படையான தன்மை என்னவெனில் அவை அனைத்து பகுதிகளில் இருந்து பார்ப்பதற்கு ஏற்ப அமைந்திருக்கும். இதன் அடிப்பகுதியை தவிர ஏனைய பகுதிகள் எதனோடும் இணைக்கப்படாமல் வெளியால் சூழப்பட்டிருக்கும். சிலைகள் இவ்வகையைச் சேர்ந்ததே ஆகும். புடைப்பு சிற்பம் என்பது பின்னணியுடன் பகுதியளவு இணைத்து புதைத்தார் போன்று அமைக்கப்படும். இவற்றுள் பல வகை உண்டு. இவை சுவரிலிருந்து புடைந்திருக்கும் அளவிற்கேற்ப அடித்தள தோற்றம், உயர் தோற்றம், இடைத்தோற்றம், புதையுறு தோற்றம் என வகைப்படுத்தப்படுகின்றன. பண்டைய எகிப்திய சுவர் சிற்பங்கள் புதையுறு தோற்றம் சிற்பங்களே ஆகும். இந்த புடைப்பு சிற்பங்கள் பெருமளவில் குழுவான உருவங்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட செய்திகளை சொல்லும் கதை அமைப்பினை வெளிப்படுத்த பயன்பட்டது. செதுக்கு சிற்பங்கள் இவை சிலை செய்ய பயன்படும் உலோகம் அல்லது பொருட்களில் இருந்து தேவையற்ற பொருட்களை செதுக்கி நீக்கிய பின்பே தோற்றம் பெறுபவையாகும். ஒரு சாதாரண மரம், கல் அல்லது உலோகத்தில் இருந்து இவை நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் தேவையற்ற பகுதிகளை நீக்க சிற்பங்களாக உயிர்த்தெழுகின்றன. மேலும் பற்ற வைத்தல், முத்திரை இடுதல், உருக்கி வார்த்தல் போன்ற முறைகளாலும் சிற்பங்கள் உருவாக்கப்படுகின்றன.
இம்முறையின் மூலம் மிக அதிகமான சிற்பங்களை குறைந்த நேரத்தில் உருவாக்க முடியும். மேலும் நம் தமிழ்நாட்டில் மகாபலிபுரம், பிள்ளையார்பட்டி போன்ற இடத்தில் சிற்பங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. மகாபலிபுரத்தில் குடைவரை கோயில்கள் மற்றும் ஒற்றைக்கல் கோவில்கள் சிற்பங்களுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. இப்படிப்பட்ட இந்த சிற்பம் என்ற சொல் அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்படும். முப்பரிமாண வடிவங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியதாகும். சான்றாக நாணயம், பதக்கங்கள், கற்சிற்பங்கள் போன்றவற்றை குறிப்பிடலாம். கற்களில் செய்யப்படும் சிறிய செதுக்கல் வேலையிலிருந்து மிகப்பெரிய விரிவான நுட்ப வேலைப்பாடுகள் வரையுள்ள அனைத்தையும் இச்சொல் குறிக்கின்றது. நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் சிற்பங்கள் பற்றிய அறிவுசார் தரவுகள். வழங்கியவர் காயத்ரி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். நம் பூமியின் எதிர்காலம் பற்றி கவலைப்படுகிறீர்களா? இந்தியாவின் காலநிலை கொள்கைகள் பற்றி கருத்து தெரிவிக்க வேண்டுமா? அப்படி என்றால் உங்களுக்காக சிவிக்ஸ் ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளது. கிளைமேட் வாய்ஸஸ் என்ற கையேடு. அதாவது காலநிலை பற்றி உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலம் காலநிலை சட்டங்கள் உருவாக்க உதவும். ஒரு அரசாங்க கொள்கை பொதுமக்களுடைய பார்வைக்கு வரும் பொழுது சட்டத்துடன் இணைந்து எவ்வாறு செயல்படுவது என்பதற்கான கருவிகள், அறிவுரைகள் அனைத்தும் இந்த கையேடில் உள்ளது. மேலும் பொதுமக்களுடைய பார்வைக்கு வரும் கொள்கைகளை பற்றி எவ்வாறு தெரிந்து கொள்வது என்றும், தங்களுடைய கருத்துக்களை எவ்வாறு தெரிவிப்பது என்றும், மற்ற அமைப்புகளுடனும் சக மனிதர்களுடனும் இணைந்து இதில் எவ்வாறு செயல்படுவது என்ற வழிகாட்டுதலை உள்ளடக்கியது இந்த காலநிலை கையேடு. நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபரோ, சமூக குழுவோ அல்லது ஒரு அமைப்பாகவோ இருந்தாலும் இந்த கிளைமேட் வாய்ஸஸ் கையேடு உங்களுக்கானது. இந்த கையேடு பயன்படுத்த சுலபமாகவும் நடைமுறைக்கு ஏற்பதாகவும் தகவல் தருவதாகவும் மற்றும் இல்லாமல் இது முற்றிலும் இலவசமானது. உங்கள் கிளைமேட் வாய்ஸஸ் கையேடை பெற்றுக்கொள்ள உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து கிளைமேட், அதாவது CLIMATE என்று எங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புங்கள். நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8976926914. மீண்டும் சொல்கிறேன், 8976926914 என்ற எண்ணிற்கு கிளைமேட் என்று வாட்ஸ்அப் செய்யவும். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTech ST and I'm here at Data Chunks to give some information about a part of a device which you use almost every minute. Call it an effort of human mind or a miracle from human heart, but this is all happening with technology. We land in an era where everything that could be possibly thought can also be practically put into, and that too quite reasonably. Just move the hand or walk your fingers over a thing and it works. Yes, it's the interactive gesture-based technology I'm talking about. That is the touchscreen. Touchscreen technology is the direct manipulation type gesture-based technology. Direct manipulation is the ability to manipulate digital world inside a screen without the use of command line commands. A device which works on touchscreen technology is coined a touchscreen. A touchscreen is an electronic visual display capable of detecting and effectively locating a touch over its display area. It is sensitive to the touch of a human finger, hand, pointed fingernail, and passive objects like stylus. Users can simply move things on the screen, scroll them, make them bigger, and many more. Hailing the history, the first ever touchscreen was developed by E.A. Johnson at Royal Radar Establishment, Malvern, UK in the late 1960s. Evidently, the first touchscreen was a capacitive type, the one which is widely used in smartphones nowadays. In 1971,
a milestone to touchscreen technology was developed by Dr. Sam Hurst, an instructor at the University of Kentucky Research Foundation. It was a touch sensor named Elograph. Later in 1974, Hurst, in association with his company, Elographics, came up with the first real touchscreen featuring a transparent surface. In 1977, Elographics developed a patented and resistive touchscreen technology, one of the most popular technologies in use today. Ever since then, touchscreen displays are widely used in computers, user interactive machines, public kiosks, point-of-sale applications, gaming consoles, PDAs, smartphones, tablets, etc. Let us now give an engineer's eye to this revolutionary technology. A touchscreen is a two-dimensional sensing device made of two sheets of material separated by spacers. There are four main touchscreen technologies. They are resistive, capacitive, surface acoustic wave, and the infrared. The first one, resistive touchscreen technology. This resistive touchscreen consists of a flexible top layer made up of polyethylene, that is the PET, that is PET, and a rigid bottom layer made of glass. Both the layers are coated with a conducting compound called indium tin oxide, that is the ITO, and then spaced with spacers. While the monitor is operational, an electric current flows between the two layers. When a touch is made, the flexible screen presses down and touches the bottom layer. A change in the electrical current is hence detected, and the coordinates of the point of touch is calculated by the controller and passed into readable signals for the operating system to react accordingly. This system transmits only 75% of the light from the monitor. The resistive touchscreen is further divided into 4, 5, 6, 7 and 8 wired resistive touchscreens. While the constructive design of all these modules is similar, there is a major distinction in each of its method to determine the coordinates of touch. The 4-wire resistive touchscreen uses both the layers to calculate the axis of information for touch. Touch measurement in the 4-wire is a two-step process. The x-coordinate of the point of touch is calculated by creating a voltage gradient flexible layer, and the y-coordinate is determined by creating a voltage gradient along the bottom layer. The pros and cons: consequently, the 4-wire resistive touchscreen is less durable, feebly accurate, and can drift with environment changes. However, these negatives are only seen with large screen touchscreens. These are relatively cheap, easily available, and consumes lower power. The 8-wire resistive touchscreen is simply a variation of 4-wire one with the additional of 4 sense wires, 2 for each layer. The sensing points aid in reducing the environment drift to increase the stability of the system. The 8-wire systems are employed in sizes of 10.4 inches or larger where the drift can be significant. The next is the 5-wire resistive touchscreen. The 5-wire resistive touchscreen do not use the cover sheet, that is the flexible layer, in determining the touch coordinate. All the position sensing is employed on the stable glass layer. In this design, 1 wire goes to the cover sheet and the 4 wires are deployed to 4 corners of the bottom sheet. The cover sheet only acts as the voltage measuring probe. The functioning of the touchscreen remains unscathed even with the changes in the uniformity of the conductive coating over the cover sheet. The pros and cons: highly durable, accurate and reliable. This technology involves complex electronics and is expensive. However, it can be used in sizes up to 22 inches. The 6 and 7 wire resistive touchscreen is also a variant to the 4 and 5 wire resistant technology. In the 6 wire resistive technology, an extra ground layer is added behind the glass plate, which is said to improve the system performance, while the 7 wire variant has 2 sense lines on the bottom plate. However, these technologies are as prevalent as their counterparts. The resistive touchscreen works well with almost any stylus-like objects. Well, this is all for this session about touchscreens at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks.
உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை நிகழ்ச்சியில் சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாங்க. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் ஆர் சீனிவாசங்க. பகாயத்துக்கிட்ட விருபாட்சிபுரத்துலேருந்து வந்துடுறேன். துணி வியாபாரம் தான் பண்ணுறோம். பிறந்ததுலேருந்தே துணி வியாபாரம் தான். எத்தனை வருஷமாக நீங்கள் துணி வியாபாரம் பண்ணுறீங்க? 17 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படி போயிட்டுருக்குது வியாபாரம்? ஒரு நாள் நல்லா போகும், ஒரு நாள் சுமாராக போகும். நாங்கள் மொத்தத்தில் ஏதோ போய் நிற்கிது, வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏதோ வருமானங்கள் ஓரளவுக்கு வந்துச்சுன்னா போதும், அவ்வளோதான். நிறையா வியாபாரங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் வந்து இந்த துணி வியாபாரம் செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதனால் தோணுச்சு? இல்லை, எல்லாருமே எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாருமே இந்த வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த வியாபாரம் தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்களாம். அதேமாரி இது வந்து வேஸ்ட் ஆகாத பொருள். இன்றைக்கெல்லாம் கூட நாளைக்கு விற்றுடலாம். தக்காளிங்க இதுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அது நின்றுச்சுன்னா கூட நாளைக்கு விற்க முடியாது, பாதி ரேட்டுக்காக எடுத்துக்குவாங்க. அதனால தான் இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா சொன்னீங்க. இது மாதிரி வந்து அப்பா காலத்துலேருந்து வந்து துணி வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர்? நான், எனது மனைவி, எனது அம்மா, 2 பசங்க, சின்ன பசங்க 2 பொண்ணுங்க, அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணுறாங்க? பசங்க படிக்க வச்சிட்ருக்கேன். ஒன்று 6th ஸ்டாண்டர்டு, ஒன்று 5th. வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் தான். அம்மாவும் ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டில் தான் இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க 17 வருஷமாக துணி வியாபாரம் தான் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ற மாதிரி. இந்த துணியெலாம் நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க, எங்கேருந்து கொண்டு வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம ஈரோடு, திருப்பூர், எடப்பாடி, அவ்வளோதான். இந்த 3 இடத்துல தான் வாங்கிட்டு வருவோம். கொஞ்சம் தேவையான சரக்கு இங்கே கூட ஹோல்சேல் கடை இருக்குது வேலூரில், அந்த கடையில் எடுத்துக்குவோம். எப்படி இந்த ஈரோடு, திருப்பூரில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ அங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போதே வந்து எதில் போய் வண்டியில் எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா, இல்லை கூட்ஸ் அவங்க கேட்டால் நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னாலே உங்களுக்கு இங்கே அமுச்சு விட்ருவாங்களா? நாங்கள் வண்டியில் தான் போவோம். அங்கேருந்து வரும்போது வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்துடும். அதை படி எதுவும் கிடையாது. கரெக்டாக போட்டோம்னா கரெக்டாக வந்துடும் வண்டி, மூட்டைகள்லாம் அப்படியே வந்து எடுத்து வியாபாரம் பண்ணிடுவோம். நீங்கள் அங்கே போயிட்டு துணி எடுத்துகிட்டு வர மாதிரி சொன்னீங்க. எது மாதிரி துணிகள் அங்கே போய் பார்ப்பீங்க நீங்கள்? இதுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஏதாவது குவாலிட்டி பார்த்து வாங்கிட்டு வருவீங்களா, இல்லை எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். திருப்பூர்னாவே காட்டனுக்கு பேர் போனது தான். நிறைய லெகின்ஸு, டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு, டவல் எல்லா ஐட்டமும் அங்கே எல்லாமே ஆல் டோட்டல் எல்லாமே அங்கே கிடைக்குது. எல்லாம் காட்டன் மொத்தமே அங்கே தான். திருப்பூருக்கு இந்தியாவுக்கே சப்ளை வந்து திருப்பூர் தான். திருப்பூர்னாவே எல்லாருக்குமே தெரியும். அதனால் திருப்பூர், ஈரோடு இது 2 தான். அங்கே போய் எடுத்துகிட்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறீங்க. இதனால் உங்களுக்கு வந்து எவ்வளோ வருமானம் கிடைக்குது? ஒரு நாளைக்குன்னா ஒரு பீஸ் மேலே 5 ரூபா வச்சா கூட 100 பீஸ் மேலே 500 ரூபா வந்துடுது. பெட்ரோல் செலவு, மற்றபடி சாப்பாடு செலவு போச்சுன்னா கூட 400 ரூபா, 500 ரூபா குறைவு இல்லாமல் வரும். நார்மல் ஒரு நாளைக்கு வருமானம் 500 ரூபா, 600 ரூபா இல்லாமல் நம்மளுக்கு வந்துடுது. 500 ரூபா, 600 ரூபா எப்படி இருந்தாலும். கார் வச்சு நீங்கள் வந்து அதுலேயே துணிகள்லாம் போட்டு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறீங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே இது மாதிரி காரில் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கிறீங்களா, இல்லை இடையில தான் இந்த மாதிரி கார் போட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? இடையில தான் அந்த கார் போட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு. நான் ஸ்டார்டிங்கில் 2 வீலரில் தான் வியாபாரம் பண்ணியிருந்தோம். இப்போ தான் இடையில தான் சரி கார் போட்டு வியாபாரம் பண்ணலாம். ஏன்னா 2 வீலர்னும் போது கொஞ்சம் சரக்கு தான் எடுத்து வியாபாரம் பண்ண முடியும். இதே காராக இருந்துச்சுன்னா எல்லா ஐட்டமும் இருக்கும். ஒரு ஐட்டம் இல்லாமல் 10 ஐட்டம் 5 ஐட்டம் இருந்துச்சுன்னா சேல்ஸும் கொஞ்சம் அதிகமாகும். இப்போ 2 வீலரில் விற்றுனா ஒரு 2000 விற்கிறேன்னா காரில் போட்டால் ஒரு 5000 விற்பேன், அவ்வளோ. நல்லா சொன்னீங்க. இப்போ இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நீங்களே வந்து சுயமாக யோசிச்சிங்களா, இல்லை யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை வீட்டில் யாராவது சொன்னாங்களா இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி? இல்லை, 2 வீலரில் போகும்போது அங்கங்கே இப்போ ஆம்னி வேனுன்றதுனால இட்லி கடை வச்சுருக்காங்க ஆம்னி வேனில். அதேமாரி துணிகளை வச்சுருக்காங்க. இன்றைக்கி சாமான் எடுத்துகிட்டு வந்து கூட டிவியில் வந்து தராங்க. அதெல்லாம் பார்த்தோம். சரி துணி போடலாம், துணி போட்டால் இந்தமாரி ஆகும், இந்தமாரி செய்யலாம், சரி இவ்வளோ ரூபாய்க்கு ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கில் தான் அது பண்ணது. அது நம்மளே யோசிச்சு தான் பண்ணது. இந்த கார் நீங்கள் எடுக்கும்போது வந்து கண்டிப்பாக ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பீங்க. எப்படியெல்லாம் இந்த கார் வாங்கி சரி முதல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வண்டியிலே போயிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னும் போது நீங்கள் நிறைய யோசிச்சிருப்பீங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிச்சிங்க? காரில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு போக முடியுமா, அதுக்குள்ள ஒரு தனியாக டிரைவர் போடணுமே, அதெல்லாம் யோசிச்சிங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். முதல்ல நான் கார் வாங்கும்போது வந்து எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, டிரைவிங் தெரியாது. நம்மளுக்கு டிரைவரை போட்டு ஒரு நாளைக்கு 300 ரூபா படி கொடுத்து அதில் ஒரு இன்றைக்கி 5000க்கு நான் வண்டி வியாபாரம் பண்ணுறேன்னா கூட ஒரு ஆள் இருந்தாங்கன்னா 7000க்கு விற்கணும். ஏன்னா அவருக்கும் சேர்த்து படிக்காது காசு தரணுன்றதுனால 7000க்கு விற்றுட்டு இருந்தோம். அப்படியே கார்லேயே இருந்து இந்தமாதிரி கற்றுக்கொடுன்னு சொல்லிட்டு நம்மளே கற்றுக்கிட்டு சரி நம்மளே டிரைவர் தொழிலும் பண்ணிக்கிறோம், வியாபாரமும் பண்ணிக்கிறோம். நீங்கள் மட்டும் இந்த வியாபாரத்துக்கு வருவீங்களா, இல்லை இந்த வியாபாரம் செய்யும் போது கூட வந்து ஒரு ஆட்கள் கண்டிப்பாக தேவைப்படுதுங்களா உங்களுக்கு? இல்லை, ஒரு ஆட்கள் தேவைப்படுது, கம்பல்சரி ஒரு ஆட்கள் தேவைப்படும். பையனுக்கு இதாக இருக்கிறோம்னா ஒரு நாளைக்கு 200 ரூபா கொடுத்துருக்கேன். அது போக தான் எனக்கு 500 ரூபா 600 ரூபா வருமானம் வரும்.
துணி வியாபாரம் நீங்கள் பண்ணிருக்கிறீங்க. உங்களுடைய வியாபாரம் எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் வரையும் ஆரம்பிப்பீங்க? எந்தெந்த இடத்துலலாம் போயிட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க? நல்லா பப்ளிக்காக இருக்கணும். அதாவது காலையில் மணி ஒரு 8-9க்குள்ளே வந்துடுவோம். சாயங்காலம் மணி ஒரு 6 மணி வரைக்கும் இருப்போம். பப்ளிக்காக இருக்கிற இடத்துல மட்டும்தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்போம். அங்கங்கே ஸ்டாண்டிங் பண்ணி அங்கங்கே நிற்போம். சரி, இந்த இடத்துல இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போவோம். பப்ளிக்காக இருக்கும் அந்த இடத்துல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போவோம். அங்கேயும் நான் எடுக்கலையா வேறு இன்னொரு இடத்துக்கு போவோம். ஓம்னி வேணுன்றதுனால வண்டின்றதுனால சிலதுன்னு போயிடுறோம். இப்போ உங்களுக்குன்னு வந்து கண்டிப்பாக தெரியும் இந்த இடத்துல தான் இந்த டைமில் வந்து கூட்டம் வரும், அந்த இடத்துல போய் நின்னா ஓரளவுக்கு வந்து துணி வியாபாரம் ஆகிடும் அப்படின்ட்டு. எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி போவீங்க? இந்த ஏரியா பக்கம் போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்களே ஒரு நாளைக்கு வந்து இங்கெல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி காலையில் வந்து உங்களுடைய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, எந்தெந்த ஏரியாவுக்கு போவீங்க? இங்கே காந்தி நகர் இங்கே இன்றைக்கி வந்துக்கிறோம். அதை விட்டால் ரங்காபுரம் ரோடு இருக்குங்கள, அந்த இடத்தாண்ட போவோம். சத்துவாச்சேரியாண்ட போவோம். அதை விட்டால் பழைய காட்பாடியாண்ட போவோம். அவ்வளோதான். இந்த ஏரியாவில் தான் இருப்போம். விஐடியாண்ட போவோம். அதை விட்டால் அந்தாண்ட பிரம்மாபுரம் போவோம். அவ்வளோதான். அதிக தூரம்லாம் போக மாட்டோம். இப்போ உங்களுக்குன்னு வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்களா? கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சதுனாலே நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, டிஷர்ட்ஸ் புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. யாரெல்லாம் உங்களுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ்? ரெகுலர் கஸ்டமர் பார்த்தாங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் தெரியாது. அந்தந்த இடத்துக்கு போனோன்னா அவங்கவுங்க வந்து எடுத்துக்குவாங்க. அவங்க பேரெலாம் நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. ஏன்னா அவங்க சொல்கிறதும் கிடையாது. இப்போ இன்றைக்கி நான் நாளைக்கு வருவேங்க. சரிங்க, சரி வந்து இந்த ஐட்டம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து கொடுத்தோன்னா உடனே எடுத்துக்குவாங்க. அவங்க இன்றைக்கி துணி வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருட்கள் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீபாவளி இல்லை ஒரு பொங்கல் அது மாதிரி நேரங்களில் தான் வந்து துணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து நார்மலாக கூட வந்து துணி பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க எது மாதிரி துணிகள் உங்ககிட்ட கேட்குறாங்க, எனக்கு இந்த துணியெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் டைம்ன்றதுனால நைட்டிங்க அதிகமாக சேல்ஸ் ஆகும், டவலுங்க அதிகமாக சேல்ஸ் ஆகும், அப்புறம் காட்டன் டிஷர்ட்டுங்க சேல்ஸ் ஆகும், காட்டன் லோயருங்க சேல்ஸ் ஆகும். மொத்தம் காட்டன் சம்மர் டைமில் மட்டும் காட்டனுங்க நல்லா சேல்ஸ் ஆகும். மற்றபடி மழை காலத்தில் வந்து பெட்ஷீட்டுங்க, பெட் கவருங்க, இந்தமாரி ஐட்டங்கள் நல்லா சேல்ஸ் ஆகும். சீசன் பார்த்து இது மாதிரி வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து துணி வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த சீசனில் எந்தெந்த துணி வகைகள் ஓடும் நல்லா? சம்மர் டைம்ன்றதுனால இப்போதைக்கு காட்டன் வகைகள் நல்லா ஓடும். மற்றபடி இந்த குளிர் டைமில் வந்து இந்த பாலிஸ்டார் நைட்டி அந்தமாரி ஐட்டங்கள் நல்லா வைக்கும் குளிர் டைமில். மழை காலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் மழை காலங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ரெயின் கோட்ஸ் அது மாதிரிலாம் கூட வியாபாரம் பண்ணுவாங்க. நீங்கள் அது மாதிரி வியாபாரம் பண்ணுறீங்களா? எடுத்து வருவோம். ரெயின் கோட்டு எடுத்துகிட்டு வருவோம். அப்புறம் இந்த சொட்ரு ஐட்டங்கள் எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணுவோம். அவ்வளோதான். 2 ஐட்டம் தான். அது முக்கியம். மழை காலத்துன்னு பார்த்தா அந்த ஐட்டங்கள் வியாபாரம் பண்ணுவோம். அவ்வளோதான். இப்போ இந்த ரெயின் கோட்டு இந்த ஷொட்டர் இதெல்லாம் வந்து லோக்கல்லே பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா இல்லை வெளியில் வேறு எங்கேயாவது போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? மெட்ராஸ் போய் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும். மெட்ராஸுக்கு வண்ணாரப்பேட்டை போனீங்கன்னா எல்லா ஐட்டமும் அந்த இதில் கிடச்சிரும். இந்த சொட்டர் ஐட்டம், இந்த ரெயின் கோட்டு, இந்த கொடைங்க, இதெல்லாம் நம்ம கொடைங்கெல்லாம் எடுத்துகிட்டு வரதில்ல. ரெயின் கோட்டு மாமூலாக காரில் எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அதெல்லாம் வந்து பெருசாகிடும். பெருசாக வச்சுட்டு அதை வைக்க முடியாது. அதனால் வந்து ரெயின் கோட்டு, சொட்ரு இது 2 தான் எடுத்துரு. இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துலையே இது மாதிரி துணிக்கடை நிறைய ஏரியா வந்துருச்சு. இப்படி இருக்கும்போது வந்து ஒரு காம்படிஷனாக நீங்கள் என்ன விஷயத்த நினைக்கிறீங்க? இல்லை, எல்லோரும் பிழைக்கிறாங்க. சரி, நம்மளும் அதில் ஒரு உழைப்பாளி, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் கிடையாது. எல்லாம் அவங்களும் வைக்கிறாங்க. சரி, நம்மளும் ஒரு பண்ணுவோம். அவங்ககிட்ட ஒரு 2 எடுக்கிறாங்கன்னா நம்மகிட்ட 1 எடுக்க மாட்டாங்களா? அந்த கணக்கு தான். இப்போ உங்களுக்கு இந்த தொழில் செய்யணும் அப்படின்ற மாதிரி எதனால் உங்களுக்கு தோணுச்சு? யார் வந்து உங்களுக்கு இந்த தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யார் உங்களுக்கு ஊந்துகோலாக இருந்தாங்கன்னா எங்கள் அப்பா இருக்கும்போது, அப்பா இறந்துட்டார். அப்பா தான் சொல்லுவார், படிடா, இல்லைனா வந்து இந்தமாரி தொழில் எதுனா ஒன்று கைத்தொழில்னு ஒன்று கற்றுக்கிட்டா அது என்றைக்காக இருந்தாலும் உனக்கு காப்பாற்றும் அப்படின்னாங்க. சரி, அப்பா இறந்துட்டோன்னு நான் படிப்பு நிறுத்திட்டேன். சின்ன வயசுலேயே படிப்பு நிறுத்திட்டு இந்த தொழிலே தான் இருக்குது. படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருந்திருக்குதுங்களா உங்களுக்கு? இல்லை படிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஒருவேளை படிச்சிருந்தா நம்ம இது மாதிரி வந்திருக்கலாமே. நீங்களே எல்லாரும் கண்டிப்பாக சின்ன வயசில் நினைப்போம், படிச்சுட்டு இந்த வேலைக்கு நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் படிச்சிருந்தா எந்த வேலைக்கு போயிருப்பீங்க? நான் படிச்சுட்டு இருந்தேன்னா எதனா ஒரு சயின்டிஸ்டாக தான் இருப்பேன். கண்டிப்பாக சயின்டிஸ்டாக தான். அந்த மாதிரி ஆசைலாம் இருந்துச்சு. அப்பா இருந்தவுடனே நம்மளுக்கு அம்மா மட்டும்தான், தங்கச்சி ஒன்று இருந்துச்சு, அதையும் கல்யாணம் பண்ணி எனக்கு அடுத்தது தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ இருக்கும்போது சரி காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும் இல்லைங்களா? யாராவது ஒரு வருமானம் இருக்கணும்ல. அம்மாவும் சின்ன வயசுக்காரங்க, அவங்களும் பண்ண முடியாது. சரி, ஆனால் அம்மாவும் நானும் ஒன்றாவே வியாபாரத்துக்கும் சின்ன வயசில் பாப்பாவை மட்டும் படிக்க வச்சுருந்தோம். அப்போ பாப்பாவுக்கு ஒரு ஏஜ் வந்தோடனே அதை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். படிச்சிருந்தா ஒரு வேளை நான் சயின்டிஸ்ட் ஆகிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எதனால் உங்களுக்குள்ளே இந்த சயின்டிஸ்ட் ஆகணுன்ற மாதிரி ஒரு ஆசை வந்துச்சு? காலங்கள் அந்தமாரி இப்போ இருக்கிற காலகட்டங்கள் வந்து எதனா ஒன்று பண்ணால் தான். அதனால் அந்த ஆசை அதிலே வந்துச்சு. இப்போ அப்துல் கலாம் இருந்தார். அவர் ஒரு சயின்டிஸ்ட் தான். ஜனாதிபதியாக கூட இருந்தார். அவர் ஒரு சயின்டிஸ்ட் தான். ஆனால் இருந்தாலும்
சயின்டிஸ்ட்ன்ற பேர் இருக்குது, ஜனாதிபதின்ற பேர் அப்பாற்பட்டதாக வந்தது, அதுக்கப்புறம் தான் வந்தது. சயின்டிஸ்ட் முதல் சயின்டிஸ்ட் அவர் கோயம்புத்தூரில் படிச்சிருந்தாங்க. அதுமாரி ஆயிருக்கலாம், எதனா ஒன்று ஆயிருக்கலாம். நம்மளுக்கு யாரும் இல்லாதனால சரி இந்த வியாபாரத்தில் இறங்கிட்டோம். அப்படி சரி நம்ம தான் ஆகிட்டோம், நம்ம பசங்களாவது ஒரு நல்லா படிக்க வச்சு செய்வோம். பசங்களை இப்போ என்ன படிக்க வச்சுட்டு இருக்கிறீங்க? இங்கிலீஷ் மீடியம் தான், தேசியால் தான் படிக்குது. ஒன்று 6th ஸ்டாண்டர்ட் படிக்குது, ஒன்று 5th போய்க்குது. இப்போ தான். நீங்கள் என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா பசங்ககிட்ட இது மாதிரி சயின்டிஸ்ட்டாக நான் வரணுன்ற மாதிரி ஆசைப்பட்டேன், நீங்கள் அது மாதிரி முயற்சிகள் ஏதாவது எடுங்க அப்படின்ற மாதிரி உங்கள் பசங்களுக்கு என்னைக்காவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கிறேன். உனக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ அதை படிமா, உன்னை படிக்க வைக்கிறது என் கடமை. உனக்கு என்ன தோணுது, நல்லா படிக்கணும், இதுக்கு சயின்டிஸ்டாக ஆகிறியா ஆகு, போலீஸாக ஆகிறியா ஆகு, வக்கீலாக ஆகிறியா ஆகு, இல்லையா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிறியா, ஏதோ ஒன்று ஆகும், பேங்க் மேனேஜருக்கு போறியா, ஏதோ ஒன்று பண்ணு, உனக்கு என்ன பிடிக்குதோ அந்த அளவுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு படிக்க வைக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த பிஸ்னஸில் இன்னும் ஏதாவது நம்ம புதுசாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசனைகள் உங்களுக்கு இருக்குதுங்களா? இல்லை, எனக்கு கிடைக்கிற வருமானம் எங்களுக்கு குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்குது. இதிலே பெரிய ஆள் ஆகணும் போதும், இதோட நம்ம பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறோம். நம்ம பசங்க பெரிய ஆள் ஆகட்டும், படித்தா தான் இந்த காலத்தில் வந்து படிக்கலைன்னா ஒன்றும் கிடையாது. என்றைக்குமே என்னுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு, பசங்களாவது நல்லாயிருக்கும். நீங்கள் சொன்னீங்க ஒரு வேன் போட்டாலே ஒரு 500 ரூபா இதுலேருந்து எடுக்க முடியும், மாதம் வந்து ஒரு 15,000 ரூபா 20,000 ரூபா கண்டிப்பாக நிற்கும் அப்படின்ற மாதிரி. இன்னொரு வேன் நீங்கள் போடலாம்ல, போட்டு கூட அதில் வச்சு ஒரு பசங்களை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்ல. நீங்கள் என்னைக்கு அது யோசிச்சிருக்கீங்களா அது மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி? இல்லை ஒரு கடை எடுத்து கூட நம்ம போட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கிறேன். நம்மளுக்கிட்ட வருமானம் இல்லாதனால சரி நம்ம வச்சு யாரையுமே நம்ப முடியாது இப்போத்தி இருக்கிற காலகட்டத்தில். சரி நம்ம எதனா போட்டு கொடுத்து அவங்க எதனா அதில் எடுத்து நஷ்டம் பண்ணிட்டாங்கன்னா, வீட்டுக்கு தேவை அது இதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்கன்னா, சரி நம்ம தான் நாளைக்கு வந்து நிற்போம் அப்படின்றதுனால அது வேணாம், சரி இருக்கிறத நம்மளே பார்த்துக்குவோம், நம்மளோட உழைப்பு நம்மக்கிட்ட இருக்குது, அதோட சரி. கடை எல்லாம் போட்டால் போடுவேன், ஆனால் இப்போ கிடையாது, அது இப்போ இருக்கிற ஐடியா இல்லை. கொஞ்ச நாள் ஆகட்டும், இப்போ தான் ஆரம்பிச்சிது. அதான் 17 வருஷமாக ஆகி நான் 2 வீலரில் விற்று இப்போ தான் ஒரு 3 வருஷமாக தான் அந்த வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன், காரில், ஓம்னியில். அதுக்கு முன்னாடியெல்லாம் 2 வீலரில் தான், சைக்கிள் 2 வீலர், அதான் முதல்ல சைக்கிள், ரெண்டாவது 2 வீலரு, அதுக்கப்புறம் தான் காரு. சரி இதுக்கு மேலே கடை எதனா போட்டு செஞ்சாலும் செய்வேன். ஒரு சைக்கிள், அதுக்கப்புறம் ஒரு 2 வீலர், அதுக்கப்புறம் ஒரு கார், ஒரு படத்தில் காட்டுற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முன்னேறி கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆமாம், அதே தான். என்ன நினச்சிருக்கீங்களா என்றைக்காவது வந்து நம்ம சைக்கிளில் போய் வியாபாரம் பண்ணியிருக்கிறோமே, இல்லை வண்டியில் போய் வியாபாரம் பண்ணியிருக்கோமே, ஒரு மழையாக இருந்திருக்கட்டும், ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சரி இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு கார் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கீங்களா? எல்லாரையும் பார்ப்பேன். அதான் நம்ம இன்னைக்கு கார் வாங்கிக்கிறேன்னா சரி ஒருத்தர் சைக்கிளில் வியாபாரம் பண்ணுறாருன்னா, ஓ நாளைக்கு இவரும் பண்ணுவார், இவர் நல்லாயிருக்கும், இன்றைக்கி இதை பண்ணுறாருன்னா நாளைக்கு வேறு ஒன்று பண்ணுவார். கொஞ்சம் முன்னேறணும், அதான் முன்னேற்ற படின்றாங்களே, அதான் அந்த முன்னேற்ற படி இருந்தாவே அதெல்லாம் நினச்சாதான் இன்னும் முன்னேற முடியும். இதை விட இன்னும் பெருசாக நினச்சேன்னு முன்னேற முடியாது. சரி இப்போதைக்கு என்ன இருக்குது இதை நினச்சி சரி அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படின்னு தான் முன்னேற. வாழ்க்கைன்றதே ஒரு முன்னேற்றம் தானே, வயசு ஏறுற மாதிரி தானே வாழ்க்கையும் ஏறிக்கிட்டே போகணும், சம்பாதனன்றது அதே மாதிரி ஏறிக்கணும். நான் முதல்ல சைக்கிளில் போகும்போது 50 ரூபா 60 ரூபா தான் சம்பாதிப்பேன், அப்புறம் 2 வீலரில் போகும்போது 100 ரூபா சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். இன்றைக்கி 500 600 வந்து நாளைக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணால் 1000 2000 அப்படி கிடைக்கும். துணிகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து தரம் பார்த்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸஸ் நம்ம வாங்கணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் நம்ம பார்க்கணும், ஒரு நைலான் வாங்கணும்னா நம்ம என்ன பார்க்கணும், அது மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். இப்போது ஷர்ட்லலாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மைன்யூட்டாக எங்கேயாவது வந்து ஒரு டிஃபெக்ட்ஸ் இருக்கும், சில பேர் வாங்குறவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் தரம் பார்த்து வாங்கணும்னா எது மாதிரி விஷயங்கள்லாம் அதில் பார்க்கணும்? நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிச்சிங் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும் முதல்ல, அடுத்தபடி வந்து ஹோல்ஸ் எங்கன்னா இருக்குதா அதில் அப்படின்னு பார்க்கணும். மற்றபடி குவாலிட்டி வந்து காட்டன் மாமூலாகவே எல்லா இடத்துலையும் நல்லாயிருக்கும், காட்டனை பொறுத்த வரைக்கும் குறையே இருக்காது. காட்டன் கிளாத்தா இல்லை மிக்சடு எதனா போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும், அவ்வளோதான். நல்லா சொன்னீங்க. மிக்சட் போட்டிருக்காங்கன்னா பார்க்க சொல்கிறீங்க. இப்போ மிக்சட் போட்டால் நம்மளுக்கு எப்படி தெரியும் அதில்? இப்போ நீங்கள் வந்து ஒரு வியாபாரி அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க இதில் மிக்சட் காட்டன் இது அப்படின்ட்டு. இப்போ பொதுவாக ஒரு நார்மலாக ஒரு துணி எடுக்க வரவங்க அதில் மிக்சட் போட்டிருந்தாங்கன்னா எப்படி பார்ப்பீங்க? மிக்சட் வந்து இப்போ காட்டனில் மட்டும்தான் கஞ்சி கலக்க முடியும், மிக்சட்டில் வந்து கஞ்சி கலக்க முடியாது. அதனால் மிக்சட் இருந்தாவே உங்களுக்கு கஞ்சி கலக்காத இருந்துச்சுன்னா அது மிக்சட் தான், கஞ்சி கலந்து இருந்துச்சுன்னா அதில் மிக்சட் இருக்காது, பியூர் காட்டனாக தான் இருக்கும். இப்போ இந்த கார் வாங்கியிருக்கீங்க நீங்கள், ஒன்லி வந்து உங்களுடைய தொழிலுக்காக மட்டும் தான் நீங்கள் பயன்படுத்துவீங்களா, இல்லை நீங்கள் இந்த காரில் எங்கேயாவது வீட்டில் கூட எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்திருக்கீங்களா? அந்த அனுபவங்கள் இருந்தால் பகிர்ந்துக்கோங்க. இல்லை தேவைப்பட்டால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் போயிட்டு வந்தோம், காரில் தான் போயிட்டு வந்தோம். வண்டியில் இருக்கிற சரக்குலாம் எடுத்து வீட்டில் வச்சு லாக் பண்ணிட்டு காரில் தான் போயிட்டு வந்தோம். ஒரு 2-in-1 யூஸாக இருக்கும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு. ஆமாங்க, அது 2-in-1 இருக்கும். இன்றைக்கி இந்த துணி வியாபாரத்தில் கஸ்டமர்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க? புதுசாக நம்மளுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு கலராக இருக்கட்டும், அதை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி அதிகம் பார்த்திங்கன்னா சுடிதார் டாப்பு, லெகின்ஸு, நைட்டிங்க மாடல், என்ன மாடல் இருந்தாலும் நைட்டிங்க மாடலாக இன்னும் இந்த மாடல் இல்லையா அந்த மாடல் இல்லையா, இதை தாங்க நிறைய பேர் கேட்குறாங்க. நைட்டி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3-4 மாடல் வச்சுருக்குறேன்.
அதில் எடுத்துக்கிறாங்க. இன்னும் மாடல் வந்தாலும் வரும். டிசைன் பண்ண காஸ்ட்லி தான் கொஞ்சம் ஆகும். அதை அப்படியே தான் கூட விற்றுட்டு தான் இருக்குது. கஸ்டமர்ஸ் கிட்ட வியாபாரம் பண்ணும்போது எப்படி வியாபாரம் பண்ணணும்? இப்போ ஒரு துணி வியாபாரம் பண்ணால் அவங்ககிட்ட எப்படி வியாபாரம் பண்ணணும்? ஒரு 4 துணி எடுத்து உடனே அவங்ககிட்ட காட்டணுங்களா? உங்களுக்குன்ட்டு நீங்கள் தனியாக வந்து ஒரு தொழிலில் ஒரு 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 யுத்தி வச்சுருப்பீங்களா இது பண்ணணும் அப்படின்னு? இப்போ நைட்டி எடுக்கிறதுக்கு தான் அவங்க வருவாங்க. அப்பா ஒரே ஒரு நைட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு நைட்டி தான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்ககிட்ட என்ன பண்ணணும்னா பசங்க ஐட்டம் இருக்குது, இதுமாரி பாவாடைங்க இருக்குது, சில்ட்ரன்ஸ் ஐட்டம் நிறைய இருக்குது, ஷிம்மிங் இருக்குது, ப்ராங் இருக்குது, எல்லாம் தலகாணி வர இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஐட்டம் நம்மளுக்கு தேவையான ஐட்டம் வீட்டில் இப்போ இதில் 15 ஐட்டம் 20 ஐட்டம் இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவையான ஐட்டங்களை பார்த்து உடனே எடுத்துக்குவாங்க. அவங்க ஒரு நைட்டிக்கு தான் எடுக்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் அவங்களே வந்து நைட்டி 1 எடுப்பாங்க, 1ன்றது 2 எடுப்பாங்க, லெகின்ஸ் 2 எடுப்பாங்க, பசங்க ஐட்டம் பார்த்தோம்னா அது ஒரு 2 எடுப்பாங்க. சரி ஷர்ட் இருக்குது, அப்பாவுக்கு எடுத்துக்குவோம், இல்லை தம்பிக்கு எடுத்துக்குவோம், இல்லை நம்ம வீட்டுக்காருக்கு எடுத்துக்குவோம், ஏதோ ஒன்று பார்த்து அவங்க மொத்தம் எடுத்துக்கிறாங்க. அதிகம் பேர் வந்து அடாவடி பிடிக்கக்கூடாது. அடாவடினா கொடுத்து தான் ஆகணும், இந்த ரேட்டுக்கு நீ கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான். நம்மளுக்கு ஒரு 20 ரூபா கிடச்சா கூட போதும், 100க்கு 20 ரூபா கிடச்சா கூட சரின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். அந்த 20 ரூபாலையும் நம்மளுக்கு 5 ரூபா கூட இல்லாமல் அசல் வழிக்கே நீ கொடுப்பா, இந்த ரேட்டுக்கு தான் நான் எடுத்தேன் அப்படின்னு என்றவங்களும் இருக்காங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி அதுக்கப்புறம் சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துக்கிறாங்க. கோவப்பட மாட்டோம் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும். நாங்கள் வந்து இப்போ ஒரு ஏரியாவில் நீங்கள் வியாபாரம் செய்ய போகிறீங்கன்னா அந்த ஏரியாவில் மக்கள் நடமாட்டம் நிறையா இருக்கணும். ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்து தான் அந்த இடத்துல கடை போடுவீங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க? பப்ளிக் நல்லா இருக்கணும். அந்த மாதிரினா பக்கத்தில் காலேஜ், இந்த மாதிரி பேங்க்குங்க, நிறைய பேர் இப்போ பேங்க்குக்கு ஏடிஎம்க்கு அதுக்கு வருவாங்க. அதை விட்டால் காலேஜுங்களுக்கு வருவாங்க, பசங்களை சேர்க்கறதுக்கு இல்லை பசங்களை இட்டுட்டு போகிறதுக்கு ஸ்கூலுக்கு அந்த மாதிரி இடத்துக்கு வருவாங்க. அந்த மாதிரி இடத்துல பார்த்து தான் போடுவோம். அதேமாதிரி பஜாருன்னும் போது அந்த இடத்துல காய்கறி வாங்குறதுக்கு இந்த மாதிரி இடத்துக்கும் வருவாங்க. அதனால் பஜாருங்க அந்த மாதிரி இடத்துல போடுவோம். இப்போ நார்மலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்டிகை நாட்களில் துணி வியாபாரம் நிறையா நடக்கும். அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா நீங்கள் லோடு ஏதாவது கொண்டு வருவீங்களா? அந்த நேரத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலை செய்வீங்க கண்டிப்பாக, அதை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி ஒருத்தரை வச்சு பண்டிகை டைமில் வந்து எங்கள்கிட்ட வந்து 4 பேர் சேர்ந்துக்குவோம். இப்போ 10 நாள் இருக்கும்போது, தீபாவளி வந்து 10 நாள் இருக்கும்போது 4 பேர் இருப்பாங்க கம்பல்சரி. அது விற்றாலும் விற்கலாலும் 4 பேர் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் எப்படியா இருந்தாலும் வியாபாரம் நடக்கும். 4 பேர் இருந்தால் தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் வியாபாரத்தை வந்து. ஏன்னா அந்த அளவுக்கு ஜனங்க வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் 4 பேர் இருந்தால் தான் கண்ட்ரோல் பண்ணி வியாபாரம் பண்ணிவிட்டு. நீங்கள் வியாபாரத்தில் இவங்கள மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து உழைப்பில் முன்னேறணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். யாராவது ஒருத்தரை வந்து ஒரு முன்னோடியாக வச்சுருப்பாங்க, இவங்கள மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி. அது சொந்தக்காரங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை யாராவது வந்து வாழ்க்கையில் முன்னேறி போனவங்க யாராவது பெரியவங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் யார் அது மாதிரி ஒரு ரோல் மாடலாக வச்சுருக்கீங்க? எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார் ஆற்காட்டில். அவர் என்ன மாரி தான் முதல்ல வந்து சைக்கிளில் வியாபாரம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் 2 வீலரில் வியாபாரம் பண்ணார். 1 கார் வாங்கினார், 2 கார் வாங்கினார். இன்றைக்கி வந்து 8 கார் ஓடுது அவருது. 8 பேர் வச்சு மெயின்டைன் பண்ணி வியாபாரம் பண்ணியிருக்காரு. அவங்க பசங்க இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்களே வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணிவிட்டு, மாமா மச்சாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பீஸுக்கு மேலே 1 ரூபா 2 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு அதை வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறார் அவர். இன்றைக்கி அவர் வியாபாரத்துக்கு போகிறது கிடையாது, வண்டிக்கு மட்டும்தான் வியாபாரத்துக்கு போகுது. அவர் வீட்டிலே தான் இருக்கிறாரு, கணக்கு வழக்கு மட்டும் பார்த்துட்டு அப்படியே இருக்கிறார். அதேமாரி ஆகலாம் அப்படின்னு கூட இருக்குது. அதான் நேரங்காலங்கள் வரும்போது ஒரு நேரத்தில் அது ஆகும். இப்போ உழைப்பால் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்கிறீங்க. உழைப்பு தான் வந்து ஒருத்தரை மேன்மைக்கு கண்டிப்பாக கொண்டு வரும். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க உழைக்கிறவங்களுக்கு? இது மாதிரி வாழ்க்கையில் இது மாதிரி உழைச்சி முன்னுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி உழைச்சி முன்னேறலனாலும் அதே உழைப்பை கைவிடக்கூடாது. அதை கைவிடாமல் உழைச்சிக்கிட்டே இருந்தால் முன்னேறலாம். துணி வியாபாரம் செய்கிற திரு சீனிவாசன் அவர்கள் நிறையா விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. சுவாரஸ்யமான விஷயங்கள் கூட நிறையா சொல்லியிருக்கிறாங்க நம்ம அனுபவ மேடை நிகழ்ச்சியில். அவருக்கு விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சரிங்க, நன்றிங்க. என் பேர் சீனிவாசன், ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர்.
அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது V18 பண்பலை 90.8. இது V18 பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்னைக்கு நாம திரைக்கடல் ஓடி நிகழ்ச்சியில பார்க்க போற நாடு எதுனா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச நாடு தாங்க, இத்தாலி. இத்தாலின்ற நாடு இப்போ இன்னைக்கு வளர்ந்து வர சூழ்நிலையில இது ரொம்ப பெரிய நாடாகவே கருதப்படுது, பெரிய வளர்ச்சி நாடாகவே இருக்குது. இது பத்தி நம்ம சில பண்புகள்லாம் பார்க்கலாம். இத்தாலி அல்லது இத்தாலியா இது தெற்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாடு அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய நிலப்பகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதனுடைய அமைப்பு இது ஒரு கால்பாதம் போன்ற தீபகற்ப பகுதியை கொண்டது. அதாவது தீபகற்ப பகுதினா ஒன்றும் இல்லைங்க, 3 பக்கம் நீராலையும் ஒரு பகுதி நிலத்தாலையும் சூழப்பட்டு அமைஞ்சிருக்க பகுதிக்கு பேர் தான் தீபகற்பம். இது இத்தாலி ஒரு தீபகற்ப பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இது மத்திய தரைக்கடல் பகுதிகளான சிசிலி, சார்தீனியா என்ற தீவு பகுதிகளை எல்லாம் கொண்டது. அதனை சுற்றி தான் இத்தாலி இருக்கு. இத்தாலி வடக்குல அதாவது ஆல்ப் மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, சில்வேனியா போன்ற 4 நாடுகள் எல்லைகளாக கொண்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு வேர்ல்ட் மேப்லேயே பார்க்கலாம். அப்புறம் சான் மேரினோ மற்றும் வத்திக்கான் நகர் என்ற 2 தனி நாடுகளும் இத்தாலியோட நிலப்பகுதிக்குள்ளவே அமைஞ்சிருக்கு. இத்தாலியோட முக்கியமான நிலப்பகுதிகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இத்தாலியோட தலைநகரம் அதாவது கேபிட்டலை பத்தி பார்க்கலாம். இத்தாலியோட தலைநகரம் ரோம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் கொஞ்சம் சொல்ல வரேன். இத்தாலியோட தலைநகரமான ரோம் மேற்கத்திய கலாச்சாரத்தோட வளர்ச்சியினால முக்கிய பங்காற்றியுள்ளது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஐரோப்பிய ஒன்றியம் அப்புறம் G8, G20 ஆகியவற்றில் உறுப்பினராக உள்ளது இத்தாலி. உலகில் வாழ்வதற்கு ஏற்ற நாடுகளில் முதன்மையான நாடுகளாக இதுவும் ஒன்று அப்படின்னு தாங்க சொல்றாங்க. அமெரிக்காவுக்கு அப்புறம் இது இத்தாலி தான் வந்து முக்கிய பங்காற்றுது. இப்போ இதனுடைய மொழியை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ இத்தாலின்னு இத்தாலியில் இருக்கவங்க இத்தாலிய மொழி தான் பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதனுடைய மொழி அதே தாங்க. இத்தாலியில் இருக்கவங்க இத்தாலி மொழி தான் பேசுகிறாங்க. இவங்க மக்களை வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கோம் இந்தியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தாங்க இத்தாலியில் இருக்க மக்களை இத்தாலியன் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. இவங்களோட அரசாங்கம் கவர்மெண்ட்டை பற்றி பார்த்தோன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மள மாதிரி தான் இருக்காங்க. இவங்களும் நாடாளுமன்ற குடியரசு தான். இவங்க குடியரசுத் தலைவர் தற்போதைய குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா செர்சியோ மத்ரேல்லா. இவங்களோட தலைமை அமைச்சர் யாருன்னா மத்தியோ ரென்சி. இப்போ இருக்கிற தலைமை அமைச்சர் அப்புறம் குடியரசுத் தலைவர் இவங்க தாங்க. இப்போ இத்தாலியோட முக்கியமான அமைப்பு நிலப்பரப்பு. இது எந்த அளவுக்கு வேர்ல்ட் மேப்ல இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நிலப்பரப்பு இது மொத்த உலகத்துல 3,01,318 கிலோமீட்டர் ஸ்கொயர். உலக பரப்பளவுல இது 71வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனுடைய நீர் பரப்பளவு பார்த்தோம்னா 2.4%. இது 2.4% பரப்பளவு நீர் கொண்டிருக்கு. இந்த நாட்டில் மக்கள் தொகை நிறையவே தாங்க இருக்குது. 2006 கணக்கெடுப்பின் படி பார்த்தோம்னா 5,31,31,287. இது 2006 எடுத்த கணக்கெடுப்பு படி சொல்கிறாங்க. அதனுடைய புள்ளி விவரம். இப்போது இவங்களோட இத்தாலி நாட்டோட நாணயம் பற்றி பார்க்கலாம். இவங்களோட நாணயம் யூரோ. இது இத்தாலியில் தெற்கு ஐரோப்பாவில் உள்ளது. இவங்க மொழியை பார்த்தோம்னா இத்தாலிய மொழியே இத்தாலியோட ஆட்சி மொழி. எப்போவுமே அந்த நாட்டில் என்ன மொழி அதிகமாக பேசுகிறாங்களோ அந்த மொழி தான் வந்து அதனுடைய ஆட்சி மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இத்தாலி மொழி தான் இத்தாலியோட ஆட்சி மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. 5.5 கோடி மக்கள் இம்மொழியை தாய்மொழியாகவும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் உலகளவில் இந்த 15 கோடி மக்கள் இந்த மொழியை தான் வந்து அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு கணக்கெடுப்பு சொல்லுதுங்க. நாடு முழுவதும் பல வட்டார மொழிகளும் இருக்குது. இந்த நாட்டில் பல வட்டார மொழிகளும் நிறையவே இருக்குது. சிறுபான்மையினர் பேசுகிற மொழிகள் எல்லாம் அவங்க வசிக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த வேறு மொழிகள் எல்லாம் பேசுகிறாங்க. அதே மாதிரி அந்த மொழிகள் எல்லாம் இவங்க ஆட்சி மொழிகளாகவும் அங்கீகரிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, ஃப்ரெஞ்ச், செருமன் போன்ற மொழிகளில் சில வட்டாரத்துலேயும் பேசிட்டு வராங்க. இத்தாலிய மொழியோட சிறுபான்மையினரின் மொழிகளும் கல்வி பயில வாய்ப்பு உள்ளது. இவங்க சிறுபான்மையினர் பேசுகிற மொழிகளை கூட இவங்க கல்வி பயில வாய்ப்பு வகித்து விட்டுருக்காங்க. இவங்களோட சமயம்
கிறிஸ்துவமே பிரதான சமயமாக இருக்குது. இவங்க இந்த நாட்டில் நிறைய பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க கிறிஸ்துவ மதத்தினர் தான் நிறைய வாழ்கிறாங்க. மற்ற சமயத்தினரும் வாழ்கிறாங்க. ஆனால் மற்ற சமயத்தினர் வந்து கொஞ்சம் விகிதத்தில் தான் இருக்காங்க. இவங்க கத்தோலிக்க கிறிஸ்துவமே இவங்க பலரால் கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற சமயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம அவங்களுடைய சில பண்புகளை பற்றி பார்த்தோம். அடுத்தது அவங்களோட தேசிய விளையாட்டு, விலங்கு, பறவைகள் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இவங்களோட தேசிய விலங்கு அப்படின்னு பார்த்தோன்னா கிரே உல்ஃப் இதுதாங்க, அதாவது ஓநாய். இதுதான் இத்தாலியோட தேசிய விலங்கு. ஓநாய்கள் மிகவும் ஆக்ரோஷமான மிருகம். மக்களின் கால்நடைகளை வச்சே மக்களை அறியும் அளவிற்கு திறமை படைத்தது. இருக்கிறதுலே எது ரொம்ப புத்திசாலியான விலங்குன்னு பார்த்தோன்னா ஓநாய் கூட புத்திசாலியான விலங்கு தாங்க. இது மக்களோட கால் தடத்தை, இப்போ ஒருத்தர் போயிருக்காங்கன்னா அந்த கால் தடத்தை வச்சே அது இங்கே மக்கள் வந்திருக்காங்க, யார் யார் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்ற அளவுக்கு திறமை படைச்சது. இந்த நாட்டோட தேசிய விலங்கு இந்த ஓநாய் தாங்க. இது ஓநாய் வந்து அதிக அளவில் இத்தாலியில் வாழுது. இத்தாலியோட பாலைவனங்கள், வனப்பகுதிகள், புல்வெளிகள் ஓநாய்கள் அதிகமாக வாழ்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஓநாய்களுக்கு போதுமான சாப்பாடும் தண்ணியும் வந்து இத்தாலியில் அந்த பாலைவன பகுதிகளிலே நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓநாயோட அறிவியல் பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா கேனிஸ் லியூஃபர்ஸ். இதனுடைய சராசரி எடை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சராசரியான உயரம் இது வந்து 3லிருந்து 5 அடி வரைக்கும் வளரக்கூடியதுங்க. இதனுடைய வாழ்வு காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 6லேருந்து ஒரு 8 வருஷம் வரைக்கும் வாழும். தேசிய பறவை அப்படின்னு பார்த்தோம்னா இத்தாலியன் ஸ்பாரோ. இதனுடைய அறிவியல் பெயர் சிசல்பைன் ஸ்பாரோ. இது வந்து பொதுவாக இத்தாலி நாட்டில் தான் அதிகமாக காணப்படுது. அதனால தான் இதனுடைய பேர் இத்தாலியன் ஸ்பாரோ அப்படின்னே சொல்கிறாங்க. இது 1817 மக்களால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனுடைய சைஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து நிறைய பறவை இருக்கிறதுனால இது இவங்களோட தேசிய பறவையாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்தது இத்தாலியோட தேசிய விளையாட்டை பற்றி பார்க்கலாம். விளையாட்டுனா உடனே உங்கள் எல்லாருக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் வந்திருக்கும். அடுத்தது இவங்களோட விளையாட்டு என்னன்னு பார்த்தோம்னா கால்பந்து ஆட்டம் தான் இவங்களோட தேசிய விளையாட்டு. இத்தாலியோட தேசிய விளையாட்டு கால்பந்து ஆட்டத்தை இவங்க நிறைய ஒலிம்பிக்கில் நிறைய கலந்துக்கிட்டு நிறைய பரிசுகளையும் வென்றிருக்காங்க. இவங்க கைப்பந்தும் கூடைப்பந்தும் முக்கியமான விளையாட்டாக கருதப்படுது. இத்தாலியோட சிறப்புகள்: இத்தாலியில் கிமு 8000 ஆண்டுக்கு முன்னரே காமுனி நாகரிகம் இருந்திருக்குன்னு அதற்கான சான்றுகள் இத்தாலியோட லோம்பார்டி மண்டல பகுதியில் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே இத்தாலியோட பண்புகள் தான். நம்ம இத்தாலி நாட்டோட எல்லா பொது பண்புகளையும் பார்த்தோங்க. இன்னும் நிறைய தகவல்களோட அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நிறைய தகவல்களை உங்களுக்கு ரொம்ப பயன்படும்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க தயங்குறவங்க வாழ்க்கை கொடுக்க போற பெரிய பரிசை மிஸ் பண்றாங்கன்னு உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஆர்வத்தோடையும் பேச ஆரம்பிச்சாங்க நம்ம மலைகள் நாயகி அருணிமா சின்ஹா. என்னடா இவன் ஏன் அருணிமா சின்ஹாவை மலைகள் நாயகின்னு கூப்பிட்டான்னு தெரியலையேன்னு ரொம்ப குழம்பாதீங்க. அது நானா அருணிமாக்கு வச்ச செல்ல பேரு. இவங்க உலகத்திலேயே ஏற ரொம்ப கடினமான மலைகள்ல ஏறி சாதனை செஞ்சிருக்காங்க. எவரெஸ்ட், கிளிமஞ்சாரோ இந்த மாதிரி பல மலைகள், கரடு முரடான பாறைகள், விஷ செடி கொடி, தன் பசிய போக்க தீவிரமா அலைஞ்சுகிட்டு இருக்க மிருகங்கள்,
உரைய வைக்கும் குளிர்னு தன்னை ஒரு பாதுகாப்பான கூட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற மலைகள்ல ஏறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாதுங்க. ஏங்க, நான் கிளிமஞ்சாரோன்னு சொன்னதும் உங்களுக்கு எந்திரன் படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பாட்டு தானே ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கும் அருணிமா சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தது அதான். நம்ம எல்லாரும் ஒரு சாதாரணமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான். ஆனா அந்த எண்ணங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறோம், அதை அடைய எவ்வளோ முயற்சி பண்றோங்கிறது தான் சாதனையாளர்களா மாறுறோம். அந்த மாதிரி தன் எண்ணங்களை மதிச்சு அதை அடைய அயராம உழைச்சு சாதிச்சிருக்கவங்க தான் நம்ம அருணிமா சின்ஹா. எவரெஸ்ட் சிகரத்திலையும் எல்ஃப்ரஸ் சிகரத்திலையும் கிளிமஞ்சாரோவிலும் செயற்கைக்கால் பதித்த முதல் பெண் நம்ம அருணிமா சின்ஹா. செயற்கைக்கால்னு உங்களுக்கு கேட்டிருந்தா எஸ், பிறவில சராசரி பெண்ணா பிறந்த அருணிமா விதியின் கொடுமையால காலை இழந்தவங்க. விதி இவங்க வாழ்க்கையில சதி மட்டும் பண்ணாம இருந்திருந்தா இவங்க இந்தியாவுக்காக விளையாடி பல கோப்பைகளையும் பதக்கங்களையும் பேரும் புகழும் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்து உலக அளவில் பிரபலமாகியிருப்பாங்க. நல்ல வேளை நான் என் காலை மட்டும்தான் இழந்தேன், நம்பிக்கை இல்லைன்னு நம்ம அருணிமா பேச ஆரம்பிச்சதும் அவங்களோட அந்த உற்சாகம் நம்ம எல்லாருக்குமே தொத்திக்குதுங்க. சாதாரண பெண்ணா இந்த உலகத்தை சுத்தி வந்துகிட்டு இருந்த உங்க காலை கட்டி போட்டது என்னன்னு கேட்டதும் கடந்த கால நினைவுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போனாங்க அருணிமா. தடதடக்கும் ரயில் சத்தத்துடன் வருது அவங்க பிளாஷ்பேக். இவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா ஆர்மில இருந்தவர், அம்மா ஞானபாலா சின்ஹா ஹெல்த் சூப்பர்வைசரா இருந்தவங்க. நம்ம அருணிமாக்கு ஸ்போர்ட்ஸ்ல சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் உண்டாம். இதுக்கு காரணம் அவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா தானா. தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே நாட்டு மேல அதிக பற்று கொண்ட ஒரு பெண்ணாம். இருக்காத பின்ன அப்பா மிலிட்டரியில வேலை செஞ்சாருன்னா தன்னால முடிஞ்ச பேரையும் புகழையும் நம்ம தாய்நாட்டுக்கு வாங்கி கொடுக்கணும்னு இவங்க ஆசைப்பட்டாங்க. சரி, நமக்கு ஸ்போர்ட்ஸ்ல தானே இன்ட்ரெஸ்ட், அது மூலியமாவே நம்ம ஆசையை நிறைவேற்றலாம்னு நினைச்சாங்களாம். சர்வதேச அளவுல வாலிபால் போட்டிகள்ல ஜெயிச்சு இந்தியாவுக்கு பேர் சேர்க்கணும்ங்கிறதா இவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஆசையாம், கனவாவும் இருந்துச்சாம். தன்னுடைய ஆசைய சொல்லி முடிச்சதும் நம்மளால அதை செய்ய முடியலையேன்னு அவங்களுக்குள்ளேயே வந்த கோபம், ஆத்திரம், துக்கம் எல்லாமே அவங்க கண்ணுல தெரிஞ்சுதுங்க. தன்னுடைய கனவை சுக்குநூறா அழிச்ச அந்த கதைய சொன்னாங்க. லக்னோல இருந்து டெல்லிக்கு போற பத்மாவதி எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருந்தாங்களாம். சரி, எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது, ரொம்ப டயர்டா இருக்கு, முகத்தை கழுவிட்டு வரலாம்னு போனாங்களாம். அங்க இருந்த 4 பேர் எதிர்பார்க்காத சமயத்துல திடீர்னு அருணிமா கழுத்துல இருந்த செயினையும் அவங்க கையில வச்சிருந்த ஹேண்ட்பேக்கையும் பறிக்க முயற்சி பண்ணாங்களாம். அருணிமா தன்னை காப்பாத்திக்க பலமா கத்திருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு கத்தியே நம்மள மாட்டி விட்டுருவா போலன்ற பயத்துல அவங்க அருணிமாவை வயித்துல உதைச்சு ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விட்டுட்டாங்களாம். அடுத்த ட்ராக்ல போய் விழுந்துட்டாங்களாம். இவங்களோட கெட்ட நேரம் அந்த ட்ராக்லயும் இவங்களை நோக்கி வேகமா ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருந்துதாம். அத பாத்துட்டு தான் உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு எழுந்திருக்க முயற்சி செஞ்சாங்களாம். ஆனா அவங்க வயத்துல உதித்த பலமான அடியால இவங்களால எந்திரிக்க முடியலையாம். அதுக்குள்ள ட்ரெயின் அருணிமா கால்ல ஏறிடுச்சு. இன்னொரு கால் எலும்போ 3 துண்டா உடைஞ்சிருச்சாம். இது மட்டும் இல்ல, இடுப்பு எலும்பையும் பெரிய டேமேஜ். தம் வாழ்க்கையின் இருட்டுக்குள்ள, அதாங்க அன்கான்சியஸ் ஸ்டேட்குள்ள போயிட்டாங்களாம். யாரோ அருணிமாவோட இந்த நிலைய பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அருணிமா உயிரை காப்பாத்தணும்னா அவங்க காலை எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் டாக்டர்ஸ். தன்னுடைய பொண்ணோட உயிர் தான் முக்கியம்னு அருணிமாவோட காலை எடுக்க அவங்க அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சாங்களாம். ஆபரேஷன் பண்ணி அவங்க கால் எடுத்துட்டாங்களாம். காலை இழந்து ஹாஸ்பிட்டல்ல மாச கணக்கா படுத்த படுக்கையா இருந்ததை விட தன் கனவெல்லாம் செதஞ்சிருச்சேன்னு ஃபீல் பண்ணதுதான் அதிகமாம். உண்மையான ஊனம் காலையோ இல்ல கையையோ இழக்கிறப்ப இல்ல, தன்னுடைய கனவுகள் அழிஞ்சு போறதுதான்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது கூட மனசு முழுக்க வாழ்க்கை இப்படியே முடங்கிடக் கூடாது, இதுல இருந்து எப்படியாவது மீண்டு வந்து நிச்சயமா பெருசா எதையாவது சாதிக்கணுங்கிற இவங்க எண்ணம் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருந்துதாம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல எந்த எண்ணங்கள் உங்களை எதையாவது சாதிச்சே ஆகணுங்கிற உங்க வெறிய ஏத்துச்சுன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் எங்க எல்லாரையுமே ஒரு நிமிஷம் வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. நம்ம கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங் தான் அருணிமாவோட இன்ஸ்பிரேஷனா. கேன்சர்ல இருந்து மீண்டு மறுபடியும் கிரிக்கெட் ஆட வந்த அவரை போலவே என்னாலையும் சாதிக்க முடியும்னு நம்பினாங்களாம். ஆனா எந்த துறையில சாதிக்க முடியும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிந்திச்சாங்களாம். காலையில எழுந்ததும் சாப்பிடும் போதும் ஏன் தூங்கும் போதும் கூட இதே யோசனையா தான் போயிட்டு இருந்ததாம். இன்னைக்கு வரைக்கும் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணுங்கிற ஆசை எப்படிதான் வந்ததுன்னே தெரியலையாம் அருணிமாக்கு. பல நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் ஆசைய அம்மாட்ட சொன்னாங்களாம். இத கேட்ட அவங்க அம்மா பயங்கரமா திட்டினாங்களாம். இப்போதான் உசுருக்கு போராடி திரும்பி வந்திருக்க, அதுக்குள்ள ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்னு திட்டி தீத்துட்டாங்களாம்.
ஆனா அவங்க அம்மா திட்டின ஒரு வார்த்தையும் அருணிமாவோட கனவை அசைக்க முடியலையாம். மாறா, ச்ச, எத்தனை நாள் தான் இப்படி இறப்புக்காக பயந்து பயந்து வாழறது, இறப்புக்கு நான் பயத்தை உருவாக்குறேன், இன்னொரு தடவை அது என்ன பயமுறுத்த கூடாதுன்னு யோசிச்சாங்களாம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் அருணிமாக்கு செயற்கை கால் பொருத்தினாங்களாம். எவரெஸ்ட் ஏறி சாதனை படைச்ச முதல் இந்திய பெண்ணான பச்சேந்திரி பால் மேடம சந்திச்சாங்களாம். அவங்க அருணிமாவோட அந்த நிலைய பார்த்து வருத்தத்துல மூழ்கலையாம். மாறா, அருணிமா, இந்த மாதிரி நடந்தது ஏதோ உனக்கு கடவுள் எடுத்துரைக்கத்தான். இந்த மாதிரி மலைகள் ஏறி சாதனை செய்யணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. அதுலயும் இந்த மாதிரியான ஒரு நிலையில கடவுள் உனக்கு யோசனையை கொடுத்திருக்காருனா நிச்சயமா உன்னால இதை செய்ய முடியும். நீ எட்டாத மலைகள் உச்சிய எட்டி தொட போற. அதனால எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா நீ எடுத்த முடிவுல பயணத்தை தொடங்குன்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கான அத்தனை வழிகளையும் ஆலோசனைகளையும் சொல்லி தந்தாங்களாம் பச்சேந்திரி பால் மேடம். உத்தர்காசியில உள்ள நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங்ல பச்சேந்திரி பால் மேடம் கிட்டேயே 28 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டாங்களாம். அந்த கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் தன்னால நிச்சயமா இதை செய்ய முடியுங்கிற அவங்க நம்பிக்கை அதிகமாச்சாம் அருணிமாக்கு. 2012ஆம் ஆண்டு எவரெஸ்டுக்கான ஒரு முன்னோட்டம் 6150 மீட்டர் உயரத்துல உள்ள ஐலாண்ட் பீக்ல ஏறினாங்களாம் நம்ம அருணிமா. 2013ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி எவரெஸ்ட அடைஞ்சாங்களாம். அருணிமாவோட கனவு நினைவான அந்த தருணத்தை இன்னும் மறக்க முடியலையாம். அவங்க அத சொல்லும் போதே அவங்க முகத்துல பூரிப்பும் சந்தோஷமும் நிரம்பி வழிஞ்சுதுங்க. அந்த எவரெஸ்ட் மலை உச்சியில ஏறி நின்னு பார்த்தப்ப இந்த உலகமே அவங்க ஆசைக்கும் லட்சியத்துக்கும் முன்னாடி ரொம்ப சின்னதா தெரிஞ்சுதாம். 58 நாள் முயற்சிக்கு பிறகு கிடைச்ச அந்த வெற்றி அது வரைக்கும் நான் பட்ட எல்லா கஷ்டத்தையும் காணாம போக வச்சிருச்சுன்னு கண்கள் விரிய பேசினாங்க நம்ம அருணிமா. உயரத்தை தொட்டதன் பின்னணியில உள்ள வலி நிறைந்த ரத்தம் சிந்திய தருணங்களையும் நமக்காக சொன்னாங்க. முதல் விஷயம், செயற்கை கால் என்ற விஷயமே அவங்களுக்கு புதுசு. அதுக்கு பழகவே அருணிமாக்கு பெரிய சவாலா இருந்துச்சாம். அருணிமா கூட எவரெஸ்ட் ஏறின மத்தவங்க எல்லாம் ஸ்பீடா மேல ஏறி போயிட்டே இருந்தாங்களாம். செயற்கை காலோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு போக அவங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துதான். மேல போனவங்க திரும்பி வந்த போதுதான் அருணிமா பாதி தூரத்தை கூட கடக்காம மெதுவா நகர்ந்துட்டே இருந்தாங்களாம். இத பார்த்துட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களாம் மத்தவங்க. உனக்கெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு விபரீத ஆசைன்னு முகத்துக்கு நேராவே கேட்பாங்களாம். ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க கவனத்தை ஏறி முடிக்கிறதுல மட்டுமே செலுத்தினாங்களாம். நம்மளால எதை செய்ய முடியாதுன்னு மத்தவங்க சொல்றாங்களோ அதை முடிச்சு காட்டுறதுல இருக்க சந்தோஷமே தனின்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. அவங்களோட அந்த கேலி பேச்சு கூட பல நேரங்கள்ல அருணிமாக்கு தூண்டுகோலா இருந்துருச்சாம். அது மட்டும் இல்லைங்க, எவரெஸ்ட் ஏறும்போது எத்தனையோ முறை அருணிமாவோட செயற்கை கால் கழண்டு போயிருக்காம். கூட போனவங்க எல்லாம் அருணிமாவை தனியா விட்டுட்டு போயிருக்காங்களாம். ஆக்சிஜன் சிலிண்டர் காலியாகி என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிருக்காங்களாம். ஆனாலும் இது எதுவுமே அருணிமாவோட லட்சியத்தை கொஞ்சம் கூட அசைக்கல. எப்படியும் நினைச்சதை செய்வேன்னு தன்னையே இல்ல தன்னை மட்டுமே நம்பினாங்களாம். அதே மாதிரிதான் நினைச்சதை சாதிச்சாங்க அருணிமா. மீடியா வெளிச்சம் முழுக்க அருணிமா மேலதானா. கேலி செஞ்சவங்க அவமானப்படுத்தினவங்களும் தேடி வந்து பாராட்டினாங்களாம். தனக்கு நடந்த எல்லாத்தையும் வெற்றிக்கு மைல்கல்லா மாத்திருக்காங்க நம்ம அருணிமா. உடம்புல உண்டாகிற ஒரு ஊனம் மனச எந்த வகையிலும் பாதிக்கிறது இல்லைன்னு நிரூபிக்க நினைச்சாங்க. அதே மாதிரி நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சதுக்கு அப்புறமும் தன்னடக்கத்தோட தன் கதைய சொன்ன அருணிமாவுக்கு கனவுகள் இன்னும் மிச்சம் இருக்கு. இதுதான் என் சாதனைன்னு திருப்தி அடைய முடியல, செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்குன்னு மனசு சொல்லிட்டே இருக்குன்னு நம்மள ஆச்சரியத்துல தள்ளுறது இவங்களோட பேச்சு. இது மட்டும் இல்லைங்க, மாற்றுத்திறனாளி குழந்தைகளை ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்க வைக்க இலவசமா ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கிற ஐடியாவும் இருக்காம். என்னோட தனிப்பட்ட செலவுகளுக்காகவும் ட்ரீட்மெண்ட்காகவும் வரும் பணத்தை இந்த அகாடமிக்காக ஒதுக்கி வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னது என்ன வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. ஒருத்தர் 10 பேர் முன்னாடி ஒரு ஜோக்க சொன்னாராம். முதல் முறை சொன்னப்போ 10 பேரும் சிரிச்சாங்களாம். 2வது முறையும் அதே ஜோக்க சொன்னாராம். 5 பேர் மட்டும்தான் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்க 3வது முறை சொல்லும் போது யாருமே சிரிக்கலையாம். சிரிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயமே அடுத்தடுத்த நிமிஷங்கள மாறிடும் போது சோகத்துக்கு காரணமான விஷயங்கள் மட்டும் ஏன் அப்படியே மனசுலயே இருக்குன்னு இவங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில் தெரியாம தான் நம்ம எல்லாருமே இருக்கும். நமக்கு எது கஷ்டத்தை தந்துச்சோ அதையேதான் பிடிச்சிட்டு தொங்கிட்டும் இருக்கும். இந்த எண்ணத்தை மாத்தினா நம்மளும் நம்ம வாழ்க்கைய கிளியரா தீர்மானிக்க முடியும்.
வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு. அதை தாண்டிட்டா நிச்சயமா ஒரு சந்தோஷமும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த காத்திருப்புக்காகத்தான் யாருமே தயாரா இருக்கிறது இல்ல. கஷ்டத்துக்கும் சந்தோஷத்துக்குமான அந்த சின்ன பாதையை கடக்கிறத ரிஸ்க்னு நினைச்சு அலட்சியம் பண்றவங்க அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க எத்தனையோ நல்ல விஷயங்களை மிஸ் பண்றாங்கன்னு சொல்லுறாங்க நம்ம மலைகளின் செல்ல பிள்ளை அருணிமா. அருணிமாவின் அழகான வார்த்தைகள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகின்றது. என்ன நேயர்களே, அருணிமாவோட வாழ்க்கை பயணம் நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கையை தந்திருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி வல்லுனர் பார்வை. வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியில ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு வல்லுனர் கூட தான் பேசிட்டு இருக்கோம். அவங்க துறை சார்ந்த விஷயங்கள், அவங்களோட அனுபவங்களை தான் இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்ட் வெல்ஃபேர், அதனுடைய செக்ரட்டரி முனைவர் சுசிலா சிதம்பரம் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் மேடம், நிகழ்ச்சிக்கு உங்க அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் மேம். இந்த இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்ட் வெல்ஃபேர் இதனுடைய முக்கியமான ஆக்டிவிட்டி, இது எந்த மாதிரியான ஆர்கனைசேஷன், அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதான் இந்தியன் குழந்தைகள் நல சங்கம். இது வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. இங்கே வேலூரை பற்றி பேசணும்னா, வேலூர் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பேசிக்கலி இண்டஸ்ட்ரியலி பேக்வேர்ட் ஏரியா. இங்கே வந்து சீசனல் கிராப்ஸ், அதாவது அக்ரிகல்ச்சர் வந்து சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் தான் கொடுக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பிடி ஒர்க்கர்ஸாக இருக்காங்க. அப்புறம் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் நிறையா இருக்கிற ஏரியா வந்து வேலூர் மாவட்டம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிடி ஒர்க்கர்ஸோட குழந்தைங்க வந்து ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. பாண்டட் லேபரர்ஸ் அதை கூட இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்திய குழந்தைகள் நல சங்கம் தன்னுடைய கிளையை வேலூரில் 1985 தொடங்குச்சு. ஸோ விருதம்பட்டில் ஒரு சின்ன பில்டிங்கில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். 15 வில்லேஜஸ் நாங்கள் அடாப்ட் பண்ணோம். அது அங்கே எல்லாமே லேபர் இன்டென்சிவ், அதாவது பிடி ஒர்க்கர்ஸ் இன்டென்சிவ் ஏரியா. அங்கே எல்லாருமே பிற்படுத்தப்பட்டோர். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பித்தது பால்வாடிகள் தான். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில்லை. 5 வயதுக்குள்ளான குழந்தைகள், நிறைய பேர் பெண் குழந்தைகள் குறிப்பாக, அவங்களையெல்லாம் காவலுக்கு தான் வீட்டில் வச்சுட்டு அம்மா அப்பாக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ பாண்டட் லேபரர்ஸ் இருந்தாங்க. ஸோ எங்கள் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி பாண்டட் லேபரர்ஸை வெளியே எடுத்தோம். குழந்தைங்களை எடுத்துட்டு அடுத்தது ஒரு கிரச் ஆரம்பிச்சு, அதில் வந்து இந்த குழந்தைகளுக்கு காப்பகமாக நாங்கள் பார்த்துக்கிட்டோம். பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போனாங்க. அந்த 5 வயசு முடிஞ்ச குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும், ஏன்னா அவங்க கல்வி அறிவு இல்லாமல் போகுது அப்படிங்கறக்காக அவங்கள ஸ்கூலில் சேர்த்து அவங்களுக்குரிய செலவுகளையும் நாங்களே ஏற்றுக்கிட்டோம். அடுத்தது அந்த குழந்தைங்க கொஞ்சம் வளரும்போது மறுபடியும் அங்கே ட்ராப் அவுட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு மறுபடியும் எஜுகேஷனலாகவும் ஹெல்ப் பண்ணும், ஸோ மணி வைஸாகவும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மணியும் கொடுத்து அந்த குழந்தைகளை படிக்க வச்சோம். அந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு நிறையா இன்னும் என்கரேஜ்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த டைமில் அந்த வளரிளம் பெண்களுக்கு நிறைய திறனூக்க பயிற்சிகள்லாம் கொடுத்தோம். ஓகே மேம், நீங்கள் சொன்னீங்க வந்து பால்வாடி ஃபர்ஸ்ட்டாக ஆரம்பித்து அதில் வந்து, அதாவது முக்கியமாக வந்து குழந்தை தொழிலாளராக இருக்கிறாங்க. சில பேர் வந்து படிக்கவும் போகிறது கிடையாது. ஸோ வேலைக்கு போகிற வந்து குடும்பத்தில் வந்து அந்த குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்காக யாரும் இல்லை. ஸோ அவங்க வீட்டில் பெரிய பசங்கிட்ட வந்து அந்த குழந்தைய விட்டுட்டு போகிறது, 2 பேருமேயோட லைஃபுமே அப்படியே முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து பால்வாடி ஆரம்பிச்சது எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் வந்து நீங்கள்? 6 மாசத்துலேருந்து 5 வயது வரைக்கும் நாங்கள் எங்கள் பால்வாடியில் குழந்தைங்களை பார்த்துக்கிறோம். அது வரைக்கும் பார்த்துக்கிறீங்க. வேற என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் மேம்? ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிப்பாங்க ஒரு 5 வயது வரைக்கும். ஸோ அந்த இடைப்பட்ட காலத்துல எந்த மாதிரியான பயிற்சிகள் அந்த குழந்தைங்களுக்கு, எந்த மாதிரியான ஏதாவது லெசன்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்களா? என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் அதில் பண்றீங்க? பால்வாடியில் வந்து நாங்கள் எங்களுக்குன்னே சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம். அவங்களுக்கு வந்து ஆல்பபெட் சொல்லி தரது, ரைம்ஸ், சின்ன சின்ன ரைம்ஸ், அப்புறம் நேம்ஸ் ஆஃப் த வெஜிடபிள்ஸ், கலர்ஸ், அந்த மாதிரி, அப்புறம் கேம்ஸ், எல்லா டைப் ஆஃப் கேம்ஸும் சொல்லி தரது. அப்புறம் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ
வேல்யூ அது எல்லாமே அவங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ அது சொல்லி தரீங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது நியூட்ரிஷன் சப்போர்ட் வந்து உங்கள் சைட்லேருந்து ஏதாவது கொடுக்குறீங்களா மேடம்? ஆமாம், எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ராஜீவ் காந்தி ஸ்கீம்ல இருந்து ஒரு குழந்தைக்கு 12 ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அது எங்களுக்கு பத்தாது இல்லைங்களா. ஸோ வி ஹவ் காட் அவர் ஓன் டோனர்ஸ். அவங்க மூலமாகவும் வாங்கிட்டு காலையில் வந்து ஒரு சிற்றுண்டி கொடுத்துறோம் குழந்தைங்களுக்கு. அடுத்தது ஆஃப்டர்நூனும் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஈவினிங் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சிற்றுண்டி சுண்டல் மாதிரி ஏதாவது கொடுத்து தான் வீட்டுக்கு அனுப்புகிறோம். சரி மேம், இப்போ வந்து ஒரு குடும்ப சூழல் காரணமாக வந்து மகளிரும் இப்போ வந்து வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்களால தான் வந்து குழந்தைகளை பாதுகாக்க முடியல. இப்போ வயலுக்கு வேலைக்கு போவாங்க, சில பேர் வந்து பீடி சுற்றுறதா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கம்பெனிஸ்க்கு வேலைக்கு போவாங்க. ஸோ அவங்களோட குழந்தைகளை வந்து முக்கியமாக அதிகமாக வந்து அவங்களோட குழந்தைகளை தான் இந்த பால்வாடியில் அவங்களோட குழந்தைகளுக்காகத்தான் இது ரன் ஆகுது. முக்கியமா அவங்களுக்கு தான். ஏன்னா நாங்க எங்க கிரச் இருக்கிற எல்லா ஏரியாக்களையுமே பீடி தொழிலாளர்கள் தான் நிறைய இருக்காங்க. அவங்க குழந்தைகளுக்காகத்தான் இந்த பால்வாடி நிலையங்களே நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். நான் சொல்ல போனா பெருமையா சொல்லலாம். ஏன்னா கவர்மெண்ட் எதுவுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க தான் ஃபர்ஸ்ட் முன்னோடிகளா இருந்தோம். இதுல எங்களை பார்த்துதான் அந்தந்த ஏரியால வந்து கவர்மெண்ட் அங்கன்வாடிகளை ஆரம்பிச்சாங்க. ஸோ நீங்க ஒரு பயணியரா இருந்திருக்கீங்க இந்த ஒரு விஷயத்துல. அடுத்ததா மேம், இப்போ வந்து குழந்தைங்களை வந்து 5 வயது வரைக்கும் நீங்க பாத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் எப்படி அவங்கள ட்ராக் பண்றீங்க? எப்படி அடுத்து படிக்கிறாங்களா? இங்க ஒரு 5 வயது வரைக்கும் குழந்தைங்களை விட்டுறாங்க, நீங்க பாத்துக்கிறீங்க. அவங்களோட வயது வந்தவொடனே அடுத்த செட் ஆஃப் குழந்தைங்களை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா குழந்தைகள் வர வர வந்து அந்த வளர்ந்த குழந்தைங்களை வந்து அந்த இடத்த விட்டு நகர வேண்டிய சூழல் இருக்கும். ஸோ இப்போ நகர்ந்த குழந்தைங்களோட ட்ராக்கிங் இருக்கா? இவங்க வெளியில போனாங்களே, இவங்க படிக்கிறாங்களா, இல்ல வந்து வேற ஏதாவது வந்து மேல் படிப்பு தொடர்றாங்களா, இல்ல மறுபடியுமே சைல்ட் லேபரா இருக்காங்களா? அதை பார்க்கணும். கண்டிப்பா நாங்க ட்ராக்கிங் வச்சிருக்கோம். எல்லா குழந்தைகிட்டும் ஃபீட்பேக், அப்புறம் வந்து மந்த்லி ஒன்ஸ் அல்லது 6 months ஒன்ஸ் ஒரு மீட்டிங் பேரண்ட்ஸுக்கு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் கேட்டுக்கிறோம். ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஏதாவது கொடுக்க முடிஞ்சா கொடுக்குறோம், அல்லது வேற ஏதாவது ட்ரைனிங் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் ஆர்கனைஸ் பண்றோம். சரி மேம், இந்த பால்வாடிகள் ஒரு 15 மேற்பட்ட கிளைகள் வந்து இங்க வேலூர்ல இருக்கிறதா சொல்றீங்க. ஒவ்வொரு அந்த பால்வாடியிலயும் வந்து ஏதாவது வரைமுறைகளுக்கு தான் இத்தனை எண்ணிக்கை இருக்கா? இத்தனை குழந்தைகள் நாங்க வந்து 25 குழந்தைகள் வரைக்கும் பாத்துக்கிறோம் அந்த ஏரியால. ஏன்னா சைட் பை சைடா கவர்மெண்டோட அங்கன்வாடியும் நைட்டு தான் இருக்கு. ஆனா மேக்சிமம் ஸ்ட்ரென்த் எங்களுக்கு தான் வர்றாங்க. ஏன்னா எங்களுக்கு கிளீன்லினஸ், இந்த ஃபுட்டு, அப்புறம் அந்த சிலபஸ் அதெல்லாம் பார்க்கும்போது பேரண்ட்ஸ் ஆர் அட்ராக்டட். அதனால அவங்க நேச்சுரலா எங்களுக்கு கொடுத்துட்டு எங்களுக்கு இடம் இல்லைன்னா தான் கவர்மெண்ட் இதுக்கே கொண்டு போறாங்க குழந்தைங்களை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. வேற எந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் நீங்க பண்றீங்க இந்த பால்வாடியை தவிர்த்து? வேற எந்த மாதிரியான பால்வாடி இல்லாம நாங்க வந்து ஒவ்வொரு இயரும் அந்த சம்மர் கோர்ஸ் மாதிரி நடத்துறோம் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக. அவங்களுக்கே வந்து இந்த தொழில் நெறி வழிகாட்டு பயிற்சி முகாம்கள், அதாவது 10th +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு என்ன படிக்கலாம், என்ன ஃபியூச்சர் போகலாம், கவுன்சிலிங் மாதிரி நடத்துறோம். அது இல்லாம அடலசன்ட் சில்ட்ரனுக்கு, அதாவது கேர்ள் பேபிஸ் எஸ்பெஷலி அவங்களுக்கு வந்து டெய்லரிங் கிளாஸஸ், கம்ப்யூட்டர் கிளாஸஸ், அப்புறம் பியூட்டிஷியன் கோர்சஸ் அதெல்லாமே நடத்துறோம். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடத்துறீங்க. நீங்க செக்ரட்டரியா இருக்கீங்க, உங்களுக்கு கீழே வந்து மெம்பர்ஸ் இருக்காங்க. உங்களோட பிரசிடென்ட் யார் மேம்? எங்களுக்கு வந்து இப்போ மாவட்ட லெவல்ல பாத்தீங்கன்னா கலெக்டர் தான் எங்க பிரசிடென்ட். இப்போ நீங்க தமிழ்நாடு பூரா இருக்கிற இந்த இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு வெல்ஃபேருக்கு வந்து பிரசிடென்ட் வந்து கலெக்டர். அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு பிரான்ச் இருக்கு. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வில் பி தி பிரசிடென்ட். ஓகே, அவர் எந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு தருவார்? அவர் ஒன்ஸ் இன் 3 months எங்களுக்கு குவார்டர்லி மீட்டிங் கலெக்டர் கிட்ட இருக்கும். ஸோ அந்த 3 monthsல நாங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் செஞ்சோம்னு அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ அவரும் சஜஷன்ஸ் சொல்லுவார். இப்போ எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் அவர் மூலமாக வாங்கிக்கும். ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்குது. அது இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு வெல்ஃபேர்ல வந்து என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்கன்னு பல விஷயங்கள் மேம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அதனுடைய ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் தனராஜ் நம்ம கூட இருக்காரு. அவர் கூட தான் பேச போறோம். மேலும் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து இந்த இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு வெல்ஃபேர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வேலூர், முக்கியமா வேலூர்ல என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கலாம். வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம் சார். சார் என்னுடைய பேர் வந்து தனராஜ். நான் இந்திய குழந்தைகள் சங்கத்தில் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். இந்த இந்திய குழந்தைகள் சங்கம் பொதுவாக குழந்தை தொழிலாளர் மீட்பு பணிகளில் தான் ஈடுபட்டாங்க. காட்பாடி, வேலூர் பகுதிகளில் இந்த செயல்பாடுகள் நடந்தது. காரணம் என்னன்னா இங்க பீடி தொழிலாளர் நிறைந்த பகுதி. இதுல வந்து நான் முதல் ஆரம்பத்தில் சேரும் பொழுது கல்வி ஒருங்கிணைப்பாளராக தான் இதில் சேர்ந்தேன். இதில் கல்வி பணிகளை வந்து நான் நிறைய செஞ்சுருக்கேன். அதில் அனுபவம் இருக்குது. குறிப்பாக பண்ணோம்னா இங்கே சின்னல்லாபுரம், ராமநாயக்கன் பாளையம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் குழந்தைகள் நிறைந்த ஒரு பகுதி. பீடி தொழிலை சார்ந்து இருக்கிறாங்க. அந்த குழந்தைகளை பெரும்பான்மையான குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடம் போகாமல் வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இந்திய குழந்தைகள் சங்கத்தின் சார்பாக வந்து மாற்றுப் பள்ளிகளை ஆரம்பிச்சிருக்காங்க.
கோடைக்கால சிறப்பு வகுப்பு, அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் போகாத இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மாற்று பள்ளிகள், பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சு அவங்க வந்து ரெகுலராக அடுத்து பள்ளிக்கூடம் இப்போ வந்து 5th ட்ராப் அவுட் ஆகிருக்கிறாங்கன்னா மறுபடியும் அவனை 5th 6th தேவையான பாடங்கள் எல்லாம் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து அதில் சேர்க்கறது, இந்த மாதிரி பணிகளை வந்து நாங்கள் முதல்ல செஞ்சுருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து இந்த மீண்டும் குழந்தை தொழிலாளர் இருக்காமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை பண்ணுறதுக்காக ஒரு கிராம கல்வி வளர்ச்சி குழுக்களை நாங்கள் ஃபார்ம் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. சரி சார், இப்போ வந்து குழந்தை தொழிலாளர்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து இன்னுமே இருக்கு பட் முன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ கம்மியாக இருக்கா? அந்த மாதிரி உங்களோட கருத்து என்ன சார்? இப்போ சார் நம்ம காட்பாடி வெள்ளூர் பகுதியை பொறுத்தவரையிலையும் பீடி தொழிலாளர் என்பது பீடி தொழில் என்பது இப்போ குறைஞ்சி போச்சு. பீடி தொழிலே கிடையாது. அதில் குழந்தைங்களும் வேலைகளும் ஈடுபடுறதில்லை. எல்லா குழந்தைங்களும் இப்போ பள்ளிக்கு போகிறாங்க. எங்களுடைய பார்வையில் எல்லா குழந்தைங்களும் பள்ளிக்கூடம் போகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து குழந்தை தொழிலாளர் முறை என்பது இல்லை. இப்போ வந்து அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த கல்விக்குழுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கல்விக்குழு வந்து பாருங்கள், அந்த ஊரில் கல்விக்குழுக்களை ஆரம்பித்தோம். அதுக்கு வந்து சிறுவர் மன்றங்களை ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக அந்த மாதிரி சிறுவர் மன்றங்களை ஆரம்பித்து பள்ளிக்கூடம் போகாமல் ஏதாவது ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய வந்து இங்கே நம்மகிட்ட சொல்லுவாங்க. அந்த பாராளுமன்றம் அந்த மாதிரிலாம் நிறைய நடத்தியிருக்கோம். அதன் மூலயமா அந்த குழந்தை தொழிலாளர் முறையை வந்து ஒழிக்கிறதுக்கு நாங்கள் பெரும் முயற்சி எடுத்தோம், வெற்றியும் பெற்றிருக்கிறோம். 15க்கு மேற்பட்ட கிளைகள் இருக்கு. ஸோ உங்களோட பணிகள் எந்த மாதிரி இருக்கும்? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க சார்? நான் வந்து கல்வி சார்ந்த பணிகளை வந்து மேற்கொண்டிருந்தேன். இப்போது காட்பாடி வேலூர் பகுதியில் வந்து மொத்தம் 15 பால்வாடி மையங்கள் செயல்பட்டு இருக்குது. அதை ஒருங்கிணைத்து பார்வையிடுகிற பணியை நான் செஞ்சிட்ருக்கிறேன். காட்பாடியில் பிரதம்பட்டு, டிகேபுரம், தண்டல கிருஷ்ணாபுரம், வஞ்சூர், சேனூர், ஜாப்ராப்பேட்டை, காசிக்குட்டை, மேல்வடுகன்குட்டை, இந்த 8 கிராமங்கள் வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி வேலூர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ராமநாயக்கன் பாளையம், தொரப்பாடி பஞ்சாயத்தில் வந்து மேட்டுப்பாறை, சின்னல்லாபுரத்திலே இன்னொரு பகுதியில் பலராம முதலியார் தெரு, பச்சைபகுன்ற தெரு, கருகம்புத்தூர், அம்பேத்கர் நகர், இந்த மையங்கள் எல்லாம் நம்முடைய பால்வாடி மையங்கள் இருக்குது. ஒவ்வொரு மையங்களையும் 25 குழந்தைகள், சராசரியாக 25 குழந்தைகள் வீதம் 360 குழந்தைகள் இதில் பயன்பெற்று வராங்க. இவர்கள் வந்து காலையில் 9 மணிக்கு மையங்களை ஆரம்பித்தோம்னா 4 மணி வரை நம்ம அந்த மையங்களை செயல்படுத்திட்டு வந்துட்டுருக்கிறோம். இதில் வந்து குழந்தைகளுக்கு 3 வேளையும் உணவு தரும். காலையில் சத்தான அந்த சத்து மாவு உருண்டை அல்லது அது கஞ்சி, குழந்தைகள் எது விரும்புகிறதோ அதையே மாற்றி கொடுக்குறோம். கூழாவோ அல்லது உருண்டையாகவோ செஞ்சு தரோம். மதிய உணவு வழங்குகிறோம். காய்கறிகளோடு கூடிய ஒரு உணவு வழங்குகிறோம். மாலை நேரத்தில் வந்து சுண்டல் அது போன்ற உணவுகளை கொடுத்து விளையாட வச்சு, அதுக்கான இப்போ ஸ்பெஷல் நம்மகிட்ட பாடத்திட்டங்கள் இருக்குது. பிளேவே மெத்தடில் விளையாட்டு முறையிலான கல்வியை வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து பராமரிச்சுட்ருக்குறோம். நிறைய குழந்தைங்கள் இப்போ பேரண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் 100 நாள் வேலை திட்டத்தில் போய்ட்டு வேலை செஞ்சுட்டு வர்றோம். இப்போ வந்து இந்த பீடி தொழில் இல்லாதனால அந்த தொழிலுக்கு போகிறாங்க. அவங்க வந்து போய்ட்டு 3-4 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்ற நேரத்தில் இந்த குழந்தையை பராமரிக்கிற பெரும் பணியை வந்து நம்ம இந்திய குழந்தைகள் சங்கம் செஞ்சுட்டுருக்கு. பெற்றோர்களும் நம்ம விரும்பி நம்ம மையத்திற்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த உங்களோட மையம், அதாவது இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு வெல்ஃபேர், இந்த மையத்துக்கு எந்த வகையான ஃபினான்ஷியல் ஹெல்ப் வருது சார்? பால்வாடியில் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ராஜீவ் காந்தி அந்த ஸ்கீம்ஸ் மூலமா வருது. வேற எந்தெந்த வகையில வந்து உங்களுக்கு பண உதவி அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்குது சார்? இப்போ இந்திய குழந்தைகள் சங்கத்தினுடைய தலைமையிடம் வந்து புதுடெல்லியில் இருக்கிற இந்திய குழந்தைகள் சங்கம் தான் வந்து மாநில சங்கத்திற்கு அந்த ஃபண்டு தராங்க. அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அந்த ஸ்கீம்ல தான் எடுக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து வந்து நம்ம வேலூர் மாவட்டத்துக்கு 15 மையங்களுக்கு இது பிரித்து தராங்க. இது வந்து ராஜீவ்காந்தி தேசிய உழைக்கும் மகளிர் குழந்தைகளுக்கான திட்டம் அப்படின்ற திட்டத்தின் கீழ் தான் இது கொடுக்குறாங்க. இது இல்லாமல் இப்போ பெற்றோர்களே வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தன்னுடைய அந்த ஓனிங் கெப்பாசிட்டி வரணுன்றதுக்காக அவங்களே வந்து நமக்கு குறைஞ்சபட்சம் 20 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரையும் வசூல் பண்ணலாம் அப்படின்றது நம்மகிட்ட ரூல்ஸ் இருக்கு. 50 ரூபாய் வரையும் நமக்கு கொடுக்குறாங்க. அதையும் வந்து நம்ம செலவில் வந்து மெயின்டைன் பண்றோம். சரி சார், அடுத்ததா வந்து இப்போ இருக்கிற இந்த பால்வாடி குழந்தைகளுக்கு எந்த மாதிரி அவங்களோட திறன் வளர்ப்பு பயிற்சி முறைகள், வேற ஏதாவது காம்படிஷனு இல்லை அவங்க போட்டிகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடத்துறீங்களா? இப்போ குழந்தைகள் தின விழா வருது. குழந்தைகள் தின விழா வரும்னு சொல்லோ அந்தந்த உள்ளூரில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவருங்க, பஞ்சாயத்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸு, கிராம கல்விக்குழு, மகளிர் குழு, இவங்களெல்லாம் இணைஞ்சு அவங்கள வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து மாறுவேட போட்டிகள் அந்த மாதிரிலாம் போட்டி நடத்துகிறாங்க. குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்களை வந்து வாங்கி தராங்க. இது வந்து வாலண்டியர்ஸாக வந்து அந்தந்த கிராம மக்கள் வந்து கொடுக்குறாங்க. அதை பயன்படுத்துகிறோம். அப்புறம் தேசிய விழாக்கள் வரும் சொல்ல அந்த குழந்தைங்களுக்கு தேவையான போட்டிகளை நடத்தி அதுக்கான பரிசு பொருட்களையும் உள்ளூர் மக்களே கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். நல்ல முறையில் ஹெல்ப் பண்ணுறாங்க. சரி சார், உங்களோட மையத்துக்கு ஏதாவது விருதுகள் அந்த மாதிரியான விஷயங்கள், ரெகக்னைசேஷன் அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா? அதை பற்றி ஷேர் பண்ணிக்க முடியுமா? விருதுகள்னு சொன்னோம்னா நம்ம வந்து
இந்திய குழந்தைகள் சங்கத்தின் செயல்பாடுகளில் அந்த தேசிய ஓவிய போட்டி அப்படின்ற ஒரு நடத்திட்டு வந்துருக்கோம். இது வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் பண்ணுறோம், சாதாரண குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் இதை நடத்துவோம். இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் வந்து மாநில சங்கத்துக்கு அனுப்புவோம். மாநில சங்கத்தில் வந்து மாநில அளவிலான தேர்வு நடைபெறும். அதில் தேர்வு செய்யப்படுவர்கள் வந்து மைய அரசுக்கு அனுப்பிச்சி வைப்போம். இதில் வந்து நம்முடைய வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒரு 4 ஆண்டுகளாக முதல் 2 பரிசுகளை பெற்று வருகிறார்கள். குறிப்பாக ஒர்த்து காதுகள் அதற்கான சிறப்பு பள்ளி மாணவர்கள், அன்பு இல்லம் போன்ற குழந்தைகள் எல்லாம் வந்து இதில் பங்கெடுத்து அவங்க போய் மெடல்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அது மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து அவர்களை கௌரவித்து இருக்கிறோம். ஸோ இப்போ நார்மல் இப்போ வந்து ஒரு பால்வாடியில் வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைகள் இருக்காங்கன்னா, ஸோ அவங்கள தவிர்த்து சில ஃபிசிக்கலி சேலஞ்சு குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கேரிங் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க உங்கள் மையம் சார்? பொதுவாக நம்ம பால்வாடிஸில் வந்து இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வந்து நம்ம சேர்த்துக்கிறது, அதுக்கு சிறப்பு பள்ளிகள் இருக்குது. தேவைப்படுமேனால் நாங்கள் வந்து அவங்களுக்கு மருத்துவ ஆலோசனை பற்றி, இப்போ நம்முடைய குழுவிலே வந்து ஒரு மருத்துவர் இருக்கிறார். இந்திய குழந்தைகள் சங்கத்துடைய மாவட்ட குழுவில் வந்து மருத்துவர் இருக்கிறார். மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு அவருடைய பரிந்துரையின் பேரில் அவர் வந்து மாற்று ஏற்பாடுகளை செய்கிறது வழக்கம். இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ படிக்கிற குழந்தைகளில் வந்து மாற்றுத்திறன் உள்ள குழந்தைகள் யாரும் இல்லை, சாதாரண குழந்தைகள் தான். எல்லாமே வந்து ஏழ்மை நிலையிலிருந்து வருகிற குழந்தைகளை படிக்க வச்சுருக்கோம். ஓகே சார், நிறைய விஷயங்களை வந்து இந்த நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி சார். இன்னைக்கு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு வெல்ஃபேர் இந்த மையத்துடைய செக்ரட்டரி, அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர், அவங்க கூட எல்லாம் நம்ம பேசணும். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பால்வாடி மையம், அவங்க நடத்துகிற பால்வாடி மையத்தில் படித்து இன்னைக்கு அந்த பால்வாடியிலே ஒர்க் பண்ணுற 2 பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட அனுபவங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம். வணக்கம், நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். துர்கா தேவி சார். எங்கேருந்து வரீங்க? கருகம்பத்தூர். உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் கவிதா, நான் தண்டல கிருஷ்ணாவரத்துலேருந்து வரேன். நீங்கள் 2 பேருமே வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சிருக்கீங்க. எந்த வயசில் அங்கே நீங்கள் சேர்ந்தீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? நான் வந்து 2 வயசுல சேர்ந்தேன் சார். 5 வயசு வரைக்கும் அங்கே தான் சார் படித்தேன் நான். அதுக்கப்புறம் ஊருள்ளே கருகம்பத்தூரில் ஊராட்சி ஒன்ற துவக்க பள்ளி இருக்குது. 5 வயசு முடிஞ்ச பிறகு 1ஆம் வகுப்பு வந்து ஊராட்சி ஒன்ற துவக்க பள்ளியிலேருந்து சேர்த்தாங்க சார். இந்த இந்திய குழந்தைகள் நலச்சங்கத்து மூலமாக தான் சார் நான் போய் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் 5ஆவது வரைக்கும் படித்து முடிச்சுட்டு எனக்கு 6ஆவது படிக்கிறதுக்கு வந்து கொணமாட்டம்ன்ற கொஞ்சம் எங்கள் ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சார். அது வந்து போகிறதுக்கு அதனால நம்ம எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு தானே என்னத்துக்கு அவ்வளோ தொலைவு போகணும், வேணா வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். அதுக்கப்புறம் நான் எனக்கு கடுத்து கொடுத்தா சிவகாமின்ற அவங்க வந்து வீட்டில் வந்து பேசி எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட பேசி, வேணா இப்போ பெண்களுக்கு வந்து படிப்பு தான் முக்கியம், நல்லா படிக்கணும், அதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசி என்னை வந்து 6ஆம் வகுப்பு வந்து சேர்த்து விட்டாங்க சார். அதுக்கப்புறம் 6ஆம் வகுப்பு முதல் வந்து 12ஆவது வரைக்கும் நாங்கள் தான் சார் படித்தேன். படித்து வந்து எனக்கு நோட்டு, புக்கு, பென்சில் எல்லாமே இந்த சங்கத்தின் மூலமாக தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. படிக்க சொல்ல வந்து நைட்டில் வந்து டியூஷன் எடுப்பாங்க சார். அப்போ வந்து உணவும் கொடுப்பாங்க. கோடை விடுமுறையில் வந்து அப்போ சிறப்பு பள்ளி எடுத்தாங்க சார் எங்களுக்கு. அப்போ வந்து உணவுல எல்லாமே வழங்கினாங்க சார். நாங்கள் நல்லா இது பண்ணோம் சார். நீங்கள் சொல்லுமா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் எந்த வயசுலேருந்து இங்கே படிக்கிறீங்க, எது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? 5 வயசு வரைக்கும் விருதம்பட்டு காப்பகத்தில் வந்து எங்கள் அம்மா வேலைக்கு போகிறதுனால எங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லாதனால எங்கள் அம்மா இட்டுன்னு வந்து இந்த இந்திய குழந்தைகள் நலச்சங்க காப்பகத்தில் வந்து எங்களை வந்து சேர்த்தாங்க. நாங்கள் 2 வயசு அப்போத்துலேருந்து எங்களுக்கு காலையில் இட்டுன்னு போய் விட்டுட்டாங்கன்னா எங்கள் அம்மா வேலை முடிச்சுட்டு வந்து 4 மணிக்கு தான் எங்களை அழைச்சிட்டு போவாங்க. அது வரைக்கும் எங்களை வந்து இந்த காப்பகத்தில் இருக்கிற ஆசிரியரும் உதவியாளரும் எங்களை பத்திரமா பார்த்துப்பாங்க. எங்களுக்கு தேவையான சலுகை எல்லாமே செய்வாங்க. நாங்கள் வந்து காலையில் வந்தோடனே எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் தருவாங்க, மத்தியானம் லஞ்சு, ஈவினிங்கும் ஸ்நாக்ஸ் தருவாங்க. அதுக்கான ஆடல் பாடலோடு எங்களுக்கு வந்து பாட்டு, கதை, விளையாட்டு, படிப்பு இதை எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நல்லா நாங்கள் உற்சாகத்தோடு இந்த காப்பகத்துக்கு வருவோம். 5 வயசு முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து எங்களை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் வந்து இதே இந்திய குழந்தைகள் நலச்சங்கம் மூலமாக எங்களை எடுத்துன்னு போயிட்டு 1ஆம் கிளாஸ் சேர்த்தாங்க. அதுக்கு தேவையான நோட்டு புத்தகங்க, பை, பேக், பென்சில் அனைத்துமே, ஆடை, எங்களுக்கு தேவையான அனைத்துமே வாங்கி எடுத்துன்னு போயிட்டு எங்களுக்கு அந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சேர்த்து விட்டாங்க. நாங்கள் நல்லா படித்தோம். படித்து 6ஆவதுக்கும் நான் கேர்ள்ஸ் ஹைஸ் தோட்டப்பாளையம் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு எனக்கு எங்கள் வீட்டால் செலவு பண்ண முடியல. இதே இந்திய குழந்தைகள் நலச்சங்கம் மூலமாக எனக்கு தேவையான ஆடையிலேருந்து மொத்தமே எங்களுக்கு எல்லா நோட்டு புத்தக, பை எல்லாமே வாங்கி எங்களை இட்டுன்னு போயிட்டு இந்திய குழந்தைகள் நலச்சங்கம் மூலிமா எங்களை மேல்நிலைப் பள்ளிக்கு படிக்க வச்சாங்க. அது படிச்சுட்டு நாங்கள் இப்போது எனக்கு வேலை எதுவும் முடியல, வீட்டு வறுமை சூழ்நிலை அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த இடத்துல மனு கொடுத்தேன். எனக்கு சரிம்மா நீங்கள் படிச்சிருக்க தகுந்த மாதிரி ஆசிரியர் பணி ஒன்று காலியாக இருக்குது டிகேபுரத்தில், அங்கே போய் நீங்கள்
ஒர்க் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு வேலையும் வாங்கி கொடுத்தாங்க. இந்த இந்திய குழந்தைகள் நலச்சங்கத்துக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். சரிம்மா, நீங்க 2 பேருமே இப்போ வந்து அங்கதான் ஒர்க் பண்றீங்க. சேம் இதுல ஒர்க் பண்றீங்களா? நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் வந்து கருகம்பத்தூர்ல ஒர்க் அங்க ஒர்க் பண்றீங்க. என்னவா இருக்கீங்க இப்போ? நானும் அங்க வந்து டீச்சரா இருக்கேன் சார். கருகம்பத்தூர் அந்த பாலோட டீச்சரா இருக்கேன் சார். ஓ, எத்தனை வருஷமா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ வந்து 4 வருஷமா ஒர்க் பண்ணிருக்கேன் சார். சரி, ஓகே. எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க வந்து பசங்கிட்ட சொல்லி தரீங்க? ஏன்னா வந்து நீங்க சின்ன வயசுல இருந்ததுக்கும் வளர்ந்து இப்போ நீங்களே ஒரு டீச்சரா இருந்திருக்கீங்க. ஆனா உங்களுக்கு வந்து நிறைய அப்போ இருக்கும்போது டீச்சர் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அங்க இருந்த டீச்சர்ஸ் வந்து நிறைய பாட விஷயமா இருக்கும், இல்லை எப்படி சுத்தமாக நம்மளை வச்சுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ வந்து எந்த மாதிரியான விஷயங்களை வந்து குழந்தைகளுக்கு சொல்லி தரீங்க? காலையில் தினமும் எழுந்து குளிக்கணும், பல் தேய்ச்சிட்டு தான் காஃபி குடிக்கணும், காலை கடன் முடித்து குளிச்சுட்டு சாமி கும்பிடணும், அம்மா வீட்டில் என்ன உணவு கொடுக்குறாங்களோ அதை அடம் பிடிக்காமல் சாப்பிடணும், டைமுக்கு பால்வாடிக்கு வந்துடணும். பால்வாடிக்கு வந்த பிறகு நாங்கள் அதுங்களுக்கு பசங்க எப்படி சொல்லி தரந்தா எதுவுமே புரிஞ்சுக்குவாங்க. இப்போ சைகள் பாடலாம் நாங்கள் சைகள் டான்ஸ் இது பண்ணி தான் செஞ்சு சொல்லிக் கொடுப்போம். அது மாதிரி சொல்லிக் கொடுப்போம். நாங்கள் அது மாதிரி கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி சொல்லி தர்றது, பாட்டு, எண்கள், கலரு, இது மாதிரிலாம் சொல்லி தருவோம். கலர் வந்து ஒரு காய்னா அது என்ன, இப்போ பாவற்காய் ஏற்றோம்னா பாவற்காய் வந்து என்ன கலரில் இருக்குது, பச்சை கலரில் இருக்குது, அது உடம்புக்கு வந்து எப்படி சத்து, இது சாப்பிட்டோம்னா நோய் வராது, அது மாதிரிலாம் சொல்லி தரோம். நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து பசங்களுக்கு சொல்லி தரீங்க? ஏன்னா நீங்கள் எத்தனை வருட காலமாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? நான் தண்டல கிருஷ்ணாவரன்ற கிராமத்தில் வந்து 2006 இருந்து இப்போ வரையும் வேலை செஞ்சுன்னு இருக்கேன். 11 வருஷமா வேலை செஞ்சுன்னு இருக்கேன். குழந்தைங்க காலையில் காப்பகத்துக்கு வரும்போது அதுங்களை அன்போடு அறவேற பண்ணுறோம். அதுக்கப்புறம் குழந்தைங்க நம்மளை தேடி வந்தோடனே அதுங்களுக்கு தன் தாய் எப்படி அரவணைப்பாங்களோ அந்த மாதிரி தான் நாங்கள் அரவணைச்சிட்டு வரோம். அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை, அதுங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை செய்யணுன்றதை டெய்லி சொல்லி கொடுத்துன்னு வரோம். குழந்தைங்க காலையில் வந்தோடனே ஆயம்மாக்கு வணக்கம் தெரிவிப்பாங்க, டீச்சருக்கு வணக்கம் தெரிவிப்பாங்க. 25 குழந்தைகள் வந்த உடனே ப்ரேயர் பண்ணுவோம். எழுந்து நின்று ப்ரேயர் பண்ணிட்டு எல்லாம் ஜம்ப் பண்ணுவாங்க. அப்புறமா அவங்கவுங்க என்னென்ன சாப்பிட்டீங்க, எப்படி வரும்போது என்னென்ன பார்த்தீங்க, என்னென்ன விலங்குகள் பார்த்தீங்களா, பறவைகள் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்போம். குழந்தைகள் தைரியம் பதில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லா குழந்தைங்களும் எழுந்து நிக்க வச்சு செய்கை பாடல்கள் மூலியமாக பாட்டு பாடி அதுங்களுக்கு செய்கை காமிச்சு அதோட குழந்தைங்களும் நம்மளோட சேர்ந்து இணைஞ்சு விளையாடுவாங்க. தைரியமா பேசுவாங்க. ஒரு ஷை டைப்லாம் பண்ண மாட்டாங்க. தன் தாய்கிட்ட எப்படி பழகுவாங்களோ அந்த மாதிரி எங்க மடி மேல உட்காருவாங்க, விளையாடுவாங்க. நாங்களும் குழந்தைங்கள மாதிரியே மாறி அதுங்க கூட விளையாடுவோம், படிப்போம், எல்லாமே சொல்லி தருவோம். சாப்பிட்றதுக்கு ஊட்டி விடுவோம். தன் குழந்தை எப்படி அரவணைப்போமோ அந்த மாதிரி தான் அரவணைச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய குழந்தைங்களோட சின்ன குழந்தைகள் இருக்கிறவங்க வந்து ரொம்ப சுட்டித்தனமாக இருப்பாங்க. ரொம்ப வந்து அவங்கள பார்த்துக்கணும். பேரண்ட்ஸ் வந்து உங்களை நம்பி விட்டுட்டு போயிடுவாங்க, அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. இங்கே போனால் நம்ம குழந்தைகள் வந்து பத்திரமா இருக்கும், ஸோ நம்மளுக்கு எந்த பயமும் கிடையாது அந்த மாதிரி. ஸோ எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணி, எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணி, பிரச்சனைகள்னு சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப காலம் வந்து ஒரு 11 வருட காலமாக வந்து குழந்தைகள் கூடயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. நீங்க சந்திக்கிற விஷயங்கள் அதை பத்தி சொல்லுங்க. ஒரு குழந்தையோட குணம் எப்படி, அவங்களோட ஆக்டிவிட்டி எப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனால எந்த குழந்தைங்க ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கிறாங்களோ அந்த குழந்தைங்களெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருப்போம், பக்கத்துல உட்கார வச்சுட்டே இருப்போம். அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன பண்றாங்க அதை உருணிச்சு பார்த்து கொண்டே இருப்போம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பையனுக்கு இல்லைன்னா பண்ண அந்த மாதிரி செய்யக்கூடாது, அது தப்பு, நம்ம எல்லாருமே ஒன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், யாரும் மற்றவங்களுக்கு இல்லக்கூடாது, அடிக்கக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி பத்திரமா பார்த்துப்போம். இது வரைக்கும் அந்த 11 ஆண்டுகள் காலமாக ஒரு பிரச்சனையும் இல்லாததான் நாங்க காப்பகம் நடத்திட்டு வரோம். குழந்தைங்களை நல்ல தைரியத்தோடு அனுப்புறாங்க. பேரண்ட்ஸ் எங்களை எதிர்த்து எந்த வார்த்தையும் கேட்கறது அளவுக்கு நாங்க நடத்தி வரல. இன்னைக்கு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயம் பேசணும். ஆனா நீங்க 2 பேரும் வந்து சின்ன வயசுல இருந்து அங்க படிச்சிருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஒரு 2 பால்வாடிகளை வந்து நீங்க 2 பேரும் டீச்சரா இருக்கீங்க. நிறைய விஷயம் கத்துருப்பீங்க. இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது.
வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு முறையும் ஒரு மருத்துவர்கிட்ட பேசுறோம். அந்த மருத்துவர் கூறும் விதிமுறைகள், அவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்கள் தங்களுடைய கேள்விகளை, அவங்களோட சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஸ்ரீ நாராயணி ஹாஸ்பிட்டல் மற்றும் ரிசர்ச் சென்டர் நிகழ்ச்சியின் தொடக்கமாக நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறது டாக்டர் சுபப்பிரியா. அவங்க கூட தான் நீங்கள் பேச போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம், நான் டாக்டர் சுபப்பிரியா. ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ டயபெட்டாலஜிஸ்ட் இன் ஸ்ரீ நாராயணி ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர். ஓகே மேம், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து சர்க்கரை நோய்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. கண்டிப்பாக மக்களுக்கு இதை பற்றி அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு இருக்கா? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் அப்படின்னா என்னங்கிறது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும், அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த டயபெட்டிஸ்னால் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ பீப்புள் வில் பி கம்மிங் அரவுண்ட் வித் ஃபியூ கம்ப்ளைண்ட்ஸ் லைக் லாஸ் ஆஃப் வெயிட், அந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸோடு வந்துட்டுருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ண முடியாது. பட் அலாங் வித் த ட்ரீட்மெண்ட் we have to give the awareness to them. So we got a particular like diabetic educators அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கோம் எங்கள் ஹாஸ்பிட்டலில். ஸோ அதை வச்சு தான் we are going to go back. சரி மேம், இப்போ வந்து எனக்கு இப்போ சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து எப்படி வந்து நார்மலான பர்சன் எப்படி கண்டறியுது? எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து நமக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னு வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே, ஃபைன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம டோட்டலாக வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து பீப்புள் யூஸ் டு ஒர்க் வெரி ஹார்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து தெர் இஸ் அ லாட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ அந்த வேலை செய்கிறோங்கிறது இதுவே வந்து ரொம்ப கம்மியாயிட்டிருக்கு. பட் இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் த யங் ஜெனரேஷன்ஸ், த லீஸ்ட் வென் ஐ saw லாஸ்ட் வீக் வாஸ் 12 years. சரிங்களா? ஸோ அந்த 12 years வந்து ஏன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா due to the heredity also, one cause is due to heredity also, அதுவும் சொல்லலாம். பட் அதர் திங் இஸ் லைக் மெயின் திங் இஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் டு சைனா, இந்தியா இஸ் டு பி பிகம் இன் 2025 இந்தியா இஸ் கோயிங் டு பி தி வேர்ல்ட் கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ். ஸோ WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், இஸ் ஆல்வேஸ் கிவிங் us an red mark. So we have to be very conscious in that, and more than doctors we need the diabetic educators, and even the public awareness should be created for the people. நீங்கள் சொல்லும் போது வந்து சர்க்கரை நோய் வந்து நம்ம சீனாவோட ஃபர்ஸ்ட் வர போகிறது, அது வந்து நம்மளுக்கு பெருமைப்படக்கூடிய விஷயம் கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால வந்து ஆபத்துகள் தான் அதிகம். சரி, சர்க்கரை நோய் சொன்ன உடனே நம்மளுக்கு வந்து நினைவுக்கு வர்றது இந்த உணவு பழக்க வழக்கங்கள். கண்டிப்பாக உணவு முறைகள் வந்து எந்த மாதிரி உணவு வகைகள் வந்து, அதாவது சர்க்கரை நோய் பின்பும் முன்பும், அதாவது வித்தியாசப்படுத்தி சொல்லுங்க மேம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் வந்துடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே வந்து நிறைய பேர் வந்து அப்செட் ஆகிடுறாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து சர்க்கரை நோய் என்னங்கிறது வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்று, அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வந்து ஒரு சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க, பார்க்குறாங்க, ஒரு நார்மல் ஆனதுக்கப்புறம் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஓகே நார்மல் ஆகிடுச்சு, இனிமேல் வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் தே ஷுட் கன்சல்ட் தேர் டாக்டர் அண்ட் தே ஷுட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தேர் பாடி. எதனால வந்தது சர்க்கரை நோய் அவங்களுக்கு? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த வகையான ஒரு சர்க்கரை நோய் அவங்களுக்கு, ஸோ எந்த விதமான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும், ஸோ அந்த ஒரு கேட்டகரியெல்லாம் எடுத்துட்டு தே ஹாவ் டு டிசைட். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து வி கேன் கோ ஃபார் சில டயபெட்டிஸ் எடுத்துக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி. சரிங்களா? ஸோ உடற்பயிற்சி, எக்ஸசைஸ். ஸோ வந்து உடற்பயிற்சிங்கிறதுக்காக பெரிய எக்ஸசைஸ்லாம் எதுவும் பண்ண சொல்லலை. 24 மணி நேரத்தில் உங்களுக்காக ஜஸ்ட் 30 minutes ஒர்க் பண்ணால் போதும். அதுவும் வந்து ஒரு பிரிஸ்க் வாக்கிங் பண்ணணும். அதாவது வந்து உங்களுடைய நடை வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த 30 நிமிஷத்தில் வந்து 5 கிலோமீட்டர் 5 kilometers யூ ஹாவ் டு கவர். அந்த மாதிரி ஒரு வேகம் இருந்தால் தான் யூ கேன் பேர்ன் யோர் கலோரிஸ். ஸோ அதுதான் உண்மையான உடற்பயிற்சி.
அதை விட்டுட்டு நான் எப்போதுமே ஓபியில் பார்க்குறப்ப சொல்லுவாங்க, இந்த மாதிரி நானும் நடக்கிறேன் மேடம், 2 கிலோமீட்டர் நடக்கிறேன், 3 கிலோமீட்டர் நடக்கிறேன், ஆனால் என்னுடைய வெயிட் கம்மியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது நட கிடையாது. எதிர்த்த வீடு பக்கத்து வீடு அந்த மாதிரி அவங்க கூட எல்லாம் சேர்ந்துட்டு பேசிட்டு நடக்கிறது ஒரு நடையே கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு கோ ஃபார் அ பிரிஸ்க் வாக்கிங். அதாவது இன் 30 minutes யூ ஹாவ் டு கவர் மினிமம் 5 kilometers so that you can burn your calories. அதுதான் நடைங்கிறது. இதை தவிர ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து டயபெட்டிஸ்ல எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் அதை விட்டுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ஸ்விம்மிங், அரோபிக் எக்ஸசைஸ், சைக்கிளிங், இதெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் கூட ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடற்பயிற்சியில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் மன தளர்ச்சி இருக்கும். ஐயோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சுகர் வந்துடுச்சு, லைஃப் லாங் நம்ம மெடிசன் சாப்பிடணும், அதுலேயே வந்து சில பேர் வந்து ஒரு டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மன தளர்ச்சி இருக்கக்கூடாது எப்போதுமே. ஸோ யூ ஷுட் பி வெரி ஃப்ரீ. நம்ம வந்து 4 பேத்துக்கு சொல்லணும். ஸோ நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுல வந்து வில் பி சாட்டிஸ்ஃபைட். அண்ட் அது வந்து சர்க்கரை நோய் பற்றி அதனுடைய விழிப்புணர்வு பற்றி கொடுக்குறப்ப வந்து ஈவன் வில் பி ஃபீலிங் வெரி ஃப்ரீ. அண்ட் நம்மளுக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த மன தளர்ச்சியிலேருந்து விடப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யோகா பண்ணணும். டெய்லி வந்து யோகா பண்ணலாம். இன்னொன்று வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணலாம் நீங்கள். ஸோ தியானம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ யோகா அதே மாதிரி யோகாவும் வந்து பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு அந்த மன தளர்ச்சியிலேருந்து கண்டிப்பாக விடுபடுவீங்க. அடுத்தது வந்து எக்ஸசைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா காலையில் மார்னிங் வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மாலை வேலையில் நடக்கிறத விட காலை வேலையில் நடக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இது ஓகே மேம், நிறைய விஷயம் சொன்னீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த உணவு முறைகள், எந்த மாதிரியான ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது? ரைஸை கம்மி பண்ணுமா, இல்லை வந்து சுகர் சொன்னோன்னே எல்லாம் வந்து சுகரை மட்டும் கம்மி பண்ணிடுவாங்க. வேற எந்த உணவுகள்லாம் வந்து சர்க்கரை தன்மை அதிகமாக இருக்குது அதெல்லாம் கம்மி பண்ணால் வந்து சர்க்கரை நோய்க்கு? கண்டிப்பாக இப்போ ஓபியில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து எப்போதுமே எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, ஐயோ நான் காலையில் 2 இட்லி தான் சாப்பிட்டேன், நான் சர்க்கரை போட்டு டீயே குடிக்கிறது கிடையாது, ஆனால் எனக்கு எப்படி இவ்வளோ சர்க்கரை வந்தது, ஏன் இவ்வளோ சுகர் இருக்குது? ஸோ இந்த மாதிரி வரிஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் சர்க்கரை சாப்பிட்றதுனால இல்லை சர்க்கரை சேர்த்துக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு சுகர் இன்க்ரீஸ் ஆகுறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நம்ம கணையத்தில் சுரக்கிற அந்த இன்சுலின், ஸோ நம்ம அந்த கணையத்தில் சுரக்கிற இன்சுலினும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற அந்த குளுக்கோஸ் லெவல், ஸோ இட் ஹேஸ் டு பி மெயின்டைன் இன் அ ஈக்குவல். ஸோ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வரைக்கும் நம்மளை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் த இன்சுலின் லெவல் இஸ் கெட்டிங் டிக்ரீஸ்ட், அந்த இன்சுலின் சுரக்கிறது வந்து கம்மியாக இருக்கிறப்பையோ இல்லை இந்த குளுக்கோஸ் லெவல் 2 பேரும் வந்து ஒரு எனிமி வில்லன் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணுறது வரும். ஸோ இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து உணவு கட்டுப்பாடு மிக 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 சக்கரை நோயின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அவசியம். வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து 3ஆவதாக வர்றது வந்து டயட். ஸோ இந்த உணவுங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஸோ சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதாவது பூமிக்கு அடியில் வர்ற எந்த விதமான கிழங்கு வகைகள் தவிர்க்கணும். அதாவது இன்னொன்று வந்து நார்ச்சத்துக்கள் உள்ள பொருட்கள் வந்து ஜாஸ்தி சேர்த்திக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த உணவு பரிமாற்றங்கள் அதாவது வந்து சாதாரண சிம்பிள் சுகர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை வந்து கம்ப்ளீட்டாக தவிர்த்தரணும். அதாவது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், அந்த கொழுப்புச்சத்து குறைந்த நார்ச்சத்து அதிகம் உள்ள காய்கறிகள், குறிப்பாக வந்து கீரைகள், இதெல்லாம் வந்து ஸோ இந்த கிரீன்ஸ் கீரைகள் வந்து நிறைய எடுத்துக்கணும். ஸோ அடுத்தது வந்து இந்த காய்கறி கீரைகள் குறிப்பாக வந்து சர்க்கரை குறியீட்டு திறன், அதாவது வந்து இப்போ கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஸோ அது குறைவாக உள்ள கோதுமை, ராகி, திணை, கம்பு, குதிரைவாலை போன்ற தானிய வகைகள் செய்யப்பட்ட திடமான நல்ல ஒரு உணவு பழக்க வழக்கங்களை நம்ம உணவில் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டயட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து இந்த நோயிலிருந்து விடுபடலாம். அடுத்தது வந்து கேள்வி கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்லாமா, எவ்வளோ சாப்பிட்லாம், சிக்கன் சாப்பிட்லாமா, மட்டன் சாப்பிட்லாமா, இல்லை ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்லாமா, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் திருப்பி ஓபியில் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து நிறைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு இறைச்சியில் தான் வந்து நிறைய கொழுப்பு வகைகள் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நான்வெஜ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தோல் உரித்த கோழி, அதாவது வந்து ஸ்கின்லெஸ், அந்த ஸ்கின் எடுத்துட்டு வந்து அந்த சிக்கன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீன் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொடி மீன்கள் இருக்கும், ஸோ அந்த பொடி மீன்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு உணவு வந்து நீங்கள் எடுத்துக்கிறது வந்து இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம வந்து 3 வேளையில் மார்னிங்,
காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்சு, டின்னர், இந்த மாதிரி 3 டைம்ஸ் வந்து நம்மளுடைய, அதுவும் மெயினாக குறிப்பிட்டு இந்த சவுத் இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 வேளை சாப்பிட்றத வந்து பிரிச்சுட்டு அதை வந்து 4 இல்லை இன்னும் மேலே போனால் 5 டைம்ஸ் ஒரு பிரேக் கொடுத்துட்டு நீங்கள் அதையே வந்து பிரித்து எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் வந்து நிறைய அந்த உணவு மாற்றங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு டாக்டர்கிட்டையும் போக மாட்டீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வர்றது வந்து அந்த ட்ரீட்மெண்ட், அந்த மெடிசனையும் நீங்கள் வந்து தவிர்த்தரலாம். சரி டாக்டர், இப்போ வந்து பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது சர்க்கரை நோய் வந்து ஒரு பரம்பரை வியாதியாக வந்து இப்போ எங்கள் அப்பாவுக்கு இருக்குது எனக்கு வந்துருமோ, இல்லை எங்கள் அம்மாவுக்கு இருக்குது எனக்கு வந்துருமோன்னு ஒரு டென்ஷன்லேயே இருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போ வந்து சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பரம்பரை வியாதி தான். அப்பா அம்மா நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக இது வந்து ஹெரிடிட்டரியாக இது வந்து வந்துடுது. சரிங்களா? நாட் ஒன்லி திஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் டிசீஸ் ரிலேட்டட் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கன்ஜெனைட்டல் வெரைட்டி ஆல்சோ. இப்போ ஒருவேளை இந்த ஜெனரேஷன் நம்ம அப்பா அம்மாவுக்கு இல்லாமல் ஒருவேளை நம்ம தாத்தா பாட்டி கூட இருந்திருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட கூட வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து உடனே வந்து நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். எப்போ வந்து நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சடன் தெர் வில் பி ஒரு வெயிட் லாஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெயிட் லாஸ், யூரின் ஜாஸ்தியாக போனாலோ இல்லை தண்ணி தாகம் ஜாஸ்தியாக இருந்தாலோ அந்த மாதிரி இருந்தால் இமீடியட்டாக நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. கண்டிப்பாக இது வந்து ஒரு பரம்பரை வியாதின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒபிசிட்டி சொல்கிறோம். மேம், இப்போ வந்து எனக்கு வந்து நார்மலாக நான் ஃபிட்டாக இருக்கேன். பட் எனக்கு சுகர் வரக்கூடாது, மற்றவங்கள பார்த்து வந்து நம்மளுக்கு சுகர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணாக்கா ஃப்யூச்சரில் வந்து சர்க்கரை நோயை தவிர்க்க முடியும். ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை எக்ஸசைஸாக இருக்கும், எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க? ஸோ சர்க்கரை நோயை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அன் இண்டிகேஷன், லைக் வந்து ஒன்றா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்காவது சர்க்கரை நோய் இருந்திருக்கலாம், இல்லை நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ், அதாவது ஹெரிடிட்டியாக வர்றதுல இந்த மாதிரி இருக்குது, அது ஒரு காஷன், அது ஒரு இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் எடை, உடல் பருமனம்னு சொல்கிறது அந்த ஒபிசிட்டி. ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த கேட்டகரிஸ், இந்த மாதிரி இந்த ஹை ரிஸ்க் கேட்டகரிஸ் இவங்கெல்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் இஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். டெய்லி யூ ஜஸ்ட் கோ ஃபார் 30 minutes வாக், தட் இஸ் இனஃப். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட் சேர்ந்த உணவு வகைகளை வந்து தவிர்த்துருங்க. நார்ச்சத்துக்கள் உள்ள பொருட்கள் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். மேம், இப்போ வந்து சின்ன பசங்களுக்கே வந்து சுகர் வருது, அதாவது குழந்தைகளுக்கு கூட வந்து சர்க்கரை நோய் வருவதற்கான ரீசன்ஸ் இருக்குது, நிறைய பேர் குழந்தைங்களும் இருக்காங்க. பிறந்த குழந்தைங்களுக்கே சர்க்கரை நோய் வந்திருக்கிறது நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து என்ன ரீசனுக்காக வருது, அதை தவிர்க்க முடியுமா? அதாவது அதுக்கு ஏதாவது அவேர்னஸ் இருக்கா? இல்லை, அதுக்கு அவேர்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிலது வந்து நாங்கள் வந்து இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதாவது கரு உண்டாகிற அந்த அதுலேயே வர்றப்பே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரை நோய் வந்து நாங்கள் வந்து யூஸ்வலாக வந்து ஆன்டினேட்டல் செக்கப் வர்றப்ப யூஸ்வலாக 24th இருந்து 28th வீக், அதாவது 5வது மாதத்தில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் வந்து சர்க்கரை டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சர்க்கரை டெஸ்ட் பண்ணுறப்ப எதுக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் அந்த குழந்தைக்கு வந்து சர்க்கரை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் பண்ணணும். இன்னொன்று வந்து எதுக்காக அப்படின்னா, தாயும் குழந்தையும் சேஃபாக இருக்கணும், நல்ல டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காகவும் நாங்கள் பார்க்குவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்க்கரை வந்துடுச்சு, அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த தாய்க்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஒரு மெடிக்கல் நியூட்ரிஷனல் தெரப்பி எம்என்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு எம்என்டி அது கொடுப்போம். அடுத்தது வந்து அதில் ஒரு க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அந்த சுகர் லெவல்ஸ் பார்ப்போம். ஸோ சுகர் லெவல்ஸ் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டிங் லெவல் பார்ப்போம். ஸோ அந்த ஃபாஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் ஷுட் பி லெஸ் தென் 95. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி அரௌண்ட் 180, 150 இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கழிச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 155 இருக்கணும். ஸோ இந்த லெவலில் இருந்துச்சு அப்படின்னா வந்து நாங்கள் அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் நியூட்ரிஷனல் தெரப்பியில் பார்ப்போம். இதே அளவு வந்து 200 தாண்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்சுலின் போட்டுட்டு, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்க கரு அந்த குழந்தை வந்து வளர வளர வந்து குழந்தையுடைய சைஸ் வந்து பெருசாயிடும். ஸோ அதனால வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் டெலிவரிஸில். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக they'll be regularly having the insulin therapy and they'll be having the regular follow up. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக அவங்க வந்து ரெகுலர் ஃபாலோ அப் விசிட்ஸ் வருவாங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப குண்டாக இருக்காங்க. அந்த ஒபிசிட்டின்றது ஒரு ப்ராப்ளம் வந்து மேஜரான ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து சுகருக்கும் ரிலேட்டட், அதாவது ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து
சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒபிசிட்டி. ஸோ ஒபிசிட்டின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ராகிறப்பே வந்து பேஷண்ட்கோட ஹைட் வெயிட் பார்ப்போம். ஸோ வில் பி கால்குலேட்டிங் த பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் பார்ப்போம். ஸோ அது பார்க்குறப்ப வந்து அப்டாமினல் ஒபிசிட்டி பார்ப்போம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல் ஒரு ஆணுக்கு வந்து அதாவது 40 இன்ச்சஸ்க்கு மேலே இருந்தாலோ அளவு, அதே மாதிரி ஒரு ஃபீமேல் பேஷண்ட்க்கு வந்து 35 இன்ச்சஸ் மேலே இருந்தாலும் வில் டேக் தட் அப்டாமினல் ஒபிசிட்டி ஒரு ஹை ரிஸ்க்காக எடுத்துட்டு வில் பி கிவிங் த ஃபர்தர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஃபார் த பர்டிகுலர் பேஷண்ட். இப்போ நம்ம ஒபிசிட்டி பற்றி பேசணும். இப்போ நிறையா குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது. இதனால் வந்து நீரிழிவு வருவதற்கான காரணங்கள் இருக்காம? இல்லை, ஊட்டச்சத்துன்னு சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தே கோயிங் ஃபார் ஜங்க் ஃப்ரூட்ஸ். நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிவியில் வர விளம்பரங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சிப்ஸ் எண்ணெயில் பொரிச்சது நிறையா சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி அந்த ட்ரை ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த சிக்கன் பக்கோடாஸ் இந்த மாதிரி ட்ரை ஃபுட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்த்தாலே வந்து அந்த நீரிழிவு நோயை வந்து கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்த முடியும். மெயின் ஒபிசிட்டியை வந்து இதில் கட்டுப்படுத்த முடியும். ஸோ நீங்கள் ஒபிசிட்டியை வந்து ப்ரிவென்ட் பண்ணினாலே ஸோ இட் ஹேஸ் டு பி ஸ்டார்ட் இந்த பேசிக் ஸ்கூலில் ஆரம்பிக்கணும். ஸோ அங்கேருந்து நீங்கள் ப்ரிவென்ஷன் அவேர்னஸ் கொடுக்க தான் யூ கேன் பி கோயிங் ஃபார் த ஃபியூச்சர். இப்போ ஒருத்தவருக்கு வந்து நீரிழிவு நோயினால் அவதிப்படுறாரு. ஸோ அதனால் அது ரிலேட்டடான டிசீசஸ் வேற என்ன? நம்மளுக்கு இப்போ சுகர் வந்துச்சு, ஓகே இதை மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு சுகர் போடும். பட் அதனுடைய விளைவுகள், பின் விளைவுகள் என்ன? வேற எதாவது நோய் வருவதற்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் அப்படின்னு வந்துட்டால சர்க்கரைன்ட்டு இல்லை, இன்னும் சிலது இருக்குது. சர்க்கரை ஆகட்டும், இல்லை பிளட் ப்ரெஷர் பிபி ஆகட்டும், இல்லை தைராய்டு ப்ராப்ளம் ஆகட்டும், இன்னும் சில வியாதிகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சளி ஜுரம் மாதிரி 1 நாள் 2 நாளில் வர வியாதி. 2 நாள் மாத்திரை போட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டுறலாம், அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஒன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு கன்ஃபார்மாக டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டில் தி எண்ட் லைஃப் லாங் யூ ஹாவ் டு பி ஆன் மெடிசன்ஸ். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? யூஸ்வலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விசிட் வருவாங்க, செகண்ட் விசிட் வருவாங்க, the sugars will be in very good control. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஒரு சுகர் ஃபேக்டரியோட வருவாங்க. அவ்வளோ ஒரு சுகர்ஸ் வித் ஆல்வேஸ் they'll be coming along with complications. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நகம் வெட்டுறதுலையோ, ஒரு சின்ன செருப்பு போடுறதுல, அந்த நியூ செப்பல்ஸ் வாங்குறதுல ஒரு சின்ன கடை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா they have lost their limbs. ஸோ இதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have to go for a regular checkup. ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் வந்து ஒரு உறுப்போட விடுற வியாதி கிடையாது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதயத்தை பாதிக்கும். அதே மெயினாக இருதயத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து சர்க்கரை அளவு ஜாஸ்தி ஆகிட்டு, உடம்புல வந்து சர்க்கரை அளவு ஜாஸ்தி ஆகிட்டு, நரம்பு தளர்ச்சி வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட அதனுடைய வலி தெரியாது. சரிங்களா? ஸோ அது வந்து அந்த வலி வந்து ஒன்றா கேஸ் ப்ராப்ளம் சொல்லிட்டு அது நிறைய பேர் நெக்லெக்ட் பண்ணிட்டு லாஸ்ட் மூமெண்ட்டில் கூட வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எனிவேர் எனி டைம் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன், அதாவது வந்து ஹார்ட் ப்ராப்ளம் ஆகட்டும், இல்லை கிட்னி ப்ராப்ளம் ஆகட்டும், கண்ணு, நரம்பு தளர்ச்சி, இது எல்லாமே வந்து சர்க்கரை நோயால் வர்றதுக்கான இதுன்ட்டு இல்லை, இன்னும் நிறைய தோல் சம்மந்தப்பட்டது அண்ட் மெயின் வந்து யூரின் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், இல்லை பெண்களுக்கு வந்து இன்னும் நிறைய அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லாம் சொல்லுவோம், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து சர்க்கரையுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் தான். இப்போ வந்து நார்மலாக வந்து இன்சுலின் லெவல் கம்மியானதான் இந்த சுகர் ப்ராப்ளம் வருது இல்லையா? ஸோ இது மெடிசன் ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நார்மலாக வந்து அதாவது ஒரு நேச்சுரல் வழி மூலயமா வந்து இதை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? இன்க்ரீஸ் பண்ணலாமா கேட்குறீங்க? ஓகே ஃபைன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து it depends on the individual தான் எதுவுமே. ஓகேங்களா? ஸோ we should give them a very good awareness. ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கரை எதனால வந்துச்சுன்னு அவங்களுக்கு வந்து தெரியணும். அடுத்தது வந்து நம்ம உடம்புல வந்து அந்த இன்சுலின் அளவு கம்மியானதுனால தான் வந்து சர்க்கரை நம்மளுக்கு வந்திருக்கணும்னு தெரியுது. ஸோ எப்படி வந்து அடுத்தது வந்து இன்சுலினை இன்க்ரீஸ் பண்ணணும், அதை வந்து எப்படி நம்ம நார்மல் லெவலுக்கு எடுத்துட்டு வரணும். ஸோ ஒன்ஸ் இன்சுலின் இஸ் கம்மிங் பேக் டு யூ,
யூல் பி ஃப்ரீ அவுட் ஆஃப் த டிசீஸ். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்ட்டு ட்ரீட்மெண்ட் எதுவும் பெருசாக கிடையாது. த ஒன்லி திங் இஸ் யூ ஹாவ் டு கோ ஃபார் அ பிரிஸ்க் எக்ஸசைஸ். நல்ல ஒரு வாக்கிங் பண்ணுங்க, தட்ஸ் இனஃப். அதுவே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும். அப்படி முடியாத பட்சத்தில் ஒரு சிலருக்கு வந்து ஓல்டேஜில் இல்லை ஒபிசிட்டியில், ரொம்ப ஒபிசிட்டியில் இந்த மாதிரி வர்றப்ப தான் யூ வில் பி கோயிங் ஃபார் ஆர்டிஃபிஷியல். அதாவது வந்து நம்ம வெளியே வந்து இன்சுலினை உடம்புல செலுத்திட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். அது 2 தான் நம்மளுக்கு மெயினாக சொல்கிறது. இப்போ வந்து இன்சுலின் எடுத்துக்கிறது வந்து அவங்களா வந்து டிசைட் பண்ணிட்டு ஒரு டவுட்ஸ் இருக்கும், எப்போ எடுத்துக்கலாம், மார்னிங் எடுத்துக்கலாமா இல்லை நைட் எடுத்துக்கலாமா இல்லை சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கலாமா, அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். ஆமாம், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இந்த மெயினாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிபிசி சொல்லுவாங்க, அந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர், அதுதான் வந்து ஏசின்னு சொல்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர், பிசி. ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க மெயினாக பேஷண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ ரைட் நாளைக்கு டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னு அந்த திங்கிங் வர்றப்ப ஒரு 3 days வந்து நல்ல ஒரு டயட் கண்ட்ரோலில் வருவாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏசிபிசி பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி பக்கா, நல்ல ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். அதே இது ஆனால் நாங்கள் வந்து அதை எடுத்துக்கிறது கிடையாது. நாங்கள் மெயினாக எடுத்துக்கிறது வந்து ஹெச்பிஏவன்சின்னு சொல்லுவோம். அதாவது வந்து கிளைகோசிட்டட் ஹீமோக்ளோபின் லெவல். அது வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் 3 months அந்த 90 days சுகர் லெவல் கொடுக்கும். அதாவது அந்த ஹெச்பிஏவன்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லெவல் இஸ் அப் டு 4 to 6%. பட் ஏசிபிசி வில் பி நார்மல். அந்த ஹெச்பிஏவன்சின்னு சொல்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா 8, 9, 10, ஏன் 16, 17, 18 வரைக்கும் நாங்கள் இங்கே பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 9, 10 அந்த மாதிரி போகிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்சுலின் அவசியம் தேவைப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம காம்ப்ளிகேஷன் சொல்கிறோம் பாருங்கள், இருதய வியாதி, கிட்னி, கண்ணு சம்மந்தப்பட்ட ஃப்யூச்சரில் சம்மந்தப்பட்ட அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக தான் நாங்கள் இன்சுலின் சொல்கிறோம். பட் வந்து மக்கள்கிட்ட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து இன்சுலின் சொன்ன உடனே ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட் வந்து அது ஒரு கொலை கொட்டுற மாதிரி நினச்சிப்பாங்க. ஐயோ இன்சுலினா, ஐயோ டாக்டர் இன்சுலின் வேணாம், இவங்க ஏற்ற வீட்டில் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க இன்சுலின் போட்டால் எங்களுக்கு வந்து நாங்கள் கடைசி வரைக்கும் இன்சுலின் போடணும், அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்குது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டாக்டர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க அடுத்த டாக்டர்கிட்ட போவாங்க, அவங்களும் அதே இன்சுலின் சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த இன்சுலின் சொல்கிறப்ப மறுபடியும் இன்னொரு டாக்டர்கிட்ட வராங்க. இன்சுலின் போடுறது ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது இன்சுலின் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றத விட இன்சுலின் தான் வந்து தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். லைஃப் லாங் நீங்கள் இன்சுலின் தவிர்க்கணும் அப்படின்னா அந்த ஹெச்பிஏவன்சி லெவலில் நீங்கள் நார்மலாக வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து தவிர்க்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் சொல்கிறப்போ வந்து இன்சுலினில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து இப்போ இன்னும் நியூ ட்ரெண்ட்ஸ் வந்து நிறைய வந்துட்டுருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு தடவை போட்டாலே போதும் அந்த மாதிரி இன்சுலின் கூட வந்துட்டுருக்கு. அதே மாதிரி 3 வேளை போடுறதும் இருக்குது, 2 வேளை போடுறதும் இருக்குது. இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டே இருக்காங்க. நேசல் இன்சுலின் கூட ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி 24 hours இன்சுலின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 24 மணி நேரத்துக்கு போடுற இன்சுலின் வந்து ஹஸ் கம் அவுட் வெரி வெல். நல்ல நிறைய நாங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே எங்கள் ஹாஸ்பிட்டலில். இட் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். அந்த மாதிரி நிறைய இன்சுலின் பண்ணிட்டு இருக்கு. இன்னொன்று நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிறது மக்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சுலின் போடுறதுனால எந்த விதமான ஆபத்து கிடையாது. ஸோ இன்சுலின் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அடுத்ததா இப்போ வந்து நீரிழிவு நோயில் எந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் நியூ ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க? இப்போ நிறையா முன்னாடி இருந்த காலகட்டத்துக்கும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட், ஏதாவது எனி சேஞ்சஸ் மேம்? கண்டிப்பாக இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெயின் திங் வந்து நீரிழிவு அப்படின்னு பார்க்குறப்ப வந்து மக்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வி ஆர் மெயின்லி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் த டயபெட்டிக் எஜுகேஷன். அந்த அவேர்னஸ் வர்ற ஒவ்வொரு பேஷண்ட் கிட்டையும் ஃபர்ஸ்ட் டைம் வர்றப்ப நியர்லி வி ஸ்பெண்ட் 45 to 1 hour. ஸோ அதை பற்றி நாங்கள் வந்து அந்த நோய் எப்படி வருது, எதற்காக வருது, பின்னாடி அதனுடைய காம்ப்ளிகேஷன் ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்காக நிறைய நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணினா தான் தேர் வில் பி எ ஃப்ரூட்ஃபுல். ஆனால் அது வந்து நாங்கள் இன்சுலின் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து அந்த அவேர்னஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்னே இருந்ததை விட இப்போ வந்து இன்னும் நிறைய வகையான ட்ரீட்மெண்ட்லாம் வந்து புதுசாக வந்துட்டே இருக்கு. எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸ்ரீ நாராயண ஹாஸ்பிட்டல் இங்கே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க? எந்த மாதிரியான விஷயங்களை வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க மேம் இங்கே? கண்டிப்பாக இதில் வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நாராயணி ஹாஸ்பிட்டல்லன்னு பார்த்தீங்கன்னா வந்து வி ஆர் கிவிங் குட்
எஜுகேஷன் நல்லா கொடுக்குறோம். அதாவது மக்களுக்கு வந்து ஒரு பேஷண்ட் வந்து வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டயபெட்டிக் எஜுகேட்டர் கிட்ட இருந்துட்டு கிவிங் அன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் டு த பேஷண்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தவிர்க்கணும், என்ன ஏது ஒரு டயட் கவுன்சிலிங், உணவு பழக்க வகைகள் சொல்கிறோம். அதே மாதிரி டயபெட்டிக் எஜுகேட்டர் வச்சுட்டு நாங்கள் இந்த மாதிரி என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, என்னென்ன செய்யணும், அதே மாதிரி இன்சுலின் எப்படி எடுத்துக்கணும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு விழிப்புணர்வு எல்லாமே கொடுத்து தான் அனுப்புகிறோம். இப்போ வந்து சுகர் வந்த உடனே அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா இன்சுலின் எடுத்துக்கிறதோ இல்லை வந்து அதனுடைய செக்கப் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற விஷயத்த வந்து அவங்க கவனிக்கிறது கிடையாது. இப்போ ஒரு கிட்னி டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களோட இசிஜியில் லெவலை செக் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி அது எப்படி மேம் பண்ணணும்? இயர்லி ஒன்ஸ் பண்ணுமா இல்லை வந்து 3 months ஒன்ஸ்? அந்த டியூரேஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இது வந்து சர்க்கரை நோய் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து அந்த சுகர் லெவல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏசிபிசி பார்ப்போம். அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர். மெயினாக என்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர், ஹெச்பிஏவன்சி அதாவது 3 மாதத்துடைய சர்க்கரை அளவுகள் சொல்கிறோம். இன்னொன்று வந்து கிட்னி லெவல், சீரம் கிரியேட்டினின் பார்ப்போம். இன்னொன்று லிப்பிட்ஸ் பார்ப்போம், லைப்பிட் ப்ரொஃபைல் சொல்கிறது. 5 வகையான கொலஸ்ட்ரால் லெவல் இருக்குது. அதாவது அந்த 5 இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து கெட்ட கொழுப்புதும் இருக்குது, நல்ல கொழுப்புதும் இருக்குது. ஸோ அதை எல்லாமே பார்க்கணும். அடுத்தது வந்து யூரின் மைக்ரோ ஆல்புமின் சொல்கிற யூரின் டெஸ்ட் பண்ணுவோம். இன்னொன்று இசிஜி கண்டிப்பாக பண்ணணும். அடுத்தது வந்து கண் சம்மந்தப்பட்ட ஃபண்டஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ நல்லா ஒரு இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் வச்சிருக்க, அந்த நல்ல ஒரு கிளைசமிக் ஸ்டேட்டஸில் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் பண்ணினா போதும். ஸோ எவ்ரி டைம் வந்து இந்த எல்லா டெஸ்ட்டும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணால் கண்டிப்பாக அவங்க வந்து சொல்லுவாங்க எப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணணுமா, இல்லை அவங்களுடைய சுகர்ஸ் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா 500 600 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்பிஏவன்சி வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ ஹெச்பிஏவன்சி வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும், அந்த விழிப்புணர்வு அந்த டாக்டர் வந்து அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும். அதாவது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் த ஹெச்பிஏவன்சி இஸ் அரௌண்ட் 6-7 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் இட்ஸ் ஓகே. பட் இஃப் இட் இஸ் மோர் தென் 10 அந்த மாதிரி இருக்குன்னா ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 2 ஹாஃப் இயர்லியாக பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து இந்த மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் பண்ணினா போதும். மேம், இப்போ கரண்ட் ரிசர்ச், அதாவது இந்த விட்டமின் டி ரிலேட்டட் டயபெட்டிக்ஸ், அது ரிலேட்டட். ஆமாம், வைட்டமின் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைட்டமின் டி டிஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வைட்டமின் டி டிஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து நம்ம வந்து வெளியே வந்து அந்த சன் எக்ஸ்போஸ்டரே கிடையாது. மெயின் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ரீசன். ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சன் எக்ஸ்போஸ்டர் பண்ணலாம். இன்னொன்று வந்து அதுதான் தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் தான். அதை தவிர இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணுறப்ப வந்து இந்த மாதிரி ஒரு டயபெட்டிஸ் ஆகட்டும், இல்லை மற்ற தோல் வகைகள் சம்மந்தப்பட்டது, இல்லை போன் டிஃபிஷியன்சி, இது எல்லாமே வந்து தவிர்க்க முடியும். ஓகே மேம், இவ்வளோ நேரம் வந்து பல கேள்விகளுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. அதாவது சர்க்கரை நோய் பற்றிய பல விழிப்புணர்வு விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். ஸோ டாக்டரை கன்சல்ட் பண்ணுறாங்க, ஆனால் அது சில விஷயத்த ஃபாலோ பண்ணுறது தான். அதனால் பின்விளைவுகள் என்ன, பல விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் என் கூட பங்கேற்றதற்கு விஐடி பண்பலை சார்பாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக நான் இந்த இதில் சொல்கிறதுக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஹேவ் டு தேங்க் ஸ்ரீ சக்தி அம்மா டு கிவிங் மீ திஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு டயபெட்டிஸை பற்றி சொல்கிறதுக்காக வந்து ஒரு சந்தர்ப்பம் விஐடி சார்பாகவும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்போ பேஷண்ட் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, த ஒன்லி திங் இஸ் நடை நோய்க்கு விடை, அவ்வளோதான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நோயிலிருந்து விடை பெற முடியும். அதுதான். தேங்க்யூ. நேர்கள் இதுவரை கேட்டது மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் டாக்டர் சுபப்பிரியா கூட தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். பல விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்து களம்.
மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம், உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம், இது விஐடி பண்பலை 90.8. இது உங்கள் நிகழ்ச்சி கருத்துக்களம். தொகுத்து வழங்குவது சஞ்சு. இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட இந்த விஷயங்களை மாற்றணும் இல்லை சில விஷயங்களை நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு இது போன்ற கேள்விகளுக்கு மக்கள் என்ன பதில் அளிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் சுபஸ்ரீ. எங்கேருந்து வரீங்க? சத்வாச்சாரியிலேருந்து. இந்தியாவில் ஒரு விஷயத்தை மாற்றணும்னா நீங்கள் என்ன மாற்றுவீங்க? இந்தியாவில் நிறைய என்கரேஜ் பண்ணலாம். அப்புறம் இப்போ ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்தால் எவ்வளோ பசங்க வந்து படிக்க முடியாமல் அப்படி இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்கீம் கூட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்தியன் ப்ராடக்ட்ஸே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட பள்ளிக்கூடம் செலவெல்லாம் அவங்க எடுத்துக்கிறதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி நம்ம பண்ணுறனால நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆவாங்க, நிறைய எஜுகேஷன் வரும். அப்படி வர்றதுனால நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போது படிக்காதவங்களாம் அவங்களுக்கு தான் அந்த அருமை நல்லா தெரியும், அதனால் நல்லா படிப்பாங்க. இன்னும் நம்ம நாட்டை வந்து எங்கேயாவது நல்ல டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க, அக்ரிகல்ச்சர் அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ எஜுகேஷன் சப்போர்ட் கவர்மெண்ட் பண்ணலாம். அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி இளைஞர்கள் கையில் தான் இந்தியா இருக்குன்னு சொன்னார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து அவர் சொல்கிற மாதிரி தான். பட் இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும். நிறைய பேர் அதுக்கு ஸ்டெப் ஃபார்வர்ட் வராங்க, நிறைய ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்த ஃபேஸஸே தான் வருது. இப்போ ஏதாவது ஒரு புதுசாக ஒரு லான்ச் பண்ணுறாங்கன்னா அது பண்ணவங்களே தான் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அந்த ஐடியா வந்து இளைஞர்களாக இருந்தாலுமே அவங்களோட பேர் வெளில வரதில்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம், அதாவது இப்போ சோஷியல் மீடியா நிறைய வந்துடுச்சு, நிறைய பக்கம் அந்த ஃப்ளட், இப்போ சென்னை ஃப்ளட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க. அப்போ தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அட்லீஸ்ட் இந்த வாட்டி எலெக்ஷன் அப்படின்னு வந்து ஒரு சேஞ்ச் ஒரு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ளட்டில் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய பண்ணாங்க. அதே மாதிரி வேறு எங்கேயாவது இந்த அளவுக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா இவ்வளோ சீக்கிரம் ரெக்கவரி ஆயிருப்போமான்றது வந்து ஒரு பெரிய டவுட் தான். நமக்கு வந்து ஒரு அது மாதிரி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஃப்ளட்டுனால நம்மளுக்கு வந்து ட்ராவல் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு 1 வீக் மேக்ஸிமம் இருந்திருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாமே கிளியர் பண்ணாங்க, ரோட்வேஸ், பஸ்ஸஸ் ஃப்ரீ பண்ணாங்க, கவர்மெண்ட் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஆனாலும் இன்னொரு பக்கம் வந்து எதையுமே எதிர்பார்க்காம நிறைய இளைஞர்கள் வந்து கை கொடுத்தாங்க. யார் என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் இளைஞர்கள் கையில் நிறைய இருக்குது. அவங்களுக்கு மட்டும் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிச்சுன்னா அவங்க எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எல்லாமே பண்ணுறாங்க, எதுக்கும் தயங்குறது இல்லை, நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி அது ஒரு வேலிட் பாயிண்ட். இளைஞர்கள் இப்போ இருக்கிற சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வளர்ச்சி கொண்டு வர்றதுக்கு ஏதாவது செய்யணும்னா அது அவங்கள என்ன விஷயம் தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. அவங்களோட ஐடியா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஆனால் அது வந்து வேறு ஒரு பேரில் தான் நம்மக்கிட்ட வெளில வருது. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, அவங்க வேறு யார்கிட்டயாவது போய் இது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களே முன்னாடி வந்து பண்ணலாம். லைக் இப்போ ஃப்ளட்டில் வந்து அவங்களே முன்னாடி வந்து பண்ணனால தான் நமக்கு இவங்களாம் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப் குரூப்லலாம் மெசேஜ் வந்துச்சு, நமக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை சேவ் பண்ணதுலாம் ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு. கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது அந்த டைமுக்கு அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் ஏதோ அவங்களோட சொந்தத்தில் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால அவங்க இது மாதிரி சோஷியல் மீடியாவை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். லைக் அவங்களுக்கு ஏதாவது ஐடியானா அது அதில் போடலாம். வேறு எங்கேயாவது போய் சொல்லி அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது வேறு ஒரு பேரில் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனாக வரதுக்கு அவங்களே நம்மக்கிட்ட டேரெக்டாக பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2020 இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருமா? அது ஆல்மோஸ்ட் இப்போவே வந்து இந்தியா வந்து மோஸ்ட் டெவலப்பிங்னு சொல்கிறதே நிறைய இடத்துல நிறுத்திட்டாங்க. டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய மாற்றங்கள் இருக்குது. இப்போ வந்து இந்தியா வந்து பின்தங்கி இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சு சுத்தமாக காணாமல் போயிடுச்சு. ஏன்னா இங்கேயும் எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாமே ஒரு புவர் அப்படின்றதே இப்போல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ முன்னைக்கெல்லாம் எடுத்தோன்னா ஒரு கோவில் வாசலில் 10 பேர் உட்காந்து பெக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அதுவே கிடையாது. அவங்களுக்கு ஒரு சொந்தமாக அவங்களே ஒரு பிடி ஷாப் ஏதாவது வச்சுக்கிறாங்க, நிறைய பண்ணுறாங்க. எதுவுமே பண்ண முடியலையா, அவங்க வந்து பெக் பண்ணுறதை அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வந்திருக்கு, ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. நம்ம பிச்சை எடுக்கிறதுக்கு நம்மளாம் சுயமாக ஏதாவது பண்ணலாம். நிறைய ஹோம்ஸ் இருக்குது. ஸோ வயசானவங்களால எதுவுமே பண்ண முடியலன்னா அவங்க அங்கே போயிடுறாங்க. அந்த ஹோம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போவே இது இவ்வளோ வந்திருக்கு. 2020 வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக வந்துடலனாலும் இதுக்கும் இன்னும் அதிகமாக டெவலப்மெண்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
இந்த மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயம்? நான் சொன்ன மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க கரெக்ஷன்ஸ் வந்து நம்மளே சரி பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஏரியாவில் வந்து ஏதாவது ஒரு ஃபால்ட்னா அது வந்து யாராவது வந்து சரி பண்ணுற வரைக்கும் அது வந்து யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குழி தோன்றாங்க, அதனால அந்த ஏரியாக்குள்ளே வெஹிக்கிள்ஸ் வர முடியல. 2 வீலர்ஸ் மட்டும் வருதுன்னா 2 வீலர்ஸ் வச்சுருக்கவங்க மட்டும் அதை கண்டுக்காமல் அப்படியே வந்துடுறாங்க. 4 வீலர்ஸ் வச்சுருக்கவங்க சுற்றிட்டு வரதுக்கு பார்க்குறாங்களே தவிர அந்த மண் 4 பேர் சேர்ந்தா மூடிடலாமே அப்படின்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்தோன்னா இப்போ ஒரு ஏரியாவில் இருக்க 4 பேர் எடுத்தாங்கன்னா எல்லா ஏரியாலையும் எடுப்பாங்க. ஸோ ஒரு வேலையை வந்து கவர்மெண்ட் அசைன் பண்ணி அதுக்கு ஒரு 4 பேர் வந்து பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் நம்மளே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? அது மாதிரி ஸ்டெப் குட்டி குட்டியாக எடுத்தாலே நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு நான் இதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்வீங்க? நிறைய படிங்க, நிறைய பண்ணுங்க. அப்புறம் இங்கே படிச்சுட்டு அப்ராடில் போய் வேலை பண்ணிட்டு டேக்ஸ் கட்டிட்டு அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கறதுக்கு இங்கே படிச்சுட்டு இங்கே ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாமே. இப்போ எவ்வளவோ கம்பெனிஸ் இருக்குது, 4 பேர் தொடங்குறாங்க, அது எங்கேயோ போய் எவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து அப்ராட் ப்ரிஃபர் பண்ணாமல் ஓகே எல்லாருக்குமே அந்த மாதிரி ஆசைகள் இருக்கும், போகலாம், அங்கே போய் படிக்கிறதெல்லாம் குட், நான் வந்து அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறேன். ஆனால் இங்கே படிச்சுட்டு அங்கே போய் வேலை பார்த்துட்டு அங்கே அவங்க ஃபேமிலி அங்கே பிள்ளைங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அங்கே செட்டில் ஆகாமல் இங்கே இருக்க நம்ம நாட்டை அந்த மாதிரி கொண்டு வரலாம். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. உங்கள் பேர்? மை நேம் இஸ் பிரின்ஸ். எங்கேருந்து வரீங்க? நாங்கள் ரங்கபுரத்துலேருந்து வந்துருக்கோம். இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். 2020 அப்துல் கலாம் சொன்னதை பற்றி உங்களோட அபிப்பிராயம்? கண்டிப்பாக நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம். இது வந்து மோடி வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அது நம்ம வந்து இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். இதே இப்படி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக 2020 நம்ம வல்லரசு ஆகிடலாம் அப்படின்ற இளைஞர்களோட உதவியோட கண்டிப்பாக இது வல்லரசு ஆகும் அப்படின்ட்டு நம்ம சொசைட்டியில் இந்த விஷயத்தை மாற்றணும், இல்லை புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள்? இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோன்னா கார்பேஜ் சிஸ்டம் அது வந்து கண்டிப்பாக முக்கியமாக தமிழ்நாட்டில் அதை வந்து கண்டிப்பாக நான் மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னா மக்களோட யூனிட்டி. ஏன்னா இந்த ரெயின்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ வந்து மக்கள் தான் அவங்களோட உதவியெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் ஜெரால்டு ஸ்டீஃபன். எங்கேருந்து வரீங்க? நான் பிறந்தது மதுரை, ஆனால் இப்போ செட்டில்ட் ஆனது வந்து வெள்ளூர். இந்தியாவில் இந்த விஷயத்தை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா என்ன மாற்றுவீங்க? நாட் ஓன்லி ஸ்பெஷலி இந்தியாலேயும் சரி, தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். எந்த மாதிரி விஷயத்தை குறித்து கேட்குறீங்க? இல்லை, இந்த விஷயம் எனக்கு மாற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்ம கண்ட்ரி டெவலப்மெண்ட் நல்லா இருக்குமே, இன்னும் ஏன் இதை கொண்டு வரல அப்படின்னு உங்களுக்கு மனசில் படுற விஷயம்? அப்படின்னு படுற விஷயங்கள்லாம் நான் பார்த்து இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோடு போடுறது விஷயங்களை பற்றி சொல்லலாம். ஒரு இடத்துல ஒரு டேங்க் கட்டுறாங்க, ஒரு கவர்மெண்ட் எதனா ஒரு ஒர்க் செய்யுது அப்படின்னா அதை ஏன் பப்ளிக் அவங்க தெரியப்படுத்துறது இல்லை? மேபி சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டரோ ஒரு ஏதோ ஒன்று சின்னதாக ஒரு பேப்பரில் ஒரு ஆட் கொடுத்துட்றாங்க. நம்மெல்லாம் வி ஆர் ஆல் இந்த சேம் ரோட், நம்ம எல்லாம் அதே ஊரில் தான் இருக்கிறோம். மறுநாள் காலையில் எழுந்துச்சு பச்சை டிராக்டர் அதெல்லாம் நின்றுட்டுருக்கோம், நமக்கே தெரியாது யார் என்ன பண்ணுறாங்கன்னு. ஒன்றும் இல்லை, இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரோட் போடுறேன்னு சொல்லி உடைச்சாங்க. நேர்லி 20-30 டேஸ் ஒரு குடிநீர் பைப் உடஞ்சிருந்தது. அதை யாருமே வந்து கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. அதில் நல்ல தண்ணி கெட்ட தண்ணி எல்லாமே கலந்து போயிட்டு இருந்தது. இதுக்கு சரியான ஆள்கிட்ட போய் யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் இருந்தாங்க. அதிகாரிகள் வராங்க போகிறாங்க, அதெல்லாம் நடக்குது. இது ஏன் நம்ம பப்ளிக்கு சொல்லக்கூடாது, சொல்லிட்டு செய்யக்கூடாது? ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் ஒரு இபி கனெக்ஷன் போயிடுச்சு, இதை நம்ம ரெடி பண்ணோம்னா போய் கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம பக்கத்தில் ஒரு சவுண்ட் சிஸ்டம் வைக்கிறோம்னா அதுக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து வைக்கணும். ஒரு பேனர் வைக்கிறோம்னா அதுக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து வைக்கணும். ஸோ கவர்மெண்ட் ஏதாவது ஒன்று செய்யும் போது ஏன் பப்ளிக்கு அவங்க தெரியப்படுத்துறது இல்லை? இதை வந்து ஈஸியாக தெரியப்படுத்தலாம். எப்படின்னா, சாதாரணமாக ஒரு ஓட்டர் ஐடி ஒரு ஓட்டு போடுறவங்க வராங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலில், அந்த ஏரியா சர்க்கிளில் உள்ள ஒரு ஸ்கூலில் ஒரு போர்டு ஓட்டுறாங்க, இந்த நபர்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் இந்த ஓட்டு உரிமை இருக்குது, இவங்கெல்லாம் வந்து இங்கே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்டாக்டோ இல்லை ஒரு தண்ணி தொட்டியோ இல்லை ஏதாவது ஒன்று கவர்மெண்ட் பெரிய ஒரு ப்ராஜெக்ட் செய்யும் போது நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேனரோ அல்லது ஒரு சின்ன இதுவோ அங்கங்கே ஒரு இது வைக்கலாம். ஸோ பப்ளிக் நோஸ், ஓகே இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம ஊருக்கு ஒரு ரோடு வரப்போகுது, இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம ஊருக்கு ஒரு தண்ணி தொட்டி வரப்போகுது, அதுக்கு 1000 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க, 100 கோடி ஒதுக்கிறாங்க, இல்லை 10 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க, இதை இந்த கான்ட்ராக்ட்கார் தான் செய்ய போகிறாரு, இதுக்கு எதனா ஒரு சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் வருவாங்க, இதில் எதனா கம்ப்ளைண்ட்டோ இல்லை தெரிவிக்கிற விஷயம் தான் தெரிவிக்கலாம். ஸோ மக்களுக்கு தெரியுதில்ல இந்த தண்ணி தொட்டி கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, இந்த ரோடு போடுறதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு அவங்களே தான் டிசைட் பண்ணி ஒரு கார்னரில் பேப்பரில் போடுறாங்களே ஒழிய பப்ளிக்கு தெரிகிற மாதிரி பண்ணலாம் அப்படின்றது என்னோட சஜஷன். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சிம்பிளாக இந்த இடத்துல வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் அங்கே ஒரு சின்ன ஒரு வினைல் போர்டோ ஏதோ ஒரு போர்டு வச்சு
அதில் நாங்கள் இவ்வளோ ஒதுக்கியிருக்கிறோம், இதுக்கு இவ்வளோ பணம் நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம், இந்த கான்ட்ராக்ட் கம்பெனி தான் வந்து சீப்பஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு அவங்க இந்தந்த குவாலிட்டி ஜல்லிஸ் அயன் ராட்ஸ் இதெல்லாம் நாங்கள் போடுறோம் அப்படின்றத பப்ளிக்கு தெரியப்படுத்தினா தட் வில் பி ஃபைன். ஏன்னா மிஸ்டேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. நாளைக்கு யாருன்னா ஒருத்தர் கேட்பாங்க, ஏன்னா இதை பற்றி தெரியாமலே சரி கட்டுறாங்க போகிறாங்கன்னு இருக்கிறத விட அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி 2020 இந்தியா வல்லரசு ஆகிடும், அது யங்ஸ்டர்ஸ் கையில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம்? அதை பற்றி அபிப்பிராயம்னு சொல்லணும்னா அவர் பெரிய மகான் ஜீனியஸ், இஸ் அ பிக் மேன். அவர் அளவுக்கு போய் சொல்ல முடியாது. பட் சிம்பிளாக கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நிறைய டேலண்டட் பசங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அவங்களுக்கு சான்சஸ் கிடைக்கிறது, அவங்க திறமையான ஆட்கள் தான், அவங்களுக்கு ஸ்டேஜ் கிடைக்கிறது. தே டோன்ட் ஹேவ் அ குட் ஸ்டேஜ். அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் ரெடி பண்ணி கொடுத்தா தே வில் ஷோ அ டேலண்ட். அதுதான் நான் சொல்ல வரேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன விஷயங்கள் இன்றைக்கி எல்லாரும் நம்ம எல்லாம் இன்க்ளூடிங் மை செல்ஃப், இப்போ நம்ம டிவியில் எதனா ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோம்னா அந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் நல்ல க்ரியேட்டிவிட்டியாக இல்லை ரொம்ப நல்லா இருந்தால் பார்க்குறோம். அந்த ப்ரோக்ராமுக்கு தான் மற்ற ஆட் கம்பெனிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது சப்போர்ட் பண்ணும்போது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது அந்த ஒரு ப்ரோக்ராம். பாக்கி சேனல்ஸ்லேயும் ப்ரோக்ராம் போகுது, ஆனால் அது அவ்வளோவா ரீச் ஆகலை. காரணம் என்னென்னா அவங்க ஆட் கொடுக்கறது இல்லை, அவங்கக்கிட்ட அந்த இது இல்லை. ஆனால் திறமை இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட் கிட்ட திறமை இருக்குது. ஆனால் அவங்கள வெளிப்படையாக கொண்டு வரதுக்கான ஸ்டேஜ் இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாருமே பாட்டு பாடுறாங்க, எல்லாருமே அந்த டிவி சேனலில் கூட வராங்க, ஹீரோஸ் வராங்க, சூப்பர் சிங்கர் வராங்க. இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்க? இவங்களோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வந்தோ மியூசிஷியனாக இருந்தவங்களோ இல்லை மியூசிக்கலில் இருந்தவங்களோ டேலண்டட் பர்சனோ கிடையாது. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, தே ஆர் ஷோயிங் அ டேலண்ட், தட்ஸ் ஆல். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை வெளியே கொண்டு வரணும். நம்ம எல்லாம் பண்ணுறோம், போன வருஷம் யார்ப்பா இது பண்ணா, இது யார் பேசினா, போன வருஷம் இந்த கவிதை உரையாடல் யார் பேசினா, கவிதை யார் பேசினா, இவங்க பேசினா, அவங்களே கொண்டு வா அப்படின்றத விட புதுசாக தெரியலன்றானா அவனை கற்று அவனை ட்ரெயின் பண்ணி நீ பண்ணலாம்ப்பா வா அப்படின்னு ஒருத்தனை என்கரேஜ் பண்ணாலே போதும். கண்டிப்பாக எல்லாருமே வருவாங்க ஸ்டூடெண்ட், எல்லாருக்கும் சாதிக்கிறதுக்கான இது கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி எனக்கு இது கிடச்சிருந்தா நான் இதை விட பெட்டராக இந்த மாதிரி செஞ்சுருப்பேன், அவங்க செய்யலையே அப்படின்னு யோசிக்கிற விஷயம்? நான் என்னை பற்றி சொல்லணுன்றீங்களா? ஆக்சுவலாக என்னை பற்றி நான் சொல்லணும்னா நான் வெறும் 4th ஸ்டாண்டர்ட் தான். நம்புறீங்களோ நம்பலையோ எனக்கு தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு எழுத படிக்க தெரியாது இங்கிலீஷில், தமிழ் தான் எழுத படிக்க தெரியும். ஆனால் நிறையா விஷயங்கள் நான் உலகத்தில் படித்து தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா 10 வயசுலேருந்து நான் தனியாக தான் வாழ்ந்தேன், அம்மா அப்பா கிடையாது. உலகத்தில் எதுவுமே முடியாதுன்ற விஷயமே கிடையாது. முயற்சி எடுத்தோம்னா கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் அதுக்கான நேரத்தை ஒதுக்கணும். நம்ம என்ன செய்ய போகிறோன்றதை முன்னாடியே பிளான் பண்ணணும். ஒன்றும் இல்லை, வீடை பெருக்கணும் அப்படின்னு இது சொல்கிறது சாதாரண விஷயமா இருக்கணும். வீடை பெருக்கிறோம் அப்படின்னாலே அது ஒரு பிளான் இருக்குது. எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், எப்படி கவர் பண்ணலாம், எங்கே அதை கூட்டி வரலான்றது. சாதாரண வீடு பெருக்கிற விஷயத்திலே இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது அப்படின்னா, ஸோ யூ ஜஸ்ட் கால்குலேட் இன் யோர் ஸ்டடீஸ், இன் யோர் ஃபியூச்சர்ஸ். உங்களோட லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே வி நீட் அ கால்குலேஷன். எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு அட்வைஸோ இல்லை ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்வீங்க? அம்மா அப்பா பேச்சை கேளுங்க, வேற எதுவுமே கேட்காதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த உலகத்திலேயே சிறந்தவங்க யாருன்னா தாய் தகப்பன் மட்டும்தான். எப்பயுமே பேரண்ட்ஸ் வந்து ஒரு பெத்த பசங்களுக்கு வந்து கெட்ட விஷயத்த கொடுக்க மாட்டாங்க, நல்ல விஷயத்த தான் கொடுப்பாங்க. ஸோ நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நிறையா படிக்காமல் இருக்கிறோட பேரண்ட்ஸ் அவங்களோட பசங்களை பார்த்தீங்கன்னா நல்லா படித்து பெரியாளாக வந்திருப்பாங்க. ஏன் எப்படி சொல்லுங்கள்? இன்றைக்கி நான் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போகிறேன்னா ஐ வில் எக்ஸ்பெக்ட் சம்திங். இப்போ நான் யாருக்காவது ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அவங்ககிட்ட இருந்து நான் எதனா எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆனால் பேரண்ட்ஸ் தே டோன்ட் எதையுமே எதிர்பார்க்காம செய்கிறது யாருக்குன்னா அவங்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், அவங்க நல்லபடியாக வளரணும், எல்லா விஷயத்துலையும் கேர் எடுக்கிறது பேரண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் சொல்கிறத அப்படியே கேட்டாலே போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை, அவங்க கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம், நான் ஜெயஸ்ரீ. எங்கேருந்து வரீங்க? வெள்ளூர். இந்தியாவில் இந்த விஷயத்தை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது? இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ்ட் சிஸ்டம் வந்து கேட்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் எஜுகேஷனில் வந்து அந்த ஃபார்ம்ஸ்லலாம் வந்து அதை எடுக்கணும். அப்போ தான், ஏன்னா அந்த ஃபார்ம்லேயே வந்து இருக்கு இல்லையா ரிலீஜன் கேஸ்ட்னு, அதை எடுக்கணும். அப்புறமா தான் மீதி இடத்துலலாம் அது வந்து மறையும். அது இருக்கட்டும், நான் வந்து இருக்கக்கூடாதுன்னுலாம் சொல்லலை, ஏன்னா அது வந்து ட்ரெடிஷன் அப்படியே ஃபாலோ ஆகிட்டு வருது. ஆனால் அது வந்து எஜுகேஷன்லையோ இல்லை மீதி ரிசர்வேஷன் அது இதுன்னு அதெல்லாம் இருக்கக்கூடாது. அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மெயின் திங். அண்ட் வேறு எது இருக்கக்கூடாதுன்னா, இப்போது நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, அங்கே வந்துட்டு சில இடங்களில் நார்மல் டெய்லியும் நான் பஸ்ஸில் போயிட்டு வரும்போது நம்ம கவர்மெண்ட் இதுலேயே வந்து சில பேர்லாம் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணவங்களெல்லாம் ஏற்றுறாங்க.
ஸோ அந்த ட்ரங்கர்ஸ் எல்லாம் வந்து ப்ரைவேட்லேயே சில பேர் ஏற்ற மாட்டேங்கிறாங்க. பட் கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லேயே ஏற்றுறாங்கன்னா நம்மளுக்கு அப்போ சேஃப்டியே இல்லை. இது மாதிரி சில சேஃப்டி திங்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். மீதி வேறு எதுவும் இனிமே இந்தியாவில் இந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும், நம்ம கண்ட்ரிக்கு ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிற விஷயம்? கண்ட்ரிக்கு டெவலப்மெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் நம்ம சரௌண்டிங்ஸை. பக்கத்துலேயே டஸ்ட்பின் இருந்தாலும் அது சுற்றி கீழே இருக்கும். எங்கள் காலேஜஸ்லேயே சில பேர் அப்படி தான் இருக்காங்க, வெளியவும் அப்படி தான் இருக்காங்க. வெளியே அவ்வளோவா அந்த டஸ்ட்பின்ஸ் அதெல்லாம் இல்லைனாலும் இருக்கிற இடத்துலையாச்சும் அவங்க வந்து போடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்துட்டு கேம்பெயின் மாதிரி ஏதாவது பண்ணி அவேர்னஸ் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் இப்போது நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு ஒரு டாபிக் போயிட்டுருக்கு. அது வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல். ஆனால் அதுக்கு முன்னாடி டிஜிட்டல் இந்தியா வந்து எல்லாரும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு தான் கொஞ்சம் அது தெரியுது. இப்போ நம்ம எல்லாமே ஆன்லைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும். பட் எல்லாரும் யூஸ் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருக்கணும், எப்படி அதில் யூஸ் பண்ணணும் அது பொறுத்து. அப்புறம் ஓகே டிஜிட்டல் இருந்தாலும் குட் தான், அது இருக்கும்போது நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸும் இருந்தால் ரெண்டுமே இட் வில் பி ஈஸி. அப்துல் கலாம் சொன்ன 2020 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2020 அப்படின்னு அவர் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு. அவர் வந்து சொல்லிட்டே தான் இருந்தார், எல்லாரையுமே வந்து நல்ல இதுக்காக ட்ரீம் அச்சீவ் பண்ணணும், இருக்கணும், கோல் இருக்கணும். 2020 அதுக்குள்ளே வந்து இந்தியா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா எல்லாருமே பேசுகிறாங்களே தவிர செயலில் ஒன்றுமே கிடையாது. அதனால ஃபஸ்ட்டு ஒவ்வொரு திங்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்தியா வல்லரசு ஆகும் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம வந்து நம்ம நாட்டிலேயே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வெளிநாட்டோடது வந்துட்டு நம்ம பிளான் பண்ணுறோம். இதுவே நம்மளோட இம்ப்ளான்டேஷன்ஸோ இல்லை வேற ஏதாவதோ அவங்க நாட்டில் நம்ம போய் கேட்டால் கண்டிப்பாக அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, அக்ரிமெண்ட்டும் போட மாட்டாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை, எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம், எல்லாத்துக்கும் காசு கொடுக்குறோம், இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதனால நிறைய சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படுது. அதெல்லாம் தடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து வேற என்னன்னா இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் மாறிட்டே வரணும். இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு அலோவ் பண்ணுற மாதிரி நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸை வாங்கணும், இந்தியன் ப்ராடக்ட்ஸை வாங்கணும். அடுத்த நாட்டு ப்ராடக்ட்ஸ் வாங்கினா நம்ம கட்டுறது எல்லாமே அவங்களுக்கு போயிடுது டேக்ஸுன்ற பேரில் சில இதுவே நம்மளது நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்புறம் அது நம்மளது யூஸ் பண்ணணும்னா அது குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா குவாலிட்டி நல்லா இருந்தால் கண்டிப்பாக எல்லாரும் அதை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டுக்கு போக மாட்டாங்க. வேறு எதுவும் இல்லை. உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம், உங்கள் பேர்? ஐம் ஜன்னத். எங்கேருந்து வரீங்க? ஐம் ஃப்ரம் வள்ளலார், வெள்ளூர். இந்தியாவில் இந்த விஷயம் மாறணும், இல்லை இதெல்லாம் கொண்டு வந்தால் இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஆல்ரெடி இந்தியா வல்லரசு ஆயிடுச்சு, இன்னும் வல்லரசு ஆகணுன்றது எந்த விஷயத்துல எனக்கு புரியலை. பட் இந்தியா ஹஸ் பிகம் அ வெரி டெவலப்டு கண்ட்ரி. நெக்ஸ்ட் டு அமெரிக்கா, நெக்ஸ்ட் டு ரஷ்யா, ஈவன் ஜப்பான், இவங்களுக்கெல்லாம் போட்டி போட்டு நாம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டு. இந்த ஜப்பான்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த இதுலேருந்து ரிலீஃப் ஆகி வெளியே வருது. ஹீரோஷிமா நாகசாகிலேருந்து வெளியே வரதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க. பட் நாம் ரொம்ப நிறைய பேரழிவெல்லாம் சந்தித்தாலும் நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம், நம்ம முன்னுக்கு வந்துட்டு தான் இருக்கோம். ஆனால் சில விஷயங்கள் இன்டைஜஸ்டிபிளாக நடக்குது இந்தியாவில். ஐ மீன் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி சீக்கிரமாக 2020 மை ட்ரீம் கண்ட்ரி இன் 2020 அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. பிகாஸ் the wolves are living among ourselves. We Indians, some of our people, I mean some politicians, they are not living together. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிரச்சனை, இது வேணால் பாதிக்கும் இந்தியா வல்லரசு ஆகிறதுலேருந்து. மற்றபடி படிப்புலையும் எஜுகேஷன் சிஸ்டம் அதில் நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்தாச்சு. டெக்னாலஜி இட்ஸ் வாஸ்ட்லி டெவலப்ட். வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் அஜய். எங்கேருந்து வரீங்க? சத்துவாச்சாரிலேருந்து. இந்தியாவில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த மாற்றணும்னு நினைக்கிறது? டிராஃபிக் தான். இங்கே சிக்னல்ஸும் அதிகமாக இல்லை, அதை வந்து நம்ம சிக்னல்ஸ் அதிகப்படுத்தலாம், டிவிஷனாக வண்டியெல்லாம் பிரிக்கலாம், ரோட்வேஸ் அதிகப்படுத்தினாலே டிராஃபிக் மோஸ்ட்லி குறைஞ்சிடும். நீங்கள் புதுசாக கொண்டு வர்றது மூலமாக டெவலப் ஆகும் அப்படின்னு நினைக்கிற விஷயம்? டெவலப் ஆகும்னு நினைக்கிறது அக்ரிகல்ச்சர் மெயினாக நினைக்கிறேன். படித்தவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணலாம், கவர்மெண்ட்டும் அக்ரிகல்ச்சரை அடாப்ட் பண்ணலாம். இங்கே ஆடு மாடு மேய்க்க பயந்துட்டு அவங்க சவுதியில் போய் ஒட்டகம் மேய்க்கிறாங்க, அதை தடுத்து நிறுத்தினா நம்ம அக்ரிகல்ச்சரும் டெவலப் பண்ணலாம். இந்தியா 2020 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்தியா 2020 டெவலப் ஆகிடுமா அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி? கண்டிப்பாக டெவலப் ஆகிருமான்னு தெரியல, ஆனால் படித்தவங்க வந்து இதுக்கு ஸ்டெப் எடுத்தால் கண்டிப்பாக டெவலப் ஆகிரும் 2020. அதை நம்ம தான் பார்க்கணும், படித்தவங்க நம்ம தான் டெவலப் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச்.
வணக்கம், உங்கள் பேர்? மஞ்சு. எங்கேருந்து வரீங்க? சத்வாச்சாரி. இந்த நாள்ல இருந்து ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன? நான் ஐடி செக்டார்லேருந்து ஒர்க் பண்ணுறதுனால உமன் சேஃப்டி வந்து நிறைய சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா நைட்டில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறதுனால பஸ்லேயோ இல்லை ஆட்டோலேயோ நைட் சேஃப்டி ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. நம்ம நிறைய இப்போது கேசஸ் பார்க்குறோம். ஸோ கவர்மெண்ட் வந்து இதுக்கு நிறைய ஸ்டெப் எடுத்தாங்கன்னா உமன்ஸ் தைரியமாக போயிட்டு வரலாம். அண்ட் குழந்தைங்களும் சரி, காலையில் பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கும் ரொம்ப பயப்படுறாங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஸோ சைல்ட் சேஃப்டி அண்ட் உமன் சேஃப்டி ரெண்டுமே இந்த 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 நாளில் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு சைல்ட் லேபர் அதை கூட இன்னும் குறைக்கலாம். அண்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் வந்து மெயின் ஃபேக்டர் நம்ம நாட்டில். நிறைய விவசாயிகள் வந்து நம்மளுக்காக வேலை செஞ்சிட்ருக்காங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு அவங்களால தான் நம்மளுக்கு கிடைக்கிது. அவங்களுக்கு நம்ம எதுவுமே இது வரைக்கும் செஞ்சதில்லை. ஸோ நம்ம இளைஞர்களால் முடிஞ்ச வகையில் அவங்களுக்கு எதனா நம்ம ஒரு உதவி செய்யணும். நம்மளும் இன்ஜினியரிங் அந்த மாதிரி போகாமல் அக்ரிகல்ச்சரில் இறங்கி நம்ம வேலை செஞ்சால் நம்ம நாட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை புதுசாக ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்குமே நீங்கள் யோசிக்கிறது? டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் கண்ட்ரி வந்து நம்மளுக்கு என்ன ரூல் கொடுக்குறாங்களோ அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இல்லை அதுக்கு அகெயின்ஸ்டாக போகாமல் அதை நம்ம வழிமுறைப்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டெல்லியில் இப்போது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க டிராஃபிக் பொல்யூஷன் வந்து குறைக்கிறதுக்காக 1ஆம் படை 2ஆம் படைன்னு சொல்லிட்டு கார் வெஹிக்கிள்ஸ் பண்ணாங்க. பட் ஆனால் அது கொஞ்ச நாள் தான் எக்ஸிஸ்டண்ட்டில் இருந்துச்சு. தென் கொஞ்சம் ப்ராப்ளம்னால அதை எடுத்துட்டாங்க. பட் அந்த அடுத்த நாளே வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வெஹிக்கிள்ஸ் வந்து டிராஃபிக் பொல்யூஷன் ஆகி ரொம்ப பிரச்சனையாச்சு. ஸோ அதே ரூலை வந்து எல்லா ஸ்டேட்லேயும் ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பொல்யூஷனும் குறைக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளோட ஆக்சிடென்டல் வந்தும் குறைக்கலாம். ஸோ இது ஒரு ரூல் ஒன்று எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சொல்லலாம் நம்ம இந்தியாவில். ஏன்னா நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் தான். ஏன் நம்ம நாட்டிலே வந்து அக்ரிகல்ச்சரல் மூலயமாவும் இயற்கை மூலிகை மூலயமாவும் நிறைய பொருட்கள் வருது. அதை யூஸ் பண்ணோன்னா நம்ம நாட்டுக்கும் வந்து வருமானத்துறையில் நிறைய வரி அவங்களுக்கும் வந்து நம்ம நாட்டுக்கு தான் எப்படி இருந்தாலும் அது யூஸ் ஆக போகுது. ஸோ அந்த காசு நம்ம நாட்டுக்கே போய் சேரட்டுமே அப்படின்ற ஒரு வகை. இன்னும் சொல்லணும்னா நிறைய இளைஞர்கள் வந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்ற பற்றி தான் இப்போ ஒரு பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. எனக்கு என்னென்னா ஏன் நம்ம நாட்டிலே படித்து நம்ம நாட்டிலே வேலை செஞ்சால் அது நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. ஸோ நம்மளோட மூளைகள் வந்து நம்ம நாட்டுக்கு உதவட்டும் அடுத்த நாட்டுக்கு உதவுறதை விட அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் உங்களுக்கு ஒரு நாள் கொடுத்து அன்றைக்கி என் நாட்டுக்காக நான் இதை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செய்வீங்க? என் நாட்டுக்காக நான் நிறைய செய்வேன். ஆனால் ஒரு நாள்னு எடுத்துக்கிட்டால் அது பத்தாது கண்டிப்பாக. பட் என்னால் முடிஞ்ச வகையில் என்னோட சுற்றத்தாருக்கும் என்னோட சொசைட்டிக்கும் நான் எதனா நல்ல வகையில் எதனா ஒரு உதவி செய்யணும். லைக் சொல்லப்போனால் வந்து நிறைய ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்களுக்காக நான் வந்து எதனா ஒரு ஹோம் மாதிரியோ இல்லை நிறைய இன்னும் நம்ம ஏழை நாடுன்னு தான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர அதுக்கு நம்ம எதுவுமே ஸ்டெப் எடுக்கல. அவங்களுக்காக வந்து எதனா நம்ம செய்யணும். எப்பவுமே மேல்தட்டு மக்களையே பார்க்காம கீழ்த்தட்டு மக்களையும் போய் பார்த்து அவங்களுக்கு எதனா ஒரு உதவி செய்யணும், அவங்களுக்கு எதனா போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி இந்தியா வந்து இளைஞர்களோட கையில் இருக்குன்னு சொன்னார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து அவர் சொல்லிட்டு போனது எல்லாமே உண்மைதான். 2020 வந்து கண்டிப்பாக இந்தியா வல்லரசு ஆகும். அதுவும் இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்துட்டு போன சென்னை ஃப்ளட்லேயே நம்ம பார்க்கலாம். கவர்மெண்ட்டும் நிறைய பண்ணுது. ஆனால் நம்ம இளைஞர்கள் அன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கல. நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் தான் இருந்து எல்லாத்தையும் செய்ய போகிறாங்க. அன்னைக்கு சென்னை அவ்வளோ ஒரு பெரிய பேட் சுச்சுவேஷனில் இருக்கும் போது யார் வந்து கை கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான். யாரை எந்த கேஸ்ட்டும் எந்த ரிலீஜன் எந்த நாடு எந்த பாஷைன்னு பார்க்காம ஒத்துமையாக இருந்து உழைச்சவங்க அவங்க தான். ஸோ இளைஞர்கள் இப்படி எந்த ஒரு பாகு வேறுபாடும் இல்லாமல் வந்து இவ்வளோ வேலை செய்யும் போது ஒரு நாட்டையே ஏன் வந்து அவங்க மாற்ற முடியாது அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அண்டு நிறைய பேர் என்ன நினச்சின்னு இருக்காங்க, சின்ன பசங்களை கையில் சின்ன பசங்க கையில் வந்து நாட்டை கொடுத்தா அவங்க எப்படி நடத்துவாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடத்த முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே சோஷியல் மீடியாலே இருக்காங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் அப்படி கிடையாது. அது மூலயமாவே நிறைய பேர் நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க. அதை வந்து சென்னை ஃப்ளட் மூலமாகவே நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். சோஷியல் மீடியா மூலயமா எல்லா வித மக்களுக்கும் போய் சேர்ந்துச்சு ஒரு நியூஸு. கடலூர் இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, ஸோ எல்லா ஸ்டேட் மக்களும் வந்து நம்மளுக்கு உதவுனாங்க. நாட் ஈவன் எல்லா கண்ட்ரி மக்களும் கூட வந்து நம்ம இந்தியாவுக்காக நம்ம சென்னைக்காக வந்து உதவுனாங்க. ஸோ அது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாகவே சொல்லிக்கலாம். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி.
இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த கருத்துக்களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. இது விஐடி பண்பலை 90.8 தொகுத்து வழங்கியது சஞ்சு. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் பற்பல. அவற்றில் தலையாயது தன்னடக்கம். ஈகை குணம், அன்புடைமை இவையெல்லாம் சிறந்தவை. ஆயினும் தன்னடக்கம் இல்லாது போனால் இந்த பண்புகள் சிறக்காது. மனித வாழ்க்கைக்கு சிறந்த அடக்கம் தேவை. பழங்காலத்தில் அடக்கம் என்ற ஒரே சொல் பல பண்புகளை விளக்கியது. ஆனால் இன்று அடக்கம் என்ற பண்பு விரிந்து தனியே சொல்கிற வகையில் அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் துன்பப்படுகின்றனர். துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு பொருளை நம்ம கண்ணால பாக்குறோம். பாக்குறவங்க எல்லாரும் அந்த பொருளை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது இல்ல. அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஆசையா வளருது. அதை பெற முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியின் விளைவாக பல துன்பங்களை அடைறாங்க. இவ்வாறு ஐம்புலன்களால அடையும் இன்பத்தை அனுபவிக்கும் எண்ணமும் ஆசையும் பெருகுகின்றன. இவற்றை தடையில்லாமல் பெற சிலருக்கு வாய்ப்பில்லாம போகலாம். வாய்ப்பு இல்லாதவங்க தங்களுக்கு வாய்ப்பு இல்லையே என்று எண்ணி ஆறுதல் அடைகிறது இல்லை. அவற்றை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பி கிடைக்காததுல துன்பம் அடைகிறாங்க. ஒரு சிலர் ஒரு படி மேல போய் அதை அடையணும்னு தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க. அதனால பெருந்தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இந்த புலன்களை ஆட்டி படைப்பது எது? மனம். மனம் எப்போதும் எதிலையும் ஆறுதல் பெறுவது இல்லை, நிறைவு கொள்வது இல்லை. ஓரளவுக்கு கிடைத்தா போதும் என்று நினைப்பதில்லை. கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஊற்றா பெருகுது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குவோர் துன்பத்தை வெல்லுவர். துன்பத்திலிருந்து விடுபடுவதே மிக சிறந்த இன்பம் இல்லையா? இந்த அடக்கம் என்னும் பண்பு துன்பங்களிலிருந்து விடுவிப்பதோடு நிற்பதில்லை, வேறு எத்தனையோ நன்மைகளையும் செய்கின்றது. கல்வி செல்வத்தை பெற கண்ணும் செவியும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? தானே கிடைக்குமா? இல்லை, அவற்றை அடக்க வேண்டும். இவை தன்னிலை ஒழுக்கம். ஒழுக்கம் இரு வகையானது. ஒன்று தன்னிலை ஒழுக்கம், மற்றொன்று சமூக ஒழுக்கம். இதுல சமூக நல்லொழுக்கங்கள் சமூகத்தை சீரமைக்கும். சூழ்நிலை வாழ்க்கைக்கு இசைந்ததா அமையும். நல்லெண்ணம் வளரும், நம்பிக்கையும் வளரும். என்னைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நாடு பரப்பளவுல பெரியது, பல கோடி மக்கள் வாழ்வது. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்துல நல்லெண்ணம் இன்றியமையாத ஒன்று. அதனால தேசிய ஒழுகலாறுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய புலன்களை ஆட்டி படைப்பது மனம் என்னும் கருவிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? பயிற்சினால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எந்த வேளையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து முடிக்கும் பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும். அதே போலவே பெருமிதம் என்ற பெரிய நோயிலிருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்புல 2 மாணவிகள் இருந்தாங்க. இருவருமே நல்லா படிக்கிற மாணவிகள் தான். பள்ளியில நடக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களையே பெற்று வந்தாங்க. முதல் மதிப்பெண்களையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாணவி சில குடும்ப பிரச்சனைகளால சரிவர படிக்க முடியாம போய் தேர்வுகள்ல இன்னொரு மாணவியை விட குறைந்த மதிப்பெண்களை எடுத்துட்டாங்க. இத பார்த்த அந்த மாணவிக்கு தான் தான் எல்லாமே என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மற்றொரு மாணவிய மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு மாணவி. இதுவும் ஒருவித அடக்கமின்மை தானுங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் மதிப்பெண்கள் வாங்கினாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது தவறான ஒரு விஷயம் தானே. மற்றொரு மாணவியோ இதையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா படிச்சாங்க. இறுதி தேர்வில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சாங்க. அதனால நம்ம திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் அடக்கத்தோட இல்லைன்னா திறமைக்கான உழைப்புக்கான பலனை அடைய முடியாது. தன்னடக்கம் என்ற சிறந்த பண்பினை பெற வேண்டுமாயின் மற்றவர்களிடம் குறை காணும் தீமை அறவே கூடாது. அடக்கம் என்னும் செல்வத்தை முயன்று பெற்ற வெற்றியே தவத்தால் அடைந்த ஆற்றலாகும். பொருட்செல்வம் முதலானவை இந்த உலகில் சிறப்புடன் வாழ துணை புரிபவை. அடக்கமும் செல்வத்திற்கு எல்லாம் தலை சிறந்த செல்வமாகும். இதையே வள்ளுவர் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும்
செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறார். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான். செல்வங்களுக்கு அது மேலும் சிறந்த ஒரு செல்வமாக விளங்கும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இதய துடிப்பு ஒலி கேட்கும் சத்தம் நின்றுவிட்டால் மனிதனின் வாழ்க்கை முடிந்துவிடும். இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல எல்லாருக்குமே இதய நோய் ப்ராப்ளம் வந்துகிட்டு தாங்க இருக்கு. முக்கியமா சின்ன வயசுல வரும்போது இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்காக பெங்களூர்ல ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் ரிதம் ஆஃப் ஹார்ட்ன்ற ஒரு அமைப்பு மூலமா பல குழந்தைங்களுக்கு சிகிச்சை அளிச்சு உயிர் பிழைக்க செய்யறாங்க. இந்த புனிதமான சேவையை நடத்திட்டு வராங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சோகம் வரும்போது அழுது புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம சித்ரா விஸ்வநாதன் மேடம் சோகத்தோட உச்சத்துல இருக்கும் போது கூட ஒருவருக்கு சேவை செய்யறத பத்தி யோசிச்சிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, எதனால இந்த அமைப்பை தொடங்கினாங்கன்றத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சித்ரா விஸ்வநாதனுக்கு 2 பொண்ணுங்க. ஐஸ்வர்யா இவங்களோட 2வது குட்டி பொண்ணு. ஐஸ்வர்யா பிறந்த 40வது நாள்லயே அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா இதயத்துல இருந்து ஏதோ ஒரு வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருந்துதாங்க. என்னடா இது, இந்த மாதிரி வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருக்கே, சரி டெஸ்ட் பண்ணி தான் பாப்போம்னு டிசைட் பண்ணாங்களாம். அப்படி டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல ஐஸ்வர்யாவுக்கு இதயத்துல பெரிய பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஐஸ்வர்யாவுக்கு முதல் பிறந்த நாள் கொண்டாடின நேரத்துல அவளோட இதயத்துல இருக்கிற நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் கலக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை தடுக்க விபி ஷண்ட்னு ஒரு தற்காலிகமான அறுவை சிகிச்சையை செஞ்சிருக்காங்க. அந்த அறுவை சிகிச்சையோட பலன் கொஞ்ச நாள் தாங்க இருந்தது. 3.5 வயசு வரைக்கும் நல்லாதான் இருந்திருக்கு ஐஸ்வர்யா. அப்ப சித்ராவோட ஹஸ்பண்ட் லண்டன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. திருப்பி நம்ம ஐஸ்வர்யா குட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதால அவளுக்கு 2வதா வேற ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். அதனால இவங்களும் அந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உலகத்திலேயே ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் லண்டன்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கணவரும் லண்டன்ல இருந்ததால லண்டன்லயே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கு. ஆனா அந்த ஆபரேஷன் முடிஞ்சதும் ஐஸ்வர்யாவுக்கு நிறைய சிக்கல்கள் உடல் அளவுல வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 2 மாசம் ஃபுல்லா ஐசியூல இருந்தாங்களாம். ஐஸ்வர்யாவுக்கு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ஸை கொடுத்திருக்காங்க. அவளை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க சித்ரா. என்னதான் அவங்க ஐஸ்வர்யாவை காப்பாத்தணும்னு போராடினாலும் ஐஸ்வர்யாவை காப்பாத்த முடியல. ஐஸ்வர்யா இல்லாத இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா போயிருக்கு நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு. அவ்வளவு ரணத்தையும் கஷ்டத்தையும் மனசுக்குள்ள போட்டு புழங்கிக்கிட்டு இருந்தாலும் அவங்க வார்த்தைகளிலையும் செயல்களையும் அந்த கஷ்டம் வெளிப்படவே இல்லை. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்தாலும் அதை வெளியே காமிக்காம மற்றவங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சித்ரா. அந்த சந்தோஷமே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் மூலமா தாங்க கொடுத்துக்கிட்டு வராங்க. ஐஸ்வர்யாவுக்கு கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்ற ஒரு பிரச்சனை தாங்க இருந்திருக்கு. இந்த பிரச்சனை இந்தியாவுல மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்க பல நாடுகள்ல பல குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. உலக அளவுல 1000ல ஒரு குழந்தைக்கும் இந்தியா அளவுல 100ல ஒரு குழந்தைக்கும் இந்த பிரச்சனை இருந்துட்டு வருது. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை தாயோட வயித்துல இருக்கும் போதே அதோட இதயம் சரியா உருவாகாமலோ இல்ல ரத்த குழாய்கள் சரியா இல்லாத நிலை தாங்க ஏற்படுது. நாம இதை கண்டுபிடிக்க அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் என்ற ஒரு கருவியை தான் பயன்படுத்துறோம். இத பயன்படுத்தினா 20 வார கர்ப்பத்திலேயே இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்திடலாமா.
அப்படி இல்லைனாலும் குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே இதை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனையோட பிறக்கிற குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம கூட குணப்படுத்திடலாமா. ஆனா இந்த சூழ்நிலையும் அறுவை சிகிச்சை தான் செய்யணும்ன்ற பட்சத்துல இருக்க ஏழை குழந்தைகளுக்கு பத்தி யோசிச்சிருக்காங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். ஒரு நாள் சித்ரா விஸ்வநாதன் அவங்க அப்பா நாகராஜன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனைய பத்தி சொன்னாங்களாம். உடனே நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. அது அவங்க அப்பா கிட்ட சொன்னோனையும் அவங்க அப்பா உடனே ஏத்துக்கிட்டாராம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ட்ரஸ்ட் நடத்த மிகவும் உதவி செஞ்சுட்டு வராரு. இன்னும் கூட அந்த ட்ரஸ்டுக்கு ஒரு முதுகெலும்பாவே இருந்துட்டு வராரு. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கான செலவு அந்தந்த குழந்தையோட கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குமா. அப்படி பார்த்தா 1 லட்சம் ரூபாயில இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட செலவாகுமாம். இதனாலேயே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற நோக்கத்துல தான் இந்த ட்ரஸ்டையே ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு பணம் ரொம்பவே அவசியம்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கும் ஆரம்பத்துல ஒரு பெரிய சவாலா இதை எடுத்துக்கிட்டு பணம் திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய சொந்தக்காரர்களும் ஃப்ரெண்ட்ஸும் நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்புறம் சில கார்ப்பரேட் நிறுவனங்களும் இதுக்காக உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் சிகிச்சைக்காக வர குழந்தைகளுக்கு முதல்ல ஒரு அரசு காப்பீட்டு திட்டத்தை அணுக வழிகாட்டணும்னு நினைச்சாங்க. அதுல கிடைக்கிற தொகை போக மிச்சம் இருக்கிற தொகைய ஆபரேஷனுக்கு அவங்க ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. இந்த வினோதமான இதய நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்க தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மாவட்டங்கள்லயும் மாதம் ஒரு முறையாவது ஸ்கிரீனிங் கேம்ப் நடத்துவாங்களாம். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான சிகிச்சைய இந்த ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து கூட குழந்தைகளை டெஸ்டுக்கு அனுப்புறாங்க. இப்ப கூட புதுச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைகளுக்கான இலவச ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, சென்னையில சைதாப்பேட்டையிலயும் புளியந்தோப்புலயும் மாநகராட்சி ஹாஸ்பிட்டல்ல இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடத்திட்டு வராங்க. இந்த மாதிரி பிரச்சனை குழந்தைங்களுக்கு இருக்குன்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிய வரும்போது அவங்க எல்லாம் உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஆபரேஷன்ஸ்க்கு எவ்வளவு செலவாகுதுன்னு யோசிக்கும் போது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்லயே இது அவங்களை கொண்டு போய் விடுது. அதனாலேயே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்ல இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட இதயத்தோட படத்தை வரைஞ்சி இதுதான் பிரச்சனைன்னு தெளிவா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிகிச்சைக்கான செலவை அரசு காப்பீட்டு திட்டத்தோட நிதி உதவியும் இவங்க ட்ரஸ்ட் மூலியமா கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தைரியம் சொல்றாங்க. அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு சிகிச்சைக்கு முன்னாடி வரைக்கும் பேசவும் நடக்கவும் முடியாது. ஆபரேஷனுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் பேசுறதையும் நடக்கிறதையும் பார்க்கும்போது அவங்க பெற்றோர் ஆனந்த கண்ணீரோட சித்ராவுக்கு நன்றி சொல்றாங்க. இத பார்க்கும்போது சித்ரா விஸ்வநாதனுக்கு மனசு நிறைவாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இந்த மாதிரி பல உதவிகளை செஞ்சுட்டு வர நம்ம சித்ரா விஸ்வநாதன் அவங்களுடைய ட்ரஸ்டின் மூலமா அடுத்து குழந்தைகளுக்கான இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கான உதவிகளையும் செய்ய தொடங்கி இருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் இந்த நோயை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிடலாம்ங்க. இதை கண்டுபிடிக்க தாமதம் செஞ்சா அறுவை சிகிச்சையால கூட குணப்படுத்த முடியாது. HIV மாதிரியோ இல்ல கேன்சர் மாதிரியோ இந்த நோய்க்கான விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரஸ்டின் மூலமாக சென்னை, மும்பை, பெங்களூர்னு பல இடங்கள்ல இந்த நோய்க்கான விழிப்புணர்வை பரப்பிக்கிட்டு வராங்க நம்ம சித்ரா. ஒவ்வொரு குழந்தையும் இந்த நோயில இருந்து விடுவித்து அவங்களோட உயிரை காப்பாத்தணும்ன்றதுதான் இந்த ஐஸ்வர்யா ட்ரஸ்டோட நோக்கமேங்க. குழந்தையை இழந்ததோட பெரிய வலிய இன்னமும் அவங்களால மறக்க முடியல. அது வாழ்நாள் பூரா அவங்க கூடவே இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம சித்ரா விஸ்வநாதன் ட்ரஸ்ட் மூலியமா இதுவரைக்கும் 700 குழந்தைகளுக்கும் மேல உயிரை காப்பாத்திருக்காங்களாம். இந்த குழந்தைங்களோட உருவத்திலையும் உயிர்லயும் அவங்க ஐஸ்வர்யாவையே பாக்குறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா அவங்களோட இருக்கிறதாவும் தோணுதான். என்ன நேயர்களே, நம்ம சித்ரா விஸ்வநாதனோட இந்த சேவை எவ்வளவு முக்கியம், அதனால எவ்வளவு குழந்தைங்க பயனடைறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை செய்ய நம்ம சித்ரா விஸ்வநாதன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவங்க கனவை நினைவாக்குற இந்த போராட்டத்துல போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க.
Way to Success. Uncommon scenes, inspiring stories from real life heroes in VIT Community Radio 90.8. Hi guys, this is VIT Community Radio 90.8 and welcome to the show Way to Success. I'm your host Pooja. Today I'm going to tell you a story about Swami Vivekananda at Belur Math. As Swami Vivekananda had deep spiritual experiences, but his health declined because of service to the people. It became so bad that he decided to return to Calcutta. He arrived at the monastery on October 18th. His brother monks were very glad to see him, but they felt sorry when they saw him how ill he was. However, Swamiji had talks with the monks and held classes for them. One of Swamiji's wishes began to be fulfilled at this time. He had long wanted to help the women of India, as they had great purity and other good qualities but had little education and were not very active in the world. Swamiji said that they should have education and then they would solve their own problems. So he was very glad when Sister Nivedita began her work. She had come to India to be of service of Indian women, and she now started a school for girls. She lived at first with Sri Sarada Devi and a few other lady devotees of Sri Ramakrishna. These ladies knew a great deal about the Hindu religion, the Ramayana, Mahabharata, and many other things. Sister Nivedita learned much from them. Swami Vivekananda also continued to help her, and he was very much interested in her school. Later, Sister Nivedita rented a separate house. She had to face many difficulties, but she succeeded in starting this school. The school is now a very big one, and it has done much to uplift the women of India. Swami Vivekananda wanted to establish the new math at Belur as soon as possible. The land had been purchased earlier and a puja was held in March 1898. Soon after, the work on the building was begun. In December, Swamiji and a few monks moved into the new monastery, and soon all the monks began to live there. Swamiji believed that the new math would become very great. It would be a center where all religions and religion's teacher would be honored. The new ideas would spread from there and people would come from all over the world. Swami Saradananda, who had been working in America, came back to India at the call of Swamiji. Swamiji asked him to help organize the new math, and this work went on successfully. Much time was spent in spiritual talk and study of the scriptures. Strict rules were followed there. Swamiji also began to train the monks as preachers. He made his disciples give speeches. Early in 1899, he sent two of his disciples to preach at Dhaka, and a little later, he also sent Swami Saradananda and Duryananda to Gujarat. They all had great success in preaching as they followed the words of Swamiji. You're listening to the show Way to Success on VIT Community Radio 90.8 with me, Pooja. Meet you in our next episode with more interesting moment of successes. Dear listeners, you had listened to the show Way to Success. We will meet you with more uncommon stories from real life heroes in VIT Community Radio 90.8. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் VIT பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் வில்லியம்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக LKG மாணவர் குருசாய் வழங்கும் பாடலை கேட்கலாம். Baba Blash, everyone, yes, three best school, one from a master, one from a day, one from a little boy to lead down the lane. Thank you.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக எல்கேஜி மாணவர் ஹரிஹரன் வழங்கும் பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக யூகேஜி மாணவி ஆனி தெரஸ் வழங்கும் கதையை கேட்கலாம். The title of story is The Hen That Laid Golden Egg. Once a farmer had a hen used to lay one golden egg every day. He sold those eggs and became rich, but he was a greedy man. He was not happy with one egg a day. He wanted to kill the hen and take all the eggs at a time. So he killed the hen. He was very sad being so greedy. He lost the hen. He did not get any more golden eggs. Moral: we must be happy what we have. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 1ஆம் வகுப்பு மாணவர் ஹரிஷ் வழங்கும் திருக்குறளை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது திருக்குறள் சொல்ல போகிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இனிய உளவாக இந்நாட கூறல் கனி இருப்ப காய்கவண்டற்று எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. நன்றி மறுப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறுப்பது நன்று. செல்வத்துள் செல்லும் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்லுற்றுள் எல்லாம் தலை. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தான் மகனை சான்றோர் என கேட்ட தாய். அன்பும் மருணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாடு நாவினால் சுட்டவடு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாண்டர்க கட்டனை தூரும் அறிவு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 3ஆம் வகுப்பு மாணவர் சக்தி வழங்கும் ஆங்கில பாடலை கேட்கலாம். Poem. Bring me a letter, postman, bring me a letter too. Tomorrow at the garden gate I will wait for you. Bring me one from the fairy who says she will come to tea. Then I will put on my party frock. How lovely that will be. And please, oh Mr. Postman, if fairies you know none, write me a letter yours well and bring it just for fun. Written by Alice Stone. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 4ஆம் வகுப்பு மாணவி ஆலிஸ் ஆலிவ் வழங்கும் ஆங்கில உரையை கேட்கலாம். I wish to tell about Indira Gandhi. Indira Gandhi was born on 19 November 1917. Indira Gandhi was the daughter of India's first Prime Minister Pandit Jawaharlal Nehru. She was an Indian politician and central figure of Indian National Congress Party. She was the only female Prime Minister of India. She was awarded the Bharat Ratna Award in 1971. Indira was elected as the Congress President in 1959. As the Prime Minister of India, Gandhi was known for her potential ruthlessness and unparalleled civilization of power. In 1999, Indira was rewarded with the title Woman of the Millennium in a poll organized by BBC. Thank you to everybody. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 4ஆம் வகுப்பு மாணவி ஆர் ஜெயஸ்ரீ வழங்கும் ஆங்கில பாடலை கேட்கலாம். I came here to tell poem, all prayer, all things bright and beautiful, all creatures great and small, all things wise and wonderful. The Lord God made them all, each little flower that open, each little bird that sing. He made their glowing color, he made their tiny wings, the cold wind in the winter, the ripe fruits in the garden, the pleasant summer sun. He made the everyone. Written by C.C. Francie Alexander. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 11ஆம் வகுப்பு மாணவி மீனாட்சி வழங்கும் ஆங்கில உரையை கேட்கலாம். Good afternoon to all my excellences and my friends.
One of the most fundamental ways of letting everyone know about the Women's Day and its importance in schools, colleges, and other places is Women's Day speeches. I would like to speak on the topic of women empowerment. Empowering women in India is very necessary to bring gender equality, or we can say that gender equality is very necessary to empower women. Gender equality. It is the first step to bring women empowerment in India. Appreciating women's political, economic, and social achievements over the decades, Women's Day was first observed in 1909 in United States, and in 1977 it was officially declared as International Women's Day on March 8. Men should not understand that women are made only to handle household chores or take responsibility of home and family. Instead, both men and women are responsible for everything of daily routine. Men too need to understand their responsibility of home and family and all other works women do, so that women can get some time to think about themselves and their career. It is really nice to have a special day for women where they are glorified to a point of being honored, awarded, and appreciated. Then why is that after so much awareness and acknowledgement of women's contribution to life, society, family, and work, saluting her strength, resilience, sacrifice, she is still considered only second to men and treated like a second-rate citizen? This is because for generations it has been ingrained among women that they are not capable of doing most things. But today, in this present world, 30 women in power carries the inimitable voices of Indian women who have been pioneers and led large organizations in banking, law, the media, advertising, government services, healthcare, consulting, the fast-moving consumer goods sector, and not-for-profit space. There are many powerful women in India like Mother Teresa or former Chief Minister Jayalalitha. Like here, I would like to say about Kirtika Reddy. She is Managing Director of Facebook India and was the first employee of the company in the country in 2010. She was born to a middle-class family. When she was born, her grandparents refused to come to the hospital to see her because she wasn't a boy. As her mother wept, her dad consoled her. But now, after a lot of hard work and inspiration, she is one of the Fortune, India's top 50 most powerful women in India. Her sayings are, dream big, be aware of gender differences, and consciously make the necessary adjustments. Make most of the opportunities given to you and create opportunities whenever possible. Don't forget to enjoy the journey along the way. Even a father of our nation, Mahatma Gandhi, likened women's power in an ancestral treasure like be lying buried in a corner of the house unknown to the members of the family. India's top women achievers are a source of inspiration to all of us. Women empowerment lies in honoring yourself and treating yourself with respect. No one can put you down without your permission. This was said by Eleanor Roosevelt. We should endeavor building a better world where men and women live harmoniously, free of violence and discrimination. Let us all promise to create a better world to live in. I would like to conclude my speech by wishing a happy International Women's Day on March 8th. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 5ஆம் வகுப்பு மாணவி மோனிகா வழங்கும் பாடலை கேட்கலாம். முருகர் பாடலை நாம் நிறைய கேட்டிருப்போம். ஆனால் நாங்கள் அகரவரிசையில் முருகன் பாடலை பாட வந்துள்ளோம். அன்பருக்கு அன்பனே வா வா சண்முகா, ஆறு படை வீடுடையா வா வா சண்முகா, இன்பமய ஜோதியே நீ வா வா சண்முகா, ஈசனுமே பாலகனே வா வா சண்முகா, உருகசைன் மறுபவனே வா வா சண்முகா, ஊமைக்குப நேசிப்பவன் வா வா சண்முகா, எட்டு குடி வேலவனி வா வா சண்முகா, ஏழுமையில் வாகனமே வா வா சண்முகா, ஐங்கர கிளையவனே வா வா சண்முகா, அகிலோக நாயகனே வா வா சண்முகா, ஒய்யாரி வல்லிலனே வா வா சண்முகா, ஓங்கரந்த தத்துவமே வா வா சண்முகா, அவ்வைக்குப நேசித்தவன் வா வா சண்முகா, அருணகிரி கருள் சுகந்தாய் வா வா சண்முகா, ஆடிவாணி ஓடிவாணி வா வா சண்முகா, ஓடிவாணி ஆடிவாணி வா வா சண்முகா, வா வா சண்முகா, வா வா சண்முகா,
வா வா சண்முகா. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 10ஆம் வகுப்பு மாணவி ஆனந்தி வழங்கும் தமிழ் உரையை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் கல்வி கண் திறந்த முதல்வர் காமராசர் அவர்களை பற்றி சில வார்த்தைகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். தன்னலமற்ற தலைவர், கர்ம வீரர், கல்வி கண் திறந்த முதல்வர், ஏழை பங்காளன் என்னும் புகழுரைக்குரியவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் காமராசர். காமராசர் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் பிறந்தார். இவரது தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார் ஆவார். காமராசர் 5ஆம் வயதில் தம் பள்ளி படிப்பை தொடங்கினார். 6வது வயதில் தந்தையை இழந்தார். இதனால் காமராசர் தம் பள்ளி வாழ்க்கையில் நடுநிலை பள்ளியை கூட தாண்ட இயலவில்லை. 1954ஆம் ஆண்டு அவர் முதலமைச்சர் ஆன போது காமராசர் நாள்தோறும் செய்தித்தாள்களை படித்தும் அரசியல் தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டும் தம் அரசியல் அறிவை வளர்த்து கொண்டார். மெய்கண்டான் புத்தகச்சாலைக்கு சென்று லெனின், கிரிபால்டி, நெப்போலியன் ஆகியோரின் வாழ்க்கை வரலாறுகளை படித்து திறமையாய் பேசவும் வாதாடவும் தொடங்கினார். பின் காங்கிரஸ் அணியில் சேர்ந்து தொண்டராக தம் அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். கட்சி கூடங்களில் நடத்தினார். ஊர்வலங்கள் கலந்து கொண்டார். கொடி பிடித்தார். சைமன் குழு எதிர்ப்பு, உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு ஆகிய போராட்டங்களில் சிறை சென்றார். காமராசர் முதல்வராய் இருந்த காலத்தில் தமிழகத்தில் பல பொருளியல் தொழில்களை திட்டங்கள் தொடங்கப்பட்டன. மின் திட்டங்கள் மிகுந்தன. சாலைகள் போடப்பட்டன. நகரங்களில் பெரிய தொழில்பேட்டைகளும் மாவட்டம் தோறும் சிறிய தொழில்பேட்டைகளும் அமைக்கப்பட்டது. வேளாண்மைக்கென பாசன வசதிகள் செய்யப்பட்டன. அணைகள் கட்டப்பட்டன. இவர் காலத்தில் கட்டுரை இயக்கம் வேரூன்றியது. காமராசர் காலத்தில் கட்டாய கல்வி நடைமுறைப்பட்டியது. தெருதோறும் தொடக்க பள்ளிகளும் ஊர்தோறும் உயர்நிலை பள்ளிகளும் ஏற்பட்டன. மதிய உணவு திட்டம் இவரால் கொண்டு வரப்பட்டது. உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி திட்டத்தை உருவாக்கினார். நேருவின் மறைவிற்கு பின் லால் பகதூர் சாஸ்திரியையும் அவர் மறைவிற்கு பின் இந்திரா காந்தியையும் முதன்மை அமைச்சர் ஆக்குவதில் பெரும் பங்காற்றினார். இதனால் அவர் தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்பட்டார். காமராசர் அவர்கள் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர். இத்தகைய சிறப்புகள் கொண்ட இவர் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்த நாள் அன்று இவ்வுலக வாழ்க்கையை விட்டு பிரிந்தார். அவர் மறைந்தாலும் அவர் நினைவுகள் நம்மை விட்டு மறைவதில்லை. தமிழக அரசு காமராசர் பெயரை மதுரை பல்கலைக்கழகத்திற்கு சூட்டியது. கன்னியாகுமரியில் ஒரு மணிமண்டபமும் கட்டியது. மெரினா கடற்கரையில் அவர் உருவச் சிலை நிறுவியது. சென்னையிலும் விருதுநகரிலும் அவர் வாழ்ந்த இல்லங்கள் நினைவு இல்லங்களாய் ஆக்கப்பட்டன. அவர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாய் இன்று வரை நாம் கொண்டாடுகின்றோம். எளிமைக்கும் பேர் போன்ற காமராசர் அவர்களை நாம் மனதில் வைத்து மனதார போற்றுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 8ஆம் வகுப்பு மாணவி ரேகா வழங்கும் ஆங்கில உரையை கேட்கலாம். My name is Rekha. I am studying in 8th standard. I am going to talk about global warming. What is global warming? Global warming is the average temperature of Earth has increased since 1915 until now. The temperature continuing increasing global warming can also refers to climate change that cause and increase the average temperature and the consequent increase the global warming mean temperature due to greenhouse gases is called global warming. Causes of global warming. Global warming is a serious issue and is not an issue but a number of environmental issues of global warming. It's a rise in the surface the temperature of Earth that has changed various life form on the Earth. Natural causes of global warming. The climate has continuously for centuries. The global warming happened because natural rotation for sun changes intensity of sunlight and moving closer to the Earth. Another cause of global warming is greenhouse gases. Greenhouse gases carbon monoxide and sulfur dioxide. It traps solar heaters rays and prevent from escaping from the surface of the Earth. This has caused the temperature of the Earth increase. Volcanic eruptions are another issue that cause global warming. For intense single volcanic eruption will release amount of carbon dioxide and as the temperature once carbon dioxide increase the temperature of Earth. Increase and greenhouse trap the solar radiation of the Earth. The gas of carbon dioxide of sources burning of coal, timber, it leads to global warming. How to stop the global warming? Now there are solutions that we can stop global warming. However, we human and governments need to move forward to implement the global warming solution. To reduce global warming, we
we can do reduce global warming. We can the contribution of greenhouse gases to atmosphere. Therefore, the solution that we can reduce global warming are reducing gasoline, electricity, and our activities that cause global warming. To reduce gasoline mean we have a choice to choose a hybrid car that reduce using gasoline. Beside petrol price are increasing. If a person every day drives to work, they need to pump petrol after 3 days and causes carbon dioxide. Another way to reduce gasoline is take public transport or carpool to work. Another way to reduce global warming is recycle can reduce garbage, plastic bags, bottles, paper or glass. When we buy food, we can use own containers instead of plastic bags. Another example is after finish drinking the water from bottle, we can reuse it and help save environment. Finally, humans should stop open burning such as burning dry leaves or burning garbage. It will release carbon dioxide and toxic in burning garbage with plastic. Beside, government should reduce deforestation because the earth temperature or increasing trees will help to improve the temperature on earth. Conclusion: over all of this assignment, I have understood that earth is sick. We human need to heal the earth. Global warming have causes many problems for human, but we human who make global warming happens many people have died because of disaster or disease. Our generation should start take care of the earth, because in the next generation they will suffer if we do not reduce global warming. Therefore, the global warming is a serious issue now. Once again, global warming is a bad for farming. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 6ஆம் வகுப்பு மாணவி மோனிகா வழங்கும் ஆங்கில பாடலை கேட்கலாம். Poem with a friend. I can talk with a friend and walk with a friend and share my umbrella in the rain. I can play with a friend and stay with a friend and learn with a friend and explain. I can eat with a friend and compete with a friend and even sometimes disagree. I can ride with a friend and take pride with a friend. A friend can mean so much to me. Written by Vivian Gold. Thank you. பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக 2ஆம் வகுப்பு மாணவி ஹேம பிரீத்தி வழங்கும் கதையை கேட்கலாம். The tortoise and the geese. Once there lived a tortoise in a large tank. He had 2 geese as friends. There was no rain for a long time. The tank began to dry up. They decided to fly to some other place where they could find enough food. Dear tortoise, the geese said, what can we do to help you out of the situation? You cannot fly, but somehow you must take me with you. The tortoise said, bring me a stick. I shall hold the middle of the stick with my teeth, while you can hold the 2 ends of the stick with your beaks and fly up, taking me with you. As plain the geese started flying, the people of the city noticed. They gathered in large numbers. They clapped their hands and shouted, why are those fools shouting at you? Tortoise wanted to open its mouth. He lost hold of the stick and down he fell. He crunched to death. Moral: pride goes before a fall. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 7ஆம் வகுப்பு மாணவர் விக்னேஷ் வழங்கும் ஆங்கில கதையை கேட்கலாம். Vignesh, 7th standard. Story: An invaluable gift of love. Sweta was the only daughter of her parents. She was 6 years old girl. Her father, Mr. Arun, was a businessman. Unfortunately, he had lost a lot of money in his business and had to deal with financial troubles. One day, Sweta took a piece of gold wrapping paper from her father's collection in order to wrap a gift box. Her father became annoyed when he saw his daughter using up the paper. He thought
thought she was wasting it. Angrily he asked Sweta, "Why are you wrapping this box with this costly paper? I brought this for some other purpose and you are wasting it." The little daughter felt sad and said, "I am very sorry, Dad." Tears rolled down from her eyes, but her father did not notice them. The very next day, it was a Christmas. Sweta came to her father with a gift wrapped with a golden paper. Her father regretted his early behavior and received the gift with great pleasure. But when he unwrapped the paper and opened the box, he found nothing inside. Again he was very angry. He asked her daughter, "Haven't you learned that you should not gift an empty box to anybody? It should be filled with a worthy gift. But you have gifted me an empty box." Sweta's eyes filled with tears and she answered, "Oh Daddy, the box is not empty. I have put some kisses in the box. They are all for you, Daddy." Now tears welled up in father's eyes, put his arms around the little girl and begged for her forgiveness. All of the suddenly the girl met an accident and died. Mr. Arun became unconscionable. One day, Mr. Arun was sitting alone in his room and saw the gift box lying in the corner of his room. He picked up the box and put near his bed. Whenever he was depressed, he would take out an imaginary kiss and remembered how his daughter had loved him and put kisses for her in the box. All of us have been gifted with unconditional love and kisses from our children, family members, friends and God. There is nothing more precious in this world than love. So love your friends and family wisely. Love is the most precious gift for every human being in this world. We can buy all things, but we cannot buy true love. It is invaluable. It cannot be substituted for wealth. Moral love is the most precious gift in the world. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 5ஆம் வகுப்பு மாணவிகள் கிருஷ்ணபிரியா, ஐஸ்வர்யா வழங்கும் குழு பாடலை கேட்கலாம். படிப்பை தொடங்கும் முன் சரஸ்வதியை துதித்து விட்டு பின் பாடத்தை தொடங்குவோம். அந்த பாடலை இப்பொழுது பாட வந்துள்ளோம். அம்பாள் சரஸ்வதி அடியினை பணிந்தேன், அனுக்கிரகம் செய்வாயே. அம்பாள் சரஸ்வதி அடியினை பணிந்தேன், அனுக்கிரகம் செய்வாயே. வண்டார் குரல் செய் மனோமணி தாயே, வண்டார் குரல் செய் மனோமணி தாயே. மதுர ருத்து வச்சன வாக்கருள்வாயே. அம்பாள் சரஸ்வதி அடியினை பணிந்தேன், அனுக்கிரகம் செய்வாயே. அம்பாள் மேல் அன்புடன் நான் கவி பாட, அம்பாள் மேல் அன்புடன் நான் கவி பாட. நாவில் இருந்து தினமும் நீ விளையாட, தன் தமிழுதவிய மாதானி கேளா, தன் தமிழுதவிய மாதானி கேளா. வாக்கில் இருந்தென்றைக்கும் வரம் தந்தாழ்வா, வாக்கில் இருந்தென்றைக்கும் வரம் தந்தாழ்வா. அம்பாள் சரஸ்வதி அடியினை பணிந்தேன், அனுக்கிரகம் செய்வாயே. அம்பாள் சரஸ்வதி அடியினை பணிந்தேன், அனுக்கிரகம் செய்வாயே. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 5ஆம் வகுப்பு மாணவிகள் துஷாரா, ஹரிணி வழங்கும் பாடலை கேட்கலாம். குழந்தை பருவத்தில் குழந்தைகளின் குறும்பு பாடலை கேட்டிருப்பீர்கள். ஆனால் இப்போது நாங்கள் பாலகிருஷ்ணனின் குறும்பு பாடலை பாட வந்துள்ளோம். பாலகிருஷ்ணடி அவன் மேகவர்ணடி, பாலகிருஷ்ணடி அவன் மேகவர்ணடி. பாலகிருஷ்ணன் மேகவர்ணன் வேணுகானம் செய்குறார், பாலகிருஷ்ணன் மேகவர்ணன் வேணுகானம் செய்குறார். செய்குறார் செய்குறார் வேணுகானம் செய்குறார், செய்குறார் செய்குறார் வேணுகானம் செய்குறார். பாலகிருஷ்ணடி அவன் மேகவர்ணடி. புன்னை மரத்தில் ஏறிக்கொண்டு புல்லாங்குழலை ஊதுறார்,
புன்னை மரத்தில் ஏறிக்கொண்டு புல்லாங்குழலை ஊதுறார் 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 புல்லாங்குழலை ஊதுறார் 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 புல்லாங்குழலை ஊதுறார் பாலகிருஷ்ணண்டி அவன் மேகவர்ணண்டி ஊரில் உள்ள வெண்ணெயெல்லாம் உருட்டி உருட்டி திங்குறார் ஊரில் உள்ள வெண்ணெயெல்லாம் உருட்டி உருட்டி திங்குறார் 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 உருட்டி உருட்டி திங்குறார் 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 உருட்டி உருட்டி திங்குறார் பாலகிருஷ்ணண்டி அவன் மேகவர்ணண்டி பாலகிருஷ்ணண்டி அவன் மேகவர்ணண்டி பாலகிருஷ்ணண்டி அவன் மேகவர்ணண்டி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 5ஆம் வகுப்பு மாணவிகள் கீர்த்தனா யுவராணி வழங்கும் பாடலை கேட்கலாம். குழந்தையாக இருக்கும்போது கல்வி கற்க பள்ளி பெருக அடியெடுத்து வைக்கும்போது சரஸ்வதி ஸ்லோகத்தை கூறுவார்கள். அந்த ஸ்லோகத்தை இப்ப நாங்கள் பாட வந்துள்ளோம். सरस्वती चतुरस्तां स्वेद पद्मास्त नस्तित यज्ञोब वेद संयुद्ध मुक्ताहार विभूषित पुस्तकञ्च शक्ष सूत्रञ्च अर्चनतु करत्वमे सुगम पद्माच वामेतु तदाना चारुरूपिणी वन्दे वाग्देवतां देवी क्वच दिव धनप्रिया मुक्ताहार विभूषिता. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 6ஆம் வகுப்பு மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவிகள் அபிநயா, லக்ஷ்மி பிரியா, ஹேமா, மோனிகா வழங்கும் தமிழ் நாடகத்தை கேட்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். பட்டிமன்றம். நிலைத்த செல்வம் பொருட்செல்வமா கல்வி செல்வமா? இப்பொழுது நிலைத்த செல்வம் பொருள் செல்வம் என்னும் தலைப்பில் வாதாட பொற்செல்வியும் நிலைத்த செல்வம் கல்வி செல்வமே என்னும் தலைப்பில் வாதாட கலை செல்வியும் முன்வந்துள்ளன. இருவரும் தம் கருத்துக்களை எடுத்துரைத்த பின் என் கருத்தினை இறுதியில் கூறுகிறேன். முதலில் நிலைத்த செல்வம் பொருட்செல்வமே என்னும் தலைப்பில் தம் கருத்துக்களை எடுத்துரைக்க பொற்செல்வியை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் நிலைத்த செல்வம் பொற்செல்வம் என்னும் தலைப்பில் வாதாட வந்திருக்கிறேன். என் பெயர் பொற்செல்வி. பொற்செல்வமே நிலைத்த செல்வம் என்பதில் எவருக்கும் ஐயம் இராது. மற்றவரால் ஒரு பொருட்டாய் மதிக்கப்படாதவரையும் சிறப்பாய் மதிக்க செய்வது எது? செல்வமேயாம். அதனால்தான் செய்க பொருளை என்றார் வள்ளுவர். அவ்வாறு ஒருவன் பொருளை ஈட்டினால் அப்பொருள் அவனுக்கு அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும். ஒருவன் தன் குடும்பத்தார் நண்பர் ஆகியோர் மீது கொள்வது அன்பு. தொடர்பே இல்லாத ஏழை வறியோர் மீது கொள்வது அருள். அந்த அருள் பொருள் இல்லாதவரிடம் இருப்பதால் யாது பயன்? அவனால் அவர் துயர களைய இயலுமா? இயலாது. பொருள் என்று உயர்த்தி சொல்லப்படும் செல்வத்தை உடையவனால் ஏழை வறியோர் ஆகியோர் மீது அருள் கொண்டு அவர் துயரத்தை களைய முடியும். இதையே வள்ளுவர் அருள் என்னும் அன்பின் குலவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு என்று கூறினார். ஆகவே செல்வமே நிலைத்த செல்வம் என கூறுகின்றேன். நான் இப்பொழுது நிலைத்த செல்வம் கல்வி செல்வமே என்னும் தலைப்பில் வாதாட வந்திருக்கிறேன். என் பெயர் கலைச்செல்வி. எனக்கு முன் பேசிய தோழியர் திருக்குறளை முற்றிலும் சரியாக படிக்காமல் ஏதேதோ கூறி அமர்ந்து விட்டார். தலைப்பு என்ன? நிலைத்த செல்வம் பொருட்செல்வமா கல்வியா என்பதாகும். இதற்கு அன்றே வள்ளுவர் தீர்ப்பு சொல்லிவிட்டார். எப்படி? அழிவில்லாத அதாவது நிலைத்த செல்வம் கல்வியாகும் என்று. அது மட்டுமா? பிற செல்வங்களெல்லாம் செல்வங்கள் அல்ல என்றும் உறுதிப்பட சொல்லிவிட்டார். கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இவ்வாறு வள்ளுவர் சொல்ல காரணம் என்ன? ஒருவன் இறந்த பின் அவனீட்டிய பணம், வைரம், மாடு, மனை முதலியவற்றுள் எதுவும் உடன் வராது. பின் எது உடன் வரும்? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு எளிமையிலும் ஏமாப்பு பிடித்து என்கிறார். ஆம், ஒருவன் ஒரு பிறப்பில் கற்ற கல்வியானது 7 பிறப்பிலும் உடன் வந்து உதவும்.
ஆக வள்ளுவரை நிலைத்த செல்வம் கல்வி என்று தீர்ப்பு கூறிவிட்டார். அவ்வாறு இருக்க நம் நடுவர் மட்டும் அவ்வாறு கூறாமல் இருப்பாரா என்ன? பொருளும் செல்வம் தான், கல்வியும் செல்வம் தான். ஆனால் அவற்றுள் எந்தவித பாதிப்பும் இன்றி என்றும் நிலைத்திருப்பது எது? பொருட்செல்வம் கல்வரால் கவரப்படக்கூடியது, தீயால் வெந்து அழியக்கூடியது, வெள்ளத்தால் அடித்து செல்லக்கூடியது, பிறருக்கு கொடுத்தால் குறையக்கூடியது. ஆனால் கல்விக்கு இந்த கேடுகளுள் எதுவும் நேராது. மாறாய் கலை செல்வி கூறியது போல் எதுவும் 7 பிறப்பும் உடன் வந்து உதவக்கூடியது. எனவே நிலைத்த செல்வம் கல்வியே என தீர்ப்பு கூறி விடுபடுகிறேன். நன்றி. நிகழ்ச்சியின் இறுதியாக தமிழ் நாடகம் வழங்குபவர்கள் ஆகாஷ், மோனிஷ் குமார், விஷ்ணு, கோகுல், ஜெகதீஷ், தனுஷ், ஜஷ்வந்த், கிஷோர், யோகேஸ்வரன். வணக்கம். நாடகம் புதிய பூமி. காட்சி 1. பங்கு பெறுபவர்கள்: ராஜாவாக இந்திரவர்மா, சிப்பாய்களாக மணி மற்றும் தனுஷ், ஒற்றனாக சிவா, மந்திரியாக சண்முகம். ஒரு ஊரில் ஒரு அரண்மனை இருந்தது. அந்த அரண்மனையில் ராஜா, மந்திரி, ஒற்றன், சிப்பாய்கள் இருந்தனர். ஒற்றன் வேகமாக வந்தான். இப்பொழுது நாடகம் துவங்குகிறது. சிப்பாயாக மணி: எதற்கு அரண்மனைக்கு வந்தாய்? நீ யார்? நான் மகாராஜாவின் ஒற்றன். எதற்காக இங்கு வந்தாய்? நான் மகாராஜாவிடம் ஒரு செய்தி கூற வந்தேன். இரு, நான் மகாராஜாவிடம் போய் உத்தரவு கேட்டு வருகிறேன். மகாராஜா, உங்களை பார்க்க ஒற்றன் வந்திருக்கிறான். உள்ளே அழைக்கலாமா? சரி சிப்பாய், உள்ளே அழைத்து வா. உன்னை மகாராஜா அழைக்கிறார். வணக்கம் மகாராஜா. என்ன செய்தி கொண்டு வந்தாய்? நம் ஊரில் மக்கள் சிலர் முட்டாள்களாகவே இருக்கிறார்கள் மன்னா. ஆம் மகாராஜா, நம் ஊரில் எல்லா மக்களுமே முட்டாளாக தான் இருக்கிறார்கள். வாருங்கள் மந்திரி, நம் ஊரில் சுற்றி மக்கள் நிலைமையை பார்க்கலாம். முதல் தெருவுக்கு செல்வோமா? வா போகலாம். காட்சி 2. பங்கு பெறுபவர்கள்: தந்தையாக வரதன், மகன் ராமு, ராஜா இந்திரவர்மா, மந்திரி சண்முகம் மற்றும் பிச்சைக்காரன். என்ன மந்திரி, ஊரை சுற்றி பார்க்கலாம் என்று வந்தேன். இங்கே என் குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. ஏன் மகனே அழுகிறாய்? அப்பா, எனக்கு காகிதம் வேண்டும். அதில் நான் ஒரு கப்பல் செய்வேன். மகனே, இதை வைத்துக்கொள். நன்றி அப்பா. என்ன மந்திரி இது? மகன் காகிதம் கேட்டான், தந்தை ரூபாய் நோட்டை எடுத்து கொடுக்கிறாரே. பணத்துக்கும் காகிதத்துக்கும் வேறுபாடு தெரியவில்லையா நம் நாட்டு மக்களுக்கு? ஆமா மகாராஜா, நீங்கள் கூறுவது சரிதான். சரியான முட்டாள்களாவே இருக்கிறார்கள். சரி, இன்னும் சற்று தொலைவுக்கு செல்வோமா? ஐயா, சாமி, அம்மா, பிச்சை போடுங்க தாயே. என்ன மாதிரி இது? நம் கஜானாவில் எவ்வளவு பொற்காசுகள் இருக்குது. அதுவும் இருந்து வாரம் வாரம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். பின்பு ஏன் இவர்கள் பிச்சை கேட்கிறார்கள்? அதெல்லாம் போதவில்லை மகாராஜா. பிச்சை கேட்டா பிச்சை போடாமல் பேசிக்கொண்டே இருக்கிறார்களே. இனி இந்த ஊரில் நான் பிச்சை எடுக்க போவதே இல்லை. காட்சி 3. பங்கு பெறுபவர்கள்: ராஜாவாக இந்திரவர்மா, மந்திரியாக சண்முகம் மற்றும் வைத்தியராக சுப்பு. மந்திரி அவர்களே, பக்கத்து கிராமத்தில் போய் வைத்தியர் அழைத்து வா. சரி மன்னா. வணக்கம் மந்திரி அவர்களே. வணக்கம் வைத்தியரே. நம் ஊரில் எல்லாரும் முட்டாளாகவே இருக்கிறார்கள். அதற்கு ஏதாவது உங்களிடம் இருக்கிறதா? ஆம், இருக்கிறது மந்திரி அவர்களே. வெளிநாட்டு உணவுகள் சாப்பிடுவதனால்தான் நம் ஊரில் எல்லா மக்களுமே முட்டாளாக இருக்கிறார்கள். விளக்கமாக கூறுங்கள் வைத்தியரே. அது என்னவென்றால், ஆரோக்கியமான தூய்மையான காய்கறிகள் சாப்பிட வேண்டும். அவ்வாறு சாப்பிட்டால் உடல் நலம் பெருகும், அறிவும் வளரும். மிக்க நன்றி வைத்தியரே. உடனே இதை நான் ராஜாவிடம் போய் கூறுகிறேன். காட்சி 4. பங்கு பெறுபவர்கள்: ராஜாவாக இந்திரவர்மா, மந்திரியாக சண்முகம் மற்றும் முரசு அறிவிப்பவர். மந்திரி அவர்களே, வைத்தியர் என்ன கூறினார்? நம் ஊரில் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான காய்கறிகளை உண்ண வேண்டும். அதனால் வெளிநாட்டு உணவுகளை தவிர்க்க வேண்டும். அப்போது நம் ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் ஆரோக்கியமான உடல் நலம் பெற்று அறிவாளியாக விளங்குவார். ஆஹா, அருமையான வைத்தியம். இந்த வைத்தியத்தை ஊர் முழுவதும் முரசறைந்து அறிவித்து வாங்கள். இதனால் நம் ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நம் ஊர் புத்திசாலிகள் நிறைந்த அறிவான ஊராக மாறப்போகிறது. வெளிநாட்டு உணவுகளை தவிர்ப்போம். சத்து நிறைந்த ஆரோக்கியமான உணவை உட்கொள்வோம். அறிவான உலகத்தை படைப்போம். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வில்லியம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பள்ளிக்கூடம் பல்சுவை நிகழ்ச்சி.
வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்மளாம் அடிக்கடி பக்கத்துல உள்ள ஸ்டேட் பேங்க்கு போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கும். அங்க எவ்வளோ பெண்கள் வேலை பார்க்கறதையும் பாக்குறோம். ஒரு பெண்ணுக்கு குடும்பம், குழந்தைங்க, வீட்டு சூழ்நிலை, சமுதாயம்னு எந்த வகையில பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு அவ்வளோ பணம் புழங்குற இடத்துல அவங்க கவனத்தை சிதற விடாம வேலைய பாக்குறாங்க. ஆனா உண்மையில அங்க பாக்குற வேலை அவ்வளோ கடினங்க. அந்த கடினமான சூழ்நிலையில கூட ஒரு சின்ன பொறுப்புல இருந்து மிகப்பெரிய பதவியான தலைமை செயலாளரா ஆயிருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. ஆமாங்க, நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தலைமை செயலாளர் அருந்ததி பட்டாச்சாரியா பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். 1956ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 18ஆம் தேதியில பிரத்யுமான் குமாருக்கும் கல்யாணி முகர்ஜிக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவங்க தாங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இவங்க ஒரு பெங்காலி குடும்பமும் கொல்கத்தாவிலே பல காலமா வசிச்சு வந்த குடும்பங்கள் லிஸ்ட்ல இவங்க குடும்பமும் ஒன்னா. நம்ம அருந்ததி பட்டாச்சாரியாவோட அப்பா பிரத்யுமான் குமார் பிலாய் இரும்பு உருக்காயில, அதாங்க இந்த பிலாய் ஸ்டீல் பிளான்ட்னு சொல்வோமே, அதுல இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அவங்க அம்மா கல்யாணி முகர்ஜியோ ஹோமியோபதி டாக்டராம். சரியான படிப்பாளி குடும்பம் அவங்க இவங்களது. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கொல்கத்தாவிலே தானாங்க. சொந்த ஊர்லயே இருக்கிற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இவங்க பள்ளி படிப்பை சென்ட் சேவியர் ஸ்கூல் கொல்கத்தாவில படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜதாப்பூர் யூனிவர்சிட்டில MA ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்காங்க. காலேஜ்ல படிக்கிற காலத்துல எல்லாம் பேங்க்ல வேலைக்கு போகணும்னு எண்ணமே இல்லையாம். இவங்க காலேஜ்ல ஒரு நாள் நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்தப்போ பேங்க்ல ப்ரொபேஷனரி எக்ஸாம்னு ஒன்னு இருக்குன்னு தெரியுமாம் இவங்களுக்கு. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா SBI-க்குள்ள நுழைஞ்சிடலாம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். சரி, நம்மளும் தான் அந்த எக்ஸாமை எழுதி பாப்போமேன்னு நினைச்சாங்களாம். அவங்களுக்கும் ஸ்டேட் பேங்க் ஒரு பெரிய வங்கி, அதுல வேலை கிடைச்சா நிறைய சம்பளமும் சமூகத்துல ஒரு நல்ல மரியாதையும், அது மட்டும் இல்லாம மக்களுக்கு நேரடியா சேவைகளை செய்ய முடியும்னு தோணினதுனால அருந்ததி மேடமும் அந்த எக்ஸாமை எழுதினாங்களாம். இவங்க அந்த எக்ஸாம்க்கு உண்மையாகவும் கடினமாகவும் உழைச்சதை பார்த்து நம்ம லக்கே இவங்க பக்கம் வீசிச்சாங்க. ஆமாங்க, நம்ம அருந்ததி மேடம் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ப்ரொபேஷனரி ஆபீசரா ஆயிட்டாங்க. இவங்க 1977ஆம் ஆண்டுல முதல்ல SBI-ல ப்ரொபேஷனரி ஆபீசரா காலடி எடுத்து வச்சதும் அலிப்பூர் பிரான்ச் கொல்கட்டால தாங்க. அப்போ அருந்ததி மேடமோட வயசு 22. அன்னைக்கு தொடங்கினவங்க தாங்க 36 வருடமா இதே SBI பேங்க்லயே தான் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க. 2006ல லக்னோ பிரான்ச்க்கு ஜெனரல் மேனேஜரா ஆகியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். ஆனா அந்த பதவியை ஏத்துக்காம வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். ஏன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாம் கொல்கட்டா, குடும்பம் அமைஞ்சதும் கொல்கட்டால. இப்போ திடீர்னு ஊரை மாத்தினா பொண்ணுக்கு புது ஸ்கூல் தேடணும், அவ புது ஊருக்கு தன்னை பழகிக்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சு வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். எப்பவுமே ஒரு பெண் வேலையா குடும்பமானு வரும்போது குடும்பத்துக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம அருந்ததி மேடமும் ஒரு சாட்சி. இந்த ஒரு குழப்பத்துல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்த நபர் MS வர்மா தான். 208 வருடமா இயங்கிட்டு வர ஒரு பேங்க்ல ஜெனரல் மேனேஜர் போஸ்ட்னா சும்மாவா? இவ்ளோ தூரம் பயணம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த நேரத்துல வேலையை விடுறதுங்கிற கேள்வியே உனக்கு வேண்டாம்னு நம்ம அருந்ததி மேடம்க்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அந்தந்த நேரத்துல நடக்க வேண்டிய எல்லாமே அதுவா தானா நடக்கும். அதனால எதையும் பத்தி கவலைப்படாம தைரியமா லக்னோக்கு கிளம்புன்னு அட்வைஸும் பண்ணாராம். இத கேட்டதும் நம்ம அருந்ததி மேடம்க்கு புது நம்பிக்கையே வந்துருச்சாம். அவங்களும் போஸ்டிங் ஆர்டரை வாங்கிட்டு சிங்கநடை போட்டு சிகரத்துல ஏறுன்னு லக்னோல போய் ஜெனரல் மேனேஜரா சேர்ந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் 2010ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் டெபுட்டி மேனேஜிங் டைரக்டரா பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். அப்படியே 2 வருஷம் ஓடிருச்சாம். மறுபடியும் 2 வருஷத்துக்கு அப்புறம் MD and CEO போஸ்ட் கிடைச்சுதாம். 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் ஸ்டேட் பேங்கோட CFO and MD பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். இப்படியே ஒவ்வொரு படியா வாழ்க்கையில முன்னேறி போயிட்டு இருந்த நம்ம அருந்ததி மேடம்க்கு 2 மாசம் கழிச்சு யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு உயர்வான பதவி கிடைச்சுதாம். அவங்க கூடயே 3 ஆண்களும் அதே பதவிக்கு போட்டியா இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரோடையும் சரிசமமா போட்டி போட்டு முதல் பெண் தலைமைச் செயலாளரா SBI-ல வலம் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி மேடம்
அந்நிய முதலீடு, நிலம் மீதான கடன், வீட்டு கடனுக்கான எளிதான வட்டி போன்ற பல பயனுள்ள திட்டங்களை எஸ்பிஐல தொடங்கி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, எஸ்பிஐ வங்கியில வேலை பார்க்கிற பெண்கள் அவங்க குழந்தைகளும் வீட்டுல இருக்கிற முதியோரையும் பாத்துக்கிறதுக்காக 2 வருஷம் விடுமுறை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கான காரணத்தை கேட்டப்போ அவங்க சொன்னது, நம்ம இந்திய நாட்டுல பொதுத்துறை வங்கியில பொறுத்த வரைக்கும் ஜெனரல் மேனேஜர் மாதிரியான பதவிகள்ல பெண்களோட எண்ணிக்கை குறைவா தான் இருக்கு. இதுக்கான காரணங்களை தேடி பார்த்தப்போ பெண்களுக்கு வீட்டு சூழ்நிலைகள் பாரமா இருக்குன்னு தெரிய வந்துதாம். அதனால பெண்களுக்கு இந்த மாதிரியான திட்டம் ரொம்ப அவசியமா இருக்கும்னு நினைச்சு இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். இப்போ சமீபத்துல நடந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்திய பேட்டியில மக்களோட பணத்தை இன்னும் எப்படி நிர்வாகம் பண்ணலாம், அதை இன்னும் எப்படி பெருக்கலாம், அது மட்டும் இல்லாம எஸ்பிஐல நிறைய பேரை சேர்த்து இவங்க வழங்குற திட்டங்களை எடுத்து சொல்லி மக்களுக்கு எஸ்பிஐ மேலான நம்பிக்கையை இன்னும் வளர்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அதுக்காக பல புது திட்டங்களையும் அமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் தாங்க 24வது தலைமைச் செயலாளர். எல்லா ஆண்டும் ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கை இந்தியாவின் முன்னணி பிசினஸ் பெண்கள்ல முதல் 50 பேரை தேர்வு செய்யும். இந்த பட்டியல்ல நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த வருஷத்துல பெரிய பிசினஸ் படிப்பெல்லாம் படிக்காம சாதாரணமா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு சின்ன வேலையில சேர்ந்து ஜெனரல் மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் வங்கியோட முழு செயல்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு வங்கியோட லாபத்தை அதிகப்படுத்தினாதான் ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு வங்கியும் பாதிக்காம பொதுமக்களும் பாதிக்காம தனது சேவையை இவ்ளோ ஆண்டு காலமா செஞ்சுட்டு வர நம்ம அருந்ததி மேடம்க்கு உங்க எல்லார் சார்பாவும் நான் நன்றி சொல்றேன். அவங்க வெற்றிக்கான காரணத்தை கேட்டப்போ எல்லார் வாழ்க்கையிலயும் உயரமான இடம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கும். அதை ரீச் பண்றதுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை தான் நானும் செஞ்சேன்னு நம்ம எல்லாருக்கும் தெளிவா சக்சஸ் டிப்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இன்னும் பல புதுமையான மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரணும்னு நம்ம அவங்கள வாழ்த்துவோம். நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes, and one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night. Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a 2-wheeler. I will make sure that you will get it before the marriage.
Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage, Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still, she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. Manage from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money. Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they are asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No, Beti, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji? Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj. Please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days? At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या साली? Latika got injured very badly.
They locked her up in her room. She calls up her father. Hello. Latika. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Betty! Hello. Hello. Police team and girls start in Raj's house. Mother-in-law opens the door. Raj, police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You are not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. தமிழ்ச்சுடர் வாழும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. சற்று நேரம் கற்பனை உலகத்தில் சுற்றி வருவோமா? நாம் வாழும் இந்த உலகத்தையே கற்பனையில் வைத்து பார்ப்போம். பெற்றோர் தன் பிள்ளைகளை வெறுக்கின்றனர். அண்ணன் தம்பியையும், தம்பி அண்ணனையும், அக்கா தங்கையையும், தங்கை அக்காவையும் வெறுக்கத் தொடங்கிவிட்டனர். இவ்வாறே மக்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் வெறுக்கின்றனர். மக்கள் மட்டுமா? விலங்குகளும் பறவைகளும் ஒன்றை ஒன்று வெறுக்கத் தொடங்கிவிட்டன. அப்பொழுது இந்த உலகம் எப்படி இருக்கும்? எங்கும் குழப்பம், எங்கும் கலவரம், அழிவு. இவற்றை தவிர வேறு ஏதேனும் நிகழுமா? எப்படி இருக்க முடியும்? ஒருவரை ஒருவர் வெறுக்கத் தொடங்கியதுமே அமைதியும் மகிழ்ச்சியும் ஓடி மறைந்து விடுமே. ஆனால் உண்மையில் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஒரே சமயத்தில் இந்த நிலைமை இல்லை. இது எதனால்? தங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பெரும்பாலானோர் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துகின்றனர். இந்த அன்பென்கின்ற உணர்வு நாட்டிலும் காட்டிலும் நிலவுவதால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்றது. இன்று உலகின் சில இடங்களில் போரும் பூசலும் குழப்பமும் கொந்தளிப்பும் பகையும் இருக்க காரணம் என்ன? அந்த இடங்களில் அன்புணர்ச்சி குறைந்திருப்பதுதான். அன்புணர்ச்சியின் விளைவாக இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய செயல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. உலகத்தில் உள்ள உயிர்களின் மீது புத்தர் அன்பு கொண்டார். உயிர்களின் துன்பங்களை துடைக்கும் வழியை ஆராய்ந்தார். திருவள்ளுவர் உலக மக்களின் மீது கொண்ட அன்பின் விளைவாக பிறந்ததே திருக்குறள். காந்தியடிகள் இந்தியாவின் மீதும் மக்கள் மீதும் கொண்டிருந்த அன்பின் விளைவே அவரை விடுதலை போராட்டத்தில் ஈடுபட செய்தது. அன்புணர்ச்சி இல்லாதவனிடம் இரக்கம் இருக்காது. இரக்கம் இல்லாதவன் விலங்கிலும் கொடியவன். அவன் பிறர் படும் துன்பத்தை உணரமாட்டான். மற்றவர்களுக்கு துன்பம் செய்யவும் தயங்க மாட்டான். அன்புடையவர்களோ தங்களுக்கென எதையுமே வைத்துக்கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள். எல்லாவற்றையும் பிறருக்கே கொடுப்பார்கள். தங்களிடமுள்ள பொருள்களை மட்டுமல்ல, தங்களது உயிரையும் கூட பிறருக்கு உரியதாக செய்வார்கள். நம் இராணுவ வீரர்கள் நம் மீதும் நம் நாட்டின் மீதும் கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடுதான் தன் உயிரை தியாகம் செய்தல். இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய தூண்டுவது எது? அன்பே.
நீங்கள் சாப்பிடும் ஒருவேளை பிட்சாவிற்காக நீங்கள் கொலை செய்யப்படலாம் என்ற கற்பனை வாசகம் நிஜமாகும் சூழ்நிலைகள் இன்றைய சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இன்று இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கிதான் இந்த உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்று ஒரு மனிதன் சிரமம் இல்லாமல் எதைத்தான் செய்ய முடிகிறது? ஆக ஒருவேளை உணவிற்கே மனிதன் சிரமப்பட வேண்டியிருக்கிறது. நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க பழக வேண்டும். உதவி என்பது வெறும் பொருள் பணம் கொடுப்பது என்றில்லை. நமது கண் முன்னே ஒருவர் மிகவும் மனமுடைந்து காணப்படுகிறார் என்றால் அவருக்கு ஆதரவாக சற்று கரிசனமாக பேசுவது கூட உதவிதான். நம்முள் எத்தனை பேர் இன்று நம்முடைய அண்டை வீட்டாருடன் இணக்கமாக நட்புடன் இருந்து வருகிறோம்? இன்று ஏன் ஒரே வீட்டில் பல குடும்பங்கள் வாழ்ந்தது மாறி ஒரே வீட்டினுள் தனித்தனி அறைகள் என்ற சுவர்களுக்குள் குடும்பம் சிறைப்பட்டிருக்கிறது? ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேசுவதில் கூட முனைப்பிருப்பதில்லை. நம்மால் முடிந்தவரை நம்மை சுற்றி உள்ளவர்களுடன் மிகுந்த அன்புடன் இருக்க பழக வேண்டும். ஏனெனில் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் வரை நமக்கு எந்த தீங்கும் வராது என்பது ஒரு பழமொழி. நமது கலாச்சாரத்தின் 2 கண்கள் அன்பும் பண்பும். இவை இரண்டையும் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். பிறரிடத்தில் நாம் காட்டும் அன்பு நமது மனதில் ஒரு நேரடி வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. இன்னமும் ஒரு திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் சிந்துகிற எத்தனையோ மக்கள் நம்மிடையே இருக்கின்றனர். அந்த கண்ணீர் கூட அந்த கதாபாத்திரத்தின் மீது கொண்ட ஒரு அன்பின் வெளிப்பாடுதான். ஆக ஒரு பிம்பத்தின் மீது நம்மையும் அறியாமல் அன்பு வெளிப்படுகிறது. அன்பின் அழகு அதனை வெளிப்படுத்துவதன் மூலமே இருக்கிறது. எனவே நம் ஒவ்வொருவரின் மனதிலும் உறங்கி கிடக்கும் அன்பை எந்த தடையுமின்றி வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த உலகத்தில் பொருந்தி வாழ்வதற்கு பயன்படும் ஒரே துணை அன்பே என்பதை இனியும் விளக்கி கூற வேண்டுமா? அன்பு செல்வமின்றி வாழ்க்கை பயணம் தொடங்குபவர் எந்த நன்மையையும் அடைய மாட்டார். உடம்பின் உள்ளே இருந்து செயல்படக்கூடிய ஒரே உறுப்பு அன்பு. அன்பே மற்ற உறுப்புகளை பயனுள்ள வழியில் இயங்க செய்கிறது. அது இல்லாவிடில் மற்ற உறுப்புகள் தத்தம் விருப்பம் போல் இயங்கும். நன்மை தீமைகளை பார்க்காது. இத்தகைய உண்மைகளை உணர்ந்த காரணத்தாலேயே நம் முன்னோர்கள் கடவுளை அன்பு வடிவாக கொண்டனர். அன்பென்னும் இந்த அருமையான செல்வத்தை பெற்றுள்ளவனே இறைவனை தன் மனதில் இருத்தி வைப்பவன் ஆவான். இதையே வள்ளுவர் அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு என்கிறார். அன்பு செலுத்துவோம், ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்குவோம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. It's story time. In Vit Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing beetle leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those 2 pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing.
She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, wait, I have more to say. But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her.
She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VITயின் பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. நான் உங்கள் குணப்பிரியா, VITயின் வேளாண் துறை மாணவி. இன்றைய தினம் ஒரு வேளாண் செய்தி. தினம் ஒரு வேளாண் செய்தியை தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்பவும் நல்லதுங்க. அந்த வேளாண் குறிப்பை நான் ஒரு கதையாக சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஒரு விவசாயி தினம் அவர் வயலுக்கு போய் அந்த வயலை சுற்றி பார்த்துட்டு வர்றது அவருக்கு ஒரு தினசரி ஒரு வேலையாக இருந்ததுங்க. அந்த வயலை பார்த்தா பச்சை பசேன்னு அழகாக பச்சை கலரில் ஒரு போர்வை போத்தின மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குமாங்க. காற்றுல அசைஞ்சாடுற அந்த நெல் பயிரை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குமா. இந்த அழகை எல்லாமே அந்த விவசாயி ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு அழுக குரல் கேட்டுச்சான். என்ன ஏதுன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு நெல் பயிர் அழுதுகிட்டு இருந்ததை அவர் பார்த்தாராம். ஏன் அழுவுற? எனக்குள்ள ஏதோ நிறைய மாற்றம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. புழுவெல்லாம் என்னோட பயிரில் தொலை போட்டு நிறைய நாசம் விளைவிச்ச மாதிரி எனக்கு தெரியுது. என் நெற்கதிரில் வளர்ச்சியே இல்லை. என் இலை எல்லாமே வெங்காய இலை மாதிரியே காட்சி அளிக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன காரணமாக இருக்கும்? ஏதோ ஒரு பூச்சியோட தாக்குதல் மாதிரி தெரியுது. நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அது ஆனைக்கொம்பன் ஈ மாதிரி எனக்கு தெரியுது. அது பொருளாதார ரீதியாக 10% நாசம் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ என்னதான் நான் பண்ணுறது? என் நிலைமையை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. கவலைப்படாத, என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது. என்ன? இப்போது அந்த பூச்சி வந்துருச்சு. அதை நம்ம அழிக்கிறதுக்கு விளக்கு பொறி வச்சு நம்ம அந்த பூச்சிங்களை கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று இல்லைனா பயிர் விளை வைக்கிறதுக்கு முன்னாடியே தழைச்சத்து உரங்கள் தேவைப்படுற அளவு மட்டும் நம்ம போட்டிருந்தா நம்ம அதை தடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பூச்சிக்கொல்லி தெளிச்சா அது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் சிலதை நான் சொல்கிறேன். கார்போசல்ஃபான், குளோரோபைரிபாஸ், பிப்ரோனில், தைரமாக்சிம், இதில் ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லியை நான் உன் மேலே தெளிக்கிறேன். அது பூச்சியோட தாக்குதலை ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு இயற்கை வழியை நம்ம முயற்சி செஞ்சு பார்க்குறேன். அதாவது பூச்சி தாக்கக்கூடிய மாற்று வகை பயிர் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம். மற்றபடி அறுவடை செஞ்சதுக்கப்புறமா நிலத்தை நல்லா உடனடியாக உழணும். அப்போ தான் நமக்கு நிறைய மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, மிக்க நன்றி. இந்த செய்தி நெற்பயிர் விளைவிக்கும் விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்கள் குணப்பிரியா, VITயின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் VITயின் பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு தினம் ஒரு வேளாண் செய்தி நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. हेलो एवरीबॉडी, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM
और ये है आपका ब्रांड न्यू शो लर्निंग जर्मन। मैं हूँ आपकी होस्ट श्राव्या और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी। अरे यार, ये क्या हो रहा है? हम लोग यहाँ पे जर्मन सीखने आ रहे हैं और हम क्या नॉर्मल भाषा में बात कर रहे हैं। तो ठीक है, चलो मैं शुरू करती हूँ। Ich bin श्राव्या। ओह, तुमने अगर जर्मन में खुद को इंट्रोड्यूस किया है तो मैं भी अपने आप को जर्मन में इंट्रोड्यूस करता हूँ। Ich bin हिमांशु मंघानी और मैं हूँ हिमांशु मंघानी। तो श्राव्या, आज हम क्या करने वाले हैं? भाई, हमने तो लास्ट शो में बोला था कि हम बहुत सस्पेंस लाने वाले हैं, तो इस शो तो बहुत थ्रिलिंग होने वाला है। तो आई गेस हम सीधा जाएंगे WH सेंटेंसेस पर। WH क्वेश्चन में ऐसा क्या थ्रिल है? अरे, तुम्हें कुछ पूछना है किसी से या कुछ बताना है तो तुम कैसे बताओगे? WH बिना यूज करके बताओ मुझे। WH बिना यूज करे कौन बता सकता है श्राव्या, बट इसमें ऐसा थ्रिलिंग क्या है? अरे, कुछ नया सीखने को मिलेगा, वही थ्रिल है। ओके, हम अप्रिशिएट करते हैं श्राव्या की पॉजिटिविटी को। लगता है लिसनर्स भी अच्छी तरह से इसको सुनेंगे, समझेंगे। और हमारा ये एपिसोड 4 जो कि क्वेश्चन टैग के ऊपर है, तो शुरू करते हैं। सबसे पहले हम छोटे छोटे शब्द, छोटे छोटे वर्ड्स आपको जर्मन में बोलना सिखाएंगे, जैसे कि वेयर, फ्रॉम वेयर, टू वेयर, वाई और ऑल, ये सारी चीजें। तो सबसे पहले वेयर को क्या बोलते हैं श्राव्या? वेयर को बोलते हैं वो, WO, वो। राइट। सो वेयर को बोलते हैं वो, और फ्रॉम वेयर को? Where you're coming from, मतलब उसको हम बोलते हैं वोहर, WOHRE, वोहर। और टू वेयर को? वोहिन। अच्छा, ये थोड़ा मतलब पोएटिक टाइप है। वो जैसे वोयर था, फ्रॉम वेयर यानी वो हर, वो ही है, पर उसमें हमने हर और जोड़ दिया। इट्स WOHER। HRE हिमांशु, HRE। अच्छा, मैंने गलत लिख रखी है स्पेलिंग। नहीं, वोहर है। ओके, मैंने स्पेलिंग गलत लिख रखी है, चूक हो जाती है। सही। और जैसा कि हम हमेशा बोलते हैं कि आप अगर बोलेंगे गलतियां करेंगे, बट गलतियों से ही आप सीखेंगे। और सच्ची जो गलती करके सीखता है इंसान, उसको जल्दी से जल्दी वो चीज ज्यादा समझ आती है और याद भी अच्छी तरह रहती है। हाँ, जैसे कि हम बोल रहे हैं, हमें याद हो रही है कि मैंने जैसे गलती अभी वो हर बोला। वो हर मतलब कुछ नहीं होता, वो हर। यही अब सही बोला मैं? हाँ, सही बोला। ओके, तो इसका मतलब है फ्रॉम वेयर। हाँ, और देखिए, गलती से मुझे याद आ गया हिमांशु का साई सी वाला मिस्टेक, मुझे अभी तक याद है। सही है। साई और सी, जी है वो, ना ही साई है। हाँ, जी, ना ही साई है, ना ही सी है, वो जी है। बढ़िया, काफी अच्छा चल रहा है। गुड। तो चलिए, अभी वेयर टू को हम वोहिन बोलते। वेयर टू को वोहिन, जैसे कि ये पूरा पीरियोडिक है। वेयर यानी वो, फ्रॉम वेयर वोहर, और वोयर इन टू वेयर। राइट। ओके, कूल। 3 शब्द सीख गए, बढ़िया। अरे यार, 3 से क्या, हम काफी नहीं है, और बहुत कुछ सीखना है हमें। हाँ, जरूर। चलो, अब वॉट को क्या बोलते हैं श्राव्या? वॉट को बोलते हैं वॉस। अरे, ये तो बहुत इजी है, बस थोड़ा वॉट है और ये वॉज है। वॉज भी इंग्लिश वर्ड है, ऐसे सोच लो। इंग्लिश में जो वॉज है वो जर्मन का वॉट है। बट भाई, हम लोग ना इंग्लिश और जर्मन को कंपेयर ना करें, वही बेहतर है, क्योंकि हम बहुत कंफ्यूज हो जाएंगे। सही है, बहुत कंफ्यूज हो जाएंगे, क्योंकि लैंग्वेज बहुत कंफ्यूजिंग होती है अगर तुम उसे एज इट इज रिलेट करोगे। इससे बेहतर है कि हम कुछ रियल लाइफ का कुछ एक्सपीरियंस लें और उससे रिलेट कर लें, तब हमारी काम बहुत आसान हो जाएगा। ओके, तो अगर मेरे को बोलना हो कि व्हाट आर यू डूइंग, उसको कैसे बोलेंगे? मैं बोलूंगी व्हाट मतलब वॉस, आर इज जिन, बिस्ट। ओके, बिस्ट दू, व्हाट वॉस बिस्ट दू। तो ich bin, I am, ich bin। रिकॉर्डिंग ही बोल दो भाई, रिकॉर्डिंग बाद में सीखेंगे इसका जर्मन वर्ड क्या है। रिकॉर्डिंग, रेडियो तो रेडियो ही रहेगा जर्मन में। हाँ, सही है, क्योंकि जर्मन में एक ऐसा क्लॉज है कि जैसे कि रेडियो, होटल, पार्क और कैमरा, ऐसे जो सारे इंग्लिश वर्ब्स हैं वो ऐसे ही उन्होंने अडेप्ट कर लिया, ताकि हमें अभी देखिए संस्कृत से हमने हिंदी में बहुत सारे शब्द अडेप्ट किए हैं, ऐसे ही जर्मन में उसने इंग्लिश के वर्ड्स अडेप्ट कर। एडॉप्शन चलता रहता है जिंदगी में। हाँ। चाहे वो वर्ड्स का हो या किसी और चीज का। ओके। ओके, तो फिर एक चलो रेडियो बताया, तो रेडियो एक न्यूट्रल वर्ड है, जैसे कि हमने हमारे पहले एपिसोड में भी बताया था कि न्यूट्रल वर्ड्स के लिए हम देर दी दास में से क्या यूज करेंगे? दास यूज करेंगे। दास। तो हमारा सबसे मेन चीज क्या है? रेडियो। तो हम इसको क्या बोलेंगे? दास रेडियो, द रेडियो, द VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। तो इसको बोलेंगे दास VIT कम्युनिटी रेडियो 90.8 FM, जो कि आपका चहीता रेडियो स्टेशन है। ठीक है, तो चलो अभी मैं तुम्हें पूछूं कि हिमांशु वेयर आर यू, तो तुम क्या बोलोगे? वेयर आर यू। ओके, वेयर मतलब वो, और वो बिस्ट दू। राइट। अभी जो तुमने मुझे सिखाया तुमने भी सीख लिया, अच्छा है।
हाँ हाँ, सही है। एक दूसरे को ही सिखाएंगे तभी सीखेंगे और तभी समझ पाएंगे और तभी इम्प्लीमेंट कर पाएंगे। एग्जैक्टली। और अभी मैं तुम्हें पूछूं कि व्हाट आर यू डूइंग? व्हाट आर यू डूइंग, ये मैं तुमसे शायद पूछ चुका हूँ, तो इसलिए व्हाट आर यू डूइंग, व्हाट मतलब वॉज, आर मतलब बिस्ट, यू मतलब डू, वॉज बिस्ट डू। एग्जैक्टली राइट। तो So- ठीक है, अभी हम थोड़े और नए वर्ड सीखते हैं, यानी कि WH में हमने एक छोड़ दिया था, वो कि when। अभी बहुत सारे छूटे हुए हैं पर हाँ, when, ओके ठीक है, तो when when बोलेंगे को हम वॉन, वॉन बोल। WANN, when मतलब वॉन। Y को क्या बोलेंगे? Y को वॉरम। ओके। स्पीक श्राव्य, 2 बार बोल। Y को हम बोलते हैं वॉरन। वॉरम। वॉरम, ओके। Y को मतलब वॉरम। Y is वॉरम। Y is वॉरम, ओके। और विच को विच को बोलते हैं वेल्शे। वो क्या था? वेल्शे। वेल्शे। WELSCHE। ओके, तो विच बन गया वेल्शे। या विच वेल्शे, थोड़ा सा उससे मिलता जुलता है, जैसे विच का वेल्शे। हालांकि बहुत इमेजिनेशन करना मुश्किल है, अगर मैं बोलूँ बिल्कुल इंग्लिश से सेम है, पर थोड़ा कुछ आप प्रेडिक्ट कर सकते हो कि विच मतलब वेल्शे। यार, इस सबसे बढ़िया तकनीक है इसको याद करने का, दोस्तों के साथ सीखो। हाँ, जैसा कि मैं और श्राव्य इस समय कर रहे हैं, हम आपस में बोल रहे हैं, बातचीत कर रहे हैं और जितना हो सके हम इन वर्ड्स को यूज कर रहे हैं। तो आशा जब आप सुन रहे होंगे तो आप भी अपने दोस्तों के साथ थोड़ा फन लीजिए, थोड़ा मजा कीजिए, क्योंकि लैंग्वेज एक मजा करने का भी जरिया बन सकता है अगर उसको सीखे सही तरीके से, क्योंकि कुछ कुछ ऐसी गलतियां हो जाती है। हम तो पहले दिन से बोल रहे हैं कि भाई मजे करो, दोस्तों के साथ सीखो। हाँ, क्योंकि क्लास में तो समझ आने वाला है नहीं, वही बोरिंग लेक्चर्स होंगे, तो क्यों ना साथ में सीख लो। लेक्चर्स होते ही बोरिंग है, बट इट डिपेंड्स अपॉन यू कि तुम उसको कितना इंटरेस्टिंग बनाते हो। हाँ, जैसे कि हम अभी लेक्चर्स ही ले रहे हैं बट थोड़ा इंटरेस्टिंग ले रहे हैं। ये लेक्चर नहीं है, मैं इसको लेक्चर नहीं बोलूंगी। ओके, चलो तुम्हारी जो डेफिनेशन श्राव्या, चलो वापस से मैं तुम्हारा रिवीजन कराता हूँ और हो सकता है शायद लिसनर्स जो सुन रहे हो वो भी रिवीजन करें। तो वॉरम मतलब क्या था? वॉरम मतलब कि वाई। गुड। वेल्शे? वेल्शे इज विच। वो इज वेयर। वोहर? Vohra is where from. Wohin? Wohin. It's not Wohin, it's Wohin. Okay, Wohin. Wohin is where to. Was? Was मतलब what. और ये मैंने अभी शब्द नहीं बताया है, वी को क्या बोलेंगे? WIE। WI को हाउ बोलेंगे। मतलब हाउ का मतलब हो गया वी, WIE वी। इसका एक नॉर्मल सेंटेंस भी है। मैं अभी बोलूंगी हाउ आर यू। हाँ, वी गेट्स। ये एक मतलब टैगलाइन समझ लीजिए। अब मैं अगर अपने रिस्पेक्टफुल पर्सन से बात करूंगा जो मुझसे बड़ा है, तो आई विल नॉट यूज वी गेट्स, मैं नॉर्मली यूज करूंगा कुछ दूसरा शब्द। उसके लिए हम नेक्स्ट एपिसोड में देखेंगे, बट आज के लिए अगर आपको अपने दोस्तों से या आपके जो नॉर्मल एज वाले, आपके जो एज वाले ग्रुप हैं उनसे बात करोगे तो आप क्या बोलोगे हाउ आर यू को श्राव्या? वी गेट्स। वी गेट्स। तो अभी वी गेट्स। अच्छा, मैंने तुमसे क्वेश्चन पूछा, वी गेट्स। आई एम फाइन। तो इश बिन गुड। ओके, आई एम गुड। आई एम फाइन के लिए तभी हमें वर्ब नहीं पता, तो हम आई एम गुड बोलेंगे। तो इश बिन गुड। ओके, मैं और श्राव्य भी व्हाट्सएप पे बात कर रहे थे, तो फाइन का मतलब भी नहीं होता है, बट इसकी स्पेलिंग में थोड़ा डिफरेंस है। FIEN, राइट? या ग्रेट गुड श्राव्य। अरे नहीं, मैं कल जर्मन ऐसे कुछ वर्ड सीखने की कोशिश कर रही थी, तो मुझे ये सेंटेंस आ गया कि वी हाइस्ट डू। सो हाउ आर यू कॉल्ड? सही है बोला मैं? हाउ आर यू कॉल्ड? That's nothing but what's your name? Yeah, what's your name in short? But हाइजन का एग्जैक्ट मतलब होता है कॉल। How you called means एक तरह से हाइजन। बट अभी अपन मतलब बेसिक जर्मन सीख रहे हैं, तो अपन इतना टिपिकल नहीं जाएंगे, तो हम बोलते हैं वी हेज डू मीन्स हाउ आर यू कॉल्ड। तो इश बिन हिमांशु, आई एम हिमांशु। और अगर आपको बिल्कुल उसकी टोन में रखना है जिस तरह से आप क्वेश्चन पूछा गया है, तो आप बोलेंगे आई हेज ए हिमांशु। सॉरी इश हेजे हिमांशु। हो जाता है। ओके, जैसे कि श्राव्या भी बोल चुकी है, एक मूवी से आता है इश सॉन्ग, बट इतना मूवी नहीं जाना है क्योंकि इट्स बेसिकली कम्युनिटी रेडियो। सो नेक्स्ट हम एक और शब्द है हु को क्या बोलेंगे? हु को हम बोलते हैं वेर। WER। वेर या वर? वेर। पक्का? हाँ। लॉक कर दिया जाए? हाँ। फ्रीज कर दिया जाए? कर दो। अभी तुमने बोला कि हम कम्युनिटी रेडियो में हैं, तो केबीसी क्यों ला रहे हो बीच में? केबीसी अब क्या करे, लोग तभी जुड़ पाएंगे जब उनको उनसे जुड़ी चीज के बारे में थोड़ा बताएंगे, और केबीसी भी उनसे जुड़ी हुई चीज है। तो फ्रीज, लॉक्ड ऐसे शब्द है जो वो कुछ ज्यादा जल्दी सुन पाएंगे, समझ पाएंगे और हमें भी अप्रिशिएट करेंगे, आई बिलीव। कंग्रेचुलेशंस, आपने 1 करोड़ जीत लिया। आय हाय छोड़ो ये इंजीनियरिंग, कौन करे अब ये इंजीनियरिंग।
1 करोड़ आ गया, बस छोड़ो इंजीनियरिंग। हाँ मैं बस फैक्ट्री सेट कर लूंगा, अब क्या, फिर कोई जर्मन सीख रहे हैं, जर्मन कंपनी में ही चले जाएंगे। बस मुझे पार्टनर बनाना मत भूलना। okay? जरूर जरूर यार, तुमसे ही तो मैं ज्यादा सीख पाया था जर्मन। चलो ठीक है, वापस आते हैं काम पे। चलो अब तुम मुझसे क्वेश्चन पूछो। ये कुछ शायद 9 वर्ड्स सीखे हैं अपन ने, तो मुझसे पूछो क्या बोलते हैं उनको जर्मन में। अच्छा हिमांशु, अब ये बताओ कि वो को क्या बोलते हैं? वो को इंग्लिश में हम क्या बोलते हैं? वेयर। ओके। फ्रॉम वेयर? वोर। वोर, ओके। टू वेयर? वोइन। वोहिन, राइट। अभी व्हाट? वॉस। राइट। हु? हु मींस वर, WER। फाइन, इट्स वो वर नहीं, इट्स वेयर। वेर। राइट। वेर। राइट। हाउ? वी गेट्स, ये कैसे भूल सकते हैं, ये तो टैगलाइन है, हाउ आर यू, वी गेट्स। और वाई? वाई मींस वॉरम तो व्हेन होता है, वाई मैं भूल गया यार, वापस बताओ। नहीं, वॉरम वाई ही होता है। okay. और वॉन वेन होता है। अच्छा तो इसको ऐसे कर सकते हैं, वेन पहले W और N है, तो वॉन में भी W और N है लास्ट में, तो इसलिए वॉन इक्वल टू वेन, और वॉरम मींस वाई। अब ये बोल दो कि विच का क्या है? वेल्शे। वेरी गुड, वेल्शे। ये कैसे याद रख सकते हैं इसको, वेल्शे? विच पता नहीं यार, बहुत बार देख लिया तो याद है, तुम बताओ कोई ट्रिक हो तो। ठीक है, अब तक तो कोई ट्रिक याद नहीं है, अगर कुछ याद आ जाएगा तो अगले शो में बता दूंगी। जरूर जरूर। तो चलो अब थोड़े सेंटेंस से पूछ लेते हैं, मैं तुमसे कुछ क्वेश्चन पूछता हूँ और तुम बताओ इसका इंग्लिश में क्या मीनिंग है। ठीक है, स्टार्ट करें। हाँ। वी हेस्ट डू। वी हेस्ट डू, वी का मतलब है हाउ, गेस, सो इट्स नथिंग बट हाउ आर यू। नो, तो वी हेस्ट डू, हाउ आर यू कॉल्ड। अच्छा हाँ, सॉरी भूल गई, हाउ आर यू इज वी गेस। या सो हमने यू ऐड कर दिया, तो वी हेस्ट डू, हाउ आर यू कॉल्ड। हाउ आर यू मतलब वी गेट्स, स्पेलिंग इसमें GEHTS है, पर मैंने तुम्हें बोला वी हेस्ट डू। हेस्ट मैंने यूज किया है इस केस में, यानी HEI और फिर SS और फिर T। अरे वो हेस्ट नहीं है, वो हाइस्ट है। ओके, तो वी हाइस्ट डू। ओके, सो इट्स वी हाइस्ट डू, माय बैड। योर बैड। और तुम मुझे अभी डांट रहे थे। मैं डांट नहीं रहा था यार, मैं तुम्हें समझा रहा था यार, डांटना अलग होता है, मुझे बहुत सुबह डांट पिटी थी। ओ क्यों? पता नहीं, लेट हो गया था, टीचर ने बाहर निकाल दिया और फिर बाद में मेरे को बस हर रोज की कहानी है भाई, हर रोज की कहानी हो तो वी हेस्ट डू, इसको मैं चाहूंगा तुम जर्मन में बोलो। ओके, मतलब इसका आंसर जर्मन में बोलो। वी हाइस्ट डू मतलब हाउ आर यू कॉल्ड। तो आई एम कॉल्ड श्राव्या, सो माय नेम इज श्राव्या, तो इश बिन श्राव्या, या फिर इश हाइजे श्राव्या। इश हाइजे श्राव्या। वो वुंस डू, वो वुंस डू इज वो मतलब वेयर, सो वेयर आर यू वर्किंग, क्योंकि वोन का मतलब है काम करना। नो, अर्बाइटे इज वर्क करना। हाँ, वोन्स मतलब स्टे, वेयर यू स्टे। हाँ भूल गई। जल्दी बताओ श्राव्या, तुम रहती कहाँ, लिसनर्स जानना चाहते हैं। इश वोना इन हैदराबाद। इश वोना इन हैदराबाद। हाँ। अभी तो तुम वेलोर में हो तो ठीक है भाई, मुझे घर जाने का मन कर रहा था, हैदराबाद बोल दिया। ओके, तो इश वोना इन हैदराबाद। हाँ। अभी मैं पूछती हूँ, रुको। चलो पूछ लो यार, तुम भी क्या याद रखोगी। वॉन कॉम्स डू, वॉन कॉम्स डू, व्हेन यू केम या व्हेन यू आर कमिंग। ओके, ठीक है। हाँ. तो इश कॉमे बाल्ड, बाल्ड मींस सून, तो आई विल कम सून। ओके, आई कम सून, क्योंकि अभी हम प्रेजेंट टेंस ही बात कर रहे हैं। यहाँ पे लिसनर्स को मैं 2 शब्द और बता दूं। बाल्ड का मतलब है सून, नॉट टकला, सून जल्दी आना, और स्पार्ट का मतलब है लेट। स्पार्ट का मतलब है लेट। स्पेलिंग बोलो। SPA उमलाउट T। उमलाउट क्या होता है? उमलाउट ऐसे होता है कि हम अगर जर्मन में किसी लेटर पे स्ट्रेस करना चाहते हैं तो हम उमलाउट यूज करते हैं। तो वो अभी हम आपको सुनाई में तो एक्सप्लेन नहीं कर सकते, तो आप इसको ऑनलाइन में देख सकते हैं, शायद आपकी कुछ मदद मिल जाए उमलाउट के बारे में। और जैसे कि अगर हेस्ट जो हमने बोला था उसमें डबल S को अपन उमलाउट से रिप्लेस करेंगे तो एक बीटा साइन होता है और उसके ऊपर 2 डॉट्स होते हैं, तो डबल S को रिप्लेस कर लेते हैं बीटा और डबल डॉट से जर्मन में। तो तुम चाहो तो HEI बोलो या HEI बीटा T बोलो, इट्स द सेम थिंग। हाँ एग्जैक्टली। तो अभी चलो हम काम पे आते हैं। अब मैं पूछता हूँ अर्बाइटिस डू। अर्बाइटिस डू, अर्बाइट का मतलब है काम करना, सो डू यू वर्क। तो अभी मैं बोलूंगी इश अर्बाइटर रेडियो जॉकी।
ओके, आई वर्क रेडियो जॉकी। हालांकि थोड़ा टूटा फूटा है, हमें हाँ। बोलना चाहिए कि आई वर्क एज रेडियो जॉकी। हाँ, अभी But- एस को जमन में क्या बोलोगे? अब इतना रहने दो टाइम के हिसाब से, बस तुम, क्योंकि हम पहले स्टार्टिंग से शो में बोलते हैं कि हम आपको पूरा तो नहीं सिखा पाएंगे, पर इतना सिखा पाएंगे कि अगर आपको कोई जर्मन बंदा आपसे कुछ आगे चल के बात करना चाहता है तो आप फिगर आउट कर लोगे कि वो क्या बोलना चाहता है, या वो फिगर आउट कर लेगा कि आप क्या बताना चाहते हो। अगर आपसे बोलें कि इश अरबाइते रेडियो जॉकी, तो वो सामने वाला समझ जाएगा, ठीक है, मतलब आप रेडियो जॉकी की जैसे काम करते हैं। तो अभी मैं पूछूं कि वास मार्क्स डू, तो मतलब व्हाट यू डू। अब इसका मतलब हुआ व्हाट डू यू डू, क्योंकि मार्क्स तो माखन अपने देखा है कि वो बटर वाला माखन नहीं, माखन जो एग्जैक्ट है, मतलब कि मेक, आप क्या बना रहे हैं या क्या काम कर रहे हैं, मेक या फिर डू, मार्क्स का मतलब होता है। व्हाट डू यू मेक और व्हाट डू यू डू। ओके, तो मैं बोलूंगा इश हो रे म्यूजिक, सो आई एम मेकिंग म्यूजिक। हो रे नहीं, तुमने मेरे को गलत को सही कैसे बोल दिया श्राव्या तुमने? हो रे का मतलब ये नहीं होता। हो रे का मतलब है टू लिसन। या गुड, आई एम लिसनिंग टू म्यूजिक, इश हो रे म्यूजिक। तो आगे बढ़ते हैं। तो अच्छा चलो, इतने क्वेश्चन पूछ लिए तो मैं तुम श्राव्या एक पर्सनल क्वेश्चन पूछूंगा। बिस्त दू ग्लूकिश। यस, उसका मतलब तो ये है कि आर यू हैप्पी। सोचा है कि हमारे लिसनर्स भी ग्लूकिश होंगे, यानी कि हैप्पी फील कर रहे होंगे, तो अपन लिसनर से बहुत फोर्सफुली पूछते हैं, ठीक है ना, अच्छी तरह से पूछते हैं, दोनों साथ में बोलेंगे 1 2 3 गो। बिस्त दू ग्लूकिश। तो मैं तो यही जवाब सुना चाहती हूँ कि या इश बिन ग्लूकले। ओके, तो आई एम गुड मीन्स यस आई एम गुड। हमने यस और नो अगर आपको आंसर बोलना हो तो यस के लिए बोलते हैं जा। जा नहीं, जा मतलब तो इसकी स्पेलिंग होती है जे ए, बट हम बोलते हैं या मीन्स यहाँ से गले से निकलना चाहिए, एपिग्लॉटिस या। और तो या इश बिन ग्लूकिश मीन्स आई एम हैप्पी। और नो को हम बोलते हैं 9। थोड़ा ध्यान रखिए, 9 इंग्लिश में है नंबर 9 हिंदी का, नंबर 9 को बोलेंगे जर्मन में 9, पर वही अगर आपको नहीं बोलना है तो जर्मन में 9, इंग्लिश वाला 9। चलो वापस से रिवीजन करवाते हैं। वी हिस डू, इसको पहले इंग्लिश में बताओ क्या है इसका मतलब। वी हिस डू, इट्स नॉट हिस हिमांशु, तो वापस बोल रही हूँ हाइस डू। ओके, सो व्हाट आर यू कॉल्ड, सो इश हाउ आर यू कॉल्ड, सॉरी हाउ आर यू कॉल्ड और व्हाट आर यू कॉल्ड, तुम्हारा जवाब तो एक ही होगा कि तुम्हारा नाम क्या है। पर हम जर्मन स्पीकिंग सीख रहे हैं, यहाँ पे ट्रांसलेशन बहुत मायने रखता है। अगर तुमने बोला है वी हिस डू, तो वी का मतलब यहाँ हाउ होगा। अगर तुम बोलना चाहती हो कि व्हाट आर यू कॉल्ड, तो इसके लिए व्हाट के लिए यूज करेंगे वॉज, तो वॉज हिस डू, पर हम बोलेंगे वी हिस डू। मान ली हार, मैंने मान ली। इश बिन ग्लूकिश, आई एम हैप्पी। तो ठीक है, तुम्हारा जवाब मैं दे देती हूँ, इश हाइसर श्राव्या। इश हाइसर श्राव्या, डांके श्राव्या। बाइटर हिमांशु। ओके, सो वो वोंट्स डू, वो वोंट्स डू, वेयर डू यू लिव, वेयर डू यू स्टे और वेयर डू यू लिव। तो इश वोनर इन हैदराबाद। ओके, वॉन कोम्स डू, व्हेन आर यू कमिंग, राइट। और व्हेन यू कम, और व्हेन डू यू, हमने आपको पहले ही बोल दिया हम प्रेजेंट टेंस पे रह रहे हैं, तो हम प्रेजेंट या प्रेजेंट कंटिन्यू सिंपल प्रेजेंट में हम कंसीडर करेंगे एज ऑफ नाउ। तो अभी मेरा जवाब होना चाहिए इश कॉमा स्पार्ट, स्पार्ट इज लेट, या इश कॉमा बाल, बाल मतलब सून। ऐसे सुनाई देता है कि इश्क में बाल मतलब मैं कुछ बाल दूं मैं। ओ नहीं नहीं नहीं, अपनी सोच अपने पास रखो। ओके, इश्क में बाल। एक और मैं बात बताना चाहूँगा लिसनर्स को कि मैं और श्राव्या कल डिस्कस कर रहे थे, जैसे कि व्हाट्सएप जो कि बहुत चीप तरीका है, मतलब अफोर्डेबल तरीका है, तो इसलिए उसने मेरे को बोला, मैंने इसको बोला कि तुम्हें कल आना है रिकॉर्डिंग पे लिए, जो भी रिकॉर्डिंग का टाइम था हमारा, तो श्राव्या मैडम हमको बोली बिस बाल, मतलब सी यू सून, सी यू सून। तो क्यों ना हम अपनी कभी भी अगर बंद करेंगे शो तो ऐसे बोलते हैं, ऐसे बोलेंगे बिस बाल लिसनर्स। हालांकि जर्मन वर्ड नहीं रहेगा, पर तो भी हम बोलेंगे ताकि आपको मेन वो 2 शब्द याद रखें जो हम आपको याद करवाना चाहते हैं। और वो कौन से शब्द हैं? बिस बाल, बिस बाल। ये भी पोएटिक है थोड़ा। सी यू सून, जर्मन ही पूरा पोएटिक है। एवरी लैंग्वेज इज पोएटिक। रागिनी में घुल जाओ यार। नहीं, ऐसे भी तो सोच सकते हो, या फिर ऐसे भी सोच सकते हो, जो तुम्हें समझ में नहीं आती वो भी पोएट्री है। हाँ। जो तुम्हें समझ नहीं आती वो भी पोएट्री है। या मींस जे ए या। इश बिन ग्लूकिश, आई एम हैप्पी कि हम मजा कर रहे हैं। तो चलो नेक्स्ट क्वेश्चन। बिस दू ग्लूकिश, या इश बिन ग्लूकिश। Was magst du? Ich höre Musik, मतलब
What's Mark do? तुम अभी क्या कर रही हो? तो ich höre Musik. I'm listening to music. Arbeitest du? Arbeitest du? Do you work? You work? Okay, you work. So, nein, ich arbeite nicht. Means? No, I don't work. Okay, तो अब अगर आप सिर्फ no बोलते हैं तो आप बोलेंगे nein. Nein. पर अगर आप don't बोलते हैं तो nicht. हाँ, nicht का मतलब है no. It is a form of अभी हम जैसे बोलेंगे कि मैंने अभी एक यहीं पे एग्जांपल लिया कि डू यू वर्क, तो नो आई डोंट वर्क, तो हम डोंट के बजाय हम डोंट के प्लेस में निश्ट यूज करते हैं। ठीक है, तो बहुत अच्छी बात है। ये नॉर्मली लोग आपसे पूछेंगे अर्बाइतेस डू मींस यू वर्क क्वेश्चन मार्क, तो बोलेंगे आप इस तरह से बोलेंगे नाइन इश अर्बाइते निश्ट मींस आई डोंट वर्क। तो बेसिकली अब ये सेंटेंस हमने बोल दिए हैं। अगर आपको कुछ समझ नहीं आता तो लिसनर से कुछ आप और जानना चाहते हैं तो आप ऑनलाइन देख सकते हैं ये सारी चीज़ें। पर आशा करते हैं कि आपने जो अभी सीखा होगा, जो सुना होगा, उससे कुछ ना कुछ तो इतना सीखा होगा कि अगर आप ऑनलाइन जाना चाहें तो आप फिगर आउट कर सकेंगे कि हमने क्या सीखा आज। या फिर आप हमारा रिपीट टेलीकास्ट भी सुन सकते हैं। हाँ, रिपीट टेलीकास्ट भी होता है। तो पर सबसे पहले क्विक रिविजन। 9 शब्द हमने सीखे आज, कौन से WH वाले और एक हाउ वाला। तो उसको क्या जर्मन में बोलते हैं, तो उसको 2 तरीके से हम अभी रिवीजन कराएंगे। श्राव्य पहले ऐसे करेंगे कि तुम मुझसे क्वेश्चन पूछो, मैं 2 बार उसको जर्मन में बोलूंगा और फिर मैं आपको वही शब्द जर्मन में बोलूंगा और आपको उसका हिंदी मतलब बताना है 2 बार। ठीक है, या फिर इंग्लिश में स्टार्ट करो। तो वेयर को क्या बोलते हैं? वेयर वो, वेयर फ्रॉम वोहर, वेयर टू वोरन, ओके, और हु वर, इट्स नॉट वर इट्स वेयर, वेयर, और व्हाट was, ठीक है, व्हेन won, won, why warm, how we, हमने कुछ और छोड़ दिया, which, हाँ, which is welche, welche। तो अब मैं तुमसे पूछता हूँ where, वो, where, where from, when, where to, was, what यानी क्या, won, यानी कि when कब, we यानी कि how कैसे, where यानी कि who कौन, warm यानी कि why क्यों, welche यानी कि which कौन सा। ठीक है भाई, Ich bin glücklich, I am good कि तुम्हें कुछ तो समझ आया श्राव्या। कुछ तो नहीं, बहुत कुछ समझ आया। हाँ, ये तो पक्का हो गया क्योंकि मैं इतने आंसर्स नहीं दे पाया जितने तुम आंट वॉटन कर सकी। आंट वॉटन मतलब आंसर दे सकी। Ich bin glücklich। गुड। तो चलिए एक बार वापस से हो जाए, अब तो मैं सही तरह से बोल के बताऊंगा। ठीक है, तो शुरू। तुम मुझे ऐसे बोलो, तुम मुझे जर्मन में बोलो, मैं उसका इंग्लिश बोलूंगा क्योंकि जर्मन से इंग्लिश इज वेरी इजी। ओके, तो इस बात का बताओ, welche, which, warum, when, no, why, वापस से दोहराती हूँ, warum, why, why are you forgetting Himanshu? I am sad। sad का वो हम नेक्स्ट क्लास में बताएंगे। तो अभी वो, where, woher, from where, wohin, to where, wann, when, where, who, was, what, और क्या बच गया, we, how, we get, how are you। ठीक है, आशा करते हैं कि आप सबने भी WH क्वेश्चन सीख लिए हैं। और ठीक है, दिस ich bin श्राव्या एंड ich bin हिमांशु मंघानी और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी और आप सुन रहे थे हमारा ब्रांड न्यू शो लर्निंग जर्मन। और प्लीज 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 सुनते रहिए VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, Namaste VIT. You're listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to the show Vijaya Bharta.
ప్రతి ఒక్కరి జీవితంలో విజయం చాలా ముఖ్యమైనది. మనం దేనికోసం ప్రయత్నించినా అది విజయం కోసమే కదండి. ఇలాంటి విజయం ఒక రోజులో వస్తుందా? రాదు. ఎంతో కృషి చేయాలి, మళ్ళీ మళ్ళీ కృషి చేయాలి. ఎన్నో అవరోధాలు వస్తాయి, వాటిని ఎదుర్కొనాలి. అప్పుడే విజయం మన సొంతం అవుతుంది. అప్పుడే ఆ విజయానికి మనం నిజమైన వ్యక్తులుగా మారుతాం. ఇన్నోవేషన్ డిస్టింగ్విషెస్ బిట్వీన్ అ లీడర్ అండ్ ఫాలోవర్ అన్నారు ఒక వ్యక్తి. ఈ వాక్యం వినగానే మీకెవరు గుర్తొచ్చారండి? అవును, స్టీవ్ జాబ్స్ గారే. ఈ రోజు మనం మాట్లాడబోయే వ్యక్తి స్టీవ్ జాబ్స్ గారి గురించే. ఒకానొక సమయంలో కంప్యూటర్ వెలుగులోకి వచ్చినప్పుడు ఆ కంప్యూటర్ ఒక రూమ్ నే ఆక్రమించిందండి. కానీ ఇప్పుడు అదే కంప్యూటర్ ఇంకా బెస్ట్ ఫీచర్స్ తో మన జోబులో పెట్టుకునేంత చిన్నదిగా మార్చేశారు. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదు. ఎంతో మంది చాలా కృషి చేశారు. అటువంటి వ్యక్తుల్లో స్టీవ్ జాబ్స్ గారు ఒకరు. స్టీవ్ జాబ్స్ గారు ఒక మంచి మనిషే కాదండి, వ్యాపారవేత్త, యాపిల్ వ్యవస్థాపకుడు, పర్సనల్ కంప్యూటర్ విభాగంలోనే విప్లవం తెచ్చిన మహామేధావి. యాపిల్ సృష్టించిన ప్రభంజనం యావత్ ప్రపంచానికే పాకేసింది. స్టీవ్ జాబ్స్ కృషి ఎంతో ఉందని ప్రపంచం కొనియాడుతుంది. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదండి, మళ్ళీ చెప్తున్నా. ఆత్మస్థైర్యం, దీక్ష, పట్టుదల, శ్రామికత ఇవన్నీ కలగొలిపితేనే వచ్చింది ఆ విజయం. మానవాళికి అద్భుత బహుమానం స్టీవ్ జాబ్స్ గారు. ఫిబ్రవరి 24, 1955లో శాన్ ఫ్రాన్సిస్కోలో జిందలీ అండ్ శబ్దలీలకు జన్మించారు స్టీవ్ జాబ్స్. ప్రతి ఒక్కరి కుటుంబంలో గొడవలు సహజం. ఇలానే ప్రేమించి పెళ్లాడిన జిందలీ అండ్ శబ్దలీ గారులకు కూడా గొడవలొచ్చాయి. కానీ ఆ గొడవలు ఎంత దారుణానికి ఒడిగట్టాయంటే వాళ్ళు స్టీవ్ జాబ్స్ గారిని అడాప్షన్ కి ఇవ్వడానికి కూడా వెనుకాడలేదు. కానీ శబ్దలీ గారు చదువు అంటే మక్కువ కాబట్టి బాగా చదువుకున్న ఒక కపుల్ కి అడాప్షన్ కి ఇవ్వాలని నిర్ణయించుకున్నారు. ఈ రోజు మనం చూస్తున్నాం, ఎవరైనా పేరెంట్స్ పిల్లలు వద్దు అంటే డస్ట్బిన్స్ దగ్గర, ప్లాట్ఫామ్స్ దగ్గర వదిలేస్తున్నారు. కానీ ఈ కపుల్ చాలా దూరదృష్టి కలవారు. అందుకే స్టీవ్ జాబ్స్ ని పాల్ అండ్ క్లారా అని బాగా చదువుకున్న వ్యక్తులకు దత్తక్కిచ్చారు. పాల్ అండ్ క్లారా శబ్దలీ గారికి మాట ఇచ్చిన విధంగానే స్టీవ్ జాబ్స్ ని చాలా చాలా బాగా చదివించారండి. ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎంతో మంది చదువు లేక తిండి లేక బతుకుతున్నారు. అడాప్షన్ తీసుకున్న వాళ్లకు మళ్ళీ పిల్లలుంటే వీళ్ళని సరిగ్గా చూసుకోరు. కానీ పాల్ అండ్ క్లారా వీళ్లకు భిన్నం. ఎంతో బాగా చూసుకున్నారు స్టీవ్ జాబ్స్ గారిని. నచ్చిన వస్తువులు కొనించి మంచి మంచి చదువులు చదివించడానికి ప్రయత్నించారు. చిన్నప్పటి నుంచి ప్రతిభావంతుడైన స్టీవ్ జాబ్స్ గారు ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎవరైనా బాగా ఇంటెలిజెంట్ గా ఉంటే కొంతమంది ఉంటారు, మార్కులు వస్తే చాలు, డిగ్రీ వస్తే చాలు, ఇంకేమీ అవసరం లేదని. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు వీళ్ళకంతా వ్యతిరేకమండి. తను ప్రతిభను గుర్తించుకున్నాడు. ఆయన మనసులో ఎన్నో సంఘర్షణలు, ఏదో చెయ్యాలి, ఇంకా సాధించాలి, ప్రపంచం కోసం ఏదైనా చెయ్యాలి అని తన మనసులో ఎప్పుడూ ఒకటి ఉండేది. అలానే చదివేవాడు. తన క్లాసులో ఉండేటప్పుడు ఆయన చదువు మీద కంటే ఏదో ఒకటి చెయ్యాలి అనే తపనే ఎక్కువగా ఉండేది. కాబట్టి ఆ చదువు అతని ప్రతిభకు సరిపోలేదని ఆయన భావించాడు. కాబట్టి 1972లో రీడ్ కాలేజ్ నుంచి డ్రాప్ అవుట్ అయ్యాడు స్టీవ్ జాబ్స్ గారు. ఈ రోజు మనం అంటుంటాం, స్టీవ్ జాబ్స్, బిల్ గేట్స్ వీళ్ళంతా డ్రాప్ అవుట్స్, కాబట్టి మేము కూడా కాలేజీకి వెళ్ళకపోతే ఇలాంటి యాపిల్, మైక్రోసాఫ్ట్ అనుకుంటామని. కాదండి, అలా అనుకునే వాళ్ళు ఇది వినండి. డ్రాప్ అవుట్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు ఇంటికి వెళ్ళలేదు. ఏదో ఒకటి సాధించాలి అనే తపన ఆయనను వెంటాడింది కదా. నవ్య భావాలకు నిలయమైనది ఆయన బ్రెయిన్. అక్కడ ఫీజు ఎక్కువైంది కాబట్టి వాళ్ళ పేరెంట్స్ కట్టలేకపోయాడు. ప్లస్ ఆయనకు అక్కడ చదువు నచ్చలేదు. ఆయన ప్రతిభకు సరిపోదని భావించాడు. కాబట్టి తన ప్రతిభకు తగినది ఏదో ఒకటి చేయాలనుకున్నారు కదా స్టీవ్ జాబ్స్ గారు. కాబట్టి తనలాగే తన ఫ్రెండ్స్ కొందరు ఉండేవాళ్ళండి. కాబట్టి ఆ ఫ్రెండ్స్ దగ్గర తీసుకున్నాడు. వాళ్ళతో కలిసి ఏదో ఒకటి చేయాలని భావించేవాడు. స్టీవ్ జాబ్స్ గారిలాగే సేమ్ ఆలోచనలు కలిగిన వాళ్ళు వాళ్ళ ఫ్రెండ్స్ కూడా ఉన్నారు. మనం అంటుంటాం కదా, ద బర్డ్స్ ఆఫ్ సేమ్ ఫెదర్ ఫ్లాక్ టుగెదర్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారి ఫ్రెండ్స్ కూడా ఇటువంటి ప్రతిభ కలిగిన వాళ్ళు, ఏదో చెయ్యాలనే తపన కలిగిన వాళ్ళు ఇంకా ఇద్దరున్నారండి. కాబట్టి వీళ్ళ ముగ్గురు కలిసి కార్ గ్యారేజ్ లో ఒక ల్యాబొరేటరీని ఏర్పరచుకున్నారు. నేల మీద పడుకునే వాళ్ళు, చెప్పాను కదా, కోక్ బాటిల్స్ అమ్మినప్పుడు వచ్చిన డబ్బులు చూసి ఆనందపడేవాళ్ళు. ఇటువంటి ఈ కష్టం చూసినప్పుడు ఒక వ్యక్తి అనుకున్నారు, ఇంత యూత్ కి, ఇంత ప్రతిభ కలిగిన వాళ్ళకి మనం ఏదో చేయాలి అని వాళ్ళ కోసం ఇన్వెస్ట్ చేశారు. రెట్టించిన ఇంట్రెస్ట్ తో ఇంకా ఎక్కువ కృషి చేశారు. స్టీవ్ జాబ్స్ గారు ఇంతే కాదండి, ఖాళీ సమయంలో ఇష్టమైన క్లాసులకు వెళ్లేవాడు. అదే కాలిగ్రఫీ ఏంటా అనుకుంటున్నారా? అదేనండి, అందంగా అక్షరాలను రాయడం. సాఫ్ట్వేర్ ఇంజనీర్ అండ్ ఇంజనీర్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు అందమైన అక్షరాలు నేర్చుకుని ఏం చేస్తారు అనుకుంటున్నారా? కానీ కాలిగ్రఫీ నేర్చుకున్న తర్వాత స్టీవ్ జాబ్స్ గారు ఎప్పుడూ అనుకోలేదు, ఎందుకు ఆ క్లాస్కి వెళ్ళాను, అనవసరంగా డబ్బులు వేస్ట్ చేశా, అనవసరంగా టైం వేస్ట్ చేసుకున్నా అనుకోలేదండి. కాలిగ్రఫీ అంటే అందమైన అక్షరాలు రాయడం. లేటర్ ఆన్ స్టీవ్ జాబ్స్ గారు కొన్ని పరికరాలను కనుక్కున్నారు కదా,
ఆ పరికరాల్లో ఫాంట్ ఫేసెస్ అని ఉన్నాయి, అంటే డిఫరెంట్ టైప్స్ ఆఫ్ లెటర్స్ ఉంటాయి. ఆయన చెప్తుంటారు, ఆ రోజు నేను కాలిగ్రఫీ క్లాసులకు వెళ్ళకపోయింటే ఈ రోజు ఈ అందమైన అక్షరాలు ఈ పరికరాల్లో ఉండేవి కాదు అని. దీన్ని బట్టి ఏం అర్థమవుతుందండి, జీవితంలో మనం ఏం చేసినా అది ఒక మంచి రీజన్ కోసమే. దేనికి ఎప్పుడు రిగ్రెట్స్ ఉండవు. మీరు తెలివిని సంపాదించుకున్నా, ఏమైనా విజ్డమ్ ని సంపాదించుకున్నా అవి మనకు ఫ్యూచర్ లో ఎప్పుడో ఒకప్పుడు యూజ్ అవుతాయి. కాబట్టి అందుకని మీరేమి టైం వేస్ట్ చేయడం, తాగడం, తిరగడం ఇలాంటివి కాదు. ఇలాంటి మంచి విషయాలను నేర్చుకోండి. ఇవి ఏదో ఒక పాయింట్ ఆఫ్ టైంలో మీ జీవితంలో యూజ్ అవుతాయి. ఇటువంటి చిన్న కార్ గ్యారేజ్ నుంచి బయటకు వచ్చిందే యాపిల్ కంప్యూటర్. మొదట్లో ఎప్పుడైనా తప్పులు సహజమే కదండి. ఈ యాపిల్ కంప్యూటర్లో కూడా కొన్ని తప్పులుండేవి. హరే రామ్ హరే కృష్ణ అని హిప్పీ కల్చర్ ఉర్రూతలూగిపోతుందండి. అలాంటి సమయంలో స్టీవ్ జాబ్స్ గారు అనుకున్నారు మనం కూడా ఏదో ఒకటి చెయ్యాలి అని. కానీ ఆయన వెళ్ళి అలా చేయలేదు. మంచి ఆహారం దొరుకుతుందని వారానికి ఒక్కసారి కిలోమీటర్లు మేర నడిచి లార్డ్ కృష్ణ టెంపుల్కి వెళ్ళి తినేవాళ్ళు. దీన్ని బట్టి అర్థమవుతుంది ఆయన రిలీజియస్ గా కూడా ఒకచోటే డివియేట్ అవ్వలేదు. ప్రతి ఒక్కరిని గౌరవించడం స్టీవ్ జాబ్స్ గారి అద్భుత లక్షణం. అదే అంటారు కదండి, సింప్లిసిటీ ఇస్ ద నేచర్ ఆఫ్ గ్రేట్ సోల్స్ అని. ఇది నేను మొన్న ఎక్కడో ఎవరో స్టేటస్ అప్డేట్ చేస్తే అనుకున్నాను. అప్పుడు నాకు మొట్టమొదటిగా గుర్తొచ్చింది స్టీవ్ జాబ్స్ గారే. సైన్స్ పట్ల ఆసక్తి, అభిమానం, ఏదో చెయ్యాలని తపన, ఇవన్నీ ఒక్క రోజులో రాలేదండి. ప్రతి ఒక్కరి జీవితంలో ప్రతి ఒక్కరూ విజయం సాధించాలనుకునే వాళ్ళలో ఒక ఇన్స్పిరేషన్ అంటూ ఎక్కడి నుంచో వస్తుంది. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారికి కూడా ఒక ఇన్స్పిరేషన్, ఒకటి చూసి ప్రభావితుడయ్యాడు. ఏంటా అని ఆలోచిస్తున్నారా? అదేనండి, స్టీవ్ జాబ్స్ గారు చదువుకునేటప్పుడు ఒక శీర్షిక ఉండేది, ద లాస్ట్ హోల్ ఎర్త్ క్యాటలాగ్ అని. ఆ శీర్షికను ఎప్పుడూ చదివేవాళ్ళు స్టీవ్ జాబ్స్. మనలాగా ఆ బుక్ ఈ బుక్ అనవసరమైనవి కాకుండా చాలా సెలెక్టెడ్ గా మంచి పుస్తకాలు చదివేవాడు. అదే అంటారు కదా, బుక్స్ ఆర్ ఆర్ బెస్ట్ ఫ్రెండ్స్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారు కూడా దీన్ని మంచి స్నేహితుడిగా చేసుకున్నాడు. దాంట్లో ఉన్న విషయాలను తనలోకి తీసుకున్నాడు. ఒకనొకప్పుడు ఆ బుక్ ఆగిపోయిందండి. అప్పుడు బుక్ వెనక తిప్పి చూశాడు. దాన్ని చూసి చాలా మెస్మరైజ్ అయ్యారు స్టీవ్ జాబ్స్ గారు. అక్కడ ఉన్నది ఒక రోడ్డు బొమ్మ. దాన్ని చూసి ఆయన ఎంతగా ఆలోచించారంటే అప్పుడు అనుకున్నాడు, ఆకలితో ఉండండి, మూర్ఖంగా ఉండండి, కానీ మీ పట్టుదలను విడవకండి. అదేనండి ఇప్పుడు మనం కవర్ పేజెస్ పెట్టుకుంటాం కదా, స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్. అది స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్ అంటే అలా ఉండడం కాదు, రెట్టెంతించిన బలంతో పట్టుదలతో ముందుకు సాగాలి అని దాని అర్థం. స్టీవ్ జాబ్స్ గారు ఒకసారి ఇండియాకు వచ్చారు. ఇండియా అంటే ఎంత కల్చరల్ గా, ఎంత సైంటిఫిక్ గా ఎంతో ముందుకు ఉంటుందని స్టీవ్ జాబ్స్ గారు భావించారు. ఇక్కడికి వచ్చిన తర్వాత పువర్ పీపుల్ ని చూశాడు. పావర్టీని చూసి చలించిపోయారు స్టీవ్ జాబ్స్. ఇంత హై ఎక్స్పెక్టేషన్స్ ఉన్న ఇండియాలో ఇలా ఉండడం ఏంటి అని చాలా బాధపడ్డాడు. మనసులో ఏదో తపన, సాంకేతిక విజ్ఞానంతో ఇండియాని ఇంకొంచెం పెద్దగా చేయాలి అని అనుకున్నాడు. ఎవ్రీ డ్రాప్ ఆఫ్ ఓషన్ స్టార్ట్స్ విత్ అ సింగిల్ డ్రాప్ అన్నారు మదర్ తెరెసా గారు. ఇదే ఈయన జీవితంలో కూడా ఉంది. ప్రపంచాన్ని మొత్తం మార్చలేనేమో, కానీ నా అంత కృషి నేను చేయాలి అనుకున్నారు. ఇలా మనలో ఎంతమంది అనుకుంటున్నామండి? కానీ స్టీవ్ జాబ్స్ గారు అలా అనుకున్నారు. అతనిలో అద్భుత శక్తి జ్వలించింది. దీనికి కారణమే ఆయనను యాపిల్ సీఈఓగా చేసింది. కొన్ని కారణాల వల్ల యాపిల్లో ఉన్న తన ఫ్రెండ్స్ తో కొన్ని కారణాల వల్ల ఆయన బయటకు వచ్చేయాల్సి వచ్చింది. కానీ తను పెంచి పోషించిన యాపిల్ కంపెనీయే అతని బయటికి తరిమేయడంతో స్టీవ్ జాబ్స్ గారు చాలా కుంగిపోయారు. కానీ ఆయన ఎప్పుడు బాధపడలేదు. ఆయనను మాత్రమే తొలగించింది యాపిల్, ఆయన తెలివిని, పట్టుదలను కాదు. అవే ఆయన బలం, అవే ఆయన సంపద. మార్కెటింగ్ లో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు, ఆలోచించడంలో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు తన ప్రతిభకు మెరుగులు దిద్దారు. యాపిల్ ని ఇంకొక సంచలనం చేయడానికి ప్రయత్నించారు. బయటికి వచ్చాడు. నెక్స్ట్ కంప్యూటర్ కనుక్కున్నారు. ఇంతతో ఆగలేదండి స్టీవ్ జాబ్స్ గారు. అతని ఫ్రెండ్స్ జాన్ కాలే అనే అతను పెప్సీలో పనిచేసేవాళ్ళు. ఇతన్ని ఎలాగైనా తనలోకి తీసుకొని రావాలి అని అనుకున్న స్టీవ్ జాబ్స్ గారు రెచ్చగొట్టారు. చక్కెర నీళ్ళే అమ్ముతూ బతుకుతావా, ప్రపంచాన్ని ఏమైనా మారుస్తావా అని. అంతే, రెచ్చిపోయిన ఆలోచనతో జాన్ స్కాల్ స్టీవ్ జాబ్స్ తో చేతులు కలిపారు. 1980లో బయటకు వచ్చిన స్టీవ్ జాబ్స్ గారు గ్రాఫిక్స్ అని సరికొత్త ప్రపంచం పిక్సార్ ని కనుక్కున్నారు. ఇక్కడేనండి కార్టూన్స్, అందరికీ ఎంతో ఇష్టమైన కార్టూన్స్ ని కనుక్కున్నారు. టాయ్ స్టోరీ అనే ఫిలిం ని తీశారు. టాయ్ స్టోరీకి ఎన్నో ఆస్కార్ అవార్డులే వచ్చాయి. ఇంతే కాదండి, సంగీతం, చిత్రకళను నవీన యంత్రంలో ఉంచిన అభినవ బ్రహ్మగా మనం స్టీవ్ జాబ్స్ గారిని కొనియాడుతున్నాం. అవరోధాలను అధిరోహించి ఓటమిని తరిమి కొట్టాడు స్టీవ్ జాబ్స్ గారు. అంతా సజావుగా సాగిపోతుంది అన్న స్టీవ్ జాబ్స్ గారి జీవితంలో
ఒకానొక భయంకరమైన సంఘటన తెలుసుకున్నారు. అదే ఆయనకు ప్యాంక్రియాటిక్ క్యాన్సర్ ఉందని. ఈ కాలంలో మనం చిన్న జ్వరం వస్తేనే చాలా బాధపడిపోయి ఇంకా ఏమి చెయ్యలేము అనుకుంటున్నాం. అదే క్యాన్సర్ వస్తే మన జీవితం అయిపోయింది అని బాధపడిపోతుంటాం. దీనితోనే చావు తొందరగా వస్తుంది. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు బాధపడలేదు. ఇవన్నీ లైఫ్ లో సహజం అనుకున్నారు. కాబట్టి దాన్ని క్యూర్ చేయడానికి లివర్ ని సర్జరీ చేయించుకున్నారు. లేట్ ఆన్ ఆయనకు తెలిసి ఆయన హెల్త్ క్షీణించిపోతుందని. కాబట్టి తను వాలంటరీగా యాపిల్ కంపెనీ నుంచి బయటకు వచ్చేశారు. ఆయన బయటకు వచ్చారు ఊరికే కాదు, తన సంపదను అదే తన తెలివితేటలను ప్రపంచానికి వదిలేసి. విన్నారు కదండి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి. అవరోధాలను అధిరోహించిన స్టీవ్ జాబ్స్ గారు ప్రతి ఒక్కరికి రోల్ మోడల్. ఇటువంటి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి మనం ఎంతో నేర్చుకోవాలి. ఈయనలా కాకపోయినా ఈయనలో ఉన్న కొన్ని విషయాలను మనం తెలుసుకొని మంచి పొజిషన్లోకి రావాలి. కాబట్టి స్టీవ్ జాబ్స్ ఈజ్ ఆర్ హీరో, హీస్ ద లెజెండ్. ఇలాంటి స్టీవ్ జాబ్స్ గారిని ఎన్నో అవార్డులు వరించాయి. అత్యంత ప్రతిభావంతుడిగా ప్రపంచం గుర్తించింది. మనము గుర్తించాం కదండి. సో ఇప్పటి నుంచి టైం వేస్ట్ చేయకుండా టైమ్ ఇస్ ప్రెషియస్ అని నేర్చుకొని మనం కూడా విజయానికి మెట్లేద్దాం, విజయ బాటలో పయనిద్దాం. ఇలాంటి ఎంతో మంది గొప్ప వ్యక్తుల గురించి తెలుసుకోవడానికి, మన జీవితాలను మార్చుకోవడానికి వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8. నేను మీ సృజన. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. हेलो फ्रेंड्स, यू आर लिसनिंग टू VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी और मैं हूँ आपकी होस्ट श्राव्या। अच्छा ठीक है यार, बहुत हो गया इंग्लिश और हिंदी। चलो आई स्टार्ट इन जर्मन. हेलो फ्रेंडे. Dies ist VIT Community Radio 90.8 FM und ihre Zohyorte Learning German. Ich bin हिमांशु मंघानी und ich bin श्राव्या. ओके, तो हमने जो पहले हिंदी और इंग्लिश का मिक्सचर बोला था तो हमने उसको जर्मन में बोला. हमने बोला कि Dies ist VIT Community Radio 90.8 FM, मतलब That means this is VIT Community Radio 90.8 FM. और फिर बाद में हमने बोला Here is Zohyor Learning German. So Zohyoren मतलब to listen. So, you are listening to VIT Learning German show. और ich bin हिमांशु मंघानी मतलब मैं हूँ हिमांशु मंघानी. Und ich bin श्राव्या मतलब and this is श्राव्या. ओके, तो देखिए अब धीरे धीरे हमने इंट्रोडक्शन तो तुम्हें बता ही दिया है. तो आज सबसे पहले हम क्या पढ़ने वाले हैं? सबसे पहले मुझे तो सुबह सुबह ये याद आ गया कि हम होंगे कामयाब. क्यों, ऐसा क्यों? ऐसे ही मतलब विल पावर बढ़ गया बहुत. तो तब मुझे याद आया कि भाई हमने तो अपने लिसनर्स को विल, शैल और ऐसे मॉडल वर्ब्स के बारे में तो बताया ही नहीं. तो ठीक है, आज सोचा हम आज मॉडल वर्ब्स कवर अप कर लेते हैं, यानी कि विल, शैल, लाइक, वुड, माइट, मे एंड ऑल. ओके, तो इसको बोलते हैं मॉडल वर्ब्स. चलो ठीक है, अब धीरे धीरे हम इतना आगे बढ़ चुके हैं तो अब ये इस मॉड पे आ गए हैं कि हम आज ये पढ़ेंगे. तो सबसे पहले रिवीजन करा देते हैं कि लास्ट 2 क्लासेस में हमने क्या किया. हाँ. हमने कुछ 10 रूट वर्ड्स पढ़े थे. तो वो कौन से थे श्राव्या? 10 रूट वर्ड्स. रूट वर्ड्स जैसे कि मतलब पॉजिटिव प्रोनाउन. अरे हाँ, मेरा का माइन. भूल गए. तो फॉर हम मेरा का बोलेंगे माइन, तुम्हारा, यानी कि जब हम एक बंदे को स्पेसिफाई कर रहे हैं तब हम बोलेंगे दाइन, पर जब हम बहुत सारे लोगों को स्पेसिफाई कर रहे हैं हम यूज करेंगे यूर. ओह कूल. तो इसको ऐसे बोल सकते हैं, आई के लिए बोलेंगे माइन और आर के लिए बोलेंगे उनसेर और यू के बोलेंगे यू के लिए बोलेंगे दाइन और यू ऑल के लिए बोलेंगे यूर. हाँ. और फिर बाद में ही और इट के लिए साइन और फिर जी के लिए बोलेंगे ईयर. सारे जी के लिए मतलब फॉर्मल, इनफॉर्मल, जो कुछ भी हो हम ईयर ही यूज करेंगे. क्योंकि जी लड़कियों के लिए भी बोलते हैं, रिस्पेक्ट के लिए भी बोलते हैं और दे ऑल के लिए भी बोलते हैं, यानी थर्ड पर्सन प्लूरल के लिए भी बोलते हैं. जी हाँ.
और फिर- कल हमने आर्टिकल्स भी किए थे, डेफिनेट और इनडेफिनेट आर्टिकल्स के लिए हम कौन सा प्रोनाउन यूज करते हैं। तो द के लिए देर दी दास, मस्कुलिन, फेमिनिन और न्यूट्रल के ऑर्डर था। और फिर ए और एन को बोलेंगे आइन। आइन में ही हम मास्कुलिन और न्यूट्रल के लिए यूज करेंगे आइन, और फेमिनिन और प्लूरल के लिए यूज करेंगे आइना। ठीक है, तो बेसिकली 10 वर्ड्स हो गए। आई के साथ माइन, यू ऑल के साथ योर, और यू सिर्फ सिंगुलर है उसके लिए डाइन, आर के लिए उनसे, ही और इट के लिए सीन, और जाय के लिए सीन नहीं साइन हिमांशु, ओके साइन। तुम्हारा ये आई और ई का चक्कर कब चलेगा मुझे नहीं पता। अब पता नहीं, कभी तो सही होगा ही होगा। देखते देखते सही करा देती हूँ, मैं ही सही कराऊंगी तुम्हें। जरूर। और जी के लिए बोलेंगे आयर। हाँ ठीक है, चलो बहुत बढ़िया। तो अब मॉडल वर्ब से बोलते, सबसे पहले बताओ कि वोलन का मतलब क्या होगा। वोलन मतलब विल। तो अच्छा ठीक है, मैं अभी आपको याद होगा कि हमने पिछले थोड़े बहुत क्लासेस के पहले हमने आपको ये बताया कि हम डिफरेंट काइंड्स ऑफ वर्ब्स यूज करते हैं और उसमें डिफरेंट केसेस होते हैं, यानी फर्स्ट पर्सन सिंगुलर, फर्स्ट पर्सन प्लूरल, ऐसे। तो वापस से हम विल यानी कि वोलन एज इन जर्मन हम ऐसे ही करेंगे। तो अभी मैं इश के लिए बोलूंगी विल, डू के लिए बोलूंगी विल्स्ट, यानी कि विल में एस टी डालो, एर जी और एस उसमें भी बोलूंगी विल। वियर के लिए बोलूंगी वॉलन, यू रूट वर्ड को कोई छेड़खानी नहीं करेंगे, याद रख लेना भाइयों। और ईयर के लिए बोलेंगे वॉल्ट, और फिर जी के लिए बोलेंगे विल। ओके, तो मतलब कुछ इसको ऐसे ही याद करें ना, क्योंकि ये ऑर्डर तो हमेशा सेम ही रहने वाला है। हाँ। क्यों ना इनको याद ही कर लें, क्योंकि इसमें थोड़ा सा चेंज है। क्योंकि हमने बोला था कि जो थर्ड पर्सन सिंगुलर है ही, शी और इट, उसमें टी लगता है, हाँ। ये हटा के, बट इस केस में नहीं है। तो ये वोलन वाला जो वर्ड है, ये मॉडल वर्ब्स को हम आपको एक पैरोडी की तरह याद करा देंगे, क्योंकि आपको ऐसे सोचना नहीं होगा कि फर्स्ट पर्सन सिंगुलर है या सेकंड पर्सन सिंगुलर। अगर आपको अपने आप ये शब्द एक जुगलबंदी में याद हैं, रटे हुए हैं, तो आप आगे चल के भी इन्वेंट कर सकते हैं, कुछ डिस्कवर कर सकते हैं किसी सेंटेंस में, और कुछ समझ सकते हैं उस सेंटेंस के थ्रू। हाँ, और लिसनर्स में आपको ये भी बता दूं, हमने आपको पहले जब हम आपको वर्ब सिखा रहे थे, हमने आपको ये बोला कि अगर मैं लूंगी गेहन यानी टू गो, तो उसमें से मैं ईएन हटा दूंगी और मेरा गे बन जाएगा मेरा मॉडल, मतलब मेरा रूट वर्ड। सही एकदम। पर यहाँ पे ऐसा नहीं है, मैं यहाँ पे मेरा विल का मतलब है वॉलन, बट मैं वॉल यूज नहीं कर रही हूँ यहाँ पे, मैं विल ही यूज कर रही हूँ यहाँ पे। तो इसलिए इसका मतलब ये हुआ, इन शब्दों को याद ही कर लीजिए, क्योंकि ये बहुत ज्यादा यूज होते हैं, और इसलिए आप यार हमें कामयाब होना है तो हाँ, हमें ये शब्द सीखने पड़ेंगे। हाँ जरूर, क्यों नहीं सीखेंगे। तो चलिए आज हम विल को भी सबसे पहले स्टार्ट करते हैं। विल को वांट विल या वांट, इन दोनों के लिए आप बोल सकते हैं वोलन, रूट वर्ड। इश के साथ लगेगा विल, डू के साथ लगेगा विल्स्ट, ईयर एस जी के साथ लगेगा विल, और वेयर जी जाय के साथ लगेगा वोलन, और आयर के साथ लगेगा वोल्ट। तो उस केस में आप आयर के साथ लगेगा यहाँ पे, चलिए ठीक है, वोल्ट। और तो इस केस में यूं भी देख सकते हैं कि दो चीज़ें अलग है, बाकी वही रूल फॉलो कर रहा है। डू के लिए हम एस टी लगाते हैं तो वो विल्स्ट है ही, और थर्ड पर्सन प्लूरल के लिए जाय होता है, तो इस केस में भी कोई छेड़खानी नहीं है, और ना ही फर्स्ट पर्सन प्लूरल के लिए। और रही बात आयर यू ऑल के लिए, तो टी लगता है, तो इसमें भी टी लगा है। तो दो केस बिल्कुल अलग हैं जो रूल को फॉलो नहीं कर रहे, जैसे कि इश का वोल नहीं है, इश का विल ही है, और एयर एस जी का भी विल ही है। हाँ, यहाँ पे बस चेंज हुआ है इश में और एर जी एस में, बाकी सब में जो हम नॉर्मल कंडीशंस लेते हैं वही है। तो देखिए एक ये चीज भी ऑब्जर्व करी है कि अगर आप इश, एयर, एस और जी के लिए बोलेंगे, तो ये जो 6 मॉडल वर्ब्स हम पढ़ने वाले हैं उन सब में कोई चेंज नहीं होता, चारों के लिए एक ही है। जैसे कि वोलन के लिए विल है, तो इश विल, एर विल, एस विल, जी विल। और यही अगर आप कोनन बोलेंगे तो उसका कान है, तो इश कान, एर कान, जी कान, एस कान। ठीक है, कॉनन को तो बगल में रखो, अभी पहले विल का तो क्लैरिफाई कर दो। बट ये प्रिंसिपल अच्छा है काफी, कि मतलब आप उसी ऑर्डर में तो याद कर सकते हैं जो आपके रूल है, पर मेन बेसिकली याद ये रखिए कि आई यानी कि जो फर्स्ट पर्सन सिंगुलर है और जो थर्ड पर्सन सिंगुलर है उनके लिए एक ही यूज होगा। कहने का मतलब, एक बात बोलूं, तुम इतना ग्रामर ना तुम जितना रटोगे उतना ही मुश्किल हो जाएगा, तुम जितना प्रैक्टिस करोगे एग्जाम्पल्स लेके उतना ही तुम्हारे लिए आसान हो जाएगा। हाँ, बट ये एक बचपन में तुमने तो याद नहीं किया कि हम ए एप्पल बोलेंगे या एन एप्पल बोलेंगे, वो बस तुम सीखते रहे, मतलब
हर रोज तुम दोस्तों से बात करते रहे, तो तुम्हें आया, तो वापस हम अपने जीपी, वो क्या था, तुमने क्या बोला था लास्ट क्लास में, हमारा सिग्नेचर, अच्छा हमारे सिग्नेचर, शो का सिग्नेचर, जीवीपी, ग्रामर, वोकैबुलरी वोकैबुलरी एंड प्रैक्टिस। प्रैक्टिस। तो जीवीपी फॉलो करते रहिए और सीखते रहिए। हाँ, बट जिससे जो पर अपन ने वॉवल्स जो पढ़े रहे थे, क्योंकि हमको पता था ए ई आई ओ यू, तो उस बेस पे अपन सब लगा देते थे। हाँ, तो अब हमें इस केस basics में भी, मालूम है। हाँ, तो इस केस में भी ये बेसिक हो सकता है कि जो इश और एयर जी एस है, तो उसके लिए कोई चेंजेस, मतलब चारों के लिए एक ही वर्ड है, कोई मतलब चेंज नहीं है। तो इसलिए आपका थोड़ा मतलब याद करने का लोड कम हो जाएगा। आप मतलब देख सकते हैं कि अगर आपको इश पता है विल, तो इसका मतलब आपको एयर जी और एस का भी मतलब पता ही है कि उसके लिए क्या यूज करेंगे, विल ही यूज करेंगे। तो सबसे पहले चलिए इन दोनों केसेस को ही हम कवर करते हैं। अब सबसे पहले 6 वर्ब्स पढ़ा देते हैं और उसके बाद इश, एयर, जी के लिए क्या बोलेंगे वो बता देंगे। फिर उसके बाद हम दूसरे केसेस पे आएंगे। ठीक है? तो हमने वोलन का बता दिया कि इश, एयर, एस और जी, यानी कि फर्स्ट पर्सन सिंगुलर और थर्ड पर्सन सिंगुलर के लिए विल लगेगा। तो अब सेकंड वर्ड करते हैं कोनन। कोनन का मतलब बताओ। कोनन का मतलब होता है कैन, आई कैन। सो उसके लिए हम इश, एर, जी, एस के लिए यूज करेंगे कान, KANN, राइट, कान। ओके। और मे और अलाउ को बोलेंगे डुरफन, ड्यूरफन। और उस केस में इश के लिए और एयर, हाँ, और म्योखन का मतलब है वुड लाइक टू। सो उसके लिए हम इश और एरजीएस के लिए यूज करेंगे म्योखे, मॉकटे, 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 मॉकटे यूज करेंगे। और एक और है, कौन सा है जिसको हम बोलते हैं लाइक टू? लाइक टू, हाँ, मॉगन। नहीं, यहाँ पे सब यूजुअली कंफ्यूज हो जाते हैं। मॉगन का मतलब है लाइक, और जब हम बोलते हैं मॉकटेन, उसका मतलब है लाइक टू। मॉगन मतलब MOGEN। सो उसके लिए हम यूज करेंगे लाइक। अगर मैं बोलूंगी आई लाइक द बुक, सो मैं बोलूंगी इश माग दास बुक। और अगर मैं बोलूंगी वुड यू लाइक टू हैव समथिंग, सो वहां पे वुड यू लाइक टू, उस केस में मैं यूज करूंगी म्योकटन। हाँ, तो अब वापस से मैं आपको एक और बार मॉडल वर्ब्स रिवाइज करा देती हूँ। तो ठीक है, हमने अब तक क्या सीखा था, मैं आपको ये बोलूंगी कि इश, एर, जी, एस के लिए हम कौन से वर्ब्स यूज करेंगे। तो वॉलन मतलब विल, उसके लिए हम यूज करेंगे विल। कैन के लिए हम यूज करेंगे कान, जिसका रूट वर्ड है कॉनन। और डुरफन मतलब कि मे और अलाउ, और सोलन मतलब शुड, मूसन मतलब मस्ट, मॉकटन मतलब वुड लाइक टू, और मागन मतलब लाइक टू। तो ठीक है, सबसे पहले 7 वर्ड्स के मीनिंग याद करा देते हैं। तो मैं तुमसे बोलूंगा, तुम उसका इंग्लिश बताना कि क्या बोलते हैं। ठीक है श्राव्या, तैयार हो? 3, 2, 1, 0। वूलन, वॉलन, वॉलन मतलब विल। और कॉनन, कॉनन मतलब कैन। सोलन मतलब शुड। मॉकटन मतलब वुड लाइक टू। मूसन मतलब मस्ट। और डुरफन मतलब मे। मागन लाइक, लाइक टू। ओके, कूल। इट्स नॉट मागन, इट्स मॉगन। ओके, तो अब ऐसे कर सकते हैं। वोलन के लिए क्या है जो हमने केसेस पढ़े हैं, विल। सोलन के लिए सोल, मूसन के लिए मूस, मॉकटन के लिए मॉकटे, हाँ, और डॉर्फन के लिए डार्फ, और कोनन के लिए कान, कान। ठीक है, कॉनन के लिए कान और सोलन के लिए शुड, सोल। और रही बात अब इस केस में डू पे आ जाते हैं, जो कि सेकंड पर्सन सिंगुलर है। तो उस केस में रूल वही लगेगा, EN हटा के ST लगाना है। बट एक जगह डिफरेंट है, जो कि है मोशन वाला केस, उसमें मुस्ट बोलेंगे, मूसन नहीं बोलेंगे। मुस्ट। तो एक ही इसका एक्सेप्शन है, बाकी वही रूल है जो हमने आपको पहले बता चुके हैं कि EN हटाकर ST लगाना है। तो वोलन का हो जाएगा वोल्स्ट, कोनन का हो जाएगा कोन्स्ट, सोलन का हो जाएगा सोल्स्ट, और डुरफन का हो जाएगा डार्फ्स्ट। और फिर रही बात मॉकटन की, तो उस केस में हो जाएगा मॉकटेस्ट। और मूसन के लिए हो जाएगा मूस्ट। ओके, कोई इसमें एक्सेप्शन नहीं है, मैं शायद गलत बोल गया। नहीं है, क्योंकि यहाँ पे तुम ST लगाओ, मूस में ऑलरेडी डबल S है, तो तुम तीसरा S तो लगाओगे नहीं, तो इसलिए वो बनेगा मूस्ट। ओके, तो काम अपना आसान हो गया। आपने 3 केसेस पकड़ लिए सिंगुलर वाले, जिसमें फर्स्ट पर्सन सिंगुलर और थर्ड पर्सन सिंगुलर के लिए एक ही शब्द यूज करना है, जो कि रूल से थोड़ा सा अलग है। और रही बात सेकंड पर्सन सिंगुलर की, मतलब डू की, तो उस केस में हमें ST ऐड कर दो। वही हमारा पुराना रूल। फर्स्ट पर्सन के लिए जो हमने वर्ड यूज किया, उसके लिए ST ऐड कर दो, सिंपल। ठीक है, और अब थर्ड केस आ जाते हैं, जो कि है हमारा थर्ड पर्सन प्लूरल और फर्स्ट पर्सन प्लूरल। जिस केस में हमने बोला था रिस्पेक्ट करते हैं, तो इसके लिए कैपिटल S लगा देंगे जी में।
और अगर थर्ड पर्सन प्लूरल की बात करें तो जी है नॉर्मल, मतलब दे ऑल, और यूं बोलेंगे वेर मतलब आर, फर्स्ट पर्सन प्लूरल के लिए। तो इस केस में भी कोई टेंशन नहीं, कोई भी दिक्कत नहीं होगी। तुमने जो पहले के रूल्स पढ़ रखे हैं वही पता होने चाहिए, तो इसमें भी कोई चेंज नहीं है, और बस तुम्हें रूट वर्ड पता होना चाहिए क्या है। तो ठीक है, तो सबसे पहले रूट वर्ड भी बताओ श्राव्या, और उसको क्या बोलेंगे वो भी बताओ श्राव्या, ठीक है? याद रखिए दोस्तों, अभी हम विर और जी को पकड़े बैठे हैं और उसके लिए कोई भी रूट वर्ड में चेंज नहीं है। तो आपके पास एक अच्छा मौका है कि आप रूट वर्ड के मीनिंग्स भी जान सकें, क्योंकि अब जो यूज कर रहे हैं हम रूट वर्ड्स वो एज इट इज वाले रूट वर्ड्स हैं, कोई चेंज नहीं है, क्योंकि ग्रामर कहती है जब एकता है तो कोई चेंज नहीं है, कोई भी तुम्हें बदल नहीं सकता। एकता एंड ऑल, ओके फाइन। तो ठीक है, चलो शुरू करते हैं। अभी मैं शुरू से करती हूँ वॉलन। वॉलन मतलब विल या वांट। सो मैं इश और एस दी एस के लिए यूज करूंगी विल, डू के लिए यूज करूंगी विल्स, विर जी जी यानी कि सारे प्लूरल्स, आर एंड दे ऑल उनके लिए यूज कर, ईयर यानी कि यू ऑल उसके लिए मैं यूज करूंगी वॉल। श्राव्या ये बाद में करेंगे, अभी सिर्फ उस वाले केस को पकड़ो, विर जी और जाए वाले केस को, क्योंकि तुम्हें सिर्फ रूट वर्ड बताना और उसके मीनिंग बताना है। चलो ठीक है श्राव्या, तुम रहने दो, मैं ही स्टार्ट कर लेता हूँ, ठीक है? तो विर जी जी, विर मतलब वी, जी मतलब दे, और जी यानी कि एस जिसमें छोटा है मतलब यू विथ रिस्पेक्ट। अगर मुझे बोलना हो वी विल, यू विल और दे विल, तो मैं बोलूँगा विर वोलन, जी वोलन, जी वोलन। कॉनन के लिए बोलूँगा विर जी जी कोनन, और डुरफन के लिए बोलूँगा जिसका मतलब है मी और अलाउ। कहने का मतलब अगर मैं बोलना चाहूँ वी मे अलाउ तो विर डुरफन। अगर मैं बोलूँ शी मे अलाउ तो मैं बोलूँगा जी डुरफन, मतलब स्मॉल एस आई और ई, जी डुरफन। अगर मैं बोलना चाहूँ दे मे अलाउ तो उसके लिए बोलूँगा जी डुरफन। फ़र्क सिर्फ इतना सा है कि जो छोटा जी था, कहने का मतलब जिसमें छोटा एस था, जिसके लिए हमने बोला था शी, अगर उस छोटे एस में बड़ा एस कर दो यानी कि जी, तो वो हो जाएगा यू विथ रिस्पेक्ट, यानी अगर रिस्पेक्ट देना हो। वेरी सिंपल। चौथा वर्ड सोलन। जोलन मतलब शुड। अगर मुझे बोलना हो वी शुड तो मैं बोलूँगा विर जोलन। अगर मुझे बोलना हो शी शुड तो मैं बोलूँगा जी जोलन। ठीक है, बहुत इजी है। जो वर्ड था वो रूट वर्ड बिल्कुल चेंज नहीं हुआ, जैसा कि मैं हमेशा बोलता आया हूँ कि एकता में रहो, तो इसलिए कोई चेंज नहीं है। अब आगे बढ़ते हैं। मूसन। श्राव्य, तुमने बताया था कि म्यूजन का मतलब होता है मस्ट, तो उस केस में अगर अपन बोलना चाहें वी मस्ट तो अपन बोलेंगे विर मूजन। अगर बोलना चाहें शी मस्ट तो क्या बोलेंगे? अरे भाई बहुत सिंपल है, मतलब जी मूजन। अब आगे बढ़ते हैं। मॉकटन मतलब वुड लाइक टू। अगर बोलें हम वी वुड लाइक टू तो क्या बोलेंगे? हम बोलेंगे विर मॉकटन। अगर हम बोलना चाहें शी वुड लाइक टू तो वो भी बहुत इजी है, सिंपल से बोल दो जी मॉकटन। तो अब तुम अच्छी तरह से समझ गई होगी श्राव्या, और मुझे लगता है हमारे लिसनर्स भी अच्छी तरह से समझ गए होंगे कि अगर विर जी जी वाला केस है, जो कि हम बोलते हैं एकता वाला, रिस्पेक्ट वाला, तो उसमें कोई भी छेड़खानी नहीं है, रूट वर्ड ऐसा का ऐसा ही रहेगा। तो अब मैं वापस से एक क्विक रिकैप दे देता हूँ जो हमारे लिसनर्स के लिए बहुत 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 ही अच्छा होगा। कुछ भी मैं गैप नहीं दूंगा, सीधा वर्ड बोलूँगा, उसका मीनिंग बोलूँगा और कॉन्जुगेशन बता दूंगा। ठीक है, तो स्टार्ट करते हैं। 3, 2, 1 स्टार्ट। वोलन मीन्स विल या वांट। इश विल, डू विल्स्ट, एयर एस जी विल, विर जी जी वोलन, इहर वोल्ट। सेकेंड वर्ड कोनन। कोनन मीन्स कैन। इश कान, डू कांस्ट, एयर एस जी कान, विर जी जी कोनन, इह कोंट। अब आगे चलते हैं। थर्ड वर्ड डुरफन, विच मीन्स मे और अलाउ। इश डाफ, डू डाफ्स्ट, एयर एस जी डाफ, विर जी जी डुरफन, इह डुर्फ्ट। अब हम आगे बढ़ते हैं हमारे चौथे शब्द पर, यानी कि फोर्थ वर्ड, जो कि है जोलन। जोलन मीन्स शुड। सो इश जोल, डू जोल्स्ट,
as the zol, wir zollen, ihr zolt. Wonderful. Fifth word जो कि है musen. Musen का मतलब must. I must, ich muss. You must, du musst. He, she और it must, इसको बोलेंगे sie, es muss. We must या फिर she must, उसको बोलेंगे wir sie müssen. You must, उसको बोलेंगे ihr müsst. अब आखिरी वर्ड जो कि बहुत सिंपल है, mochten, would like to, तो इसका कॉन्जुगेशन है ich mochte, du mochtest, es sie mochte, wir sie mochten, mochtet. तो आशा है कि आपको अब सब समझ आ गया होगा और श्राव्या तुमको भी अच्छी तरह से समझ आ गया होगा कि मॉडल वर्ब्स क्या होते हैं और इनका यूसेज क्या है और इनका कॉन्जुगेशन किस तरह से होता है. 6 रूट वर्ड्स थे जो कि थे वोलन, कोनन, डुर्फन, जोलन, मूसन, मॉक्टन. वोलन मतलब विल और वांट, कोनन मतलब कैन, डुर्फन मतलब मे और अलाउ, जोलन मतलब शुड, मूसन मतलब मस्ट, मॉक्टन मतलब would like to. आशा करती हूँ कि हमने आज आप लोगों को बहुत कुछ सिखाया है. तो यहाँ पे हम साइन ऑफ करते हैं. मैं हूँ श्राव्या कर्रा और मैं हूँ हिमांशु मंघानी और आप सुन रहे हैं अपना फेवरेट शो लर्निंग जर्मन और ये है VIT कम्युनिटी रेडियो 90.8 FM. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. హాయ్ హలో VIT, మీరు వింటున్నారు VIT కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ వైషు. ఈ చందమామ కథల ద్వారా మంచి మంచి కథలు చెప్పడానికి వచ్చేసానండి. ఈ ఆలస్యం చేయకుండా స్టార్ట్ చేసేద్దాం. కథ నిజాయితీ. సీతాపురం అనే ఊరిలో రామయ్య కట్టెలు కొట్టుకుంటూ జీవనం సాగించేవాడు. రోజులాగానే అడవికి వెళ్ళాడు. చెరువు గట్టు మీద ఉన్న చెట్టు ఎక్కి కట్టెలు కొడుతుండగా తన చేయి జారి గొడ్డలి చెరువులో పడిపోయింది. తన జీవన ఆధారమైన గొడ్డలి నీటిలో పడిపోవడంతో రామయ్య చాలా బాధపడ్డాడు. విచారంతో ఇంటికి వెళ్లకుండా చెరువు గట్టు మీద కూర్చొని ఏం చేయాలో తెలియక ఆలోచనలో పడ్డాడు. అతని బాధ చూసిన జలదేవత నీటిలో ఎంచి బయటకు వచ్చి రామయ్యకు దర్శనమిచ్చింది. జలదేవత రామయ్య విచారానికి గల కారణం తెలుసుకొని నీటిలోకి వెళ్లి వెండి గొడ్డలి తెచ్చి రామయ్యకు ఇచ్చింది. రామయ్య ఆ వెండి గొడ్డలి తనది కాదన్నాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోనికి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటికి వచ్చింది. దానిని రామయ్యకు ఇచ్చింది. కాని రామయ్య ఆ గొడ్డలి తనది కాదు అన్నాడు. జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి మామూలు ఇనుప గొడ్డలితో బయటకు వచ్చింది. తన ఇనుప గొడ్డలిని చూసిన రామయ్య సంతోషంతో ఆ గొడ్డలి తనదే అంటూ రుణపడి ఉంటానంటూ చెప్పాడు. తన నిజాయితీని మెచ్చిన జలదేవత రామయ్యకు వెండి, బంగారం మరియు ఇనుప గొడ్డలి 3 ప్రసాదించింది. రామయ్య సంతోషంగా ఇంటికి వెళ్ళాడు. రామయ్య జరిగిన విషయాన్ని తన భార్యతో చెబుతుండగా దొంగచాటుగా సీతయ్య విన్నాడు. సీతయ్య కూడా ఆ మరునాడు రామయ్య లాగానే అడవికి వెళ్ళాడు. సీతయ్య చెరువు గట్టు మీద ఉన్న అదే చెట్టును ఎక్కి కట్టెలు కొడుతూ కావాలనే తన గొడ్డలిని నీటిలో పడేశాడు. కావాలనే గట్టు మీద కూర్చొని గట్టిగా ఏడ్చాడు. ఇది చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి సీతయ్య బాధకు గల కారణం తెలుసుకుంది. దీంతో జలదేవత నీటిలోకి వెళ్లి ఇనుప గొడ్డలితో బయటకు వచ్చింది. కాని సీతయ్య అది తనది కాదంటూ అబద్ధం చెప్పాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటకు వచ్చింది. బంగారు గొడ్డలి చూసిన సీతయ్య అది తనదే అంటూ ఆనందించాడు. నిజం తెలిసిన జలదేవత మూర్ఖుడా, అతి ఆశ పడతావా, నిజాయితీగా బతకాలి అంటూ కోపగించుకుంది. ఈ కథ ద్వారా మనకు ఏం తెలిసింది? అతి ఆశ పడకూడదు, ఇతరుల వస్తువులకు ఆశపడకూడదు, నిజాయితీగా ఉండాలి. అప్పుడు రామయ్యలా మనకు మంచే జరుగుతుంది. ఇంకా మంచి కథలు వినాలనుకుంటే వింటూనే ఉండండి VIT కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. మీ వైషు. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening.
காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்நிகழ்ச்சி காரசாரம். இன்றைய தலைப்பு ஆரோக்கிய வாழ்வு. ஆரோக்கிய வாழ்வை பத்தி பேசுறதுக்கு நாங்க 4 பேர் வந்திருக்கோம். என்னுடைய பெயர் கவிஸ்ரீ. என்னோட பெயர் சுஷ்மிதா. என்னோட பேர் மோனிகா. என்னுடைய பேர் ஜனனி. இன்றைய காரசார நிகழ்ச்சியில நாங்க பேச போறது மக்களை அச்சுறுத்தி அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை சீர்குலைக்கும் ஒரு கொடிய அசுரனை பத்தி தாங்க. அதுதான் நோய். மக்களுடைய உணவு முறைகள், பல வகையான போதை மற்றும் புகையிலை பழக்கத்தினால நிறைய புது நோய்களுக்கு அவங்களே வழிவிடுறாங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு. அது என்னன்னா, சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது. இது மாதிரி தாங்க மக்கள் தங்களுடைய செயல்கள்னாலேயே அவங்களுக்கு புது புது வியாதிகளை வர வச்சுக்கிறாங்க. 20ஆம் நூற்றாண்டுல 10 கொடிய நோய்கள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆர்டிக்கலை படிச்ச மாதிரி ஞாபகம். நீங்க சொல்றீங்க 20th செஞ்சுரியில பர்டிகுலரா 10 நோயின்னு சொல்லிட்டு. அந்த நோயெல்லாம் என்ன, அதோட பேர் சொல்ல முடியுமா? அது என்னன்னா, போலியோ, டைஃபாய்டு, டிட்டானஸ், நிமோகோக்கல், ஊஃபிங் காஃப், மீசல்ஸ், மலேரியா, ஃப்ளூ, டிப்தீரியா, சிக்கன் பாக்ஸ் தாங்க. ஆனா இந்த 21ஆம் நூற்றாண்டுல இந்த 10 நோய்கள் சொல்றது மட்டும் இல்லாம நிறைய புது நோய்கள் வருது. எவ்வளவுதான் மக்கள் அவங்கள ரொம்ப ப்ரிசர்வ்டாவும் கிளீனாவும் வச்சுக்கிட்டா கூட நிறைய நோய்கள் அவங்கள தாக்குது. உதாரணமா சொல்ல போனா டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, பிபின்றதுலாம் இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி பரவலா நிறைய பேருக்கு இருந்துட்டு வருது. இது வயது வித்தியாசம் இல்லாம குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு அச்சுறுத்தக்கூடிய நோயா இருக்கு. இதனுடைய காசஸ் சொல்யூஷன்ஸ் தான் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட்னு 2 ஷிஃப்ட் இருக்குது. நைட் ஷிஃப்ட்டில் இருக்கவங்களுக்கு தூக்கம் எல்லாமே பாதிக்கப்படுது. அவங்களோட சாப்பாட்டு முறை எல்லாமே மாறுது. அவங்களால சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அதனால அல்சர் வருது. கொஞ்ச நாளைக்கு பிறகு அதுவே ஸ்டொமக் கேன்சராக கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஜாப்னு சொல்கிறதுனால நிறைய ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷர்னால பிபி வருது. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் இப்போல்லாம் ஏசியில் இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இன்சுலின் சுரக்கிறது ரொம்ப கம்மியாயிடுது. அதனால இப்போ இருக்க சூழ்நிலை டயபெட்டிக்ஸ் அப்படின்ற சர்க்கரை நோய் நிறைய பேருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் எலக்ட்ரானிக் டிவைஸே நம்புறாங்க. அந்த காலத்துல வேலையே எக்ஸசைஸா இருந்துச்சு, பெருக்கிறது, துணி துவைக்கிறது. ஆனா இப்போ அப்படி கிடையாது. எல்லாரும் வாஷிங் மிஷின், வேக்யூம் கிளீனர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. யாரும் வேர்வை சிந்தி உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க மாட்டாங்க. மிக்சி, கிரைண்டர் அப்படின்ற தான் இப்போ இருக்கு. அம்மி, உரல் அப்படின்ற ஒரு விஷயமே இப்போ இல்லாம போயிடுச்சு. இதுக்கான சொல்யூஷன் இருக்குங்க. ஆனா முற்றிலுமா குணப்படுத்துற அளவுக்கு எதுவும் இல்லை. கட்டுப்பாட்டுல வைக்கிற மாதிரி தான் இப்போ இருக்க மெடிசன் இருக்கு. எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணா பிசிக்கல் எக்ஸசைஸ் கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணி தான் நம்ம உடலை நலமா வச்சுக்கணும்னு இல்லைங்க. இப்போ யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணலாங்க. சின்ன பசங்களை யாராவது யோகா பண்ணுங்கன்னு அப்படி சொன்னோன்னா ஏதோ ஒரு பெரிய பாறாங்கலை தூக்குன்னு சொன்ன மாதிரி பாக்குறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான வேலையா நினைக்கிறாங்க. அதை இப்போ யோகாக்குன்னு சொல்லிட்டு தனியாக டைம் ஒதுக்கவும் முடியறது இல்லை. அவ்வளோ டைம் டென்ஷனில் யோகா பண்ணுறதுக்கு சரியான டைம் கிடைக்கிறது இல்லை. டைம் இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாதுங்க. யோகா டெய்லி பண்ணணும் அப்படின்னு ஒன்று கிடையாது. இதுக்காக நிறைய ஜிம்மு, யோகா சென்டர்ஸ்ன்னு எவ்வளவோ இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் கூட நம்ம போய் பண்ணலாம். ஏன் யோகா பண்ணுறதுனால மட்டும்தான் உடல் ஆரோக்கியம் பாதுகாக்க முடியுமா? ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றத கம்மி பண்ணாலே உடல் ஆரோக்கியம் பாதிப்படையாமல் பார்த்துக்கலாம். ஃபாஸ்ட் ஃபுட் என்னன்னா எல்லாருக்குமே வெறும் டிஸ்அட்வான்டேஜ் தாங்க ஞாபகம் வருது. ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட்னால எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கு தெரியுமா? இப்போ சின்ன பசங்க கிட்ட போய் ஒரு பச்சையான காய்கறி கொடுத்து பாருங்க, அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸான நூடுல்ஸோ இல்லை ஃப்ரைட் ரைஸ்லையோ அந்த மாதிரி காய்கறி இருக்கிறதுனால அந்த சாப்பாடு அவங்க விரும்பி சாப்பிடுறாங்க. இதனால காய்கறிகளோட சத்தம் அவங்க கிட்ட போகுது. இன்னொன்று என்னன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் யாருக்கு அதிகமாக உபயோகப்படுதுன்னா, ஊரை விட்டு ஒருத்தவங்க ஒரு சிட்டிக்கு வராங்க வேலை செய்யறதுக்குன்னா அவங்க ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. அங்க அவங்க தனியா சமையலறை போட்டு அதுக்கான சாமான்கள் எல்லாம் வாங்கி வைக்க முடியாது. இது மாதிரி சூழ்நிலையில அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்க போகணும். அதனால இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய அவங்களுக்கு தான் உபயோகப்படுது. அப்போ சாப்பிட்றத பற்றி யோசிக்கிறாங்களே தவிர பின்விளைவுகளை பற்றி யாரும் நினச்சி கூட பார்க்கறது இல்லைங்க. இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்னா என்ன, காய்ச்சின எண்ணெயை திருப்பி காய்ச்சி அவங்க உணவை தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உணவில் டேஸ்ட் சேர்க்கணுன்றதுக்காக அஜினோமோட்டோ அப்படின்னு நிறைய மசாலா பொருட்களை சேர்க்குறாங்க. அவங்க எந்த தண்ணியில் செய்கிறாங்க அப்படின்னே தெரியாது. நல்ல சுத்தமான தண்ணியில் செய்கிறாங்களான்னு கூட தெரியாதுங்க நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் அதனால காலரா போன்ற நிறைய நோய்கள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேக்கெட் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்திருக்கு. 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் அப்படிலாம் கூட இருக்குது. அது அந்த நேரத்துக்காக அவங்க சாப்பிட்றாங்க. பின்னாடி அதனால நிறைய நோய்கள் வருது. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால நிறைய கொழுப்பு சக்தி சேருது. ஹார்ட் அட்டாக்லாம் வருது. முதல்ல ஹார்ட் அட்டாக்ல இறக்குறவங்களோட வயது பாத்தீங்கன்னா 60-70 வயது இருந்துச்சு. ஆனா இப்ப 20 வயசு இருக்கிறவங்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு வருது.
ஏங்க இந்த மாதிரி ஒரு நிலைமை தர ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடணும்? நம்மளோட பாரம்பரிய உணவே நிறைய இருக்கு, அதுவே நம்மளுக்கு மருந்தாவும் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நம்ம பாரம்பரிய உணவுல வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு, கால்சியம், விட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பாரம்பரிய உணவு சாப்பிட்றதுனால வந்து நமக்கு வந்து உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும், அதுவும் இல்லாம வலுவாகவும் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து இப்போ கஞ்சி, கூழு, கேழ்வரகு, கம்பு அதெல்லாம் பாத்தீங்கன்னா பூமியிலே விளைவிக்கிறாங்க. அதனால வந்து அதுல எந்த கலப்படமுமே இருக்காது. மர வகைகள், கீரை வகைகள், இந்த அத்திப்பழம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் கூட இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து நம்ம யாருமே புரிஞ்சுக்கதே கிடையாது. எப்பவுமே அந்த ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிடணும், பீஸா, பர்கர், 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் இப்படின்னு தான் உடம்பை கெடுக்கிற சாப்பாடு தான் விரும்புறாங்களே தவிர யாரும் வந்து அந்த காலத்து உணவு வந்து ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க. குழந்தைங்க கூட நிறைய அதை தான் விரும்பி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு நிறைய நோய்கள் ஏற்படுது. இதனால அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியே இல்லாம போயிடுது பிற்காலத்துல. இப்ப இருக்கிற காலத்துல வந்து விளைச்சல் அதிகமாக்குறதுக்காக கெமிக்கல்ஸ், பெஸ்டிசைட்ஸ் அதெல்லாம் நிறைய போட்டு விளைய வைக்கிறாங்க. அந்த காலத்து உணவு வந்து மொத்தமா மறந்துட்டோம்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ பேக்கட் ஐட்டம்ஸ், ஃபைபர் பிஸ்கெட்டு, வீட் பன்னு அதெல்லாம் கூட சாப்பிட்டா வந்து நம்ம சுகர் கம்மியாகும். அந்த காலத்துல இந்த உணவு வந்து இப்போ செய்யறதுக்கும் டைம் இல்லை, அது எப்படி செய்யணும்னு கூட சிலருக்குலாம் தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் வந்து சாப்பிட்டா இது மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னோம். நோய்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நோய்கள் பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேச மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். அது என்னன்னா முதல் உதவி. ஃபர்ஸ்ட் எய்டுன்றது வந்து அந்த காலத்தில் இருந்ததா இல்லையான்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லாமல் தான் இருந்திருக்கும். ஏன்னா நிறைய நோய்கள் வந்து அப்போல்லாம் வந்ததுன்னு சொன்னாங்க. இது மாதிரி பிளேக்கோ, காலராவோ, சிக்கன் பாக்ஸோ இருந்ததுனால நிறைய பேர் இறக்க நேரிட்டுச்சான். அப்போல்லாம் ஃபர்ஸ்ட் எய்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா வேக்சினேஷன் இருந்திருக்கும். வேக்சினேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ டெத் ரேட்ஸ் இருந்திருக்காது. ஒருவேளை அப்போ இருந்ததா? இப்போ நிறைய பேர்கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பற்றி எல்லாருக்கும் இப்போலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இப்போ நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிராமத்துக்கு ஆரம்ப சுகாதார நிலையம்னு ஒரு நிலையம் இருக்குது. அதில் நிறைய மருத்துவர்களும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, யாருக்காவது சின்ன ஜுரம், சளி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களே மருந்து கொடுத்துட்றாங்க. பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு நிலைமெல்லாம் வரதில்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து பெரிய நோயாக இருந்தாலும் அதுக்கான ஆரம்ப சிகிச்சை வந்து அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலே தராங்க. நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா இந்த காலத்துல ஃபர்ஸ்ட் எய்ட் அவேர்னஸ் இருக்குங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்னன்னு அப்படின்னு தெரியுது. இது ஸ்கூல் மூலியமா கூட வெளிப்படுத்துறாங்க. நான் படிக்கும் போதே என் ஸ்கூல்ல வந்து தீயணைப்பு வீரர்கள் ஒருத்தர் ஆபத்துல இருந்தாங்கன்னா அவங்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கு ஷாக் அடிச்சிச்சு திடீர்னா அவங்க நம்ம வந்து தொடக்கூடாது, அவங்கள வந்து கட்டையில தான் அடிக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு கூட தெரியுது இப்போ எல்லா வாகனத்திலயும் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு எங்கேயாச்சும் தீ பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணி அது வர வரைக்கும் வெயிட் பண்ணாம ஃபயர் எக்ஸ்டிங்விஷனை வச்சு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தீயை கட்டுப்படுத்த முடியும். அந்த காலத்துல வந்து யாராவது ஒருத்தர் இறந்தாதான் அது என்ன டிசீஸ்ன்னு சொல்லிட்டு புதுசா வந்திருக்கா என்ன டிசீஸ் சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து நம்ம உடல்ல ஏதாவது தினம் ஏதாவது வந்து மாற்றம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளே டாக்டர் கிட்ட போனோம்னா அதை டயக்னைஸ் பண்ணி ஏதாவது புது டிசீஸா இருந்தாலும் அது ஸ்டார்டிங்ல தடுக்கிற அளவுக்கு இப்போ டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்குங்க. காலம் மாறுற அளவுக்கு டிசீஸும் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்துக்கு இந்த டிசீஸ் கண்டிப்பாக வந்துடும்ன்ற அளவுக்கு கூட இருக்குது. அது என்னென்னா டெங்கு, ஸ்வைன் ஃப்ளூ, சிக்கன் குனியா, மலேரியா, வைரல் ஃபீவர்ஸ் தாங்க. டிபியோட ஹோம் வந்து இந்தியான்னு தான் சொல்கிற அளவுக்கு டிபி பரவலாக எல்லாருக்குமே இந்தியாவில் இருக்குன்னு ஒரு சர்வே சொல்லுது. 2 நிமிஷத்துக்கு ஒருத்தர் டிபினால இறக்குறாங்க அப்படின்றதும் அந்த சர்வேயோட முடிவுங்க. இந்த டெங்கு, ஸ்வைன் ஃப்ளூ, சிக்கன் குனியாவெல்லாம் தடுக்கிறதுக்கு ஏதாவது வேக்சினேஷன்ஸ் இருக்கா? ஏன்னா வந்து அது சின்ன வயசு பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிக்குது. அது வந்து அவங்கள ஒரு செயலும் செய்ய விடாம தடுக்குது. எல்லாத்துக்கும் வேக்சினேஷன் இருக்குங்க. குழந்தை பிறந்ததுல இருந்து அது வளர்ற வரைக்கும் நிறைய வேக்சினேஷன் இருக்கு. உதாரணத்துக்கு டைஃபாய்டுக்குலாம் வந்து குழந்தை பிறந்த 1 வாரத்துக்கே டைஃபாய்டு வேக்சினேஷன்லாம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வைன் ஃப்ளூ அதாவது பன்றி காய்ச்சல்ன்ற நோய் நிறைய பேருக்கு வந்துச்சு. அதுக்கான வேக்சினேஷன் கூட இப்போ இருக்குங்க. அது மட்டும் இல்லாம டெங்கு கூட நிறைய வேக்சினேஷன் இருக்கு. இப்போ இந்தியா வந்து போலியோ இல்லாத ஒரு நாடா மாறிடுச்சு. அது காரணம் வந்து குழந்தை பிறந்த உடனே கவர்மெண்ட்டே வந்து நம்ம குழந்தைங்க 5 வயசு ஆகிற வரைக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறாங்க. நிறைய கவர்மெண்ட் வந்து இதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு. இப்போ எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே வந்து வேக்சினேஷன் இருக்கு. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்கு. பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸுமே 3 மந்த்ஸ்க்கு 1 டைம் செக்அப் பண்றாங்க. அவங்களுக்கு வேக்சினேஷன் போட்டாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு அவங்களுக்கு வேக்சினேஷன் போடுறாங்க. வேக்சினேஷன்றது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயோ இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயோ இல்ல ஸ்கூல்ஸ்லயே போடுறது மட்டும் இல்லாம அங்கன்வாடி மையம்னு ஒன்று இருக்கு. அங்க வந்து குழந்தைங்களுக்கு 1 மாசத்துல 3 மாசம் 3 வயசு 1 வயசுலலாம் வந்து என்னென்ன வேக்சினேஷன்ஸ் போடணுன்றத கேட்டு வேக்சினேஷன்ஸ் ஃப்ரீயா போடுவாங்க. இன்னொன்று என்னன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து என்னென்ன சத்துணவான பொருட்கள் கொடுக்கணும், என்னென்ன டேப்லெட்ஸ் கொடுக்கணும், எப்படி இருக்கணுன்ற எல்லா அறிவுரைகளும் வந்து அந்த அங்கன்வாடி மையத்தில் சொல்கிறாங்க. அதே மாதிரி சத்து மாவுன்ற ஒன்றும் அவங்களுக்கு அங்கே இலவசமாக கிடைக்குது. வருமுன் காப்புன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியாக இருக்குங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக வேக்சினேஷன் போடுறத வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வீக்லி ஹெல்த் செக்அப் போகலாம், டெய்லி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எவ்வளோ சாப்பிட்றோமோ அதே அளவுக்கு தாங்க நம்ம சாதமும் சாப்பிட்ணும். அதுக்கு பழமொழி ஒன்று இருக்குங்க, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷயங்க. அதே மாதிரி சிலர்லாம் வந்து டாக்டர் கிட்ட போனால் நம்ம உடலில் ஏதாவது தப்பு இருக்குன்னு சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துன்னு
சிலர்லாம் போகிறதுக்கே பயப்படுவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் யாராவது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா பாதிலே நிறுத்திடுவாங்க. சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே நின்றுறதெல்லாம் தப்புங்க. இவ்வளோ நேரம் வந்து நம்ம இந்த டெங்கு, ஸ்வைன் ஃப்ளூ, ஃபர்ஸ்ட் எய்ட், ஃபுட்டு, டயபிட்டிஸ், ஒபிசிட்டி, டிபி இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோமே. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்த நோய்களும் அப்புறம் இந்த 21st செஞ்சுரியில் இருந்த 21st செஞ்சுரியில் இருக்கிற நோய்களும். ஆனால் 16th 17th செஞ்சுரியில் இருந்து இந்த 21st செஞ்சுரி வரைக்கும் 2 கொடிய நோய்கள் இருக்குது. அதை கேட்டாலே மக்கள் வந்து அவ்வளோ பயப்படுவாங்க தெரியுமா? அவ்வளோ கொடிய நோயா அது? அப்படி என்னதான் நோய் அது 2 நோயும்? கேன்சரும் எய்ட்ஸும் தாங்க. ஒரு மனுஷனுக்கு இந்த கேன்சரோ இல்லை எய்ட்ஸோ இருக்கிறது கேள்விப்பட்டாலே அவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்க வந்து அதை தீர்க்க முடியாத நோயின்னு நினைக்கிறாங்க. எய்ட்ஸ் இருக்கிறவங்களும் இன்னும் மோசம். அவங்கள வந்து தனிமைப்படுத்திட்டு அவங்க கிட்ட யாரும் போக மாட்டாங்க. எல்லாமே அவங்களுக்கு தனிமையாகவே இருக்கும். அவ்வளோ நேரம் அவங்க வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் இருந்திருப்பாங்க, கூட்டாக இருந்திருப்பாங்க. இந்த நோய் வந்தோடனே அவங்கள ஒரு மனுஷங்களை பார்க்குற மாதிரி கூட பார்க்க மாட்டாங்க. இதை சரி செய்யறதுக்கு மருந்துகளும் இல்லை. ஆனால் கேன்சரை தீர்க்கறதுக்கு மட்டும் மருந்து இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கேன்சரை குணப்படுத்துறதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. வயிற்று புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், தோல் புற்றுநோய், ரத்த புற்றுநோய் நிறைய வகைகள் இருக்கு. இன்னமும் நிறைய இருக்கு. கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி, டார்கெட்டட் கேன்சர் தெரப்பி, டிரான்ஸ்பிளான்டேஷன், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் நிறைய முறை கையாளுறாங்க. பயாலஜிக்கல் தெரப்பி அப்படின்ற முறையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து புற்றுநோய் செல்களுக்கு எதிராக போராடுது. அது முற்றிலுமாக தடுக்கலனாலும் உயிரிழப்பை தள்ளி போடுது. அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர்தெர்மியா அப்படின்னு இன்னொரு முறையும் இருக்குது. வெப்பத்தினால டியூமர் செல்லை அழிக்கிறதாங்க இந்த முறை. இந்தியாவில் எய்ம்ஸ் அப்படின்ற கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குங்க டெல்லியில். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சென்னை, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி ஆகிய 3 இடத்துலையும் இருக்கு. இப்போ நீங்க சொன்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து கேன்சருக்கு இருக்கு. அதனால கேன்சரும் இப்போ குணமடைஞ்சுதான் வருது. ஆனா எய்ட்ஸை மட்டும் நம்ம நாட்டில் ஏன் குணப்படுத்தவே முடியல? அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? இப்போ த்ரோட் கேன்சர்னா த்ரோட்ல வரும்ன்றீங்க, இல்லை லங் கேன்சர்னா லங்ஸ்ல பாதிப்படையும்ன்றீங்க. ஆனால் எய்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல எந்த உறுப்பை வந்து பாதிப்படையுதுங்க? எய்ட்ஸ்ன்றது வந்து எந்த உறுப்பையும் வந்து அது பாதிக்காது. ஹெச்ஐவி வைரஸ்ன்றது நம்ம உடம்புல இருக்கிற ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது நம்ம பிளட் வந்து நம்ம ரத்தம் வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசின்னு 2 வகை இருக்கு. ஆர்பிசின்றது நம்ம ரெட் கலர்ல இருக்கிற பிளட். டபிள்யூபிசின்றது வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குற டபிள்யூபிசியை இந்த ஹெச்ஐவி வைரஸ் போய் அட்டாக் பண்ணும். அதை அட்டாக் பண்றதுனால டபிள்யூபிசியோட உற்பத்தி கம்மியாகும். நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியானா மற்ற நோய்கள் சீக்கிரமாவே நம்மள வந்து தொற்றிக்கொள்ளும். ஸோ இந்த ஹெச்ஐவி வைரஸ் வந்து நம்மளுடைய டபிள்யூபிசியை கம்மி பண்றதுனால மற்ற நோய்களுக்கு வழி விடுதுங்க. மற்ற நோய்கள் தான் நம்ம உடம்புல வந்து இறக்க நேரிடுது. ஆமா, இந்த கேன்சர், எய்ட்ஸ்னு எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பெல்லாம் நிறைய பேப்பர்ல கூட நான் படிக்கிறேன், மூளை சாவுல இறந்துடுறாங்க, இதனால உடல் தானம் பண்றாங்க. மூளை சாவு அப்படின்னா என்னது? மூளை சாவுனா வந்து இப்போ லைட்டாக தாங்க ஏதாவது அடிபட்டிருக்கோம், ஆனால் வந்து நம்ம பிரெயினில் இருக்க பார்ட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. இப்போ யாராவது நம்ம அந்த நேரத்தில் நம்ம கை யாராவது தொட்டால் கூட அந்த உணர்ச்சி கூட நம்மளுக்கு தெரியாதுங்க. மூளை சாவுனா வந்து ஒரு ஸ்ட்ரோக் இல்லைனா வந்து கார்டியாக் அரெஸ்ட் இல்லை பிளட் கிளாட் அந்த மாதிரி ஆனால் கூட மூளை சாவு வரலாங்க. பிரெயின் டியூமர் ஆனால் கூட மூளை சாவு வரலாங்க. சமீபத்தில் ஒரு நியூஸ் பேப்பரில் படித்தேன், ஒரு பையன் வந்து மூளை சாவில் கோமா ஸ்டேஜில் இருந்தான். அவனோட உடல் உறுப்புகளை தானமாக கொடுத்துட்டாங்க. அதனால இன்னொரு குழந்தை உயிர் வாழற நிலைமை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைய மருத்துவத்தில் நிறைய முறைகள் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல நம்மளோட சதை ஏதாவது இழந்துட்டோம்னா மற்ற இடத்துல இருக்கிற சதையை எடுத்து அந்த இடத்துல வைக்கிற முறை இருக்கு. மிருகத்துல இருந்து கூட மாற்றி அறுவை சிகிச்சை செய்யற முறை வந்து இப்ப இருக்குங்க. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து உயிர்கோழி நோயான டயபெட்டிஸ், பிபி, எய்ட்ஸ், கேன்சர், சிக்கன் குனியா இது மாதிரி பல வகையான நோய்களை பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா கொஞ்ச நாள் உயிர் வாழ்வாங்க, அதுக்கப்புறம் அதை தீர்க்க முடியலன்னா இறந்துருவாங்க. ஆனா சில குறைபாடுகள் வந்துச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு அவங்க பிறப்புல இருந்து அவங்க இறக்குறது வரைக்கும் அதை தூக்கிட்டு தாங்க சுமக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனா கண் தெரியாம போகிறது, காது கேட்காம போறது, பேச முடியாம போறதுலாம் தாங்க நான் சொல்றேன். இதுக்கான காரணங்கள் தான் என்ன? கண் தெரியாம போறது வந்து முழுமையா கண் தெரியாம சில பேருக்கு பிறப்பிலேயே போகலாம். சில பேருக்கு வயசாகிறதுனால அவங்களுடைய கண் பார்வை மக்கி போகலாம். சில பேருக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து அவங்களுக்கு சரியான ஊட்டச்சத்து இல்லாததுனால கண் பார்வை மங்கி போகலாம். இன்னொரு காஸ் என்னன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கும் கண் பார்வை சீக்கிரமா மக்கி போகலாம். அதே மாதிரி பேச்சு வந்து சில பேருக்கு பிறப்பிலே போலனாலும் அவங்களுக்கு எப்படி போகுதுன்னா வளர வளர அவங்கள சுத்தி வந்து எந்த மனுஷங்களும் இருக்க மாட்டாங்க. அதாவது வீட்டுல 2 பேர் இருக்கலாம் பேரண்ட்ஸ், அவங்க 2 பேருமே வந்து வேலைக்கு போற மாதிரி இருக்கலாம். இந்த குழந்தை வந்து அப்புறம் யாரை பார்த்து பேச கத்துக்கும்? அது வந்து சின்ன வயசுல என்னென்ன யாரு பெரியவங்க பண்றாங்களோ அதை பார்த்து தான் என்ன செய்யணும்னு கத்துக்கும். சோ அவங்க சுத்தி அவங்க கூட யாருமே இல்லைன்னா அந்த குழந்தைக்கு எப்படி பேசுற திறன் வரும்? அதனாலயும் சில குழந்தைங்களுக்கு வந்து பேச்சு திறமை இல்லாம போகும். கண் பார்வை மக்கி போதுல வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நிறைய லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்போ கண் பார்வை மக்கி போதுல, அதாவது சின்ன வயசுல வந்து குழந்தைங்களுக்கு கண் பார்வை சரியா தெரியல அப்படின்னா வந்து ஊட்டச்சத்தான உணவை கொடுக்கலாம். இன்னொன்று வந்து கிளாஸஸ் யூஸ் பண்ணலாம், லென்சஸ் யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு வந்து கண் எரிச்சல் உருவாகுது, ரொம்ப நேரம் சிஸ்டம்ஸ் பார்த்துட்டு
உட்காந்துட்டு இருப்பாங்க, இல்லை டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி பார்க்கும்போது கண்ணெரிச்சல் அதிகமாக உண்டாகுது. இதனாலையும் சில பேருக்கு கண் பார்வை மங்கி போகுது. இதை தடுக்கிறதுக்கு என்ன ஒரு வழினா, நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளோட வேலை சிஸ்டம் பார்த்து பண்ண வேண்டியதாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகணும். பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி டைம்ல ஒரு மணி நேரம் தொடர்ந்து நம்ம வந்து சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கோம்னா ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பசுமையா ஏதாவது பார்த்தோம்னா கண்ணுக்கு வந்து குளிர்ச்சி தரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அதனால நம்ம ஏதாவது பசுமையா பார்த்து நம்மளுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்திக்கலாம். ஸ்பீச் தெரப்பி டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க சரியா பேச வரலன்னா அவங்களுக்கு பேச்சு கற்றுக் கொடுக்கலாம். காது கேட்காதவங்களுக்கு நிறைய மிஷின்ஸ் வந்திருக்கு. இது மாதிரி நிறைய ரெமிடியல் சொல்யூஷன்ஸ் வந்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இருக்குங்க. பெண்களுக்கு கூட அவங்களோட உணவு கலாச்சாரத்தினால நிறைய பாதிப்புகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான பாதிப்பு என்னன்னா குழந்தையின்மைங்க. நிறைய பேருக்கு இப்ப குழந்தையின்மைன்ற ஒரு பிரச்சனை அதிக அளவுல இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் ஒரு வரப்பிரசாதம் தான் டெஸ்ட் டியூப் பேபின்றது. குழந்தை பெத்துக்க முடியாதவங்க கூட இது மூலமா குழந்தைய வந்து பெத்துக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாவே இருக்குங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு ஒரு பெரிய தத்துவமே நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த தத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் நோய் இல்லாம முடிஞ்ச அளவு குறைஞ்சபட்சமாக உடல் பயிற்சியாவது செஞ்சு நல்ல உணவை சாப்பிட்டு நோய் இல்லாம வாழ்வோம். நேர்கள் இதுவரை கேட்டது காரசாரம். நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினவர் கடல் ஆழ்வார் என்னும் பழமொழியை நாம் அறிந்திருப்போம். எவரேனும் மற்றவர்களால் துன்பம் அடையும் போது ஆறுதலுக்காக இதை கூறுவார்கள். பெரியவர்கள் பொறுமை என்னும் இந்த பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும் என்று விரும்பினர். பிறர் தரும் துன்பங்களை பொறுத்து கொள்ள அறிவு வேண்டும். பிறர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்பவர்கள் நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். பொறுமை குணமுடையவன் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட மாட்டான். அதனால் அவனுடைய உடல்நிலை ஒரே சீராக இருக்கும். உடலை ஒரே சீராக வைத்திருப்பவர்கள் நீண்ட காலம் உயிர் வாழ்வார்கள். பொறுமை குணம் இல்லாதவர்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவார்கள். இதனால் உடலின் நலமும் அடிக்கடி சீர்குலைகிறது. ஒழுங்காக இருக்கும் இரத்த ஓட்டம் திடீரென விரைந்து பாயத் தொடங்குகிறது. இதனால் நாம் நீண்ட காலம் உயிரோடு வாழ இயலாமல் போகிறது. இது நானாக சொல்கிற கருத்தில்லை, மருத்துவ நூலார் கண்ட உண்மை இது. இப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு சில ஐயங்கள் தோன்றலாம். யார் எதை செய்தாலும் பொறுத்து கொள்வதா? எந்த நிலையிலும் பொறுத்து கொள்வதா? நாம் அழிய நேரிட்டாலும் பொறுத்து கொள்வதா? எந்த நிலையிலும் பொறுத்து கொண்டிருந்தால் அதன் பிறகு என்ன இருக்கிறது என்ற வினாக்கள் உங்கள் உள்ளத்தில் எழும். பொதுவாக கூறினால் யார் எதை சொன்னாலும் செய்தாலும் எந்த நிலையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பர் சிலர். இது தவறு. பொறுமைக்கு எல்லையே இல்லை. அப்படியே எல்லை உண்டு என்று கருதினாலும் அந்த எல்லை தீமை செய்பவன் திருந்தினாலும் செய்வனாக மாறுவதே பொறுமையின் எல்லை என்கிறார் முகமது நபி. நிலம் பயன்பாடுடையது, பயன்படு பொருள்கள் பல பல தருவது. இந்த நிலத்தையே நாம் அகழ்ந்து துன்புறுத்துகின்றோம். ஆயினும் நிலம் அகழ்வாருக்கு தீங்கு தருவதில்லை, மாறாக பயன்களையே தருகிறது. ஒருவரால் பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்டவனுக்கு முதலில் தோன்றுவது எது? சினம். சினம் தோன்றினால் என்ன ஆகும்? தான் எதை பேசுகிறோம் என்பதே அவன் உணர மாட்டான். எதை செய்கிறோம் என்றே சிந்தித்து பார்க்க மாட்டான். ஆகையால் அறிவு ஒழுக்கங்கள் தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என ஒருவன் விரும்புவார் ஆயின் பொறையுடைமை தன்னிடம் நீங்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு தீங்கு செய்கின்றார். தீங்கு செய்யப்பட்டவர் அந்த தீங்கை பொறுத்து கொள்கிறார். இதையெல்லாம் அறிந்தவர்கள் தீங்கு செய்தவனையா பாராட்டுவார்கள்? அந்த தீமையை பொறுத்து கொண்டவனையே பாராட்டுவார்கள். அதே சமயம் பழிக்க பழி வாங்கினால் அவனும் தவறு செய்தான், இவனும் தவறு செய்தான் என்று கூறுவர். பட்டப்படிப்பு படித்த ஒரு இளைஞன் அரசு வேலைக்கு முயன்று கொண்டிருந்தான். ஓய்வு நேரங்களில் தன் உடல் மன வலிமையால் பணிபுரிய முடிவு செய்தான். அதனால் கட்டட தொழிலாளியாக வேலைக்கு சேர்ந்தான். அங்கு ஒருவர் எல்லாரையும் வம்பு இழுப்பதையே வேலையாக கொண்டிருந்தார். அவர் அந்த இளைஞனை பார்த்து, "நீ போலீஸ் வேலைக்கு சேர போனியாமே, என்ன ஆச்சு?" என்று கிண்டலாக கேட்டார். "எல்லா தேர்வுகளும் நன்றாகத்தான் செய்தேன்" என்று அவன் கூறினான். "அப்படியா, சுவர் கட்ட சொன்னாங்களா?" என்று கேலி செய்தார் அவர். அதோடு நிற்காமல்,
படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், இவன் எல்லாத்தையும் கெடுத்தான் என்று பேசினார் அவர். இதை கேட்டு மற்றவர்களும் சிரித்தனர். அவனோ எதுவும் பேசவில்லை. அவன் வேலையை செய்து கொண்டிருந்தான். இப்படி அவனை கேலி பேசிக்கொண்டே தன் உணவை எடுத்த பொழுது கை தவறி உணவு கீழே விழுந்தது. உடனே அந்த இளைஞன் அவரை அழைத்து தன் உணவை அவருக்கு பகிர்ந்து கொடுத்து உண்டான். அப்போது மனம் திருந்தி அவர் இளைஞனை நோக்கி, நான் உன்னை அடிக்கடி இகழ்ந்து பேசினேன், என்னை வெறுக்காமல் எனக்கு நல்லது செய்கிறாயே என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், நாம் இந்த பூமி தாயை குத்தி வெட்டினாலும் அவளே நம்மை தாங்குகிறாள், அதுபோல நம்மை இகழ்பவரையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல, அதே சமயம் அங்கு வந்த தபால்காரர் ஒரு கடிதத்தை அந்த இளைஞரிடம் கொடுத்தார். அது போலீஸ் வேலைக்கான உத்தரவாக இருந்தது. இதையே வள்ளுவர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று கூறுகிறார். நாம் நம்மை இகழ்வார் மேல் கோபம் கொள்ளக்கூடாது. முடிந்தால் குற்றங்களை திருத்த வேண்டும் அல்லது பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுத்தாளும் பண்பு ஒரு வலிமை, வெற்றிகளை தருவது, இன்பத்தையும் தருவது. பொறுத்தாற்றல் பண்புகள் அனைத்திற்கும் மேற்பட்ட பண்பாகும். பொறுத்தாளும் பண்பை வளர்த்து உறுதிப்படுத்துவது நல்லது. நம்மை வளர்த்து கொள்வதே ஆகும். தூய்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். தகுதிகள் பலவற்றையும் முயன்று அடையுங்கள். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஏடி பண்பலை 90.8. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம்: உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட, என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா, ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்தில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா?
அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்க கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. This is VIT Community Radio 90.8. You are listening to the Silver Lining Show, a ray of hope in the direst situations, with me, Manish there. Stress, as we know it, initiates a fight or flee response from the body. The body, in almost all uncomfortable circumstances, experiences a certain level of stress and gears up either to muscle up and get ready to fight it out, or to face the fear in the eye and get into a rumble, or to get into flee mode, the way of the body to protect itself in the face of adversity and somehow survive it by being absent from the situation, albeit temporarily. Today, we are going to talk about the second bit, the flee part. To flee is to run away, or to put in a better word, escape. We are going to deal with escapism today, the pros and cons of it, as well as various stages. What comes to the mind when one speaks of escapism? From the word, and obviously from whatever we have discussed till now, it is definitely related to escaping. Escaping from what? The answer to this might vary greatly. Escapism is sort of like a tendency to escape. To attempt to define it as eminent psychologists have, but however, put in simpler words, escapism is merely a mental perceived unpleasant realities of life. So what really is escapism? How do the youth understand it? It is entertainment
that really immerses you and makes you absolutely forget about the outside world, at least for a couple of hours. Contrast it with another thing that is often misunderstood to be escapism, that is, fake reality. Let us put it as a sort of entertainment that creates an alternate version of you, or changes the environment to suit a virtually different surrounding. All of this is designed to make you feel good. What is it all about? It could be video games, or as it goes in the modern era, computer, PlayStation games, anything. It could be various sitcoms that come on television. It could be some stand-up comedy show. So-called reality TV is nothing but a kind of act put together to resemble reality. There exists a thin boundary between escapism and fake reality. Often, it is very hard to determine which side one is on. From now on, we shall address everything related to these two very similar phenomena with just escapism, obviously for convenience. Let us try to understand what escapism is all really about. You may feel that you know all about this, but maybe you might find yourself something new here. Escapism is any attempt at creating a fictional world in order to leave the real one behind. Face it, we all know that every now and then we face difficult times. When we all just want to run away, all we want to do is get rid of everything to escape into another world devoid of all problems, issues, hassle. Everyone pursues different ways of escapism. It is impossible to categorize all the methods of escapism, really. But we shall provide here some very common ways people use to escape into their dreamland, and perhaps those will enable you to understand whether you are an escapist. Number 1, sleeping or daydreaming. Some people understand very well how the brain sorts out every problem they face while they sleep. Some people know it consciously, but it is biologically programmed in us to seek a remedy to every problem we face. Sleep comes forward as a very natural remedy to such people. To others, sleep is just time when you are unaware of your actual surroundings, and so will stay unaware of every real-life situation while you sleep or dream away. Of course, this may not work because too much stress might make you have nightmares about these problems, but we shall not delve too much into this issue at the moment. Let us just take it simply. Some people, in order to escape, take the simplest route, that is, fall asleep, as if some people can sort out their problems just by sleeping. Another route people take is daydreaming. This is about those people who wonder often, or maybe have a lot of anxiety or an absolute lack of it. These people are so proficient in imagination that they would imagine stuff so vividly. It is as if they are living in an alternate reality. Such people would spend hours at an end living their lives out in their own, let's say, kingdom, while in reality they would barely have moved their position. Daydreaming might in some aspects prove to be a motivating factor to you to go ahead and work towards reaching your goal, but we know it is very easy to go too far while you're at it, and in the end waste a lot of valuable time. The potential of daydreaming for benefits cannot be advertised for the sake of betterment at all. Daydreaming, when you have many minutes to kill, maybe it can be followed. It can prove to be, however, very troubling when you need to perform well within a time frame or stick to any timetable at all. Another factor can be misuse of internet. There is no greater example of another reality
a virtual world, in fact, than the internet. Social networking, gaming, emails, online magazines, work, there are so many things to do and to see on the internet that one can easily spend their entire time on it. Almost everything that a person does in real life can be somewhat compromised for with activities on the internet, or it is what people believe, barring physical activity, eating, etc. Another way people escape is by watching too much television. One would expect that the advent of the internet would cause a decrease in the popularity of television, but judging by the overall connection of the world to the internet and to a television network, trends show that television still has plenty of life left to cater to the world's entertainments. If anything, the television business is a thriving industry, with reality TV and media gathering maximum attention of the people. It is very easy to move from just one TV show to maybe another, and when that ends, why not check out what's going on in another channel? Maybe there is some cookery show on so-and-so channel that would show delicious looking dishes, or maybe there is some new issue in the parliament that I definitely must know about. And what happened to the cricket score? It is exactly how our mind works while watching television, and it can easily get a person hooked. As usual, one can afford to do so when one has plenty of time to spare. Obviously, misuse of TV and wasting plenty of important time can prove to be detrimental, not only to your work, but also to your mind, which gets jammed, just as in the case of too much internet. The fourth factor might prove to be a little surprising. That's reading. It is probably one of the lesser frowned upon ways of escapism, probably because developing a reading habit not only implies patience, but also a good level of intelligence. However, by reading too much, you can jam your mind and stress your eyes. It is always good to take small breaks in between reading. But, as it is often so, voracious readers find it difficult to put down a book that they like a lot, as it kills their reading mood. It is time for such people to wisely understand the needs of their brain and eyes and take a break. Nobody is, however, stopping you from reading, folks. It is not always a waste of time, but it can prove to reduce the time you could have spent by completing some other important work. Number 5, too much eating. It is one of those telltale signs of stress and wrongful escapism. If people are stressed out, they feel that they are well beyond their comfort zone, and it is only natural they would want to and will tend to work towards establishing a comfort zone, or at least deriving some comfort from something that they like. Often, this comfort comes from consuming food items or beverages that a person really likes. What is dangerous, however, is that in this case, overeating will cause immense weight issues and might tend to obesity if the person goes for this measure of escapism frequently. Too much intake of sugar, fats, or carbohydrates in general leads to a lot of diseases and conditions related to malnutrition. The organs most affected could be one's heart, liver, or kidneys. Number 6 would be cell phone addiction. Talking to people on the phone non-stop for hours together when the sole intention is to appear to be busy and creating the impression that you're engaged in something might fool others. But it is important that the person is not fooling oneself. Talking to people should not be curtailed or stopped. Not at all. However, doing so just to avoid some work or running away from some predicted situation is not right. Similarly,
people would, while away their time texting their friends or spending time on the internet through their mobile phones. All of this, while being useful in many ways such as sharing knowledge and communication, as well as socializing online, also might hinder socializing physically. People nowadays would prefer staying busy with their cell phones even in weddings, a time to meet many people and be happy and truly enjoy. Listening to music is a popular means of escapism. Music, or to put it in other words, sound therapy, is very useful in calming the mind and bringing the focus back to the body and spirit. It has numerous benefits and can actually be instrumental in improving the efficiency of people's work. This may not be the same for people, not everyone, but there are many people who feel that they can study better while listening to some music in the background, while others would claim it only acts as a hindrance and breaks their concentration. The right choice of music is essential while working. It can make or break the situation entirely. So find out which kind of sounds you react best to and listen to it when you want to escape while staying in your consciousness and doing whatever work you were doing with efficiency. Recreational activities can be considered a way of escapism, although a good kind. Sports, games, physical activity, yoga, meditation, going to the park, walking, exercise, jogging, playing with pets, pursuing art and craft, playing music, all these methods are quite effective methods of escapism and are also productive in the long run. They can bring a peace to the mind and the body and establish a harmonious relationship between the two. Caution, however, must be maintained in how long these activities are pursued. One must not prioritize these over important work, but only fall back on these once in a while to relieve stress. Substance abuse is one of the worst kinds of escapism. This is the worst, in fact, and people are cautioned not to fall into using this method. So, what is substance abuse? It is wrongfully utilizing substances as a method of escapism. What are these substances? These could be anything, starting from simple cough syrup and hand sanitizers to stuff like alcohol, cigarettes, and drugs. These substances wreak havoc to one's body and mind and ruin one's working capability and open the door to hundreds of diseases, effectively ruining one's life, career, and relations. We have thus told you certain methods of escapism that people have been known to follow. Everyone follows escapism at times to lead a happier life, but it is not far away that we reach a point when we become addicted to escapism. So, how do you know if you are an escapist? Find out in our next session, as well as more on the pros and cons of escapism. For now, all we recommend is enjoy the world, don't escape it. Love life as it is and love yourself. This is Manish Deo signing out, and you were listening to The Silver Lining Show, a ray of hope in the dire situations, only on VIT Community Radio 90.8. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. Hello everybody, you are listening to VIT Community Radio 90.8. This is Second Look. Here you will see our love for movies. I'm Vibisha, your host for today, and we have a guest too. Let's welcome her to the show. Hello Areja, glad to have another movie buff here. Hi Vibisha,
Hi everyone. I'm also happy that you invited me. So, how was your day today? I had continuous classes, cons of having mixed lot, a pretty hectic day. Well, how was yours, Da? Me, on the other hand, I had a pretty relaxed day. Usually, my Mondays, Wednesdays, and Fridays are jam packed, and my Tuesdays and Thursdays are relaxed. So, it's like being on battery saving mode for a day and running around the next day. I really miss school. Vibisha, remember how happy we used to be when we were kids? Oh, yeah. Ice creams and no homework days used to make us happy. We just had no stress. We were all giggling and happy. I really miss that. I miss watching Tom and Jerry, Noddy, Scooby-Doo, Dexter's Laboratory, Popeye the Silent Man, and what not. And I miss Harry Potter too. Yes, we grew up watching Harry Potter, right? Remember, back then, Harry Potter was a superhero. We used to get school bags, pencils, pouches, labels with Harry Potter. And how we used to flaunt them at school with such pride, huh? Dude, I'm feeling nostalgic now. Now that the Harry Potter series is over, why not we talk about Harry Potter? Agreed. Let's talk about Harry Potter and rekindle memories of our childhood. Hey, you fabulous listeners and the million Harry Potter fans. What is far better than talking about the one character who's very deeply carved in our hearts? The boy who lived, Harry Potter. People, before we talk about the creation, let's talk about the creator. Now. Are you thinking about Lily Potter and James Potter and Voldemort? I was talking about the creator of these characters too. If J.K. Rowling, now she's a billionaire, first female author billionaire. I wonder how many zeros would be in a billion. Hey Vibisha, the recent buzz is that she lost her billionaire status by donating $160 million to the charity so far. Her main beneficiaries are charities that help single-parent families. They offer free childcare facilities and they help single parents to find employment or enter education. Lots of people would be sad to lose their billionaire status, but JK didn't regret her decisions. In fact, she's very proud of her choices. She said, "You have a moral responsibility when you've been given far more than you need to do wise things with it and give intelligently." Her words are inspirational, and many people have a newfound respect for the extremely talented writer. She is one of the very few celebrities who can actually relate to people who are struggling financially, as she was once in a similar position. Before Harry Potter was established as an author, she was in benefits and struggling to make ends meet. During this time, she also went through heartbreak and a divorce, but she persevered and continued to put effort into achieving her dreams. At one point, she was even writing Harry Potter on free napkins in cafes. In the end, her determination paid off, as all of us could see it. And she quickly went from being an unemployed single mom to being the first billionaire author of all time. This might have influenced her decision to give an astounding amount of money to various charities that mainly focus on helping single-parent families, offering free childcare facilities, and helping single parents to find employment or enter education. She's also written 3 books for charity: Fantastic Beasts and Where to Find Them, The Tales of Beetle and the Bard, and Quidditch Through the Ages, and The Tales of Beetle and the Bard. These books alone have raised almost $30 million for various charities. It's pretty impressive, huh? Because of her charity work, J.K. Rowling is now a millionaire instead of a billionaire. She may no longer be on the Forbes list, but her generosity has changed the lives of thousands of people, which many people would agree is far more important. She truly is an inspiration. If everyone was as generous as she is, the world would be a much better place. Thank you, J.K. Rowling. Do you all know how J.K. Rowling started off writing these Harry Potter books? Let me tell you, J.K. Rowling's first idea of Harry Potter, while delayed on a train traveling from Manchester to London King's Cross in 1990. Over the next 5 years, she began to plan out the 7 books of the series. She wrote mostly in longhand and amassed a mountain of notes, many of which were on scraps of paper. She arrived in Edinburgh in 1993 with 3 chapters of Harry Potter and the Philosopher's Stone in her suitcase. By now, she had a baby daughter, Jessica, but she continued to write in every spare moment she could find. When Joanne had finished the manuscript, she sent first 3 chapters to a number of literary agents, one of whom wrote back asking to see the rest of it. She says that it was the best letter I had received in my life.
After finishing the first book and whilst training as a teacher, Harry Potter was accepted for publication by Bloomsbury. Harry Potter and the Philosopher's Stone quickly became a bestseller on publication in 1997, and the book was translated into other languages. Harry Potter started spreading around the globe, and J.K. Rowling was soon receiving thousands of letters from fans. Come on, let's relive the Harry Potter era, starting from Harry Potter and the Philosopher's Stone to the Harry Potter and the Deathly Hallows Part 2. The first movie in the Harry Potter franchise was Harry Potter and the Philosopher's Stone, starring Daniel Radcliffe, Rupert Grint, and Emma Watson as the three leading characters. On his 11th birthday, often Harry discovered that he's a wizard, so off he goes to Hogwarts School to learn the ways of the wand. But it isn't all lessons and making friends. Harry is destined for a showdown with the evil Voldemort. Sometimes, the best plan is to do things by the book. With over 100 million Harry Potter readers desperate to rush down cinema aisles to see their hero on the big screen for the first time, you can't blame Chris Columbus for sticking close to J.K. Rowling's novel. It's one thing to let your imagination loose with the words on the page. It's another to have those images backed up by a multi-millionaire dollar Hollywood budget. And from the very first sight of an owl perched on the drive road sign to the closing shot of the Hogwarts Express pulling away from the station with the majestic school sitting high on the hills behind, we know that every golden galleon has been well spent. And that's why this faithful adaptation won't fail to win over the book's fans with its wow factor. It thrives on audience recognition. John Williams' score swells at the key moments. Here's your first glimpse of Hogwarts. Even though a few of the book scenes have been cut, fans probably couldn't hope for a better adaptation. It bodes well for the rest of the series when strong stories start taking precedence over setup. You know what? Just like how we grew up watching Harry Potter movies, even the characters in it grew up acting in Harry Potter movies. Daniel Radcliffe, Emma Watson, and Rupert Grint were kids when they first started acting in the first movie in the Harry Potter series. They were just 11 years old. Yup, since then, all these actors have come a long way. Now, the next movie in their franchise is Harry Potter and the Sorcerer's Stone. The start to the Harry Potter film series is filled with visual splendor, valiant heroes, spectacular special effects, and irresistible characters. It's only fair to say that it's truly magical. The settings managed to be sensationally imaginative and yet at the same time so clearly believable and lived in that you'll think you could find them yourself. If you could just get to platform 9 3x4, right? All of us have been there. The adult actors are simply and completely perfect. Richard Harris turns in his all-time perfect performance as Headmaster Albus Dumbledore. Maggie Smith brings just the right tone of dry asperity to Professor McGonagall, and Robbie Coltrane is a half-giant with a heart to match as Hagrid. Alan Rickman provides shivers as Potions Master Professor Snape, and the brief glimpse of Julie Walters will make you glad you'll be seeing more of her in future movies. As far as Harry knows, his parents were killed in a car crash when he was an infant, and he's stuck with his aunt and uncle, Petunia and Vernon Dursley. Like a modern Cinderella, Harry sleeps in a closet and waits on his relative's hand and food while his pudgy cousin Dudley is spoiled rotten. But as Harry's 11th birthday approaches, all of that changes. A gentle giant named Rubius Hagrid shows up to inform Harry that he is a wizard by birth and invite him to study at Hogwarts School of Witchcraft and Wizardry. At Hogwarts, Harry finds much of what his pitiful life has lacked. Close friends, bits of his own family history, magical skills, recognition, and a starting position on the Quidditch team. An honor unheard of for a first year. But he also gets a few things he didn't bargain for, including a mystery and a ferocious three-headed dog named Fluffy. Most formidably, he finds he is the object of renewed hatred from the evil Voldemort who killed his parents. Harry meets the challenge head-on and faces off with this villain so wicked, other wizards won't even speak his name. Voldemort gets what's coming to him, but you can be sure he'll be back in the sequels. Hey, remember how we used to pretend and used to take sticks and start waving them in the air as if they were magic wands? Yeah.
Accio, it used to summon objects. Alhomora, it's used to unlock. Avada Kedavra, murders opponent. Crucio, tortures opponent. Expecto Patronum creates a Patronus. Expelliarmus disarms your opponent. Flipendo knocks an object backward. Incarcerus ties someone up. Oh my god, I'm tied up now. Really? Incendio starts a fire. Levicorpus hangs victim upside down by feet. Oh, how cruel. Huh? Lumos creates light at one tip. Obliviate erases memories. Prior Incantato reveals a one's last spell. Raditio reduces items to original size. Reducto blasts solid objects aside. Ridiculous use the spell and laugh to defeat a boggart. Serpenstorio produces snake. Silentio, silence victim. I think you need it, Vibisha. Sonorous amplifies voice. Specialis Revelio reveals hidden secrets or magical properties. Stupefy spell knocks out opponent. Wingardium Leviosa makes an object fly. That was nice, no? I wish it was in real life. Yeah, true. The next movie is Harry Potter and the Prisoner of Azkaban. Harry Potter is growing up. The voice is deepening. The shoulders are broadening. And hooray, you no longer feel like a creep for having a little crush on Daniel Radcliffe. Whoops. Did I say that out loud? Say what you will. I see him making the jump from a child star to adult actor in a way that Haley Joel Osment only dreams of. Appropriately, this third film in the Harry Potter series has matured along with its young stars. At first glance, the storyline itself is relatively simple. Sirius Black has escaped from Azkaban prison and young Harry is on his hit list. But the reality is that this movie is about being a teenager and all the trials and tribulations that go with it. On one level, Harry is like any other kid at school. He puts up with torment from bullies, gets into scrapes with his teachers, and hangs out with his friends. But this is not just any school. This is Hogwarts School of Witchcraft and Wizardry. And Harry has a whole other set of problems, like an escaped madman who may just want to kill him, for example. Visually, this is much darker film and it is a sumptuous treat for the eyes. There is so much incredible detail in the sets that it's impossible to observe it in all one sitting. All the staples from the other films are there. The painting stock, the staircase move, ghost room, the hall. Watch out for the knights on horseback crashing through windows. The special effects are all top notch. A word of caution for any parents, there are some genuine scares here. The Dementors are particularly nasty and I would certainly think twice about letting very young children watch this film. This is without even considering its running time, 2.5 hours, which is very long time to expect some children to sit still. But I love the movie. Now, let's go to the next movie. This is Harry Potter and the Goblet of Fire. When Hogwarts hosts the prestigious and dangerous Triwizard Tournament, the Enchanted Goblet of Fire inexplicably selects unqualified 14-year-old Harry as a competitor. Thus, he has to face 3 terrifying tasks while a dark power gathers foes against him. Even scarier, he has to get a date for the Yule Ball. Oh my god, that is really bad. The fourth offering in the Harry Potter franchise sees a boy who lived and his chums trying to get through another year at the increasingly dangerous Hogwarts School of Witchcraft and Wizardry. This means, as ever, secrets and trickery within, hostilities with classmates, and life-threatening magical sports days. New to the mix is the embarrassing reality of tortured adolescents with sexual awakenings and brooding mood swings by the added discretion of glamorous foreign exchange students. This is certainly not a movie for young children, however engaging its characters and comic tortures. Teen angst and relationship problems are pretty boring if you're 6. I love the movie. Now let me not tell more. I'll wait for it. Your imagination to take over. Come on. Harry Potter and the Order of the Phoenix picks up where the tale left, while Harry having terrible flashbacks of those events, and the terror isn't only in his head. Evidence is mounting that Voldemort is recruiting followers, building an army in an attempt to return to his former power. To keep pace, the Weasley parents, Sirius Black, Remus Lupin, and other friends reunite the Order of the Phoenix, a society of good
wizards created by Albus Dumbledore during Voldemort's previous rise. The Ministry of Magic, however, prefers to bury its collective bureaucratic head in the sand and pretend that nothing unusual is happening. Harry and his mentor, Dumbledore, refuse to parrot the Ministry's version of the story, so they set up as mutineers. In retaliation for their supposed disloyalty, the Ministry sends Dolores Umbridge to Hogwarts School of Witchcraft and Wizardry. Her sticky sweet voice and perpetually pink wardrobe are just a cover for her dictatorial designs. In short order, she manages to take out Dumbledore and take over his headmistress. You can imagine how cruel she is. Balking at Umbridge's unconvincing assurances that the wizarding world is perfectly safe, Harry and his friends, as if to parallel the Order of the Phoenix, also creates a secret society in which Harry teaches the others to defend themselves against the dark arts. As Harry's flashbacks get stronger, they become interspersed with visions of what may or may not be happening in the present. In a dark room within the Ministry of Magic itself, it's there that a confrontation takes place that will bring the truth about Voldemort to light for the entire magical world. The next movie is Harry Potter and the Half-Blood Prince. Voldemort is tightening his grip on both the Muggle and Wizarding worlds, and Hogwarts is no longer the safe haven it once was. Harry suspects that dangers may even lie within the castle, but Dumbledore is more intent upon preparing him for the final battle, and he knows is fast approaching. Together, they work to find the key to unlock Voldemort's defenses, and to this end, Dumbledore recruits his old friend and colleague, the well-connected and unsuspecting bon vivant Professor Horace Slughorn, whom he believes holds crucial information. Meanwhile, one student remains aloof. He is determined to make his mark. Love is in the air, but tragedy lies ahead, and Hogwarts may never be the same again. You know, that's the epic line. I love that line actually. Thank you. Love is in the air, but tragedy lies ahead, and Hogwarts may never ever be the same again. Oh my god, such deep meaning in it. Then, hey, what are you guys waiting for? The much awaited finale, Harry Potter and the Deathly Hallows Part 1. Based on the novel by Harry, Hermione and Ron, they've all grown up together. The horrors they met at Hogwarts are but nostalgic memories. They're cast out now into the vastness of the world on their own, and Voldemort and his Death Eaters draw ever closer. How to end the most lucrative film franchise of all time? By stringing it out for as long as possible. Thus, the final book in J.K. Rowling's ludicrously successful stories has been turned into not one but 2 installments, a delight for Potter fans and a gift to the accountants at Warner Bros. So, part 1 is the beginning of the end, and director David Yates set out his stall early. These are dark times, there is no denying. The wizarding world has become a very dangerous place. The plot sees Harry, Hermione and Ron on the run from Lord Voldemort and his henchmen. They must sever ties with home and Hogwarts and go it alone. Along the way, they embark on a quest to track down various things which will help them fight the evil forces: a Horcrux containing a silver of Voldemort's soul, the sword of Gryffindor, the meaning of a pendant that holds the key to the Deathly Hallows. Explanation of all this is provided for Harry Potter novices, but a familiarity with the books is certainly an advantage. Without doubt, this is the scariest Potter film so far. There are moments when even adult film goers will be watching through their fingers, a scene in which Hermione is tortured, albeit heard rather than seen. Another in which a Hogwarts teacher comes to a very unpleasant end. Now, and if you're scared of snakes, you might not want to give this film a miss altogether. Don't watch it. Now, do you all want to know what happens in the last installment of the Harry Potter series? Should I tell you all? Arija, tell me. Should I tell them all? No, let's just keep the suspense. Should be. Yeah. There should be a suspense, right? Yeah. We can't be telling them all. Definitely. Yeah. Now, I am curious now. You know, if I were a Harry Potter fan and I hadn't watched the last installment, I'll be like going right away to watch the film. Definitely after this 20-minute talk. Yeah, but then
I think, I'm not supposed to tell it. What do you think? Yeah, What's your final say? I agree with you. Yeah, fine. So does my friend Priyanka. Okay, cool. So I'm going to leave it to you. All your imagination. Imagine all you want. What will happen at the end? Will the boy who lived be alive or will he die? I'm just hoping that he lives. He lives, yeah. He's a hero after all. He shouldn't be dying. True. Will the good stand out or will the evil win? Definitely the good, Vibisha. What will happen? Oh my god. To know more, now go and watch all the installments of Harry Potter and you're sure to be left bedazzled. Until then, it's bye from Vibisha and Arija. See you next week. Keep listening to VIT Community Radio 90.8. Ta-da, bye. Bye. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில் விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட, என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்தில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்தில் மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா.
சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார் கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கேம்மா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. It's story time. In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing beetle leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife, since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great-grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo.
Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari, but only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, wait, I have more to say. But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. This song is presented by SparkX Music Band. தமிழர்
கொளுத்து அன்பினை நெருப்பை நிறுத்து எரிந்த தீயதை காற்றோடு அனுப்பிடு நேரம் நல்ல நேரம் மாற்றம் புது மனிதன் உன்னோடு உருவாகட்டும் மார்கழி விடை பெற்றால் தை மகள் பிறக்கின்றாள் தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது நல்லதோர் முதுமொழியாம் நற்காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் வளர்ந்திட தை மகள் பிறந்து விட்டாலே கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரைந்திட தை மகள் பிறந்து விட்டாலே வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். This song is presented by Spark X Music Band. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய் காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய் பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய் நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய் தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒளித்தாய் விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய்
மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விலை தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்தில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்க கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க.
அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகியிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கேம்மா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம், கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம். பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம், அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம். காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசை மாறினோம். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடு. நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோம், மண்குதிரை மேல நின்று சதிராடினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே, நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாடுதே. பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோம், செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே, எந்த நாலு நீயும் வருவே விட தேடுதே. ஆசை
பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினம் வாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே உன்னை காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினம் வாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி. இளையராஜா. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி. Festivity, இதுவே VIP festivity, festivity, oh festivity. நாமெல்லாம் ஒரு குடும்பம், விஐடி நம் குடும்பம், உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம், வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். Festivity, oh festivity, festivity, oh festivity. பல வண்ண பாடல்கள், மயிலாடும் மாட்டங்கள், பளிச்சிடும் திறமைகள், ஒளிர்விடும் சிகரங்கள், அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும், அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். விண்ணியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. This song is presented by Spark X Music Band.
மகள் பிறந்து விட்டாளே. வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே. நம்பிக்கை விதைக்கின்றாய், கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். தீயதை எரித்து கொளுத்து, அன்பினை நெருப்பை நிறுத்து, எரிந்த தீயதை காற்றோடு அனுப்பிடு. நேரம் நல்ல நேரம், மாற்றம் புது மாற்றம், புது மனிதன் உன்னோடு உருவாகட்டும். மார்கழி விடை பெற்றால் தை மகள் பிறக்கின்றாள். தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. நல்லதோர் முதுமொழியாம் நற்காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் வளர்ந்திட தை மகள் பிறந்து விட்டாளே. கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரைந்திட தை மகள் பிறந்து விட்டாளே. வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே. நம்பிக்கை விதைக்கின்றாய், கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். This song is presented by Spark X Music Band. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி. Festivity, இதுவே விஐடியின் festivity, festivity, oh festivity. நாமெல்லாம் ஒரு குடும்பம், விஐடி நம் குடும்பம். உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். Festivity, oh festivity, festivity, oh festivity. பல வண்ண பாடல்கள், மயிலாடும் மாட்டங்கள், பளிச்சிடும் திறமைகள், ஒளிர்விடும் சிகரங்கள்,
அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும், அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். விண்ணியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும். ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம், வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம், கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம், வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம், கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம். ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா.
தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மானங்கருக்குதடி. காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே, காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே, மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி. மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி, வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி, காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே, காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே, மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி. மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே, மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே, தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே, காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே, மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி. थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी भर बेखुदी जरा सी गफलती, थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी भर बेखुदी जरा सी गफलती, यारों का जो साथ हो यारों का जो साथ हो, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक।
शहरों की गलियों में, चने की फलियों में, लहरों में झाग है जैसे, सिगरी में आग है जैसे। बुलन है अपनी यारी, हो गम चाहे दुश्वारी, पड़ी जब किस्मत भारी, बांट ली हिस्सेदारी। चाहे जहर का हाला, पिया बन के हम प्याला, है रूठी प्रीतम जब जब मना लाया है तू तब तक। वो फटफटी की सवारी, सड़कों पे लहरी मारी, जीने का मरकज यारी, है मौजों की फुलवारी। कहो यलगार है तब तक, है अपना यार तू जब तक। कहो यलगार है तब तक, है अपना यार तू जब तक। It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing betel leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco, and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there, inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife, since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again.
Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன் என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன் காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொண்ணே என் பூங்கொடியே காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொண்ணே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி
மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் ஊருளுதடி மாரிமழை பெய்யுதடி இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி ஆடி வாடி 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 என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு யாரு துணையும் இல்ல எனக்கு நிகர் யாரும் வல்ல உடம்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல ஆடி கண்ட மீனு கண்ணு 2 இழுக்குது என்ன உன் பல்வரு சமுத்துச்சாரம் மயக்குவது என்ன
கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு புட்டு சங்கு கழுத்துறதா என்னையும் வதச்சு வாட்டி புட்டு அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் நில்லடி ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூட்டி வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு என் அத்த பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி புள்ள கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு புள்ள இத தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சான் சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி உன் படியில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி உன் படியில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த புள்ள. இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. Dear listeners, in today's Noble Lecture, we are going to listen to the lecture on Time and Space delivered by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow in VIT University. Hello listeners, I am Dr. S. Balakrishnan. I welcome you all to today's program, Noble Lecture. Today I am going to talk about space-time continuum. The inspiration got from this talk comes from my visit to my friend's home. My friend has a son who is at the age of 10. He is a very interesting character. I asked him to tell a joke and he cracked the following joke. A boy falls in love with a girl who is 2 years elder than him. The boy proposed his girl, but the girl says that she is elder than him, so she cannot marry. But boy replies so politely that he will wait for 2 years. Yes, everyone laughed after hearing this and back to our chatting. After a while, I started to recollect the joke and chewed the matter for a long time. Though it appears to be a fun statement said by a schoolboy, for me it starts to appear as more subtler than it is. Yes, the crux of the joke is about stationary time for that girl and moving time for that boy. Do we really have such a situation in nature? To put it technically, have we ever thought of time as a relative factor with respect to 2 different persons? Yes, I was kindled by this thought and started to work on it. I come up with some conclusion and studies. I am very glad to share some of the conclusions that I have arrived at. It is believed that time is evolving independently with respect to space. Even Sir Isaac Newton was driven by this thought, and laws of physics began to emerge based on this thought. Albert Einstein, by his ingenious intelligence, put forward the notion of space-time continuum, which tremendously changed our viewpoint on the fundamental aspect of science. Yes, now we have entirely a different perception about space and time. As the time passes in this lecture, you will be aware of many untold understandings.
You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Let you know the meaning of space and time by illustrating the following situation. You must have seen a common lizard on the walls, and sometimes you must have witnessed how efficiently the lizard catches its prey, say, small insects. How to fix the position of your small insect on the wall? You just need a point. Yes, the point on the wall is zero-dimensional. The lizard, which moves in a straight line, is one-dimensional. In other words, if you draw a straight line along x-axis or a y-axis, then it is a one-dimensional. On the other hand, lizard, which has definite length and breadth, you require two straight lines, one along x-axis and one along y-axis, to fix its position. Then, such things are known as two-dimensional. Not only that, circle, triangle, square, rectangle, and so on are all famous examples for two-dimensional. And to fix your position in the room, you require three straight lines along x-axis, y-axis, and z-axis. Why it is so? Because you have length, breadth, and width. Yes, you are a three-dimensional object. To say it technically, dimensions are independent components of a coordinate system required to locate a point in certain defined space. Let me tell you space little later. For example, on the globe, the latitude and longitude are two independent coordinates which together uniquely define a location. To define dimension loosely, we can say that the number of independent variables required to fix an object. Typically, three spatial dimensions, namely length, width, and height, are required to locate the position. Adding time as another dimension to the coordinate system has altered our viewpoint on the basics of entire science. In space-time, a coordinate grid that spans 3 + 1 dimensions locates events rather than just points in space. This is why the coordinates specify where and when events occur. Therefore, in space-time coordinate system, we have three spatial points to find a point on a space and one temporal point to find the time at which the point is present. In cosmology, the concept of space-time combines space and time to a single abstract universe. To put it mathematically, it is a manifold consisting of events which are described by some type of coordinate system. Therefore, space-time, which is also termed as space-time continuum, is any mathematical model that combines space and time into a single interwoven continuum. The space-time of our universe is usually interpreted from a Euclidean space perspective. What is that Euclidean space? Which is nothing but space consisting of three dimensions and time as a consisting of one dimension. By combining space and time into a single manifold, physicists have significantly simplified large number of physical theories as well as described in a more uniform way the workings of universe at both the supergalactic and subatomic levels. Until the beginning of 20th century, time was believed to be independent of motion, progressing at a fixed rate in all frames of reference. However, later experiments revealed that slows at speeds of reference related to another frame of reference. Such slowing, called time dilation, is explained very well in special theory of relativity. What is time dilation? Time dilation is an actual difference of elapsed time between two events as measured by observers either moving relative to each other or differently situated from gravitational masses. An accurate clock at rest with respect to one observer may be measured to a tick at a different rate when compared to a second observer's own equally accurate clocks. This effect arises neither from technical aspects of the clock nor from the fact that signals need time to propagate, but from the nature of space-time itself. To understand this bizarre concept, I would like to narrate the following situation. This is known as twin paradox. Twin paradox can be explained in the following way. Assume that there is a identical twin, one of whom makes a journey into space in a high-speed rocket and it appears puzzling because each twin sees the other twin traveling, and so on. According to time dilation, each should find the other to have aged more slowly. However, this scenario can be explained with the standard framework of special theory of relativity. We know that Euclidean space notion tells us that space is three-dimensional and time is one-dimensional. In Euclidean space, the separation between 2 points measured by the distance between the 2 points. The distance is purely spatial and it is always positive. However, in space-time continuum, the separation between two events is measured by the invariant interval between two events
which takes into account not only the spatial separation between the events but also their temporal separation. This is known as space-time interval. That is, the interval between two events defined in terms of difference in space and time coordinates. Certain types of worlds are the shortest path between any two events. Such paths are known as geodesics. The concept of geodesics become critical in general relativity since geodesic motion may thought of a pure motion in space-time that is free from any external influences. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Now we are going to see three types of interval, namely time-like interval, space-like interval, and light-like interval. For two events separated by a time-like interval, enough time passes between them that could be a cause-effect relationship between the events. For a particle traveling through a space at less than the speed of light, any two events which occur to or by the particle must be separated by a time-like interval. Event pairs with time-like separation define a negative square space-time interval and may be said to occur in each other's future or past. There exists a frame of reference such that two events are observed to occur in the same spatial location, but there is no reference frame in which two events can occur at the same time. The measure of a time-like space-time interval is described by proper time. Time-like interval is nothing but the time elapsed in your exam hall or a classroom. You enter into a class at 8 a.m. and leave the class at 8:50. To add more, you write your exam and your teacher gives corrected paper in the next week. Same spatial coordinates but different time interval. What can you say about space-like interval? When a space-like interval separates two events, not enough time passes between their occurrences, but there is a casual relation. When a space-like interval separates two events, not enough time passes between their occurrences for the time to exist, a casual relationship crossing the spatial distance between the two events at the speed of light. Generally, the two events considered not to occur in each other's future are past. There exists a reference frame such that two events are observed to occur at the time, but there is no reference frame in which two events can occur in the same spatial location. For these space-like events paired with positive square space-time interval, the measurement of space-like separation is proper distance. Space-like interval is nothing but what you are doing in your hostel room and at the same time what is your friend doing in the basketball court. Same temporal coordinate but different spatial coordinates. When a space-like interval separates two events, not enough time passes between their occurrences for there to exist a casual relationship across the spatial distance between the two events at the speed of light. Generally, two events are considered not to occur in each other's future or past. There exists a reference frame such that two events are observed to occur at the same time, but there is no reference in which two events can occur in the same spatial location. For these space-like event pairs with a positive square space-time interval, the measurement of space-like separation is a proper distance. Space-like interval is nothing but what you are doing in your hostel room and at the same time what is your friend doing in the basketball court. Same temporal condition but different spatial coordinates. What can you say about light-line interval? In a light-like interval, the spatial distance between two events is exactly balanced by the time between the two events. The events define a square space-time interval of 0. Light-like interval are also known as null intervals. Events which occur to initiated by photon along its path all have light-like separation. Given one event, all those events which follow a light-like intervals define a propagation of a light clone, and all the events which proceeded from a light-like interval define a second light line. Why time is so subtle? Time is really relative, and this is what Albert Einstein put forward to understand the concept of space-time continuum. You will get a message from Einstein by imagine the following situation. The word now is used with the sense of time being evolved right now. That is, what are you doing now? You are listening to this talk, your mother is cooking, your father is reading a newspaper. People in America are sleeping, and minor earthquakes are happening under the ocean, and volcanoes somewhere on Earth erupts. All these events are taking place at the given instant of time now. They are spatially different, but timing is the same. All these events have its own consequences and snapshots of small in time interval combined together, and each event is happening right now and in the future as well. Assume that an alien is far away from us, is watching all these events
taking place right now, meaning at this moment. If the alien starts to move in opposite direction, the past can be seen by him at the given time of now. If the alien moves towards us, the future can be seen at the given time now. How can we understand this subtle concept? Very simple. Let us assume the following. If you consider the space and time as the length and width of a bread, you can slice it at any angle. That is, if you slice it in a straight line, you will get all the events happening right now. And if you change the angle of slicing, then at a given moment you can see what has happened in the past and what will happen in the future. Hence, time is relative parameter which is necessary to describe the event as suggested by Einstein. While space-time can be viewed as a consequence of Einstein's special theory relativity, it was first explained mathematically by one of his teachers. Yes, his name is mathematician Hermann Minkowski. His concept of Minkowski space is the earliest treatment of space and time as two aspects of unified and essence of special theory of relativity. The idea of Minkowski space led to special theory of relativity being viewed in a more geometrical way. However, the most important contribution of Minkowski's geometrical viewpoint of spacetime turned out to be Einstein's later development of general theory of relativity. The notion of time is very subtle, always fascinates the minds of scientists as well common man. In fact, the idea of time travel to the past and to the future becomes very famous as early as 1850s. The very first fascinating story based on time travel is penned by H.G. Wells. The novel Time Machine is a science fiction written by H.G. Wells and it was published in the year 1895. It is generally credited with the popularization of the concept of time travel using a vehicle that allows an operator to travel purposefully and selectively. The term time machine coined by Wells is now universally used to refer to such a vehicle. It has also indirectly inspired many more works of fiction in mania. Having described about space and time technically, I would like to find the connection of space and time with our own Indian mythology. Some of the saints portrayed in our great Indian epics, namely Ramayana and Mahabharata, seem to possess the power of time travel. That is to say, these saints can visualize the past and future events. Even the ancient Indian Vedas have also mentioned about the passage of time before and after the present event. Unless we are told the truth by these holy personalities described in our mythology, we cannot say anything. Let us construct a time machine and travel to the past to meet them, or travel to the future to see the semester results. Dear listeners, that was a noble lecture on time and space delivered by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow in VIT University. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. Hi குட்டீஸ், இது VIT பண்பலை 90.8. VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு இடத்துல ஒரு பெரிய ஈச்ச மரம். அது எப்படி இருக்கும்னா தென்னை மரம் போல ரொம்ப ஹைட்டா இருக்குமா. அந்த ஈச்ச மரத்துல 2 தூக்கணாங்குருவிகள் ஒரு கூடு கட்டி அதுல ரொம்ப சந்தோஷமா அழகா வாழ்ந்துட்டு வந்தது. தினமும் 2 தூக்கணாங்குருவிகளும் காலையில எழுந்து தங்களோட சாப்பாடு தேட கிளம்பிடுமா. வெளியே போய் தங்களுக்கு தேவையான உணவை சாப்பிட்டுட்டு ஜாலியா சுத்திட்டு திரும்பவும் சேர்ந்து ஒன்னா கூட்டுக்கு வந்துடுமா. அப்படிதான் ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? எப்பவும் போல 2 தூக்கணாங்குருவிகளும் அதுங்களோட கூட்டை விட்டு வெளியே போயிருந்தப்ப வேற ஒரு இடத்துல சிட்டுக்குருவிகள் வாழ்ந்துட்டு வந்துச்சான். அங்க ஒரு தாய்க்குருவியும் 3 குட்டி குருவிகளும் இருந்தது. எப்பவுமே தாய்க்குருவி இரைய தேடி கொண்டு வந்து தன்னோட குஞ்சுகளுக்கு கொடுக்கும். அந்த 3 குஞ்சுகள்ல கடைசி குருவி மட்டும்
அதுக்கு கொடுக்கற சாப்பாடு மட்டும் இல்லாம தன்னோட அண்ணன் குருவி கிட்ட இருக்கிற சாப்பாட்டையும் சேர்த்து சாப்பிடுமா. இப்படியே அது செஞ்சதால ஒரு நாள் மத்த 2 குருவிகளுக்கும் கோவம் வந்து அந்த குருவிய வெளியே அனுப்பிடுச்சுங்க. வெளியே வந்த குருவிக்கு தங்க இடம் இல்லாம போச்சு. குருவிகள் எப்பவுமே ரொம்ப உயரமா பறக்கும். அந்த குருவி தன்னை வெளியே அனுப்பிட்டாங்கன்ற கோவத்தோட பறந்து வந்துட்டு இருந்துச்சு. அப்போ அது வர வழியில தூக்குனாங்குருவி கூட பாத்துச்சான். 2 தூக்குனாங்குருவிகளும் வெளியே போயிருந்த நேரமா பார்த்து அந்த சிட்டுக்குருவி தூக்குனாங்குருவி கூட்டுக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 தூக்குனாங்குருவிகளும் தன்னோட கூட்டுக்கிட்ட வந்ததும் ஒரு தூக்குனாங்குருவி பறந்து வந்து கூட்டுக்குள்ள தலைய நுழைச்சது. கூட்டுல சிட்டுக்குருவி இருப்பத பார்த்துட்டு, குருவி அக்கா, எங்க வீட்டுல நுழைஞ்சு எங்களுக்கு இடம் இல்லாம பண்ணிட்டீங்களே, தயவு செஞ்சு வெளியே போயிடுங்கன்னு கெஞ்சி கேட்டது. அதுக்கு அந்த குருவி, போடி போ, உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ, இதுக்கு மேல இதுதான் என் வீடு, நான் இதை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிடுச்சு. இத கேட்ட தூக்குனாங்குருவிகள் அங்கிருந்து வருத்தத்தோடையும் யோசனையோடையும் பறந்து போச்சான். அந்த சிட்டுக்குருவி கூட்டுல ஹாயா உக்காந்துட்டு ஜாலியா பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. திடீர்னு தூக்குனாங்குருவிகளின் கூட்டம் பறந்து வந்து ஒவ்வொன்றும் ஈரமண்ண தன்னோட அலகுல கொத்தி வந்து கூட்டு வாசல்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கூட்ட அடைச்சிட்டாங்க. கூட்டோட வாசல் குறுகிக்கிட்டே போனது. முதல்ல சிட்டுக்குருவியின் கழுத்து, அப்புறம் தலை, கடைசியா அலகு வரைக்கும் அந்த ஈரமண்ணை போட்டு மூடிடுச்சுங்க. மண்ணோட வெயிட் தாங்காம கூடு கீழே விழுந்துடுச்சு. அப்புறம் அந்த சிட்டுக்குருவி நொண்டுகிட்டே போச்சான். அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டா இதுதாங்க கதி. இதுல இருந்து என்ன தெரியுது குட்டீஸ்? எப்பவும் நம்ம அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும். இனிமே உங்க அண்ணா அக்கா கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பீங்க தானே? இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ். Hello everyone. This is Silena from Vit Community Radio 90.8 and it is story time. And I am up with a story all written by myself, Atonement. Here is the preface. Vinodini, a young school-going girl, stays back home for it was a holiday. A strange man comes at Vinodini's doorsteps. Not a beggar, not an invitee either. What is that then that has brought him here? He has walked all the way barefoot up to her place. Strange. Absolutely strange. The sole of his feet is sore with blisters, a person not striving by appearance, so much so that he couldn't afford himself a pair of slippers was further perplexing to have not worn his slippers. Read the full story, know what the man has to say about his not wearing slippers. So here is the story. He came and rang our doorbell. Ma had her hands busy with her kitchen work. So I ran out to tend to the supposed guest. A clean white kurta and a not so clean pajama draped his lean and droopy shroud. Close cropped hair, grey and black randomly dispersed, had bushed around the edges of his pair of ears more than any other part of his head. High-powered glasses and all the sagging wrinkles apparently suggested that he was in his 60s or above. And shockingly enough, he was bare feet. Without wasting any more time in studying the strange stranger, I inquired of him about his identity and his purpose. I don't have slippers, Ma. That must have risen a lot of questions in your mind, right? He went on to add. I have been walking bare feet since quite some time now. I'm going door to door and narrating my story. An abrupt pause. He began again. I had killed my wife long back. I was beating her as usual with my waist belt and then took out my slipper. I started thrashing her with it. She was groaning. My sadist beast was, however, not content with that. So I kept on weeping and lashing and smacking. And that was the last day I bit her. Nevertheless,
I love my daughter. I had from her a lot. The slightest hint of her pain caused me intense agony. She has been tortured the same way at her in-laws' place. Now she is battling with death in the hospital. I didn't register any complaint against her in-laws yet. How could I? I wasn't punished either. My wife didn't have her parents to get her justice after her demise. God forbid, nothing happens to my daughter. So, I have pledged not to wear slippers until my daughter gets well. And on barefoot, I'm going door to door and narrating my story. I can understand your presumption induced from my appearance. You probably thought that I must be here for begging alms of you. And yes, you were right. I have come here to beg, not to beg alms, to beg prayers, to beg blessings. With tears rolling down his cheeks and voice suffused with pain, in a trembling voice he groaned, "Ma, pray for my daughter. Please, I beg of you, pray for my daughter. I am a sinner. How could I pray for my daughter to be endowed with fortitude to endure the same pain I had caused my wife all these years back? He won't listen to my prayers. God won't listen. God won't. He won't." I stared blank. I still couldn't comprehend the scenario, and eliciting a reaction was not nearly possible. Ma came out running, all startled by the cry. Having no clue about what was going on, she got impatient and started inquiring me of what all had happened. I couldn't reply. I asked the man, who was on his knees at our doorsteps, to get up and leave. His face turned pale. Hopelessness had clouded it densely. I said, "Your daughter will be all right. I shall definitely pray for her. My mom will also pray. Why, Ma? Won't you?" Ma, with no preface to the story, ended it by nodding in affirmation. The man stretched his lips into a feeble smile, gestured a namaskar, and walked away. At the door, while Ma kept on inquiring me, I stared vacantly to see the man disappear from my sight. Thank you. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello listeners, you're listening to Vit Community Radio 90.8. This is your show Travel Bonanza with your host Ashika. The show where you will get to explore the globe through the radio. Today we shall explore God's own country. Yes, we all know it. It's Kerala, of course. It's a vast place, an entire state, of course. But I had managed to explore it in just one whole week. So you have various destinations. You have the capital, which is Thiruvananthapuram, or as we call it, Trivandrum. Then you have Cochin, the port city. There is, of course, the Venice of Asia, as we call it, Alleppey. And how could I miss a place drastically different from the rest? A hill station right in the middle, Munnar, of course. And not to forget Wayanad. So many places, right? So where to begin, how to go, what to eat, we shall cover it all. You can start off with Cochin or Trivandrum, as these cities are very well connected. So how to reach this city? You can take a train, flight, bus, anyway, and you would get there. I landed in Cochin first when I had chosen to visit Kerala. So Cochin, discover the European legacy and the historical phenomena of the city. There are various tourist destinations. The first, you must visit the Chinese fishing net. This was set by the king Kublai Khan
in the 14th century. The fascinating thing about these fishing nets is that it is still used by the fishermen. So please do not miss this spot as you get to see an actual demo of the specially designed net. The second one, and the most important destination in Cochin. Cochin is the route through which the European explorers took their first step in India. Thus, their traditions are etched into this city. You have the European churches of Cochin that you must visit. The first church that you should visit should be St. Francis. It's one of the oldest European church by the Portuguese. Also, it is the burial place for Vasco da Gama, the most famous explorer of India, as we all know. The burial place is a cemetery where several other soldiers also rest in peace. So you must pay a visit to this church. The second one is a very impressive church. It is called the Santa Cruz Basilica, one of the largest churches in India, and a magnificent one, that too, with artworks like murals, frescoes, and these signify Jesus Christ's life. Now we talked about churches. Now how about the other side of the culture? This place is Madan Cherry Palace. This is a definite visit and was built for the king of Cochin by the Portuguese. It depicts the Hindu mythology. So you see the vast difference from churches to the Hindu mythology. The next destination is even more diverse than this. This represents the Jewish culture. You must visit the synagogues that are present all over Cochin. One of them is the Pardesi synagogue. It is one of the oldest and the most active synagogue of South India. Before you leave from Kochi, don't forget to stroll through the streets of the Jew town that illustrates a bustling spice trade market even today. You will also get the feel of being in a whole new destination with the fragrance of the Jewish culture lingering through the town. So do not miss the Jew town and do visit the synagogues of Cochin. So that was Cochin for you guys. It has the different cultures all mixed together in a cocktail just ready for you. So do visit Cochin. It should be a top priority of visiting Kerala. Now the second destination is the Venice of Asia. That is Alleppey. In this destination, there are no streets. There are only backwaters that you can stroll through. You can literally row a boat around the streets of this town. This is a beautiful town completely surrounded by the magnanimous backwaters. Now the best way to tour this destination is by booking a houseboat or even staying overnight in the houseboat. The houseboat is an experience in itself. The beautiful mobile house slowly takes you across the waters. The houseboat is a thatched, magnificent structure with all required facilities. The interesting aspect of so make sure that you book the houseboat and have the time of your life in Alleppey. Now the interesting aspect, let's get to that. The food. Yes, always the most exciting part, isn't it? Now let's get to the food which I experienced in Alleppey. They let you fish from the houseboat, and the fishes, prawns or the lobsters that you catch are cooked in your own style as per your taste. So when I went, the cook had prepared a delicious lobster from the lobster that we managed to catch. So do go there and fish from the houseboat itself. Now those who are not interested in the whole calm, tranquility, composure of nature, you can go for an adrenaline rush of kayaking. You can kayak through the backwaters of Alleppey, and it will be definitely not something to miss. So do go try that out. So everybody do pay a visit to Alleppey, the highlight of Kerala. If you visit Kerala and you do not go to Cochin or Alleppey, it is definitely a miss. So do go to Alleppey and experience the Venice of Asia. You will unanimously be blown away. Now moving from there to a whole new altitude, to the hills of Munnar. This will cool all the heat from the rest of the destinations that you will visit. The ideal hill station to get away. There are plenty of hillside resorts to relax and get the aesthetic sense of. Munnar is a perfect weekend getaway to just stay in tranquility. But for those who want to go out there and explore, there are always destinations in and around Munnar. So I'll go through that for you guys. First, there is the tea museum. You get a glimpse of the working tea factory, one of the biggest in India.
So do not miss that. It is in Munnar. Apart from that, as you drive kilometers away from Munnar, you have various national parks, bird sanctuaries, and you can get to the wildlife as close as possible. The first is the Ernakulam National Park, a 16-kilometer drive from Munnar, where you can see the endangered species of the Western Ghats. So whether it's the animals, whether it's the flora or the fauna, this is it. So guys, do go to this national park. Now the second destination is the Tattikad Bird Sanctuary, a serene park where over 270 species of birds flock, of course in certain seasons. So do go there through the migration period. Another tourist spot close to the wildlife is the Chinnar Wildlife Sanctuary, which is 16 kilometers north of Munnar. This sanctuary is another home to the wildlife of the Western Ghats. So do not miss it if you are in and around Munnar. So that's what you can do in Munnar. So apart from these destinations, we have a person who is willing to share her experiences in Kerala. And this destination is very different, so I hope you enjoy it. So ma'am, what's your name? My name is Aparna and I am a student in Vit University doing my software engineering. Okay, so can you tell us about the destination you often visit? Okay, so this happened during my last monsoon vacations. Like I visited Wayanad. Wayanad is basically one of the 14 coolest districts in Kerala. And then if you're looking for a holiday destination, this is probably the best place that you can ever visit. Wayanad itself means the land of paddy fields. So you can find a lot of place under forest cover, plantations, paddy fields, a lot like that. And then when you travel itself, you'll feel the warmth and the beauty of the place. So if you're asking about my trip, I can say that the trip was very adventurous for me. Usually it takes 2 hours from my place. I belong to Calicut actually, so I travel for 2 hours and then only I reach the place. Okay, so it's a hill station. So how do you plan your travel? It's just a 2-hour journey. Like you can take bus or car or any other mode of transportation. Even buses are you find buses within half an hour, so you can visit at any time of the day. So I would prefer only the bus journey because when you travel, when 9 hairpin curves are there, out of which third one is very prominent. Usually most of the tourists, they get down at this place and they enjoy the beauty of the place. So when you travel in bus, you can actually feel the beauty of the place. So, yeah. Yes, the hairpin bends must be very adventurous to drive on, whether you're going by a car or a bus. So anyway, tell me, how is the climate of this destination? Climate all through the year, you can say during January it's usually cool, but I would prefer if you're planning to go for a holiday, it would be better if you go during December because that time the place will be cool. It will not be that cool, but then it will be moderate. Throughout the year, the climate is always very chilled out. It's a very nice place to settle down, usually. A nice place to relax. So what do you think is the best time to visit Wayanad in the whole year? I think it would be November to December. Yeah, that's the best time that you can visit the place. Okay, so tell us about the prime locations to visit, the tourist attractions in Wayanad. Okay, tourist attractions, there are so many places actually. There are dams, there are coffee, tea plantations are there. And then you have this Edakal Caves, Pukod Lake. Due to some time problem, I couldn't visit most of the places. So I visited Karapuda Dam and the dam, it was very beautiful. Usually they have a major part of the dam as a irrigation purpose. And then tourists keep visiting the place, and then you have to travel a little bit inside. You have to go from Wayanad also. You have to travel a little bit inside to reach the place. And yeah, that's it. The place is very beautiful. Okay, what about the tea and coffee plantations that you were emphasizing about? Okay, tea and coffee plantations. Even when you start from the bottom of the hill. If you go, while going itself, you can see the plantations. And if you separately want to visit the place, you can just get into any of these tea estates, and then you can visit the place. There are several brands, like including local and good brands are there of tea, coffee plantations. And then, yeah, that's it. It's very nice, especially when you travel in the morning or it will be very foggy. It will be very nice to see. It sounds very beautiful. So apart from Wayanad, there are other hill stations in Kerala like Munnar. So how do you think Wayanad is set apart?
Okay, Munnar, even if you ask anybody about Kerala, the first hill station that comes to one's mind is Munnar. Munnar is very common, but then most of the people doesn't know about Wayanad. So I think it's less populated and less polluted when compared to Munnar, if you take the current situation. Yeah, that's it. So obviously that makes it a better place because people do not know about the tourist destination. Anyway, tell us about the Wayanad cuisine. Okay, Wayanad cuisine. Of course, food is the most important part, but yeah. Food is very important. So they have normal food items that they usually eat, the food items that are consumed by the other Keralites usually. And then most of the things that you get there, they are very fresh. Since it's a hill station, you can actually expect good vegetables, everything. And even while you're traveling, you can find the roadside stops where they sell coffee, tea, and all. So I think that captured my this thing. Like I found that as more catchy compared to the other big hotels that were there. So you should definitely try out the local tea shop. That's one of the best places that you can go as a tourist. Yeah, Kerala tea stalls are very famous. So you guys better visit that place. Okay, so I want to talk about one more destination, and that would be Bepur. Bepur is around 20 minutes from my place. I belong to Calicut, basically. So you can take car or bus or anything, and then you can reach the place. It would be better if you take car because that will reduce the time to reach the place. So what type of place is this? Is it a beach or like a national park or what? No, it's not a national park. It's a beach area. It's very beautiful. It's like a beach port. You can say it's more like a port. So much of fishing activities happen there. And then a lot of tourists visit there. Usually couple, family, they spend their time in the evening or morning. You can even take a evening walk or a morning walk. Morning walk would be very nice. I usually visit the place sometimes. Sometimes I go there in the morning along with my parents. It used to be very nice. Yeah, that's it. So it's a beach, but it's a famous one, so it must be pretty different from the regular beaches you see in and around Kerala. So what's so special about this destination? So talking about the speciality of the place, it's like the main attraction about this place is that you can walk through the pathway, and the pathway is extended towards inside the sea, as in towards the horizon. Yeah, it extends for around around 2 kilometers. Around 2 kilometers, and you can walk. It actually takes a lot of time to reach from one end to the other, and people, they spend their time sitting on the rock side, and on the rock side you can see this small tiny crabs crawling around, and then boats, people busy with fishing, and in the evening if you visit you can see people flying kites near the shore side. So the whole scenic beauty, or whatever you call it as, it's very nice, it's very beautiful, and you will not get to see anything like this anywhere else. So this is definitely a beach that you should visit. So Kerala is full of diversity, different cultures. So how is this place linked to the culture? Okay, about the culture, the major population of this area, it's populated by Muslims usually. You can find a lot of Muslims there, and then they have their own business people. They stay there usually. And one other major thing that I noticed when I visited this place was the population of goats. I would say goats, and it has a story behind this. The thing is, there used to be one famous author. His name is Muhammad Bashir. So he is very famous for his short stories and novels. And then one of his main work was Pathumed Adu, which means Pathuma's goat. Pathuma is a person's name basically. And he has written so many other small short stories also. People still read it. That's the best thing, and he's well known among most of the Malayalis. Yeah, that's it. Goats. So probably the population of goats is more than the humans in that place. Yeah, kind of. You can see goats anywhere, like in each and every corner you can find them staying. They're basically very innocent creatures. They don't do anything. So Aparna, what are the other places to see within that beach area? Other places, I can say that the pathway that I was talking about, there are two sides of it. One is nicely built, it's made properly, but the other side, it's more like a forest covered area. So to reach that side, you have to cross from one side to the other. So they usually don't have proper boats to cross from one place.
So it's like they have something that looks like a raft, similar to a raft. It's square in shape. I don't know what you call it. So that's how you reach there. And then when you reach that side, you can find this lighthouse too. You can find the lighthouse, and they start emitting light at night, and which is useful for the boats and like the fishing people, in the night. Okay, thank you so much for informing us about this destination. And what else? Do you have any suggestions or any further information to share with? Okay, if you are planning for a visit to Kerala, I can say I can talk about one more destination. It's Adirampalli Waterfalls. It's in Chalakudi. I didn't even dream of going to that place. Actually, I visited the place as a part of my friend's cousin's wedding. So one evening we just went to the place, and that place is very beautiful. It's a waterfalls. So the thing is. So how do you reach the destination? Okay, reaching the destination, I don't remember the place exactly, but then it took around 1 hour from my place to the destination. So if you... Your place is Calicut? No, not Calicut. I visited my friend's place actually. So it's not in Calicut, it's in Thrissur. It's in the district called Thrissur. So basically it's connected by buses or even trains? Yeah, if you are taking a train from Calicut, it will usually take 2 to 3 hours. And from there, maybe you can travel for 1 more hour and then you can reach the destination. Okay, so wherever you are, whether you're in Vellore or anything, there are train connections to the place. Yeah. You can travel from any part of the state or other neighboring states. You can easily travel to the place. Just that from Thrissur, you will have to take extra 1 hour maybe. And talking about the place, it's very beautiful. It has forest area. It's more like in between a forest. And then you can find the shallow part as well as the falls part. Like and they have restrictions towards boundaries where you are not allowed to go after a particular limit, and you can find a lot of monkeys also there. So whenever you're traveling, make sure that you don't have anything food items with you. And then the best part is you have to go to the down falls part, the main part, and it's not like a normal waterfalls. You have to travel down. It's more like a trekking experience. It will add it up as a trekking experience. You can add it up as a trekking experience too. And when you reach the falls, it's very nice. Like water, it literally sprinkles on your face. You can feel the water sprinkling on your face. Sounds beautiful. Yeah, it's very nice. And yeah. So this waterfalls, I've heard it comes in certain movies too. It's a prime tourist, not only tourist, sorry, a film shooting area, right? Yeah, so many Malayalam movies have been shot there, and even Hindi movies. I can say most of them would have seen this movie called Ravan, where Aishwarya Rai, she makes a leap from the top to the bottom. Yes. So that was shot from Adirampalli only. It's very nice, very beautiful. So guys, it's definitely a place to visit, and it sounds really beautiful. Thank you so much, Aparna, for joining us. And you told us about, you rather informed us about 3 destinations, so thanks a lot. And destinations that are actually not really famous to the people who visit Kerala. So do visit these 3 destinations and let us know how it is. So thank you so much, Aparna, for joining us today. And thank you, Ashika, for giving me this opportunity, and I look forward for more opportunity to talk about the places so that people can at least know, and then they can visit the place, because there are so many places that nobody knows, so many places that people should know about. So I think you are doing a good job making such a show and making people aware about these places. So thanks for that again. All these 3 places. Anyway, thank you so much, Aparna, for joining us today. This opportunity to talk about this place. I really want everybody to visit this place once in their lifetime. Yeah, that's it. So guys, I hope that was very informative, and I hope you guys do visit. Kerala is known for its Malabar cuisine, ranging from soft appams to fish mole to payasam, coconut flavored avial. This is a variety to satisfy every taste palate. This is getting me super hungry already, thus let's change the subject. And before we close in and you all leave Kerala, do not even think about not embracing the Ayurvedic spas which are sprayed across Kerala. This will soothe your body and soul as your senses come alive through the Ayurvedic massage. So everyone of Vellore, I've told you all the must-dos of Kerala, the indefinite places to visit, the cuisines to entangle in, and how to revive your senses. I've covered only half of Kerala.
So do stay tuned further to explore God's own country, sometime probably in the near future. I hope you enjoyed traveling through this state filled with a deep-rooted culture and tradition. So do visit this truly beautiful tourist destination. This is definitely the closest to nature. Until then, stay tuned to Travel Bonanza. Same time, same show, but different destination. This is your only host, Ashika, on VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host, Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. Hello everyone, this is Silena from VIT Community Radio. I'm going to recite a poem written by me, A Piece of Me. A thoughtless rejection, an incomprehensible pain, a marred laughter, a disguised hope, an unforgettable reminiscence, a faded nostalgia, a shattered dream, 1,000,001 pieces of broken trust, a cosmic longing, a hopeless expectation, an unanswered beacon, an unwrapped attachment, a futile investment, a boastful mistake, an embellished scar, an addictive torture, an unfathomable deep altogether, a piece of me that still breathes in you. Give that back, and down my path I shall walk. Thank you. The story of a soft heart. Everyone has a heart. Every heart has its own language. Every heart has something to speak. Every heart wants its listener. But the irony is dramatic. Every heart knows only its own fine language and fails to interpret the rest. Every heart expects to be listened and never chooses to play the listener. There are hearts which are kind and hearts which are ruthless. Hearts soft and tender, never do they find anything a crooked business. Hearts are as merciful as the nature, embrace one and all. Stones replace some hearts, and every little creature do they appall. And above all, we all know the irony is dramatic, that a soft heart is always destined to be trampled over by a stone. That the softness remains no more, it gets too scarred to expose its scars, and it fortifies itself with high-rise steel bars. It realizes the necessity of protecting itself. It trains itself not to care anymore. It changes and changes until it becomes steel, so the next time no stone dares tread. And thus, apparently, no soft heart does exist. The rest do remain, though, proud and unstirred, the heart, stone and steel. Thank you. Only a few people. Hundreds of millions of people share this planet. The predominant fraction is incognizant of your existence. Of the handful of people that you know, are the bulk fraction who don't bother about your existence, followed by the ones who are averse to your existence. Then comes the insignificant count, for whom what matters is only your existence. This insignificant count makes your life really significant and worth living. Don't you ever forget to make them feel special. Don't you ever ignore their existence. Thank you. Fish knows water the last. Traveling since quite some time, down the unfathomable yards of pain, luggage packed on the back, so heavy of miserable disdain. You are tired, your thirst reasons fine. You survive on water, you drink it, and it takes you to cloud 9. As dear as gold and meaningful unto life, serves you the nectar when life and death do strife. Fish swims, survives in water.
takes it for granted and knows it the last, until hits the pitch-dry plank with a spine-fracturing thrust. One nurtured, cared and loved does not perceive love as love, until the day when love does relinquish, does he split with an unsettled soul, that restless forgery does vanquish the truth and plainness of love. He is that fish that knows water the last. Thank you. I miss you, my innocence. Time taking its test, wayward winds raising ghastly storms. Every time my innocence being challenged, amidst each turmoil, when I see faces unveil, all selfish, ruthless, condescending and sadistic, I grumble, I forge my heart to harden. I become scared and then overly protective. I contemplate on fighting back. Vengefulness and jealousy start peeking through the voids of doubts and uncertainties. My innocence gets smothered unnoticed, and that mirror, being no less cruel, mocks at me and asks, "Who are you?" every time I face it. Horror and doubt, all unknown, have a crunchy snack on my clueless mind. For an ounce of a moment, I stare blank, inner voice of no help, a bleak and barren moor. I utter to myself an impulsive reply, "I miss you, my innocence, I miss you. Thank you." Emotional hibernation. This emotional hibernation comes in cyclic phases. As winter follows autumn, so does my pattern follows its traces. I merrily go through my happy summer days. Least could I surmise my emotional Sabbath. Unnoticed follows the winter that stays. And it is when life succumbs inside to a satirical aftermath. Expectations creep in furtively. What a havoc does it create, O Lord! I deluge in the downpour of heft, my feelings lessening to nothingness. I cannot but mourn at the theft. And then I know, feeling sad is better than feeling nothing. At least I'm breathing, I know. Thank you. Never regret whatever. When everything is visibly changing on the outer and inner surfaces, when I feel dimensions expanding and contracting within my cosmic conscience, when I see situations and people change, when I witness the old flowers wither and new ones grow, I realize deep within I'm moving ahead to embrace the ultimate, leaving behind the transitoriness in the depths of my memory. As things seem moving on, I'm assured that it's me sailing through. For the viewer seated in the boat interprets the world flying past and himself standing still. I have changed. They forgot too. They missed keeping their pace with me and are left behind. I emerge out the victor. Those pinpricks were vaccines. They immuned me against the bigger bitter. Thanking each and never regretting one, I move on. Never do I turn back. Thank you. மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்துவதே மக்கள் நலச்சந்தை. ஆரோக்கியமானவைகள் இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில் ஒரே இடத்தில் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில் நடைபெறுவதே மக்கள் நலச்சந்தை. இது ஒரு தனித்துவமான சந்தை. இந்த சந்தை வாரச்சந்தையாகவும் மாதச்சந்தையாகவும் நடைபெற்று வருகின்றது. வாரச்சந்தை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அசோக் பிளான்ட் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, ஆக்சிலியன் கல்லூரி ரவுண்டானா அருகில்,
காந்தி நகர் வேலூர் 6. இதில் விவசாயிகள் நேரடியாக காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன் போன்றவைகள் விற்பனை செய்கின்றார்கள். மாதாந்திர சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், ஆக்சிலியம் கல்லூரி சாலை, காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனை நடைபெறுகிறது. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் நடைபெறுகிறது. அவசியம் வாருங்கள் என அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. Exchange of ideas. If I were to locate a certain person on the earth, I would need his address. Is there something similar which we can scale to the cosmos? Do we have something like a cosmic address? In order to understand the celestial object, in order to understand the mysteries of the cosmos, we need a variety of subjects. Research says that there might have been life on Mars. Hello Vellore, welcome to today's episode of Exchange of Ideas. Today we have students from VIT's student chapter called SEDS VIT. SEDS VIT stands for Students for the Exploration and Development of Space VIT, and it is the headquarters of SEDS India. The chapter mainly deals with promoting astronomy and space studies to student bodies. At the same time, they do various projects like satellite launches, and they teach school kids about space and general awareness about science. Today's panel, we have with us today Karthik, Sai Akshya, Madhu, Shreyas and Dheeraj, and I will be a moderator for today. My name is Aditya. Our show today is called Star Stuff, and it is a tribute to the anniversary of 2 historic events which happened in the past. The show is a tribute to Yuri Gagarin, who was the first person to go to space, and he was a Russian cosmonaut who was on board the Vostok 1, and he was launched into space on 12th April 1961, and this marks his 54th anniversary from him going to space. He was not only the first person to go to space, but he was also the first person to complete one revolution around the Earth, that is one orbit around the Earth. The second historic event which we would like to talk about is the Apollo 13 mishap, which NASA calls its most successful failure. They say that because the Apollo 13 was actually a mission to send astronauts to the moon, and midway what happened was the oxygen cylinders blew up, and that jeopardized the lives of all these astronauts on board. Yet the astronauts managed to maneuver the spacecraft back to the Earth, and they managed to come back into the Earth alive. So this happened on 11th April 1970, and this is the 45th anniversary of that mishap. The show today is called Star Stuff. So how many of you know what stars are? Have you ever been curious about what a star is? How many of you have looked up at the night sky, towards the evening, or maybe even right now? Do you see 1 star, 2 star, or do you see thousands of stars? Well, there are millions and millions of stars in the universe, and our Earth is just one tiny planet amongst the whole system in the universe. Man has always been interested by the night sky and the origin of the universe. So there have been many unanswered questions like how is the universe made, what is our fate, and is there life elsewhere on the universe? All these type of questions, sparked the curiosity in the man to learn more, and he wanted to know more. So astronomy has been in, the human system and curiosity for thousands of years, and there are still several questions yet to be unanswered which we're looking for the answers. Today's show we will mainly focus on whether there is life elsewhere in the universe, the possibilities of life, and in this technological era, is space studies important or even relevant as of today? So yeah, over to Madhu. Madhu, what is our position in the universe? What else is with us in space? We've always wondered how the universe works.
Let's get into some basic details. What is astronomy? Astronomy is a branch of science which deals with celestial objects in space and the physical universe as a whole. Earth is a part of our solar system. Now, how would you define a solar system? A solar system is a collection of planets that moves in orbits around a star like our sun, together with asteroids, meteoroids, and comets. So what are these other space rocks that I just described? An asteroid is a small rock that orbits the sun, and they range in size from as small as an orange to as big as a football field. That is up to 600 kilometers in diameter. They are found after Mars and before Jupiter in something called an asteroid belt. A meteorite becomes a meteor as it falls into Earth's atmosphere, and a comet it consists of a nucleus of ice and dust. When it nears a sun, a tail of gas and dust particles point away from the sun. I got most of what you said, but if I were to locate a certain person on the Earth, I would need his address. Is there something similar which we can scale to the cosmos? Do we have something like a cosmic address to find us? Okay, let's start from right here in Vellore. Now let's get a little bigger. Tamil Nadu, and a little bigger, India. So, India is our position in the world. Now let's get a little bigger. The Earth itself in our solar system. The solar system is a part of our Milky Way. The Milky Way can be found in the local group, which is a collection of galaxies. The local group can be found in the Virgo supercluster, and this Virgo supercluster itself is a part of our observable universe. Thank you so much for that, Madhu. The Earth is the only planet in our solar system that we know of that supports life. We are always curious to know whether there's life elsewhere. So, are we alone in this universe? Shreyas, what is your take on this? Aditya, I want to tell you one thing. We are extremely unique. We are very unique in this universe, one might say. But actually, the number of unanswered questions are almost mocking us. You see, 4.6 billion years ago, the Earth was formed. And almost a billion years later, we had the first signs of life. And we are supposed to be intelligent. But how do we know that we are intelligent in the cosmic scale? We also very well assume that what makes life is organics, oxygen. But do we have another life to compare with? Okay, let me give you an example. If everything that ever existed in the universe was red in color, would there be a concept called color at all? Would there be any other color apart red to even talk about? Similarly, we need some form of life other than ours to compare with, to find out what we actually are. And this is why we have this dire need, this unquenchable thirst of wanting to find life elsewhere. Not someone to set up a trade system with, but any life, microbes, unicellular organisms. This is not for anything but to understand us. But what is the probability of life elsewhere? We've seen NASA and ESA send many probes to space to detect for other forms of life. Is it worth investigating and investing on? What is your take on this? Absolutely. We have spent so much to find life on other planets, to understand a lot about the origin of our life itself. It will help us in so many ways. And the probability is, in our solar system, we have a planet like Earth, and a planet like this with such conditions. Finding a planet just like this in other systems is very much possible with the right temperature, with the right qualities that are needed to get life. In our solar system itself, research says that there might have been life on Mars millions of years ago. And several moons such as Titan, Europa, all have the ability to harbor life. It is definitely something we should research on more. Thank you so much for that, Shreyas. Galileo Galilei was one of the first few people to use a telescope and discover objects in the night sky. So he discovered 4 Galilean moons of Jupiter, namely Ganymede, Europa, Callisto, and Io. And since then, we have seen a dramatic improvement in technology and in terms of equipment which we have today. So with this gradual improvement in technology, we have got a better understanding of space. So how has this technology impacted our daily understanding of space, and what is the future of space with the technologies we have? Over to Dheeraj. Aditya, yeah, it's a very, very interesting topic to say something upon. Like you said, Galileo saw his 4 moons of Jupiter almost 400 years ago. But right now, we live in a day where we have the Hubble Space Telescope, which keeps on orbiting the Earth. Now, in times of Galileo, he could not see beyond the 4 moons of Jupiter. But today, the Hubble Space Telescope can photograph deep
space galaxies, and our knowledge base about what space is and what universe is composed of has increased manyfold. Well, people say that necessity is the mother of invention. I personally differ from this opinion. I believe that we humans thrive on new experiences, and what we have always done since the beginning of human civilization is tried to create newer and newer things. Engineering and technology is a field which always keeps on progressing. If we track down the progress of engineering and technology in the past decade or past 100 years or past 200 years, we will notice that we are progressing at a rate we cannot even fathom. Now, let me give you a simple example. India played its semi-final match with Australia in the Cricket World Cup a few days ago. Almost everybody watched it, thanks to the communication satellites we have. Can we imagine a world without communication satellites? Can you even begin to imagine that a cricket match is going on and you can't view it live? Advancements in space technology have changed our lives tremendously. The disaster management satellites we have saved thousands of lives. The agricultural satellites help farmers. We know where minerals are. We know the movements of clouds. We know what's going around Earth because of satellites. Such is the kind of advancement we have made. And now, as we advance further, newer and newer prospects about space technology are coming to forth. Let's take space tourism for example. As if all the hotshot destinations around the world were not enough, humans now want to go to space for tourism, and it's an amazing field. We are now talking about privatization of space, giving out the domains of space research and space flights to private individuals. It's like the domain of space is being personalized, it's being modular according to the needs of an average man. I would like to discuss a very important, a very new concept called space burial. Now the time comes when we have so much population, we are almost 7 billion people, and most of us after we pass away usually end up in cemeteries or in incineration centers. Now what happens is the disposal of human beings after their death becomes a space consuming phenomenon. So what we do is, after a person has passed away, his remains, the ashes, are put in a small capsule. Thousands of capsules are put in a rocket and it's shot into space. Now since it has the velocity, it keeps on going and going and going into the endless universe. So this is one of the most efficient methods of disposing of something. So when we are talking about technological advancements, we are looking at newer and newer prospects like this. Thanks for your input, Dheeraj. We will be taking a short break now. Please stay tuned for more. Exchange of ideas. Chintu, did you close all the windows and door properly before coming out? Yeah, I did. And did you switch off all the lights and all the electricals? Oh god, I totally forgot. Chintu, how can you be so irresponsible? Huh? Using energy wisely in the home saves money and the environment. So let's start doing our own share. Sorry, I'll go and switch off all the lights and come back. Go green! Exchange of ideas. Welcome back to today's episode of Exchange of Ideas. Now back to our topic. Our societies have been molded by space, and our mythologies and a lot of religions have revolved around space and sciences and various other things. Even in our Hindu mythology, there have been references made to various stars and celestial phenomena happening and stuff like that. So how have our societies been molded by space? Karthik, what are your views on this? Thousands of years ago, when man was still a hunter, a forager, in jungles across the world, there were frontiers everywhere. We were bound only by the earth, the sea and the sky. We looked up at the night sky, at those stars, at those galaxies that were up there for us. Our mythologies, our society has been molded by these planets, these stars that humanity has viewed over the ages. To start with, almost every civilization that we know wanted to connect itself with the stars, the night sky. There has been a constant longing, a constant curiosity to find our own existence, fill in a space within the universe. Mythology is born out of this. Let's say for a start, the Greek mythology, which gave us many of our constellations, especially the zodiac signs.
ranging from Aries to Sagittarius and Taurus and all those. These were basically constellations, that's a collection of stars which signify some kind of story behind it. There have been, then astrology was born out of these kinds of stories. We all believe that we are born in a zodiac sign which affects our character, the way we talk, the way we behave to other people. So society, as we know, has been molded by astronomy by a large extent. Even for every civilization now, so let's come to India. Almost every event has occurred at some specific positions of stars in the night sky, some specific point in ancient history. Various astronomical phenomena have been connected to various events. To start with, Halley's Comet appearance in the 9th century has been documented in a painting, old British painting called the Bayeux Tapestry, in which it has been shown that what the people then believed. Appearance of a comet in the night sky was thought to be a bad omen, something that would brought death, destruction, plague, and coincidentally its appearance was followed by the Battle of Hastings, where William the Conqueror lost the battle. So yeah, pretty much astronomy, even over the ages, the astrology gave way to astronomy as people started to differentiate between myths and actual science. The geocentric theory that the Earth is the center of the universe and every star, every planet rotates around us was falsified by Nicholas Copernicus, who said that sun is in the center of our universe. Various observations led to the conclusion that Earth is round, not flat as many believe. There is no edge to Earth. Earth is limitless. And over time, space technology, as we know, has come into existence. It has revolutionized our daily lives. Basic amenities, as Dheeraj said, satellites work around their positioning around the orbit of Earth using positions of stars. So astronomy has invariably, even if indirectly, touched our daily life and molded the way the society we know it. I can't agree more with you, Karthik. Now, we've seen astronomy as a very useful tool which unifies many walks of life, religion, sciences, technology, culture, and various other things. What are your takes on this, Akshay? Thank you, Aditya. Astronomy is a really old science. So now, like Karthik said, all ancient cultures have looked up at the sky and wondered about what they were seeing there. In fact, throughout history, astronomy has been the cornerstone of the technological progress made by humans. In fact, if you ask me, progress in astronomy is synonymous to progress of the whole human species as a whole. The reason I am saying that is because it unifies all the knowledge that humans have. It unifies all the sciences that exist. I know that astronomy is basically the study of celestial objects. In order to understand these celestial objects, in order to understand the mysteries of the cosmos, we need a variety of subjects. We need mathematics, we need physics, we need chemistry, we need geology, we need to know navigational sciences, we need engineering, we need computer science. I think we need all, kind of sciences that we can probably think of. For example, say we're trying to understand a neutron star. So we need chemistry first of all to understand what it is made of. We need physics to understand how it rotates and how it emanates radio waves. We need radiography to analyze the radio waves that come from it and understand what it means. So not only all this, astronomy gives us a sense of our past, it gives us a sense of our present and of our future. Not only that, it offers us a chance to understand our place in this whole universe. So I guess that's why astronomy is very important. So would you agree astronomy is for everyone? Astronomy doesn't discriminate and it loves everyone equally? No, not at all. It does not discriminate. It's for everyone. In fact, astronomy is like understanding yourself. It's the path to understanding yourself. It's a path to know yourself. Thank you for sharing your views. We will take a short break yet again. Please stay tuned for more. Exchange of ideas. Hey Mintu. Hi Chintu. I'm going to get a new phone, macha. But you got a new one last month, right? Yeah man, but my girlfriend is kind of bored with it. So she asked me to change it. Else, she will change me. Oh, poor guy. Then what are you going to do with your old one? It will be somewhere in the corner. Macha, you know what? You're piling up electronic waste. If you don't want to resell, then here is a solution.
Go to your nearby mobile store and ask them to recycle. This way, you can reduce e-waste and save our environment. Go green! Exchange of ideas. Welcome back to today's episode of Exchange of Ideas. Just before the break, we stated that astronomy is for everyone, and most of us agreed upon this fact. Yet, astronomy is neglected in most schools and curriculums across India. So, what do you guys think? Should astronomy be introduced into our daily school curriculum? Will it be beneficial? Yes or no? Or what do you guys think? In my opinion, astronomy is a humbling and character-building experience. Perhaps no better demonstration of the fact that we all are equally curious irrespective of who we are. School kids are basically tomorrow's citizens. They make tomorrow's generation. So it underscores our responsibility to deal more with these kinds of subjects and to preserve and cherish the wonders of the night sky. Our planet is one of its kind, and if we intend to settle later on other planets, are we capable of visiting other planets? Yes. But are we capable of settling in other planets? Not yet. So this underscores the fact that we need to know more about the skies. We need to know more that goes into astronomy or into space sciences. So this kind of temperament, this kind of curiosity should be inculcated in the school kids, even among us or even within families, which will later on lead them to develop the curiosity, the urge to know more, the urge to find stuff, the urge to explore the depths of science, depths of the imaginations, to come up with new technologies. Various space technologies as we know it have resulted out of wild imaginations. A simple science fiction movie like Star Trek, which was about space exploration, about various civilizations coming together, working in a humble, a peaceful universe, had many technologies that we today take for granted. For a start, the touchscreen phones or satellite technologies were put in those TV series way before, even before a simple thing like telephone or even colored TV were common in our country. Yeah, that was very well put, Karthik. Well, I got to say something about this. I think astronomy is something common that connects every single person on this earth. Whether I'm in India or I'm in the USA or I'm in any other country in the world, I look up and I see the sky. I see the same stars, I see the same moon, and I see the same sun. So whether or not I belong to a country, a particular country, or my race, or anything else that defines me as a person, sky, space, and astronomy is the only common thing that connects the entire mankind. That's why I believe astronomy should be learned by everyone since the beginning itself. One more thing, almost every single one of us has been curious about space or about sky at some point in our life. I remember as a child, I used to go up to my terrace, look up and keep looking at the stars. And I used to wonder what those stars are, what does sky consist of. And that's why I started learning more and more about astronomy. And now we have come to a point of time where we have started talking about sustainable development. We have started talking about renewable and new or alternative sources of energy. We also fear that minerals on Earth and the energy resources on Earth might soon start exhausting. We have an emerging technology called the asteroid mining, wherein we plan to go land on an asteroid and dig out its minerals and extract them back to Earth so that we can use them on Earth. So when we are talking about such a new and fascinating field of technology like asteroid mining, why not prepare our students, why not prepare the younger generation for something like this starting now? And that's why I very firmly believe that astronomy should be taught to young students from school level itself. Even I believe that the space in general should be included in the curriculum of students from as early as, say, 5th standard. Imagine if the concepts of astronomy had not reached a small young boy in Rameshwaram, who today is one of India's most famous space enthusiasts, none other than Dr. Abdul Kalam, because it is very important that the students get this kind of exposure, because you have no idea what these young minds can come up with, and it's very essential to ignite them with the possibilities of what can be found out there, or space exploration in general. I agree too. We're calling this age as the space age, and if this is really the space age, then space studies have become more relevant than ever. So we should be really introducing them at a very young age to all the students. Not only does it, encourage a multidisciplinary approach to understanding the universe,
but it also helps to build a scientific temper. It helps in removing all these myths and wrong notions that people have about natural phenomenon, like the solar eclipse. It's really very funny how almost all cultures have very wrong misconceptions about what actually causes the eclipse. So studying astronomy from a very small age will help them to understand the universe in the correct way. They'll have a more scientific approach to understanding the universe. That is why I think it is very important to have it in school. So all of us can conclude that we want astronomy in daily curriculum. Yeah, astronomy is definitely required in a daily curriculum, but other than the fact that it boosts the scientific temperament, creates a curiosity in young minds. But other than that, as I stated before, it also brings about a specific kind of connection, as many of us have stated before. Astronomy is something that transcends boundaries of race, religion, caste, or whatever that might be. It has a very good example of that is International Space Station, which the consortium of various organizations coming together to explore space, to know more about science, to know how various life forms grow in space, how something as simple as sponge or as something as simple as a fire burning will change in conditions of zero gravity. The space, as we know, is something which is not the final frontier, as many call it. It's the next frontier. There might be many frontiers after that. The fact that it has transcended very great boundaries is given the fact that two Cold War enemies came together and built the International Space Station, that is US and Russia. And so it underscores the fact that we humans have to take astronomy into our daily life, accept its humbleness, take it forward. Thank you for the discussion. Now, quick recap of everything which we did. We started off with what objects are there in space, along with our position in the solar system and the universe as a whole. Then we spoke about the possibilities of life in outer space, followed by technology in space and various practices which might be coming forward in the near future, like asteroid mining and stuff like that. And then we also spoke about astronomy and how it molded our society and how our society formed, as with astronomy as a reagent. And we also spoke about astronomy unifying all areas of study and many walks of life. Apart from all of this, our position in the universe, our size in the universe is almost negligible. Carl Sagan said we are a speck of dust in a speck of dust. So hence we are really, really small, and no matter how big your problems may seem to be, on the cosmic scale, they aren't really that big. And this astronomy gives us the notion for us to think. And the beauty of the human mind is everyone has their own universe of thoughts. So there are multiple universes in our universe, and our mind is a universe of its own. And astronomy gives us the time to think about our role in the universe, our significance, and various other things. We are very, 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 very lucky to be where we are today. And we are all made of star stuff. Hence our show is called Star Stuff. Science provides us the opportunity to reintrospect into ourselves and our problems, which may be temporary and insignificant, but we should be glad for where we are, because the possibility of life and us getting formed as an individual is very, very low. A famous interstellar quote is, man was born on the earth, but was never meant to die on the earth. We have various other options ahead in the future, and astronomy and space sciences is the way forward. We had with us today on the panel Madhu, Sayaksha, Karthik, Dheeraj and Shreyas, and me, Aditya, the moderator. Signing off, Nandri, Dhanyavad, and thank you. Thanks for tuning into VIT Community Radio 90.8 FM. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த பல்வேறு தகவலை உங்களுக்கு வாரி வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த துறை சார்ந்த தகவலை உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு சின்ன பேப்பர் பேனா எடுத்து எழுதலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, அடடே பேப்பரே ஒரு பெரிய துறை தானே, அதை எப்படி செய்கிறாங்க, என்னென்ன பயன்பாடுகள்லாம் இருக்குது அப்படின்றதையும் சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இன்னைக்கு பேப்பர் பற்றின பல தகவல்கள் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கோம். காகிதம்னு சொல்லப்படக்கூடிய இந்த தமிழில் ஒரு வார்த்தை சிறப்பாக இருக்குது. அந்த காகிதத்தை பற்றி இன்னும் பல விஷயங்கள் இந்த அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த், என்னுடன் இணைந்திருக்கிறார்கள் சுரேஷ் போஸ், ரஞ்சித் குமார், நித்யராஜ்.
இப்போது பேப்பர் அப்படின்னு சொன்னோம்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆதி காலத்தில் வந்து அந்த பேப்பர் கிடையாது. அதனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன ஓலைச்சுவடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதுவுமே கூட ஒரு பெரிய ப்ராசஸில் தான் வருது. ஸோ இந்த மாதிரி ஓலைச்சுவடியில் இருந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ பேப்பர் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இந்த ஓலைச்சுவடிக்கு பதிலாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ஒரு சில நாகரிகங்களில் அதை வந்து தோல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த பேப்பருக்கு இன்னொரு விதமாக பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி பேப்பரை பற்றி ஒரு அரிய பல தகவல்களை வந்து வரலாற்று ரீதியாக கொண்டு வந்திருக்காரு நம்ம சுரேஷ் போஸ். இப்போ சுரேஷ் போஸ்ட்டு கேட்கலாம், வரலாற்று ரீதியாக என்னென்ன விஷயங்கள் இதில் வந்து அடங்கியிருக்கு? இப்போ காகிதம் அப்படின்னு சொன்ன உடனே, அதாவது பேப்பர், இப்போ காகிதம் அப்படின்னாவே மனுஷனோட முதல் நண்பன் சொல்லலாம். நண்பனாவே இப்போ நம்ம முதல்ல வந்து நண்பன்கிட்ட வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்போம் இல்லைங்களா? நண்பன்கிட்ட நல்லதும் ஷேர் பண்ணிக்கலாம், கெட்டதும் ஷேர் பண்ணிக்கலாம். நண்பன்கிட்ட முதல்ல ஷேர் பண்ணிக்க முடியும். நண்பனுக்கிட்டே ஷேர் பண்ண முடியாத பல விஷயங்களை நம்ம காகிதத்தை ஷேர் பண்ணிக்கலாம், இன்பங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும். அது மாதிரி இப்போ பேப்பர் வரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். இப்போது பேப்பர் வருது, அதுக்கு முன்னாடி வந்து முதல்ல எப்படி எழுத ஆரம்பித்தாங்கன்னா, சீனர்கள் வந்து எலும்பு மிருகத்தோட எலும்புகளை வச்சு அதில் எழுதியிருக்காங்க. அப்புறம் வந்து மூங்கிலோட பட்டையை வச்சு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிரேக்கர்கள் பார்த்திங்கன்னா களிமண்ணை வச்சு அதில் வந்து எழுதியிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சார் சொன்ன மாதிரி நம்ம பனை ஓலையில் பதப்படுத்தி அதை வச்சு எழுதியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பனை ஓலை எழுதிட்டுக்கப்புறம் வந்து இந்த பட்டு துணியை வச்சு அதில் வந்து அந்த சாயங்களை வச்சு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எழுத்துக்கள்லாம் அழியக்கூடாதுன்றதுக்காக வந்து கல்வெட்டுகளை வந்து அழியாத எழுத்தை வந்து செதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பேப்பரோட இன்வென்ஷன் வந்து சீனாவில் தான் முதல்ல ஆரம்பிக்குது. அதாவது கிபி 2ஆம் நூற்றாண்டில் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து மரக்கூடை வச்சு தயாரிச்சிருக்காங்க. அந்த பேப்பர் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து எந்த நாட்டுக்கும் பரவலையாம். அது யாரும் அறியப்படாமல் இருந்திருக்கு. பிறகு வந்து அரேபியர்கள் வந்து சீனாவில் படையெடுத்த பிறகு அந்த இடத்துல வந்து அரேபியர்கள் வந்து சீனர்களை அந்த வித்தை தெரிந்த சீனர்களை வந்து அடிமைப்படுத்தி அங்கேருந்து கொண்டு போய் இந்த பட்டுச்சாலை வழியாக தான் வந்து கொண்டு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அரேபியாவில் வந்து அவங்க பரப்பின பிறகு அங்கேருந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கேருந்து பிறகு தான் உலகமயமாக்கப்பட்டு இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக வந்து உலகம் ஃபுல்லாக வந்து பேப்பர் பரவிட்டுருக்கு. இந்தியாவில் தான் வந்து அதிகமான பேப்பர், குவாலிட்டியான பேப்பர், இந்தியா மேட் பேப்பர் இருக்குது. நீங்கள் பேப்பர்னு சொல்ல வந்து எனக்கு வந்து காலையில் நம்ம படிக்கிற நியூஸ் பேப்பர் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் இல்லையா? இந்த பேப்பர்னு சொன்னோடனே பொதுவாக வந்து எல்லாருக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வருதுன்னா காலையில் நம்ம படிக்கிற நாளிதழ்கள் தான் வந்து ஞாபகம் வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மேகசின்ஸாக இருக்கட்டும். அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் வந்து முன்னாடி இருந்தது, இப்போ கிடையாது. ஏன்னா இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக எல்லாம் வந்து ஃபோனில் பேசிக்கிறாங்க. அவங்களோட மெசேஜஸ்லாம் ஈஸியாக பாஸ் ஆகிடுது. அதுக்கு முன்னாடி ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து புறாவில் தூது விடுறதா இருக்கட்டும், அப்புறம் டெலகிராம் அந்த மாதிரியான விஷயம். அதுக்கடுத்த கட்டம் தான் வந்து லெட்டர் அனுப்புறது. இந்த லெட்டர்னு சொல்லும் போது எழுதுகிற ஒரு விஷயம். ஸோ அது வந்து பேப்பரை வந்து எனக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. இந்த பேப்பர் நம்ம பார்க்கும்பொழுது வந்து இந்த பேப்பர் அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்லேருந்தே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வந்து பேப்பர்ஸே வந்து பல டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஜிஎஸ்எம் தான் வந்து பேப்பர் வந்து பெருசாக டிஸ்கிரைப் பண்ணுது. ஜிஎஸ்எம்னா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக எழுதுகிற அந்த பேப்பரோட ஜிஎஸ்எம்மோட வேல்யூ 80, 75 எவ்வளோ தான் இருக்கும். சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி பல விஷயங்கள் போகும்போது வந்து 120 ஜிஎஸ்எம் அந்த அளவுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. எல்லா பேப்பருமே வந்து எல்லா வித மையும் வந்து அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு மாதிரி. நம்ம மேகசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஃபஸ்ட்டு பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மையில் வந்து எழுதுனா வழுக்கிட்டு போயிடும், இங்கெல்லாம் வந்து அப்சர்வே பண்ணாது. அந்த மாதிரி பேப்பர்லேயே வந்து பல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. பேப்பர் எதெல்லாம் யூஸ் ஆச்சுன்னா சார் சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்காக பேப்பர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டைரி அந்த மாதிரி விஷயம் நம்மளோட நடவடிக்கைகளை நாமளே எழுதி நம்ம அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக பேப்பர் யூஸ் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறமேட்டு இந்த பேச்சுவாக்கில் இருக்கிற நம்பிக்கைகள் போயிட்டு, அதாவது பாண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பேப்பரில் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். பாண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய நமக்கு தெரியும், க்ரீன் பாண்ட் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் ருபீஸ் பாண்ட் பார்த்துருப்போம். இந்த மாதிரி பல டைப் ஆஃப் பாண்ட் பேப்பர்ஸ் இருக்குது. லேசர் பாண்ட், ஓசிஆர் பாண்ட், எம்ஐசிஆர் பாண்ட், இந்த மாதிரி பல பாண்ட் பேப்பர் இருக்குது. ஒவ்வொரு பாண்ட் பேப்பர்ஸுமே வந்து நாம் நினைக்கிற மாதிரி எல்லாமே வந்து அதோட கலரோ இல்லை வெறும் அதோட சைஸ் மட்டுமே வந்து அந்த பேப்பர் வந்து நிர்ணயிக்கிறது இல்லை. அதோட ஜிஎஸ்எம்லேருந்து அதோட எட்ஜ் கட்டு வரைக்கும் அந்த பேப்பரோட கேரக்டரைசேஷன்ஸ் ரொம்ப விரிவாக்கமாக இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் பேப்பர் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது. ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை வந்து நியூஸ் பேப்பராக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு பொருளை பேக் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கலாம். பொதுவாகவே வந்து அதிகமாக எதுக்கு பேப்பர் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எஜுகேஷன் ரிலேட்டட் விஷயங்களுக்காக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் வந்து ஓலைச்சுவடிக்கு அப்புறமா நம்மளோட
அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை கதையாக இருக்கட்டும், கட்டுரை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதன் மூலிமா படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து பேப்பர்னாலே முக்கியமாக வந்து இந்த எஜுகேஷன் ஓரியன்டான விஷயங்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற புக் தயாரிக்கிறதா இருக்கலாம், இல்லை மற்ற விஷயங்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தும். இப்போது நீங்கள் பேப்பரோட யூசேஜ் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ பேப்பர் வந்து ஸ்டடீஸ்க்கு மட்டும் அந்த எழுதுறதுக்கு பிரிண்ட் போடுறதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சாங்கிறது, அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஏகப்பட்ட ப்ராசஸ் நம்ம பயன்படுத்தலாம். பேக்கேஜிங் பண்ணுறதுக்கு, பிறகு வந்து பிரிண்டிங் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து இப்போ க்ளீனிங் ப்ராசஸ்க்காக நம்ம பேப்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பேப்பரோட முக்கியமான மூலப்பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நாரும், புற்களும், அந்த மரக்குழு தான் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து அட்வான்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபைபரை வச்சு மேட் பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து ரீசைக்கிளபிள், அதாவது நம்ம மறுபடியும் வந்து அதை வந்து ரீசைக்கிள் பண்ணலாம். என்னதான் நம்ம பேப்பரை ரீசைக்கிள் பண்ணாலும் கூட அந்த பேப்பரோட குவாலிட்டி வந்து அப்படியே இருக்கிறதே கிடையாது. பேப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு எழுதுறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம நிறைய இடத்துல பிளாஸ்டிக் கவர்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து பேப்பர் பேக்ஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய ரோல் யூஸ் பண்ணோம். அது யூஸ் பண்ணும்போது அது ஈஸியாக மக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய டீ கப் மாதிரிலாம் கூட நம்ம பேப்பரை வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அது ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இல்லைங்களா பேப்பர் இப்போது? கண்டிப்பாக. சரி, இப்போ வந்து இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு சில விஷயங்களை சார்ந்து இருக்கக்கூடிய தகவல்கள். இப்போ வந்து நான் ஒரு வித்தியாசமான ஒரு தகவலை கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அது என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த பேப்பரை வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்ற ஒரு முறையில் பலவிதமான முறைகள் இருக்குது. அதில் ஒரு சில முறைகளை தான் இப்போ உங்களுக்கு வந்து விரிவாக சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதாவது பேப்பர் தயாரிக்கணும் அப்படின்னும் போதே நம்மளுக்கு கண்டிப்பாக எது தேவை அப்படின்னா ஒரு மரம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா மரத்தை அழித்து தான் இன்றைக்கி வந்து ஒரு பேப்பர் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியே பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்குது. பெரிய பெரிய காடுகளில் இருக்கக்கூடிய பைன் மரங்கள்லாம் அழிக்கிறாங்க. இந்த மாதிரியான அழிவுகளுக்கு தாண்டி இதை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். மொத்தம் ஒரு 2-3 விதங்களில் இதை உருவாக்குறாங்க. முதல் விதம் பார்த்திங்கன்னா கெமிக்கல் பல்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. கெமிக்கல் பல்பிங் அப்படின்னா, பல்ப்புன்றா உங்களுக்கு தெரியும், ஒரு மரத்தோடைய கூழ், அதை தான் வந்து பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேப்பர் தயாரிக்கிறதுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு ரா மெட்டீரியலாக இருக்கிறது வந்து இந்த பல்ப் தான். இந்த மரத்தில் இருந்து வரக்கூடிய இந்த கூழை வந்து என்ன பண்ணுறாங்க, கெமிக்கல் பல்பிங் அப்படின்ற ஒரு முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் வந்து லெனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது. ஸோ இந்த சப்ஸ்டன்ஸை ஒரு கெமிக்கல் ப்ராசஸிங்குள்ளே வரும்போது அது அந்த லெனினை வந்து செல்லுலோஸ்லேருந்து தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. இப்படி பிரித்து எடுக்கிறது மூலமாக அந்த செல்லுலோஸ் ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சி இருக்கிறதுக்கான ஏதுவான ஒரு வழியை வந்து அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த கெமிக்கல் பல்பிங்னால என்ன நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படின்னா, வுட் ஃப்ரீ பேப்பர் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கிது. வுட் ஃப்ரீ பேப்பர் அப்படின்னோடனே நீங்கள் தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது வந்து ட்ரீ ஃப்ரீ பேப்பர் கிடையாது. அதாவது செயற்கையான முறையில் உருவாக்கக்கூடிய பேப்பர் கிடையாது. இதுவும் இயற்கை வழியிலேயே உருவாக்கக்கூடிய பேப்பர் தான். இதுக்கும் மரத்துலேருந்து நம்ம அந்த மரக்குழை எடுத்து தான் ஆகணும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லெனின்றது ஒரு விஷயத்தை எடுக்கிறதுனால இது வெறும் அந்த ஃபைபர் செல்லுலோஸை மட்டுமே வச்சு பயன்படுத்தக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு பேப்பராக இருக்குது. இதில் வந்து மரம்ன்ற ஒரு விஷயத்தை தனியாக பிரிச்சுட்டு வேற ஒரு சில பயன்பாடுகளுக்கு அதை எடுக்கிறாங்க. இது இல்லாமல் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்களில் வேறு மாதிரியான முறைகள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கெமிக்கல் பல்பிங்லேயே சல்ஃபேட் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த சல்ஃபேட் ப்ராசஸ் 1840களில் பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் கிராஃப்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1870களில். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் நம்ம 1990களிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பல்பிங் மெத்தட் பார்த்திங்கன்னா சோடா பல்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் பல்பிங்கில் ஒரு சில முறைகளில் நம்ம வந்து பேப்பரை உருவாக்குறோம். இதை தாண்டி மெக்கானிக்கல் பல்பிங் அப்படின்னு இன்னொரு விதம் சொல்கிறாங்க. இந்த மெக்கானிக்கல் பல்பிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதம் தான் நடக்குது. ஒன்று தெர்மோ கெமிக்கல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பல்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு மரக்குழிலேருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். தெர்மோ கெமிக்கலில் கெமிக்கல் கொஞ்சமாகவும் அதை வந்து சூடுபடுத்துறதுனால உஷ்ணத்தினால உருவாக்கக்கூடிய பேப்பராக இருக்குது. கிரவுண்ட் பல்பிங்கில் அதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கிற மாதிரியான ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கெமிக்கல் பல்பிங்னு சொல்கிறது. இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது ரீசைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த ஒரு ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டி இங்க் பல்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. டி இங்க்டு பல்ப் அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தப்பட்ட பேப்பரை எல்லாத்தையும் எடுத்து திரும்ப ரீசைக்கிள் பண்ணுறதுனால உருவாக்கக்கூடிய பேப்பர்ஸ். இந்த பேப்பர்லாம் கொஞ்சம் மட்டமான குவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சாதாரணமாக பழக்கத்தில் சொல்லுவோம், இந்த குவாலிட்டி மட்டமாக இருக்குப்பா இந்த பேப்பருக்கு அப்படின்னுட்டு. ஸோ அந்த மாதிரியான குவாலிட்டிலாம் எதில் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பம்.